சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீனி வேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். ஏப்ரல் 3, 1885 விசைப்பொறிகளின் வடிவமைப்புக்கான காப்புரிமத்தை காட்லிப் டைம்லர் பெற்றார். ஏப்ரல் 3, 1922 ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் முதல் பொதுச் செயலாளர் ஆனார். ஏப்ரல் 3, 1958 ஃபிடல் காஸ்ட்ரோவின் புரட்சி ராணுவம் ஹவானா மீது தாக்குதல் தொடுத்தது. ஏப்ரல் 3, 1966 சோவியத்தின் லூனா 10 விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. ஏப்ரல் 3,
1924 அமெரிக்க நடிகர் மார்லின் பிராண்டோ பிறந்தார். ஏப்ரல் 3, 1973 உலகின் முதலாவது நகர்பேசி அழைப்பியை நியூயார்க் நகரில் மோட்டரோலா நிறுவனத்தின் மார்டின் கூப்பர் மேற்கொண்டார். ஏப்ரல் 3, 1914 இந்திய ராணுவ தலைமை தளபதி சாம் மெனக்ஷா பிறந்தார். ஏப்ரல் 3, 1962 தென்னிந்திய நடிகை ஜெயபிரதா பிறந்தார். ஏப்ரல் 3, 1680 மராட்டிய பேரரசர் சத்ரபதி சிவாஜி மறைந்தார். ஏப்ரல் 3, 1991 ஆங்கிலேய எழுத்தாளர் கிராம் கிரீன் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துவது உங்கள் டிஜிஎம் கணேசன். இன்றைக்கு தன்னம்பிக்கை காரணியில் இன்னொரு காரணியை பார்க்க போகின்றோம். அந்த காரணி வேற ஒன்றுமல்ல, உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், செல்ஃப் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுய மேம்பாடு. அது என்ன சார் சுய மேம்பாடு? Am I better than yesterday? ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கேள்விதான். Am I better than yesterday? நேற்றைக்கு இருந்த என்னை விட இன்றைக்கு இருக்கிற நான் மேம்பட்டு இருக்கின்றேனா? அப்படிலாம் ஆக முடியுமா சார்? நிச்சயமா ஆக முடியும். நீங்க ஒரு தோட்டத்தில் நடந்து போறீங்க. நடந்து போகும்பொழுது ஒரு மரத்து உச்சியில ஒரு கம்பளி புழு உங்க தோல் மேல விழுது, ஷோல்டர் மேல. என்ன பண்ணுவோம்? அருவருப்போட தட்டி விடுவோம். அதே ஒரு பூங்காக்குள்ள போறோம், எங்கெந்தோ பறந்து ஒரு பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி உங்க தோல்ல உட்காருது. என்ன பண்ணுவோம்? ஆடாம அசையாம நின்று அடுத்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுப்பா, ஃபேஸ்புக்ல போடலான்னு சொல்லுவோம். ஆனா நண்பர்களே, வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி புழுக்கள் தான். அப்ப கம்பளி புழுவாக இருந்து வண்ணத்து பூச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கே, அதுக்குள்ள யார் உட்படுகின்றானோ, அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் சுய மேம்பாடு என்கின்ற அந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள யார் போறாங்களோ அவங்களாம் வெற்றியாளனாக ஆக முடியும். சிறுவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, கம்பளி புழு பிடிக்குமா வண்ணத்து பூச்சி பிடிக்குமான்னு. கண்டிப்பா எல்லாருக்குமே வண்ணத்து பூச்சி தான் பிடிக்கும். ஏன்னா வித்தியாசங்கள் அதிகம். கம்பளி புழு இலை தலையை உண்ணும், ஆனால் பட்டாம்பூச்சியோ சோபிஸ்டிகேட்டட் ஃபுட்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேனை மட்டும்தான் உறிஞ்சி சாப்பிடும். கம்பளி புழு ஓரடி நகர 1 மணி நேரம் கூட ஆகலாம், ஆனால் வண்ணத்து பூச்சி சிறகடிக்க பறக்க முடியும், சில நொடிகளில் பல மைல்களை கடக்க முடியும். அது மட்டுமல்ல, கம்பளி புழு பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை. ஆனால் வண்ணத்து பூச்சி மனதை கொள்ளை கொள்கின்ற பல நிறங்கள் கலந்த ஒரு பூச்சியாக இருக்க முடியும். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா, ஒரு மரத்து அடியில இலைக்கு அடியில முட்டையாக இருந்த ஒண்ணு கம்பளி புழுவாக மாறி அந்த இலையை மெல்ல மெல்ல அரித்து சாப்பிட்டு அதற்கு அப்புறமாக கூட்டுப்புழுன்ற ஒரு பருவத்துக்குள்ள உள்ள போய் பியூப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூட்டுப்புழுவத்துக்கு உள்ள போய் உட்கார்ந்து தன்னை தானே அடக்கி செல்ஃப் கண்ட்ரோல் ஸ்டேஜுக்கு போன அப்புறம் தான் ஒரு பட்டர்ஃப்ளையா மாற முடியும். அப்ப வெற்றி என்பது ஒரு நாளில் வருவதில்லை. சுய மேம்பாடும் கூட வர வேண்டும் என்றால் சுய கட்டுப்பாடு என்ற ஒன்று அவசியம். எந்த மரத்தடியில் கம்பளிப்புழு ஊர்ந்து கொண்டிருந்ததோ அதே மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய இலைகளுக்கு மேலாக பறந்து சென்று அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு வண்ணத்து பூச்சியாக மாறும் பொழுது கிடைக்கின்றது. நண்பர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய சுய மேம்பாட்டிற்காக தினந்தோறும் உழைக்க ஆரம்பித்தோம் என்றால், அதற்காக செயல்பட ஆரம்பித்தோம் என்றால், நிச்சயமாக நாம் இருக்கின்ற இடத்தில் எது உச்சாணி கொம்போ, எது உயர் பதவியோ, எது உயர்ந்த ஸ்தானமோ, அதைவிட உயர்ந்த இடங்களுக்கு நம்மால் சென்று அடைய முடியும் என்பது நிச்சயமான விஷயம். வாழ்த்துக்கள், வலிமையுடன் வாழ வாழ்த்துக்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 தினம் ஒரு திறவுகோல். நிகழ்ச்சி தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி.
நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி சமுதாய வானொலி. நாங்கள் உங்கள் தலைமுறை விவசாயிகள் விஐடி வேளாண் துறை மாணவிகள் ரோஷினி, அஸ்வினி மற்றும் தெபோரால் ஜபக்கனி. தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலான்னு வந்திருக்கோம். குறிப்புகளை போகிறதுக்கு முன்னால் ஒரு விடுகதை. காயான பின் பூவாகும் மரம் எது? தென்னை மரம். தென்னை போன்ற மரங்களில் மனிதர்களாகிய நாம நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு ஒரு மரத்துடைய எல்லா பகுதிகளையும் பயன்படுத்தி அந்த மரத்துக்கிட்ட இருந்து பல உதவிகளை வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மரமும் ஒரு சின்ன பூச்சினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட இருந்து உதவி வாங்குற நம்ம அந்த மரத்துக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாமா? செய்யலாமே. அதுக்கு முதல்ல தென்னை மரத்தை தாக்கும் ஈரியஃபல் சிலந்தியை பற்றி பார்க்கலாம். இச்சிலந்தி பருவமடைந்த பெண் பூக்களின் புள்ளி வட்டத்தின் இடைவெளியில் காணப்படுகின்றன. இளம் மற்றும் பெரிய சிலந்தி வெளி நிறத்திலும் நீளமான உடல் அமைப்பையும் புழு போன்ற வடிவமைப்பையும் கொண்டவை. சரி அஸ்வினி, அதோட அறிகுறிகள் பற்றி தெரியுமா? அதோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்குன்னா, வெளிர் மஞ்சள் நிற முக்கோண வடிவ நிறமாற்றங்கள். இப்பகுதிகள் பழுப்பு நிறமாக மாற்றம் அடைகிறது. சிறிய வெடிப்புகள் தோன்றும். அதன் வழியே பிசின் போன்ற திரவியம் வெளிப்படும். அஸ்வினி, இதனால எதனா சேதாரம் இருக்கா? அதனால் ஒரு பொருளாதார சேதம் ஏற்படுது. அது என்னென்னா, காய்கள் சிதைந்துவிடும், பருப்பின் கன அளவு குறைந்துவிடும் போன்ற சேதம் ஏற்படும். இதை எப்படி கட்டுப்படுத்துறது டெபோரல்? இதை கட்டுப்படுத்த நிறைய முயற்சிகள் இருக்கு ரோஷினி. முன்னெச்சரிக்கை மற்றும் நடவடிக்கை. தொற்றுதலை தடுக்க காற்று காலங்களில் மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். ரசாயன முறையின் பார்த்தோன்னா, வேப்ப எண்ணெயை 5 மில்லிலிட்டர் அளவு 1 லிட்டர் நீரில் கலந்து தெளித்து வர வித்தியாசம் தென்படும். உழவியல் முறையில் சிலந்தி தாக்கப்பட்ட குறும்பைகளை சேகரித்து அழிச்சிட்டா தாக்குதல் குறைந்துவிடும். சரி டெபோரல், இதை தவிர்த்து வேற எதனா தென்னை மரத்தை தாக்கும் பூச்சிகள் இருக்கா? இருக்கு ரோஷினி. அதுதான் தென்னை மரத்தின் அழியா விருந்தாளியான ரோகோ சுருள் வெள்ளை ஈக்கள். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்றியா? இந்த ஈக்கள் முதலாக 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் 2016ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் பாலக்காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட தாக்கங்கள் என்னென்ன மற்றும் அதை நீ எப்படி கட்டுப்படுத்துவ? இந்த ஈக்கள் 200க்கும் மேற்பட்ட தாவரங்களை தாக்கும் தன்மை கொண்டது. இது தென்னை மரத்தின் இலை பகுதியை தாக்கும். தென்னை மரத்தின் இலைகளின் கீழே இருக்க அந்த சாற்றினை உறிஞ்சி இந்த ஈக்கள் சேதத்தை உண்டாக்கும். தாக்கும் தன்மை அதிகமாகும் போது தேன் போல திரவம் கசிந்து காணப்படும். இதனால எறும்பு மற்றும் கரும்பூஞ்சை படரும். இதன் காரணத்தினால வெயில் சரியாக இலைகளின் உள்நோக்கி போக முடியாது. மரம் உணவு தயாரிக்க மிகவும் கடினமாக இருக்கும். இந்த நிலை மரம் இறந்து போக கூட வழிவகுக்கும், அதிகமான தாக்குதல் இருக்கும்போது. அதனால நாம இந்த பூச்சியின் தாக்குதல் கட்டுப்படுத்த ஒரு சில முயற்சி செய்யலாம். முதல்ல மஞ்சள் நிற ஒட்டு பொறியை 1 ஹெக்டருக்கு 12 என்ற அளவில் வைக்கலாம். அது மட்டும் இல்லாம வேப்ப எண்ணெய் சாறு 3% அளவு மருந்து கரைசலாக தயாரித்து தெளிக்கலாம். மிக்க நன்றி டெபோரல். இந்த தகவல்கள் எனக்கு மிக உதவியாக இருந்தது. என்ன விவசாயிகளே, உங்களுக்கும் இந்த தகவல்கள் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தகவல்களோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி சமுதாய வானொலி. நாங்கள் உங்கள் தலைமுறை விவசாயிகள் ரோஷினி, அஸ்வினி மற்றும் தெபோரால் ஜபக்கனி. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் ரசம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகளோடு ஸ்ரீவித்யா. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்தர்கள் கண்ட தத்துவம். நாம் உண்ணும் உணவினை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி உண்ணும் போது அது நமக்கு நோய் வராமல் பாதுகாத்து நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றது. நோயற்ற பொழுது நம் உணவில் நாம் அன்றாடம் சேர்க்கும் பொருட்களை கொண்டே மருந்து தயாரித்து, அதாவது அப்பொருட்களை கொண்டு கஷாயம், தைலம், மணப்பாகு, களிம்பு, சூரணம், மாத்திரை, பற்று போடுதல் அல்லது ஆவி பிடித்தல் என எளிய முறையில் ஏதேனும் ஒரு வகையில் பயன்படுத்தி அந்நோயினை போக்கிக் கொள்ளலாம்.
உணவே மருந்து, மருந்தே உணவு என் பொருட்டே நம் உணவு முறை வகுக்கப்பட்டு இருக்கின்றது. நம் உணவு முறைகளில் ஒரு உணவினை தயாரிக்கும் போது அவ்வுணவு பொருட்களிலேயே அவ்வுணவின் சுவையை கூட்ட, மனத்தை கூட்ட சேர்க்கப்படும் பொருட்களோடு அவ்வுணவினால் ஏற்படும் எதிர்விளைவுகளை, கோளாறுகளை தடுக்கும் குணமுடைய ஆன்டிடோட் பொருள்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். மேலும் அவ்வுணவில் உயிர்ச்சத்து குறைவு, விட்டமின் டிஃபிஷியன்சி, தாது உப்பு சத்து குறைவு, மினரல் டிஃபிஷியன்சி ஆகியவைகளை நீக்குவதற்குரிய பொருட்களும் சேர்க்கப்பட்டிருக்கும். உண்ட உணவு விரைவில் சீரணமாவதற்கும், உணவின் பயன் விரைவில் கிட்டவும், உடலின் மற்ற உறுப்புகளுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கவும் ஏற்ற பொருட்கள் அவ்வுணவிலேயே சேர்க்கப்பட்டிருக்கும். எனவே நாம் உண்ணும் உணவு சித்தர்கள் கூறும் சரிவிகித திட்டத்தின்படி அமையும் போது நோய் நொடியின்றி, நரைத்திரை பனி மூப்பின்றி அமைய உதவுகிறது. இக்கொள்கையின் பயன் அடிப்படையில் நமது துணை உணவுப் பொருட்களாக நாம் சேர்க்கும் இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, புதினா கீரை, சீரகம், மிளகு, பெருங்காயம், பூண்டு, கடுகு ஆகும். இவ்வுணவுப் பொருட்கள் நம் உணவு தயாரிப்புகளில் அவ்வப்போது காலதேச இட வர்த்தமானத்திற்கு தகுந்தது போல சிற்சில அளவுகளில் சேர்க்கப்பட்டாலும் இவை அனைத்தையும் ஒருங்கே சேர்க்கப்பட்டு நம்மால் வேளா வேலைக்கு முழுமையாக பயன்படும் ஒரே உணவு ரசம்தான். மேலை நாட்டினர் உணவு முறையில் சூப்புக்கு முதலிடம் தருவது போல் நம் உணவு வரிசையில் ரசத்திற்கு முதலிடம். வெறும் ரசம் ஒரு கப் குடித்தால் போதும். பசியின்மை, செரியாமை, மந்தம், வாய்வு, வயிறு உப்பிசம், ருசியின்மை அனைத்தும் தீரும். இந்த ரசத்தில் தான் எத்தனை வகை, எத்தனை சுவை! வீட்டு கல்யாணங்களில் அவரவர் செல்வாக்கு, உபசரிப்பெல்லாம் இந்த ரசத்தினை தயாரிப்பதில் காட்டப்படும். மிளகு ரசம், பூண்டு ரசம், பன்னீர் ரசம், கொத்தமல்லி ரசம், பைனாப்பிள் ரசம், எலுமிச்சை ரசம், மைசூர் ரசம், இஞ்சி ரசம் என்று நாவுக்கு ருசியாக எத்தனை ரசங்கள்! இவ்வகை ரசங்கள் நம் வீட்டு விசேஷங்களின் போது நம் தாய் குலங்களால் தயாரிக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்படும். அது மட்டுமல்லாது பேதிக்கு சாப்பிட வைக்கும் பேதிக்கு ரசம், பிரசவித்த தாய்மார்களுக்கு பிரசவ ரசம், சுரத்தினால் அவதிப்படுவோருக்கு பத்திய ரசம் என ரசத்தில் எத்தனை ரகங்கள்! ரசத்தில் உபயோகப்படுத்தும் பெரும் பொருட்களில் முக்கியமான சில வகை பூண்டு, தனியா, மிளகு, சீரகம், பெருங்காயம் முதலியவை ஆகும். பூண்டு இது வயிற்றிலுள்ள வாயுவை கலைத்து வெளியேற்றி, பசியை தூண்டி, சிறுநீரை பிரித்து வெளியேற்றி, வயிற்றிலுள்ள புழு பூச்சிகளை வெளியேற்றி, உடலுக்கு தேவையான வெப்பத்தை தந்து, இரத்தத்தில் கொழுப்பு சேராமல் பாதுகாத்து, பிளேட், பிரஷர், மாரடைப்பு போன்ற நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இந்த பூண்டு. அடுத்ததாக தனியா. இது உடல் சூடு, குளிர் சுரம், மனநோய், செரியாமை, வாந்தி, விக்கல், நாக்கு வறட்சி, அடிக்கடி வரும் தொடர்ந்து ஏப்பம், ஆறாத நாட்பட்ட புண், பித்தம் ஆகியவை குணமாகும் இந்த தனியாவினால். அடுத்ததாக மிளகு. இது வாத, பித்த, கபமாகிய முக்குற்ற நோய்களை தன்னிலைப்படுத்தி உணவை செரிப்பிக்க செய்து, வயிற்றிலுள்ள வாயுவை வெளியேற்றி, பசியை தூண்டி, உடலில் ஏற்படும் அரிப்பு, தடிப்பு, ஒவ்வாமை இவைகளை நீக்கி, சுரம், சளி, இருமல், தும்மல் வராமல் பாதுகாக்கிறது இந்த மிளகு. அடுத்ததாக சீரகம். அகமாகிய வயிற்றை சீராக வைத்துக் கொள்வதால் இது சீரகம் என பெயர் பெற்றது. இதனால் சிரிப்புத்தன்மை உண்டாகும், பசி அதிகரிக்கும், கல்லீரல் நோய்கள், வயிற்று வலி, வயிற்றுப்புண் குணமாகும், உடலுக்கு வலுவை தந்து கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும் இந்த சீரகம். அடுத்ததாக பெருங்காயம். வயிற்று கோளாறுகள், வயிற்று வலி, வாயு இவைகளை நீக்கி, வயிற்றிலுள்ள வாயுவை உடனடியாக வெளியேற்றி, உண்ட உணவை செரிக்க செய்து, பூச்சிக்கடி மற்றும் உணவு வழி ஒவ்வாமைகளினால் உடலில் வரும் அரிப்பு, தடிப்பினை போக்கக்கூடியது இந்த பெருங்காயம். அடுத்ததாக கடுகு. வாத நோய்கள், கீழ்வாயு, செரியாமை, தலைச்சுற்றல், விக்கல், இருமல், மூக்கிலிருந்து நீர் கொட்டுதல், கோழை, குடைச்சல், மந்தம் இவைகளை நீக்கி, வயிற்று கோளாறுகளை நீக்கி, வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் வயிற்று வலி நிவாரணி இந்த கடுகு. நாம் உணவு செரிமானத்திற்காக செயற்கை குளிர்பானங்களை அருந்துவதை விட ஒரு கப் ரசத்தை அருந்துவது மிகவும் நல்லது. நேயர்களே, செவிச்சொல்லும் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது ரசம் பற்றிய அறிவு சார்ந்த தரவுகள். வழங்கியவர் ஸ்ரீவித்யா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம்.
Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Welcome listeners, you're listening to Data Chunks on 90.8 MHz VIT Community Radio with me, Rigu Kapoor. Today I will provide you information on add-ons for Google Chrome. Stay focused. When it comes to productivity, you're often your own worst enemy. Stay focused can help. It lets you set a daily time limit for browsing time-wasting websites of your choosing. Once allotted time is up, the sites are blocked until the following day. Stay focused all-seeing eye can be disabled only by uninstalling the add-on, making this a nearly foolproof way to remain on task. Customization hounds will find plenty to love here too. You can configure Stay Focused to operate only during certain hours on certain days and or to block subdomains, individual pages, and even certain types of content such as flash games. Aviary. The Aviary add-on lets you edit images right in your browser without being rerouted to another site or program. When you're browsing, just right-click an image and choose the Edit Image in Aviary from Context menu. Up pops the image in a simple widget that lets you adjust colors, crop, rotate, eliminate red eye, add silly stickers, and more. Then save it to your desktop. There's also a screen capture feature that takes a snapshot of the page, opening it in a slightly more advanced in-browser image editor in a new window or tab. Here you can animate your captures and add other effects, making this one powerful tool for bloggers or anyone else with an image editing itch. Session Manager. Never worry about finding websites from a previous browsing session again. Session Manager saves entire browsing sessions in their current state, allowing you to revisit a series of websites accessed on a previous date exactly as they were when you first click on them. Session Manager is also ideal for synchronizing your daily web browsing by helping you create sessions for certain times of the day. Fond of social networking and emails in the morning? Session Manager makes it easy to load your routine while nursing that first cup of coffee. Chrome to phone. Running out the door is a lot less stressful when you pair your Android smartphone with Google Chrome's to your phone or your iPhone. With My Phone's desktop's Chrome to iPhone. Both send links, images, phone numbers, and other important information right to your smartphone when you click on an in-browser button. With push notifications, the ability to set default actions for different data types, and multiple handset support, they'll help streamline your digital life. Both extensions are free. Both send links, images, phone numbers, and other important information right to your smartphone. With push notifications, the ability to set default actions for different data types, and multiple handset support, they help you streamline your digital life. Both extensions are free. You'll need to install the corresponding app on your phone and have an account with Google or My Phone desktop. Google Chrome's to phone Android app is free, while the iPhone version is paid. Task Force. Task Force turns your Gmail inbox into a productivity nerve center for your digital life. The add-on converts emails into tasks, schedules those tasks, and shares them with others, even if they do not use Task Force. All it does, all that without forcing you to leave your inbox. Digital natives and novices alike can use this interface with ease. Most actions are carried out simply by clicking on a Task Force button inside your mailbox. Install the add-on, fire up your Gmail account, and watch your productivity soar. Things to do. Productivity tools with oodles of features work well for advanced taskmasters. But the rest of us may be better served by simple add-on that actually encourages us to get things done. Procrastinators look no further than Things to Do. The add-on makes your duties inescapable by turning Google Chrome's new tab page into a customizable to-do list. Each bullet point on the list can be dragged into a new position for easy prioritizing. Editing and deleting items is as simple as clicking on them. The keyboard shortcuts will provide you quick navigation through all the tasks you swear you'll get done today. Add This. Add This is your one-stop shop for all things sharing. Click in the browser Add This button and you'll be able to broadcast content to over 300 different web services. That simple browser button lets you tweet, share, or email links without the hassle of switching between pages. It's ideal for thought leaders, social media marketers, or anyone else with a generous digital spirit. Add This also features translation functions for foreign language content and can easily be customized to share lesser known sites like Fashionista, Historious, and Link Ninja.
Fastest Chrome. Fastest Chrome, a Chrome version of the popular Fastest Firefox extension, is like steroids for your browser. Although it doesn't actually load pages faster, the add-on's numerous features make browsing faster overall. For instance, it automatically loads the next page of the website for minimal interruption while reading. And when you highlight a word or phrase on the page, its definition appears in a pop-up. Social media mavens will love the ability to highlight a link and check out its popularity on Facebook and Twitter, whilst shopaholics will appreciate the real-time price comparison pulled from shopping search engines that are displayed anytime a product appears in Google search results. All this more adds up to a Chrome enhancement makes web browsing a breeze. Speak It. Multitaskers, meet your new best friend. Install Speak It. Highlight on the text screen on a non-encrypted web page and click the Speak It toolbar button to hear the text read aloud. Highlight on text screen on a non-encrypted web page and click on the Speak It toolbar button to hear the text read aloud to you while you get things done. It's the perfect way to listen to your latest celebrity updates from TMZ while you're doing other important things. It's also a great add-on for eye-strained web users in the need of relief. Be warned, however, there's no easy way to stop Speak It. Once it starts reading aloud, so be ready with your keyboard's mute button. This open source tool supports every language on Google, meaning polyglots and foreign language users will have a chance to get in on text-to-speech action. Up. Good things come in small packages. With one click, the app add-on sends users up one level in the currently loaded URL. It will also display the path list back to the original website, making navigation among multiple URL levels quick and easy. For researchers tracking down the home source of a citation or those who need to tap the root of a website quickly, Up is a must-have, proving that some of the best productivity tools are the simplest. I would like to end the show with a quote. You can never cross the ocean until you have the courage to lose sight of the shore. Christopher Columbus. That's all for now. I'm Rigu Kapoor, signing off. This is Data Chunks on 90.8 MHz VIT Community Radio. See you next time. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on VIT Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 மற்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிலையான ஊரக வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி கல்வி மையம் இணைந்து வழங்கும் அனுபவ மேடை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜம் பார்த்திபன், தொழில் முனைவோர். அவங்க தான் இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில நம்ம கூட பேச போறாங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்குமா. வணக்கம் சார், என்னுடைய பேர் ராஜம் பார்த்திபன், திருநகர்லேருந்து வரேன், வெள்ளூர் மாவட்டம், காந்தி நகர். எனக்கு 2 பையன்க இருக்காங்க. ஒரு பையன் செகண்ட் இயர் பிஇ பண்ணிகிட்ருக்காப்புல, ஐஆர்டிடி ஈரோடில் படிக்கிறாப்புல. ரெண்டாவது பையன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி ஜியாலஜி ஃபஸ்ட் இயர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. 2 பசங்க, நான், எங்கள் ஹஸ்பண்டு, 4 பேரும் வேலூர் மாவட்டத்தில் திருநகர் ஏரியாவில் வசிக்கிறோம். என் கணவர் தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் பணிபுரிகிறாங்க. அந்த அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் என் குடும்பத்திற்கு போதுமானதாக இல்லை. நான் 2 ஆம்பளை பிள்ளைங்கன்றதுனால நல்ல நிலைமையில் பையன்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு வருமானம் பத்தலை அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம், நாம் நமக்கு தேவையான பணத்தை நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு எனக்கு வந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அதன் தான் ஆரம்பம். அதுதான். நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எனக்கு சொந்த மாவட்டம், நான் பிறந்ததெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்ருக்கிறேங்க சார். அது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே படிக்கலையா? அதுக்கு மேலே படிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. என் கூட பிறந்தது 6 பேர், எங்கள் அப்பா ஒருத்தவங்களுடைய வருமானம். அந்த சூழ்நிலையில் இதுவே அதிகன்ற மாதிரி இருந்தது. அதனால் அதோட நான் +2 ஃபெயிலு. திருப்பி எடுத்து படிக்கிறதுக்குரிய ஆர்வம் இல்லாமல் நான் விட்டுட்டேன். சரிம்மா, நீங்கள் இப்போ ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, எந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
இப்போது தொழில் முனைவோர்ன்ற பேர் வந்தால் கூட நம்ம வந்து குடும்பத்தில் இருந்து தான் இந்த தொழிலை செய்கிறோம். நமக்கு குடும்பம் வந்து ஃபஸ்ட்டு. நம்மளோட தொழில்னால கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு பாதிக்கக்கூடாது, குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் குறையக்கூடாது. இது ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நமக்கு பணம் வேணும், தொழில் பண்ணணும், அதே சமயத்தில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அந்த நிலையில் வந்து யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணது வந்து டெய்லரிங். வீட்டில் இருந்துக்கிட்டே டெய்லரிங் பண்ணி அதில் என்ன வருமானம் செய்ய முடியுமோ அதை பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எஞ்சிய டைம் கணவன் குழந்தைங்களை பார்த்த நேரம் போக மீதம் உள்ள நேரத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது அந்த இயற்கை மூலிகை ஆயில், கூந்தல் தைலம் அது செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த வந்து நானாகவே முயற்சி பண்ணி என்னென்ன பொருள்கள் இயற்கையாக உடல் நலத்துக்கு நல்லது, எதை சூஸ் பண்ணி இந்த ஆயில் தயார் பண்ணலான்னு சொல்லும் பொழுது அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், கற்றாழை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிள்ளை, அந்த மாதிரி இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி ஆயில் வந்து தயார் பண்ணி நான் ஓன் யூஸ் பண்ணேன். என்னைய பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்களே, உங்கள் ஆயில் என்ன ஆயில்? அது வந்து நிறைய வந்து தவிர்க்கும் என்னுடைய ஆயில். அப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ஹேரும் வளர்ந்தது, நல்லாவும் இருந்ததுன்னு அவங்க ஃபீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸுக்கே ஆரம்பித்தேன். பல்காக வாங்கிப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் எனக்கு 1/2 லிட்டர் கொடு, 1 லிட்டர் கொடு. நான் வந்து இயர்லி 3 or 4 டைம்ஸ் பண்ணுவேன். அந்த சீசனுக்கு பண்ணிவிட்டு வச்சுருவேன். அவங்க கேட்கும்பொழுது சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். அது ஒரு சைட் பிஸ்னஸ். டெய்லரிங் ஒரு பிஸ்னஸ். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் குளிக்கிறதுக்கு உரிய குளியல் பவுடர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த பவுடரும் வந்து அதுவும் ஹெர்பல்ஸ், இது எல்லாமே ஹெர்பல்ஸ் தான், கெமிக்கல்ஸ் இல்லாதது. அதையும் தயார் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவேன். கேட்கும் பொழுது அதை அப்படியே சேல்ஸ் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அந்த ஆயில் மசாஜ், அதுக்குரிய அந்த மஞ்சளுடைய மருத்துவ தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ மஞ்சள்லேருந்து நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அது பச்சை மஞ்சள்லேருந்து எடுத்து அதில் ஒரு தேங்காய் எண்ணெயோட சேர்ந்து அது ஒரு ஆயில் பண்ணேன். அந்த ஆயில் கூட நல்ல வரவேற்பு இருந்தது, அதுவும் நல்ல ரிசல்ட்டும் இருந்தது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாத இந்த 3 பொருள்களும் தயார் பண்ணி வீட்டில் இருந்துக்கிட்டே சேல்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்களையும் பாதிக்காது, படிக்கவும் வச்சேன். வீட்டுக்காரவங்க மற்றவங்க வரும்பொழுது, ரிலேஷன்ஸ் வரும்போது எந்த உறவும் பாதிக்கப்படாமல் என்னுடைய சொந்தமான நேரத்தில் டிவி பார்க்கணும், வெளியில் போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஷாப்பிங் போகணும், அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் இந்த தொழில் செய்யணும்னு அந்த டயத்தை இதுக்காக யூஸ் பண்ணேன். அதனால் என்னால் பண்ண முடிஞ்சது. சரிம்மா, நிறைய விஷயம் சொன்னீங்க. சில விஷயத்தை வந்து நம்ம தியாகம் பண்ணாதான் வந்து இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்க முடியும், அது நம்மளுக்கு கிடைக்கும். பல வகையில் நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிம்மா, நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆயிலோ இல்லை வந்து சோப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு எங்கே பயிற்சி எடுத்தீங்க? யார் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து? ஆயில் வந்து பயிற்சி கிடையாது. ஆயில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து அவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க இந்த மாதிரியான ஆயில் எல்லாம் பண்ணணுன்றது ஊற வச்சு உடனே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்போ நான் திங்க் பண்ணும்போது கொஞ்ச நாள் அது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எப்படி இருந்தால் கெட்டு போகாதுன்னு திங்க் பண்ணேன். ஸோ அது வந்து பாயில் பண்ணால் கெட்டு போகாது. அதனுடைய நீர் சத்து ஃபுல்லாகவே எவாபரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த ஆயில் கெட்டு போகாது, தண்ணி பட்டால் தான் கெட்டு போகும். ஸோ அப்படி திங்க் பண்ணி இதை வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யூஸ் பண்ணுறதுக்கு உரிய மெத்தட் ஒன்று. ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீர் சத்து ஃபுல்லாக ஆவியாகிற மாதிரி அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நானாகவே முயற்சி பண்ணி பாயில் பண்ணுற முறையை வந்து கற்றுக்கிட்டேன். பட் இந்த ஆயில் செய்யணுன்றது வந்து பேஸ் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு செய்தது, நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். சரி, நீங்கள் இப்போ சொன்னீங்க வந்து உங்களோட தாயார் தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, வேற எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? இதை தவிர்த்து வேற ஏதாவது ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் ஏதாவது இருந்திருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு வந்து தனியாகவே இதை செய்கிறத விட ஒரு குழுவாக இருந்தால் இன்னும் நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், நிறைய பேரோட லிங்க் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்தது. நிறைய இடத்துங்களில் போய் முயற்சி பண்ணோம். என்ஜிஓஸ்னால் என்ன, எப்படி குரூப், யாரை வச்சு ஆரம்பிக்கிறதுனே தெரியாமல் இருந்தோம். அந்த சமயத்தில் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து மெஸ் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட சாப்பிட வந்த ஒருத்தர், அவர் வந்து இந்த நிறுவனம் சம்பந்தமான ஒருத்தர், அவர் அறிமுகம் கிடைச்சது. அவர் வந்து இந்த மாதிரி குழு எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. குரூப் ஃபார்ம் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணி இப்போ 10 வருஷம் கிட்ட ஆகுது குரூப்பில் ஜாயின் பண்ணி. குரூப் நல்ல விதமாக ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இந்த குரூப்பில் வந்து நாங்கள் லோன் எல்லாமும் வாங்குவோம். ஃபேமிலியில் பசங்க படிப்புக்கு அந்த மாதிரி லோன் வாங்கி நல்ல விதமாக திருப்பி கட்டிட்டு வரோம். இந்த குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் குரூப்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியான மைக்ரோசெட் பிரான்ச் இருக்குது, அதில் ட்ரைனிங்ஸ் நடக்குதுன்னு எங்களை குரூப் ஃபார்ம் பண்ண நிறுவனம் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எதனா இருக்குது, கற்றுக்கிறதுனா கற்றுக்கோங்க, எல்லாமே ஃப்ரீ. நம்ம எல்லாம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கேப்பில் தான் இது நடக்கும். ஸோ போயிட்டு பார்த்தோம், ட்ரைனிங்ஸ் எல்லாம் இருந்தது.
அந்த சமயத்தில் மைக்ரோசெட் பிரான்ச்சில் வந்து மகளிர் சுய உதவி குழுவுக்குன்னு விற்பனை பிரிவு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பண்ணும்பொழுது தான் அவங்க எங்கள் ஃப்ரெண்டு அவங்க லெதர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்குது, வாங்க நம்மளுடைய திங்ஸை கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது இந்தியன் பேங்க்கில் மைக்ரோசெட் பிரான்ச்சில் பண்ணி அது உள்ளே வந்து எங்களுக்கு ஃப்ரீ ஸ்டால் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இந்த பொருளெல்லாம் சேல்ஸ் பண்ணோம். அப்போ பேங்க்குக்கு வந்து நிறைய மகளிர் குழு வருவாங்க. வரும்பொழுதெல்லாம் இதை பார்ப்பாங்க. அவங்க வந்து தேவைகளை சொல்லுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங்கில் பண்ணித்தரது, அந்த இடத்துல ஸ்டால் வைக்கும்போது நிறைய அறிமுகம் கிடச்சிது. அப்போ என்னன்னா நிறைய பேர் லேடிஸ் வர்றதுனால ஏன் இவங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே மோகம் இருக்குது. எல்லாமே கோல்டு போட முடியாது. செயற்கை ஆபரணங்களை நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது ஏன் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்தது தான். எங்கள் அண்ணி வந்து ஒரு தையல் டீச்சர். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ட்ரிச்சியில் இருக்கிறாங்க. தையல் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. தையல்னால் எப்போவுமே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க ஒரே இது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த தையல் பீரியடில் ஒரு சில நாளைக்கு ஒயரில் பண்ணுவாங்க, கிளாத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலங்கள் மாற மாற அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்டோன் ஐட்டம்ஸில் இதை மாதிரி அவங்க பண்ணி அவங்க குழந்தைங்க எங்கள் பசங்களுக்கு பண்ணி நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி பண்ணினேன், எனக்கு இந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்பொழுது, அவங்களே பண்ணும்போது நாம் சும்மா இருக்கிறோம் வீட்டில், ஜாபில் இருக்கிறவங்களே பண்ணும்போது நம்ம வீட்டில் தானே இருக்கோம், இதை நாம் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி வெளியில் போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ ட்ரிச்சி போய் அவங்கக்கிட்டேயே ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கின்னு வந்து இந்த ஸ்டாலில் உட்காந்து நான் செய்வேன். சாம்பிள் மட்டும் வாங்கின்னு வந்துட்டு அதை மாதிரியே செய்து சேல்ஸுக்கு வைப்போம். இப்போ மேனேஜர் பார்ப்பார், டெய்லி எங்களுக்கு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் உள்ளே என்ன பண்ணுறோன்றதை வாட்ச் பண்ணுவார். பண்ணிவிட்டு அப்போது ஜுவல் மேக்கிங் ட்ரைனிங்க்கு ட்ரெயினர் இல்லை. அப்போ இப்போ எல்டிஎம்மாக வெள்ளூரில் இருக்கிற தாமோதரன் சார், அவர் வந்து மைக்ரோசெட் பிரான்ச்சோட டைரக்டராக இருந்தார். கீழே வந்து ராஜேந்திரன் சார் சொன்னார், இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க, இவங்கள வந்து ட்ரெயினராக போடுங்க அப்படின்னாங்க. ஆனால் என்கிட்ட எந்த விதமான ட்ரைனிங்கே கிடையாது. நான் எங்கேயும் எந்த ட்ரைனிங் எடுத்த சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது. இவங்க பண்ணுவாங்க, நீங்கள் போடுங்கன்னாங்க. சார் என்னால் முடியாது சார், நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது, எனக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது, நான் வெளியில் வந்ததே கிடையாதுன்னு. நீங்கள் பண்ணுங்கள், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் தானே இருக்கோம், வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 ஸ்டூடெண்ட் வச்சு அந்த ட்ரைனிங் நடத்தணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கொஞ்சம், தியரி கொஞ்சம் கொடுப்போம். இது அதனுடைய பொருளுடைய நேம், இது எப்படி செய்கிறதுன்ற விளக்கம், அடுத்து வந்து செய்முறை, இதை மாதிரி பண்ணுங்கன்னு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. அந்த ட்ரைனிங் நல்ல சக்ஸஸ் ஆனிச்சு. அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு இன்கம். நான் வந்து டெய்லரிங்கில் மற்ற அப்படி கொடுக்குறத விட ஒரு செக்காக முதல்ல அவங்க சேலரி வந்து 4000 எனக்கு வந்து கொடுத்தாங்க. அது வந்து என்னுடைய முதல் வெளியிலேருந்து வந்த இன்கம். அது எனக்கு என்கரேஜிங்காக இருந்தது. இதை கொடுத்தது வந்து மேனேஜர் ராஜேந்திரன் சாரும் டைரக்டர் தாமோதரன், இன்றைக்கி வந்து அவர் எல்டிஎம்மாக இருக்கிறார். இவங்க 2 பேரும் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் லேடிஸே இதை பண்ணுறீங்கம்மா, இதுவே பெரிய விஷயம், நீங்கள் பண்ண முடியும், உங்களால் முடியும்னு சொல்லி அந்த தாமோதரன் சாரோட என்கரேஜிங் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியில் வந்ததுக்கு காரணம். வீட்டுக்குள்ளேருந்து என்னால் எவ்வளோ வேணால் சம்பாதிக்க முடியும், பட் வெளியில் வந்து 4 பேர் பார்க்குற அளவுக்கு எங்களை உருவாக்குனது வந்து அவர் தான். எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி வெளியில் எங்களுடைய நேமை வந்து வெளிக்கொண்டு வந்தது அவர் தான். சரிம்மா, நீங்கள் சொன்னீங்க, அதாவது நிறையா வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்கினா கூட வேறு ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பசங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து வீட்டு வேலைகள் இருக்குது, அதை தவிர்த்து இந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்குது. எந்த அளவு உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு? நீங்கள் ஆனால் வந்து ஒரு வீட்டில் இருக்க போகிறதில்ல, வந்து காலையில் வந்து ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலைகளை செய்கிறதா இருக்கட்டும், பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான சமயங்களிலும் உங்கள் ஃபேமிலி வந்து எந்த அளவு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது? எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் என்னை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அவங்க ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி செஞ்சதுனால அவங்களுக்கு தெரியலை. ஸோ கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் போனால் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருமானத்தை பார்த்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சோம், பேசுவோம். எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி நான் கொஞ்சம் நேரம் போகணும், நீங்கள் வந்து அதுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், என்னால் வந்து உங்களுக்கு எந்த பேர் கெடாது, நஷ்டம் எதுவும் வராது, நான் போனால் 10 ரூபா கிடைக்குது, இன்னார் இங்கே இருக்கிறாங்க, எனக்கு சேஃப்டி இருக்குது, எனக்கு செக்யூரிட்டி இருக்குது, அதனால் நான் போய் வரேன், இந்தியன் பேங்க்குக்கு தான் போகிறேன், வேணா நீங்கள் வந்து மேனேஜர்கிட்ட பாருங்க, பேசுங்க, இந்த இடத்துக்கு தான் போகிறேன், எனக்கு எதனா ஒன்றுனா எமர்ஜென்சி கால் பண்ணணுன்னா இந்த இடத்துக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு தான் சொன்னாங்க, அதெல்லாம் தேவையில்லை, வீட்டில் இரு, பசங்களை வந்து படிப்பு போயிடும். நான் வந்து அதையெல்லாம் படிப்பு பசங்களெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பசங்கள்கிட்டே நான் ஃப்ரீயாக பேசுவேன். அந்த ஓப்பன் ஷேரிங் தான். நான் பண்ணுறது வந்து சரியா தப்பா, அதனால் உங்களை எதனா பாதிக்குமா, இன்னும் ஓப்பனாக சொல்லுங்கள். நான் வந்து பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பேன்.
அவங்க என்ன தப்பே பண்ணால் கூட அம்மா நான் இதை பண்ணினேன்னு சொல்கிற அளவுக்கு ஃப்ராங்காக வச்சுட்ருப்பேன். அதே மாதிரி நானும் ஃப்ராங்காக வந்து ஷேர் பண்ணுவேன். மேக்ஸிமம் பசங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணணுமோ ஓப்பனாக ஷேர் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு நமக்காக தான் அம்மா போகிறாங்க, ரைட் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் இந்த டைம் வந்து நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பசங்களையும் மோட்டிவேட் பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் சார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கினேன். ஆனால் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் வந்து அனுப்ப மாட்டாங்க, தேவையில்லை போய் என்ன செய்ய போகிற, அதான் வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக போயிட்டு வா, ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுடைய எந்த வேலைகளையும் நான் வந்து நிறுத்த மாட்டேன். நான் போனேன் அதனால் நான் சமைக்கலை, ஏன் நானும் தானே வெளியில் போனேன் நீங்கள் சமைங்க, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸே வச்சுக்கிறது கிடையாது. என்னுடைய வேலைகளை எல்லாமே செய்து முடிச்சுட்டு அவங்களுடைய தேவைகள், நான் ஈவினிங் லேட்டாக வருவேன்னா அந்த ஈவினிங் கூறியது என்ன செய்யணுமோ அதையும் முடிச்சு வச்சுட்டு நான் போகிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நடந்துக்கிட்டேன். அது மெயின். அதாவது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயத்தில் முன்கூட்டியே வந்து சில விஷயத்தெல்லாம் செஞ்சு வைக்க வேண்டிய நிர்பந்தங்கள், சில விஷயம்லாம் நம்ம செஞ்சு வச்சாதான் அந்த மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது, அந்த மாதிரியான பல விஷயங்கள். உங்களோட குழு மூலயமா அடுத்ததான் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து சோப்போ ஒரு ஆயில் அந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறீங்க. வேற அதை தவிர்த்து எந்த மாதிரியான ஒர்க் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க? குழு மூலமாக பண்ணும் பொழுது இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா வந்து எங்களுடைய குழு மூலமாக மகளிர் திட்ட ஆஃபீஸில் டைஅப் வச்சுட்ருக்கோம். மகளிர் திட்ட ஆஃபீஸ்லேருந்து இண்டிவிஜுவலுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, குழுவாக செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு ஆவின்றது வந்து கவர்மெண்ட் ஒரு நிறுவனம், அதில் வந்து ஒரு தலைமை பாலகம் எடுத்து நடத்துறதுக்கு எங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணினாங்க. அந்த பரிந்துரையை ஏற்று வந்து இன்றைக்கி ஒரு குழுவாக வந்து ஆவின் பாலகத்தை வந்து எடுத்து நடத்திட்டு வரோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதை நிர்வாகம் பண்ணுறதும் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1500 லிட்டர் பால் சேல் ஆகும். அது இல்லாமல் அதனுடைய பை ப்ராடக்ட்ஸு கீ, கோவா, ஐஸ்கிரீம்ஸு, ஆவினுடைய எல்லா உப பொருட்களும் அதில் சேல் ஆகுது. அதை இப்போ நாங்கள் எடுத்து நடத்திட்டு வரோம். அது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு படிச்சிருக்காங்க, நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல, நிறையா வந்து படிக்காமல் சில பேர் வந்து வீட்டிலே இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மட்டும் முக்கியம், அடுத்ததாக வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பெண்கள் எந்த மாதிரியான விஷயம் செஞ்சால் நீங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க, அடுத்ததாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், நான் ஃபினான்ஷியலாக வந்து என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மேலே படிக்கிறதா இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயம் செஞ்சீங்கன்னா வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது, சும்மா இருக்கிற பெண்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? 2 லெவலில் பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு மேற்கொண்டு வேலை செய்யாமல் இருப்பாங்க, படிக்காமலே இருக்கிறாங்க. 2 நிலையிலையும் பெண்கள் இருக்கிறாங்க. படிக்காமலே இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம படிக்கலை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஃபஸ்ட்டு வெளியே மனசுலேருந்து எடுக்கணும். படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்மளால் படிக்கலைனாலும் எல்லாத்தையும் வந்து சக்ஸஸாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். படித்தவங்க வந்து இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. ரெண்டு பார்ட். படிக்காத பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் படிக்கலை, என்னால் முடியாது அப்படின்ற மனநிலையை வந்து மாற்றணும். படித்தவங்க வந்து இவ்வளோது படிச்சுட்ருக்குறோம், இதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரியும் நாம் ஒரு இன்கம் நமக்கு தேவைப்படுற மாதிரியும் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், உந்துதல் வந்து அவங்களுக்கு வரணும். கரெக்டாக சொன்னீங்க மேம். அதாவது நிறையா பேருக்கு வந்து வழிகாட்டுதல் கிடையாது. அதாவது வந்து யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு நிறையா வேலை செய்யணும்னு ஆசை இருக்கும், ஃபினான்ஷியலாக நம்ம ஃபேமிலிக்கு எந்த அளவு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வந்து மீண்டும் நாம் நிறைய விஷயம் பேசலாம். உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ, பங்கு பெற வாருங்கள், நிகழ்ச்சிகள் 1000, தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும், விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு சமுதாய மக்கள் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களை தான் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜம் பார்த்திபன் தொழில் முனைவோர் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்காங்க. பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்ததாக ஒரு கேள்விமா, அதாவது நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க, அதாவது நீங்கள் வந்து +2 வரைக்கும் தான் படித்ததா சொன்னீங்க. ஸோ மேலே படிக்கணும்னு என்னைக்கா நினச்சதுண்டு? ஏன்னா வந்து நீங்கள் வந்து சந்திக்கிறவங்க எல்லாருமே நல்லா படித்தவங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் கற்றுருக்கு. ஸோ நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அவங்கள பார்த்துருப்பீங்க. என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு? எதிர்பார்த்தேன். நாம் வந்து இன்னும் நல்லா படிச்சிருந்தா நம்மளுடைய படிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து முதல் ஆர்வமாக இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஆசிரியராக போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அந்த ஆசிரியர் தொழில் வந்து ஒரு புனிதமான தொழிலும் கூட. அது வந்து நேரடியாக மாணவர்கள்கிட்ட நம்ம போய் சேரக்கூடிய விஷயங்களை கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. என்னுடைய கல்வி தகுதி வந்து இதோடு நின்றுடுச்சு. ஆனாலும் கூட கல்வி இல்லை அப்படின்றதுக்காக இப்படியே விட்டுறக்கூடாது. வேறு எந்த வகையிலையாவது நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லணும். அது எப்படியாப்பட்ட நாள் பேரண்ட் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் நின்னா கூட அந்த நேரத்தில் கூட நான் வேஸ்ட்டாக பேச மாட்டேன். மாமியார் வீட்டு நாத்தனார் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கூட அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், சண்டை போடக்கூடாது. ப்ராப்ளம் அவங்க உங்கள் அம்மா மாதிரி, நீ அவங்கக்கிட்ட எப்படி இறங்கி போகணும். நாத்தனாராக இருந்தால் உனக்கு அண்ணி வந்ததுக்கப்புறம் நீ அண்ணன்கிட்டேருந்து கேப் கொடு. அப்போ தான் அண்ணி வந்து அண்ணன்கிட்ட நெருங்கி இருந்தால் தான் உன்னை நாத்தனார்னு ஏற்றுப்பாங்க. நீ அண்ணன்கிட்டே ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வரவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா வீடு இதெல்லாம் விட்டுட்டு தானே இங்கே வராங்க. அப்போ நீங்கள் தான் அவங்கள வந்து நல்ல விதத்தில் நீங்கள் தாங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை பார்ப்பாங்க. நீ பழைய உறவு அண்ணன் அம்மா அப்பா இப்படியே நீ இருந்தீங்கன்னா வரவங்க எங்கே போவாங்க? ஸோ அவங்களுக்கு வழி விடணும். இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணுன்றது வந்து எனக்கு டீச்சிங் முடியலை, அடுத்து கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்றத வந்து என் வாழ்க்கையில் நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய வீட்டோட சூழ்நிலை கூட அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடுச்சு. அதான் நீங்கள் பேசும்போதே நிறைய விஷயம் தெரியுது. நீங்கள் வந்து ஒரு +2 வந்து முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. ஸோ எப்படி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? பிள்ளைங்க படிப்பில் வந்து ரொம்ப ஆர்வம், அக்கறை. நம்ம பிள்ளைங்க நல்ல லெவலில் வரணும், நல்ல மார்க் வாங்கணும், ஒரு நல்ல நேம் வரணும். இப்போ எங்கள் பையனுக்கு வந்து ஜெயின் ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து பிரின்ஸிபல்லேருந்து எல்லாரும் வந்து பிரவீன் அப்படின்னா அவங்க பேரண்ட் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் இன்றைக்கி போய் சொன்னால் கூட அவங்களோட பேர் வரும். நம்ம படிக்கலை அப்படின்னா கூட நம்ம பிள்ளைகள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது அவங்க பேர் அந்த இடத்துல நிலச்சி நிற்கணும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருந்தேன். ஸோ எங்கள் பசங்க படிக்கும் பொழுது நானும் கூடவே உட்காருவேன். அவங்க எவ்வளோ நேரம் படிக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் அட்வான்ஸாக முடிப்பேன். இல்லைன்னா இவங்க படித்ததுக்கு அப்புறம் செய்வேன், கூடவே உட்காருவேன். அவங்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நானும் கூடவே இருந்து படித்து அவங்களோட ப்ரொனவுன்சியேஷன் நான் கற்றுக்கிட்டு ஐசிஐசி சிலபஸில் படிக்க வச்சேன். ஸோ அவங்களோட எனக்கு தெரியல சொல்லிக் கொடுங்க அப்படி சொல்லி தான் பசங்களை படிக்க வைப்பேன். எனக்கு தெரியும், நான் இதை சொல்கிறேன், இதை கேளு. அம்மாவுக்கு தெரியல சொல்லிக் கொடுப்பா அப்படி சொல்லியே அவங்கள என்கரேஜ் பண்ணி படிக்க வைக்கிறது. சில விஷயங்கள் வந்து அம்மா இதை நான் தப்பாக சொல்லுவேன், வேணும்னே தப்பாக சொல்லுவேன், அப்போ பசங்க என்னை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க தான் எனக்கு ஆசிரியராக இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதாவது பசங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதாவது அவங்க கிட்டேருந்து எந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கணுமோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பொதுவாக பெண்களோ ஆண்களோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எந்த அளவு ஃபாலோ பண்ணணும், குறிப்பாக வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன்னா வந்து அவங்க ஃபேமிலியும் கவனிக்கணும். இன்கேஸ் ஒர்க்கிங் உமன்னா வந்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கிங்கும் கவனிக்கணும். எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? உங்களோட அனுபவத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசை வந்து செட் பண்ணிக்கணும். எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து நம்ம மனசை வந்து அந்த இலகின நிலைமைக்கு கொண்டு வரணும். அதான் ஃபஸ்ட்டு. ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா அதனுடைய தன்மை, மண்ணில் எடுத்து ஒரு பாண்டம் செய்யணும்னா அது வந்து மெல்ட் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி நம்ம இருதயமும் நம்ம மனசும் வந்து மெல்ட் ஆகுற மாதிரி வச்சுருந்தாதான் கணவன் வந்து ஹார்ஸாக வந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு அவங்க வேறு விதமான ஒரு கோபத்தில் வந்தால் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ மாமியார் வேறு ஒரு மாதிரி மூடில் இருப்பாங்க. ஸோ ஒரு நிலையில் உள்ளவங்களும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாம் வந்து நம்மளை பெருமையாக நினச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சுமை தாங்கி நாம் வந்து அடிமை அந்த மாதிரியான நிலைமை இல்லாமல் நாம தான் சென்ட்ரு, நாம தான் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நம்ம தான் மாமியாரை கவனிக்கிறோம், நம்ம தான் வந்து நம்ம மாமனாரை கவனிக்கிறோம். ஸோ நம்ம தான் நம்ம குழந்தைங்களை உருவாக்குறோம். அப்படி எல்லாத்துக்கும் வந்து மையம் நம்ம தான் அப்படின்றதுல வந்து நாமளே நம்மளை வந்து ப்ரௌடாக பார்க்கணும். நம்மளே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம ஷோல்டரில் நாமளே தட்டி கொடுத்துக்கணும். உங்கள் வீட்டுக்காரை இப்படி கவனிச்சு
கவனிச்ச, நீ வெரி குட், நல்லா பண்ணியிருக்கிற. உங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு சோர்வாக வந்தார், நீ அவரை வந்து உன்னுடைய மாமியார் திட்டிருக்கலாம், அதை அங்கே கொட்டாமல் நீ அவரை வந்து என்கரேஜ் பண்ணும்பொழுது உன்னைய வந்து ஒரு நேரம் பாராட்டுவார். இன்றைக்கி உனக்கு அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது, நாளைக்கு கிடைக்கும். உங்கள் மாமியார் 4 தடவை திட்டும்பொழுது நீ அட்ஜஸ்ட் பண்ணி இறங்கி போகும்போது 5ஆவது தடவை அவங்க மாறுவாங்க. நீ நம்ப மாறவே வேண்டியதில்லை. அதே மாதிரி குழந்தைங்க 4 தடவை வரும்பொழுது அவங்கக்கிட்ட அன்பாக பேசி பக்குவமாக பேசி, அம்மாவுக்கு இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு ராஜா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து முதல்ல நம்ம மனசை வந்து மெல்ட் ஆகுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். செகண்ட் வந்து கொஞ்சம் தூக்கத்தை நம்ம குறைச்சிக்கணும், ஸ்பீடு அதிகமாக எடுத்துக்கணும். கடகடன்னு அந்த டைமிங்குள்ளே இந்த வேலை டிஃபனா இதுக்குள்ளே முடிச்சிடணும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அந்த ப்ரிப்பரேஷன் அது இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தூக்கம், சொந்தமாக பார்க்கக்கூடிய ஒரு சில என்ஜாய்மெண்ட்டு, அந்த பர்சனலாக நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சில சுகம்னு சொல்கிறதா இல்லை இன்ட்ரெஸ்ட்டு, பிடிச்ச டிவி நிகழ்ச்சி இந்த டைமுக்குள்ள தான் வரும். அந்த டைமில் குழந்தைங்க படிப்பாங்க, அந்த டைமில் சீரியல் வரும், அந்த டைமில் மாமியார் பார்க்கணுன்னு ஆசை வருவாங்க. அது நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிவிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததே கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சீரியல் கூட நான் பார்க்கலன்னு 100% சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, டிவியில் வர நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்ம குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, நாம் வந்து தூக்கம் மற்றதெல்லாம் சாக்ரிஃபைஸ் கொஞ்ச நாளைக்கு பண்ணோம்னா நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் வந்து ராஜா, நம்மளோட ஆர்டர் நம்ம போட்டால் அவங்க எல்லோரும் செய்வாங்க. ஸோ அதனால் வந்து நாம் இலகுன மனசு ஒன்று வேணும். அடுத்தது வந்து நம்ம தூக்கம், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை வந்து அவங்களுக்காக விட்டு கொடுத்தோம்னாலே சக்ஸஸ். பெண்மை சொன்னாலே வந்து பொதுவாக வந்து அம்மா தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு தெரியும் எது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கிறது, பசங்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயம் நம்ம நிறைய விஷயம் வந்து பெண்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க தன்னோட குடும்பத்துக்காக. அது வந்து அவங்களோட ஹஸ்பண்டு அவங்களோட குழந்தைகளுக்கான ஒரு நலனாக தான் இருக்கும். நிறைய விஷயம் சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெண்கள் தொழில் முனைவராக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், புதுசாக வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கலாம். குறிப்பாக பெண்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு நார்மலாக படிச்சிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியும் கவனிச்சுட்டு அதே சமயத்தில் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கீங்க. ஸோ குறிப்பாக பெண்களுக்கு தொழில் முனைவருக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? பெண் தொழில் முனைவர்கள் வந்து மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய தேவை என்ன, எதுக்காக நம்ம வந்து இந்த தொழில் பண்ணுறோம். டைம் பாஸிங் இல்லை, நம்ம வீட்டினுடைய வருமானம், நம்ம பிள்ளைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுல நம்மளுடைய பங்கு என்ன. நான் இந்த இடத்துக்கு இது அவசியம் அப்படின்னு சொன்னால் அந்த அவசியத்துக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கணும். இப்போ என் பையனை வந்து நான் கலெக்டர் ஆக்கி பார்க்கணுன்னா அந்த பையனுக்குரிய செலவு எவ்வளவோ அந்த செலவை வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னை நான் தயார் பண்ணணும். அப்போ என் பையன் படிக்கணும், என் பையன் கலெக்டர் ஆகணும்னா என் தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பையன் எப்படி படிப்புக்காக அவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு தாயும் தன்னுடைய குடும்பத்துக்காக, கணவனை உருவாக்குறதுக்காக, பிள்ளைகளை உருவாக்குறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது அந்த நிம்மதி, சந்தோஷம், இதை எல்லாமே நம்ம லேடிஸால் மட்டும்தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்பணும். எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்றது வந்து 2வது விஷயம். எனக்கு நிம்மதி இல்லை, கிடைக்கல, அது வந்து இன்னைக்கு கிடைக்காது. நான் வந்து விதை, லேடிஸ் வந்து விதை வந்து மண்ணில் போய் மடித்தா மட்டும்தான் அது வந்து மரமாக வளர முடியும். ஸோ இன்னைக்கு நான் வந்து மண்ணுக்குள்ளே போகணும். என்னுடைய புகழ், பெயர், நான் பண்ண சாக்ரிஃபைஸ், நான் உங்களுக்காக எந்திச்சு இத்தனை மணி நேரம் கண்ணு முழிச்சு வேலை செஞ்சேன், உங்கள் அம்மாவுக்காக இதை செஞ்சேன், யாருமே என்னை நினச்சி பார்க்கல, நினைக்க மாட்டாங்க. ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம. மண்ணுக்குள்ளேருந்து விதை மரமாக வரும்பொழுது தான் மற்றவங்க கண்ணுக்கு தெரியும். மற்றவங்க கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் நாம் அமைதியையும் பொறுமையும் கடைபிடிக்கணும். இது 2ம் செஞ்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியில் வரும்பொழுது நாமளே நம்மளை அறிமுகப்படுத்திக்க வேண்டாம், அது வந்து எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அறிமுகம் நானே செய்யக்கூடாது, அடுத்தவங்க என்னைய பார்த்து நமக்கு பேர் அவங்க வைக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நான் பேர் வச்சா கூட இப்போ என்னுடைய பேரை நான் கூப்பிட முடியாது, நீங்கள் தான் என் பேரை கூப்பிட முடியும். ஸோ என் பேரை நீங்கள் சொல்லணுன்னா என்னுடைய புகழை வந்து நான் தான் வளர்த்துக்கணுமே ஒழிய என்னை என்கரேஜ் பண்ணலை, கேட்கலன்னு அடுத்தவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. மண்ணுக்குள்ளே மூடி அது மரமாக வளர்கிற ஸ்டேஜ் வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்கு உரிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் மெயினாக நான் சொல்ல விரும்புகிறது. ரொம்ப நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிங்க. அதாவது இப்போ பெண்கள் எந்த அளவு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், எந்த அளவு அவங்க நடந்துக்கணும், எந்த அளவு வந்து விஷயங்களை கற்றுக்கணும். ஏன்னா வந்து வீட்டிலே முடங்காமல் நிறைய விஷயங்கள் வெளியே இருக்குது, வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும், நிறைய சாக்ரிஃபைஸிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிங்க. உங்களுக்கு பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேம்மா. நன்றி.
நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேர்வதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 709226293995. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. ஹாய் குட்டீஸ், இது VIT பண்பலை 90.8.
விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினதை கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெரியப்படுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில்
இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி ராஜேஷ் 709226293995. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, இது திரைக்கடலோடி. உங்க விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடல்களை தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளை நம்ம கண்ணு முன்னாடி, மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த திரைக்கடலோடி. சரி, இன்னைக்கு எந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, இன்ப சுற்றுலா அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர ஒரு நாடுங்க. வங்கிக்கு ரொம்ப பெயர் போன ஒரு நாடு. என்னங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல? சுவிட்சர்லாந்து. ஆமாங்க, சுவிட்சர்லாண்டை பத்தி தான் இன்னைக்கு கேட்க போறோம். இந்த சுவிட்சர்லாந்து மத்திய ஐரோப்பிய நாடுகள்ல ஒன்று. ஆல்ப்ஸ் மலைத்தொடராலையும் பிற நாடுகளாலையும் சூழப்பட்ட இந்த நாடு ஆல்ப்ஸ் ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கிய காரணத்துக்காகவே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லணும். ஜெர்மனிய வடக்குலையும், பிரான்ஸை மேற்குலையும், இட்டாலிய தெற்குலையும், ஆஸ்திரியா அப்புறம் லிக்ஸ்டன்டைனை கிழக்குலையும் கொண்ட இந்த நாடு தன்னுடைய சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் கூட ஒரு சுமூக உறவை கொண்டு இருக்குன்னு சொல்லணும். 41,285 சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட இந்த நாடு 7.7 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டது. இந்த கணக்கெடுப்பு 2009 நடத்தப்பட்டதுங்க. இதுல நீர்ப்பரப்புன்னு சொன்னோம்னா 4.2% நீர்ப்பரப்பால சூழப்பட்டிருக்கு. இந்த சுவிட்சர்லாந்துல நீர் ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சுவிட்சர்லாந்து மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுப்பு முறையில பிரிக்கப்பட்டிருக்கு. 26 மண்டலங்களை கொண்ட இந்த நாடு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தாண்டி மண்டலங்கள் அப்படின்ற ஒரு நிலையில அமைஞ்சிருக்கிற ஒரு கூட்டாட்சி குடியரசு நாடு. கூட்டாட்சி குடியரசுனா என்னன்னு தானே கேக்குறீங்க? அதாவது இப்ப மண்டலங்கள்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த 26 மண்டலங்களும் தனித்தனியா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே அந்தந்த இடங்களை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற மண்டலங்கள் கூட சேர்ந்து ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தி மக்களுடைய ஆட்சி முறைக்கு கீழே இருக்கிறது தான் கூட்டாட்சி குடியரசு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 26 மண்டலங்களுடைய கூட்டமைப்பு அதிகார தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெர்ன் நகரம். அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பெர்ன் நகரத்துல தான் இந்த கூட்டாட்சி குடியமைப்போட
மொத்த அதிகாரமும் அடங்கி இருக்குன்னு சொல்லணும். பொருளாதார மையங்களாக ஜெனீவா, யூரிச் இந்த 2 இடமும் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு. சுவிட்சர்லாண்டோடைய தனி நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி படி பணக்கார நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பணக்கார நாடு தனி நபர்களுடைய வருமானத்தோட அடிப்படையில தான் கருதப்படுது. அதுபடி சுவிட்சர்லாந்து ரொம்ப பணக்கார நாடுன்னு தான் இந்த உலக அளவுல தெரியப்படுது. சரிங்க, அப்படி என்ன அந்த தனிநபருக்கான வருமான வரம்பு உச்சமா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அதாவது சராசரியா ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானம் எப்படி இருக்குன்னா $67.384, அதாவது யுஎஸ் டாலருடைய மதிப்புப்படி $67.384 அவங்களுக்கு இருக்கு. இத ஆங்கிலத்துல ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜிடிபி மூலமா தான் ஒரு நாட்டுடைய நிலையான பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுது. அப்படி உயர்ந்த பணக்கார நிலையில இருக்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாண்டோடைய 2 நகரங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னு தானே கேக்குறீங்க. அதாவது இந்த உலகத்திலேயே உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நகரங்கள் அப்படின்னு ஒரு 2 நகரத்தை 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் சொல்றாங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூரிச். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய யூரிச்சை தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கை தரம் மேம்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இடம் ஜெனீவாக்கு கொடுத்திருக்காங்க. சுவிட்சர்லாந்துல 2வது இடம் 3வது இடம் 2மே அவங்களுக்கே கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா அவங்க கருதுறாங்க. இதுதாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிலை. சரி, ரொம்ப நேரமா சுவிட்சர்லாண்டோட இப்ப இருக்க நிலைமையை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். அதோடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறீங்க. இப்ப உங்களுக்கு சொல்றேன், அதோடைய வரலாறு எப்படி மேம்பட்ட ஒரு வரலாறு அப்படின்றது உங்களுக்கு புரியும். சுவிட்சர்லாந்து ஒரு நடுநிலையான நாடு அப்படின்னுட்டு ஒரு பெயர் பெற்றிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1815வது ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போர்லயுமே அது பங்கேற்கல அப்படின்றது ஒரு சிறப்பான நடுநிலையான ஒரு விஷயம். உலக செஞ்சிலுவை சங்கம் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. உலக வர்த்தக அமைப்பும் அங்கதான் இருக்கு. ஐநாவுடைய 2 ஐரோப்பிய அலுவலகங்கள் கொண்ட நாடு சுவிட்சர்லாந்து. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்துல தங்களுடைய தலைமையகத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இன்னைக்கு அந்த இடத்துல தங்களுடைய தலைமையகத்தை அமைச்சு ரொம்ப பெருமையா அவங்க தங்களுடைய நிறுவனங்களை நிறுவிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வரலாறு அடிப்படையில ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான். சரி, அப்போ வரலாறு அடிப்படையில வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குங்க. அதாவது ஐநா அலுவலகம் அங்கேயே இருந்தாலும் கூட 2002 வரைக்கும் அதுல இணைந்திடாத ஒரு தேசிய நல்லிணக்க உறுப்பு நாடாவே சுவிட்சர்லாந்து அமைஞ்சிருக்கு. அதாவது ஐநாவுல பங்கேற்கலானாலும் கூட தன்னுடைய நல்லிணக்கத்தை அந்த ஐநா சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2002ல தான் அது ஐநாவுல பங்கேற்கிற ஒரு நாடா மாறினது. 1990ல ஐரோப்பிய யூனியனுடைய இணையணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்துக்காக மக்கள் கிட்ட வாக்கெடுப்பு நடத்தினாங்க. ஆனா அந்த வாக்கெடுப்பு முற்றிலும் ஒரு தோல்வியை தழுவுனுச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு வணிக ஒப்பந்தங்கள்ல முக்கியமான ஒரு ஒப்பந்தமான ஸ்டேஜன் ஒப்பந்தத்துல அங்கம் வகிக்கிற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து விளங்கிட்டு இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் தொன்மையான மக்களாட்சி கொண்ட நாடுகள் ரொம்ப கொஞ்சம் தாங்க. அதுல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இட்டாலியன் மொழி, உரோமாஞ்சி மொழி, இப்படி 4 விதமான மொழிகளை தன்னுடைய தேசிய மொழிகளா கொண்ட ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. 1291வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1 தேதி மரபு ரீதியான சுவிட்சர்லாந்து நிறுவப்பட்டது. இந்த நாளை தான் இன்னைக்கு வரைக்கும் தேசிய நாளா சுவிட்சர்லாந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வரலாற்றுல விடுதலைய பதிவு செய்த நாடுகள்ல சுவிட்சர்லாண்டும் ஒண்ணு. இந்த தினத்தை விடுமுறை தினமாவும் அவங்க கொண்டாடுறாங்க. 1291ல சுதந்திரம் அடைஞ்சாலும் 1499 செப்டம்பர் 22 வரைக்கும் மற்ற கட்டமைப்பு கூட்டமைப்பு ஆட்சிகளுக்கு கீழே தான் அது இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா 1648 அக்டோபர் 24 அப்ப அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்துவ கூட்டாட்சி நாடா இது மாறுனுச்சு. சமஷ்டி கட்டமைப்பு 1848 செப்டம்பர் 12 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்துல ஒரு சிறப்பான ஆட்சி முறையா அமைஞ்சிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கிறது ஒரு பெருமையான விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. நிலங்களை மீட்கப்பட்டு பரந்த நாடா 1848ல நவீன சுவிட்சர்லாந்து உருவானுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சுவிட்சர்லாந்து
1848 உருவாக்கப்பட்டது. தங்களை சுத்தி இருக்கக்கூடிய தங்களால விட்டு கொடுக்கப்பட்ட ஒரு சில இடங்களை அவங்க மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட அந்த நிலங்களையும் தங்களுடைய நாடுகளுக்குள்ள சேர்த்து அதை ஒரு சிறப்பான சமஷ்டி கட்டமைப்பு நாடா சுவிட்சர்லாந்து மாத்தினாங்க. இந்த ஆண்டு 1848. சரிங்க, வரலாறு அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா நவீன வரலாறை பத்தி பேசிட்டோம். இப்போ தொன்மையான வரலாறை பத்தி கொஞ்சம் பேசலாம். 150,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் சுவிட்சர்லாந்துல காணப்படுது. அது மட்டும் இல்லாம கிமு 5300களில் விவசாய குடியிருப்புகள் கட்டி மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களும் அங்கு கிடைக்கப்படுது. தொன்மையான வரலாறுன்னு அப்படி ஆரம்பிச்ச இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு ரோம பேரரசுக்கு கீழே இருந்த ஆட்சி முறை, அல்மானியர்களுடைய ஆட்சி, பழைய சுவிட்சர்லாந்துடைய கூட்டமைப்பு ஆட்சி, நெப்போலியனுடைய காலகட்டத்துல இந்த சுவிட்சர்லாந்து அவருக்கு கீழே இருந்த ஒரு நிலை, கூட்டாட்சி மாகாண அமைப்பு, முதலாம் உலகப்போர் நடந்த காலத்துல லெனினுக்கு பாதுகாப்பு தந்த ஒரு புகலிடமா இருந்த சுவிட்சர்லாந்து நடுநிலைமையில ஒரு சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தின ஒரு காலம், இரண்டாம் உலகப்போர்ல ஜெர்மனி குறி வச்ச ஒரு நாடு ஆனாலும் அது தாக்கப்படல அப்படின்ற ஒரு நிலை. இது மாதிரி பல நிலைகள்ல இந்த சுவிட்சர்லாந்துடைய வரலாறு சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்துடைய பழைய ஆட்சி முறையில கூட்டாட்சி மட்டத்துல 3 பிரதான ஆட்சி ஆணையங்கள் அமைக்கப்பட்டது. இப்படி அமைக்கப்பட்ட அந்த ஆணையங்களுக்கு அடுத்து நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருந்தது. இந்த 2 அவைகளை தாண்டி கூட்டமைப்பு ஆட்சி குழுக்கள் இருந்தது. இந்த குழுக்களையும் அடுத்து கூட்டமைப்பு நீதிமன்றங்கள் அப்படின்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தோடைய மொத்த வடிவமா சுவிட்சர்லாந்துடைய இந்த கூட்டாட்சி தத்துவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்படிப்பட்ட கூட்டாட்சி தத்துவத்துக்கு கீழே பொது வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமும் அங்க இருக்குங்க. அதாவது பொது வாக்கெடுப்பு மூலமா சட்ட திருத்தங்களையுமே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு நாடா சுவிட்சர்லாந்து இருக்கு. அதாவது மொத்தமா தங்களுடைய சட்டங்களை தாங்களே வரையறுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில சுவிட்சர்லாந்து மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில வரைவுகள் இருக்கு. அந்த வரைவுகளை பத்தி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்சிகள், பதவிகள் எல்லாமே சுழற்சி முறையில தான் இயங்கிட்டு இருக்கு. கூட்டமைப்புடைய தலைவர் பதவியும் கூட 2 ஆண்டுகள் சுழற்சி முறையில மாற்றம் பெற்றே வருகிறது. 1959 முதல் 2002 வரை 4 முக்கிய கட்சிகள் மட்டுமே இந்த ஆட்சியில கூட்டமைப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டாட்சி அப்படின்றது தனித்துவம் பெற்ற மண்டலங்களையும் தாண்டி தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க. இந்த சூத்திரத்தை மாய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஆட்சி நடத்துற ஒரு முறை. 2007 தேர்தல் படி 2 சமுதாய ஜனநாயக கட்சிகள், 2 சுதந்திர ஜனநாயக கட்சிகள், 2 சுவிஸ் மக்கள் கட்சிகள், ஒரு கிறிஸ்துவ ஜனநாயக கட்சி சேர்ந்து இந்த ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துலயுமே மொத்தமா ஒரு கூட்டு முறையில பங்கேற்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ரொம்ப சுமூகமா தீர்க்கப்படுது. மண்டலங்கள் அல்லது கூட்டமைப்பு நீதிமன்றங்களுக்கு எதிரான முறையீடுகளை கையாள்வதற்கு ஒரு கூட்டமைப்பு உச்ச நீதிமன்றம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகளா சுழற்சி முறையில மாறி வருது. 1848 ஆண்டுல இருந்து நேரடியான மக்களாட்சி முறை அங்க அமல்ல இருக்கு. அது என்ன நேரடியான மக்களாட்சி முறை அப்படின்னு கேட்டீங்களா? அதாவது இந்த மண்டலங்களை தாண்டின கூட்டாட்சி முறை தத்துவத்துல மக்கள் தங்களுடைய உரிமைகளை தாங்களே கேட்டு பெற்றிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நேரடி மக்களாட்சி முறை கொடுக்குது. அதுதாங்க பொது வாக்கெடுப்பு முறை. இந்த பொது வாக்கெடுப்பு முறையை பத்தி விரிவா பேசலாம்னு சொல்லியிருந்தேன்ல, இப்ப சொல்ற கேட்டுக்கலாம். அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னா உரிமைகள், அதிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு, தொடக்க திட்டம் சமர்ப்பித்தல். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. நமக்கு என்ன சட்டம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய உரிமையின் அடிப்படையில நாமளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஓட்டுகளை நாமளே செஞ்சு அதுல இருந்து ஒரு சட்டத்தை வரையறுக்கிறது தான். இதோடைய முடிவுகள் தோற்கடிக்கப்படலாம். அப்படி தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா திரும்பவும் அது மேல இன்னொரு வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு குழு அறிவிக்கிற ஒரு பொது வாக்கெடுப்புல 100 நாட்களுக்குள்ள 50,000 கையொப்பங்கள் இருக்கணும். இப்படி 50,000 கையொப்பங்கள் மக்கள்கிட்டேருந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பொது வாக்கெடுப்பு நேரடியான அமலுக்கு வரும். அப்ப பொது வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நாள், என்னத்துக்காக, எப்படிப்பட்ட கேள்விகள் அந்த வாக்கெடுப்புல கேட்கணும், இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் இந்த தேர்தலை நடத்தும். இது இல்லாம தேசிய வாக்கெடுப்பு நடத்துறதுக்கான
மொத்த அதிகாரமும் அந்த 50,000 கையொப்பங்கள் பெற்ற பிறகுதான் உருவாக்கப்படும். 18 மாதங்களுக்குள்ள இந்த தேர்தல் நடத்தப்படணும். முன்மொழியப்பட்ட சட்ட திருத்தமும் முழுமையா நிறைவேற்றப்படணும். இதுக்கு தேவையான வாக்குகள் பாத்தீங்கன்னா 1,00,000 வாக்குகள். திருத்தத்துல மேலும் திருத்தங்கள் செய்யறதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. தேசிய மற்றும் மண்டல நிலைகள்ல முன்மொழியப்பட்ட ஒரு சில வாக்கெடுப்புகள் அதிகமா இருந்துச்சுன்னா அத இரட்டை பெரும்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. மண்டல முன்னுரிமை வாக்குகளுக்கு கட்டாய சீர்திருத்தம் அவசியமா இருக்குது. சுவிட்சர்லாண்டுடைய வரலாற்றிலையும் ஆட்சியிலையும் எப்படி ஒரு சிறப்பான நிலை இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விஐடி பண்பலை 90.8ல திரைக்கடலோடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. Ladies and gentlemen, you're listening to VIT Community Radio 90.8 FM. Engage, evolve, empower. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான கதையை சொல்லி கொண்டாடலான்னு இருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அந்த அம்மா மயக்கத்துல இருந்தப்போ டாக்டர் அவங்களுக்கு ரத்தம் கிடைக்கலன்னா இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா எங்கெங்கேயோ தேடி பார்த்தாரு, ரத்தம் கிடைக்கல. அவர் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வரத்துக்குள்ள யாருன்னே தெரியாத ஒருத்தர் அந்த அம்மாவுக்கு ரத்தம் கொடுத்திருந்தாரு. அவங்க உயிரை காப்பாத்தி இருந்தாரு. இத ஞாபகத்துல வச்சிருந்த அந்த அப்பாவும் அம்மாவும் 18 வருஷம் கழிச்சு அந்த பையனோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரத்த தானம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் ரத்த தானம் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பான கதை ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான கதையை சொல்லுங்க. ரத்த தானம் செய்யுங்க, உயிர்களை காப்பாத்துங்க. VIT 90.8 FM. உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ. பங்கு பெற வாருங்கள், நிகழ்ச்சிகள் 1000, தீரன்களின் சங்கமம், திறமைகள் வெளிப்படும். விஐடியின் ரேடியோ, உங்கள் ரேடியோ. நேர்களை இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, திரைக்கடலோடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில சுவிட்சர்லாந்து பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். திரைக்கடலோடி நிகழ்ச்சியில சுவிட்சர்லாண்டை பத்தி இன்னும் பல தகவல்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம். சுவிட்சர்லாந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் இராணுவம், அரசியல், நேரடி பொருளாதார செயல்பாடுகளை பழங்காலத்திலிருந்து தவிர்த்துக்கிட்டு வராங்க. அதாவது இராணுவத்திலிருந்து செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அதிரடி தாக்குதல்கள், போர், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செய்யறது கிடையாது. அதுவும் இல்லாம அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறது கிடையாது. அதுவும் இல்லாம நேரடியான பொருளாதார செயல்பாடுகள், வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நடத்தப்படக்கூடிய வணிக ரீதியான விஷயங்களுக்கு கூட அவங்க பலவிதமா தடைகளை பழங்காலத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க.
1515வது ஆண்டு நவீன சுவிட்சர்லாண்டுடைய விரிவாக்கத்துக்கு அப்புறமா நடுநிலைமை காக்கப்பட்டு வருது. இரு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இடையீட்டாளரா நின்று தீர்த்து வைக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. 1990 இருந்து ஐரோப்பிய யூனியன்ல சேர்றதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உண்டான போதும் மக்களுடைய எதிர்ப்பாலையும் மக்களுடைய வாக்கெடுப்புல இருந்த ஒரு தோல்வி காரணத்தினாலையும் இது ஐரோப்பிய யூனியனை முற்றிலுமா தவிர்த்து வருது. சர்வதேச பனி ஹாக்கி ஒன்றியம், பன்னாட்டு ஒலிம்பிக் குழு, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம், UEFA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பு ஒன்றியம்னு பல விதமான ஒன்றியங்களை தன்னுடைய நாட்டில் அமையப்பெற்ற ஒரு சிறப்பான நாடு சுவிட்சர்லாந்து. உலக பொருளாதார மன்றத்துடைய துவக்கம் ஜெனீவால தான் நடந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் பல அரசியல் தலைவர்கள் ஒன்று கூடி சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவாதங்களை நடத்துறதுக்கு டோவோசி நகரம் முதன்மையா இருக்கு. டோவோசி நகரத்துல தான் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விவாதங்கள் ரொம்ப அதிகப்படியா நடத்தப்படுது. இந்த ஒரு சுற்றுச்சூழல் விவாதத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்புகள் பங்கெடுக்குது. அரசியல் தலைவர்களும் பங்கெடுக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். இராணுவத்தை பத்தி சொல்லும் போது தரைப்படை, விமானப்படை, ஆயுதப்படை இப்படி 3 நிலைகள்ல இராணுவம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. கட்டாயமான இராணுவ சேர்க்கையும் இதுல இருக்கு. அதாவது தொழில்முறை வீரர்கள் ரொம்ப கம்மிங்க. 5% தான் தொழில்முறை வீரர்களா இராணுவங்கள்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20லேருந்து 34 வயதுக்குள்ள தான் இராணுவத்துல அவங்க பங்கேற்கிறாங்க. இராணுவ அடிப்படையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கப்பற்படை இவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சுத்திலும் நிலங்களால சூழப்பட்ட இந்த நாட்டுக்கு கப்பல் படை அவசியம் இல்லைன்னு அவங்க கருதுறாங்க. அதுவும் இல்லாம கட்டாய இராணுவ சேர்க்கையில பெண்களும் பங்கேற்கிறதுக்கு இங்க வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. பிற நாட்டினர் இவங்களுடைய இராணுவத்துல சேரவே முடியாதுங்க. ஆனா வேட்டிக்கனுடைய சுவிஸ் காவலர்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுது. 20,000 பேருக்கு 18 முதல் 21 வாரங்கள் இராணுவ பயிற்சி அளிக்கப்படுது. இது கட்டாய இராணுவ பயிற்சியா அமைஞ்சிருக்கு. சுவிட்சர்லாந்துல 3 படைத்திறச்சிகள் இருக்கு. அதாவது 1870-71 பிராங்கோ பிரெஞ்சு போர்ல உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1914 முதலாம் உலக போர் அப்போ உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி, 1931 ஆண்டு போலாந்து மேல ஜெர்மனி தாக்குதல் நடத்தினப்ப உருவாக்கப்பட்ட ஒரு படைத்திறச்சி. இந்த படைத்திறச்சிகள் பனிப்போருடைய இறுதியில மொத்தமா அழிக்கப்படணும், அதாவது ஆயுதங்களை எல்லாமே நீர்க்க செய்யணும் அப்படின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அது முற்றிலுமா தோல்வியை தழுவினுச்சு. அதனால அந்த படைத்திறச்சிகள் ஆயுதங்கள் கொண்ட குழுவா இன்னமும் இயங்கிட்டு இருக்கு. இராணுவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன? கல்வி தானே. 12 பல்கலைக்கழகங்கள் சுவிட்சர்லாந்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம மண்டல பள்ளி கல்வி, சராசரியான ஒரு பள்ளி கல்வி முறைய வழங்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான சராசரி ஆயுள் காலம் ஆண்களுக்கு 79ஆவும் பெண்களுக்கு 84ஆவும் இருக்கு. இந்த கணக்கெடுப்பு 2006 எடுக்கப்பட்டுச்சு. அதாவது ரொம்பவும் நல்ல நிலையில மக்கள் வாழறதுக்கான ஒரு சிறந்த இடமா சுவிட்சர்லாந்து நாடு அமைஞ்சிருக்கு. கட்டாய மருத்துவ காப்பீடு திட்டமும் இங்க இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், ஒரு சில நேரங்கள்ல தன்னுடைய மருத்துவ செலவுகளுக்கு தானே அதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்காக கட்டாய மருத்துவ காப்பீடு இங்க அமல்ல இருக்கு. அதனால மக்கள் எந்த ஒரு மருத்துவ தேவைகளுக்கும் ரொம்பவும் பிரச்சனைகளுக்குரிய காலகட்டங்களையும் அரசாங்கத்தை போய் நாடணும் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லை. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நகரமயமாக்கல் இந்த சுவிட்சர்லாந்துல ரொம்பவும் சிறப்பான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய மக்கள் தொகையில 2 முதல் 4 பங்கு மக்கள் தொகையினர் நகர பகுதிகளில் தான் வசிக்கிறாங்க. 70 ஆண்டுகளுக்குள்ள பீடபூமியா இருந்த இந்த நிலங்கள், மலைகள், நிலங்களை தாண்டின ஒரு சில இடங்கள், இது எல்லாமே நகரங்களா மாற்றப்பட்டிருக்கு. இந்த நகரமயமாக்கல் சுவிட்சர்லாந்துல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு சில நிலைகள்ல இது பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதாவது 4.2% தான் அவங்களுடைய நீர்ப்பரப்பு அந்த நாடு முழுக்க இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த நீர்ப்பரப்பு இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்றது இந்த அர்பனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துடைய மோசமான முகமா இருக்கு. இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மள்கிட்ட இருக்கு. அதாவது நிலாவுக்கு முதல்ல காலடி எடுத்து வச்ச அமெரிக்காவுக்கே தங்களுடைய கை கடிகார தொழில்நுட்பத்தை பரிசா தந்தது சுவிட்சர்லாந்து. அப்பல்லோ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பலவிதமான விண்வெளி பயணங்கள்ல
தங்களுடைய விண்வெளி வீரர்கள் கையில் கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சை வடிவமைச்சு தந்தது சுவிட்சர்லாந்து. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பொருந்தாதுங்க, யுஎஸ்எஸ்ஆருக்கும் பொருந்தும். அதாவது விண்வெளி பயணங்கள் அப்படின்னு முடிவு செஞ்சாலே அப்போ தங்களுடைய கைகளில் கட்டுறதுக்கு ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை தான் எல்லாருமே தேடுவாங்க. எல்லா ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை கட்டிக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஸ்பீட் மாஸ்டர் வாட்சை உருவாக்குனது சுவிட்சர்லாந்து. உலக அளவில் 50% கைக்கடிகார உற்பத்தியை சுவிட்சர்லாந்து கை கொண்டிருக்கு. தேசிய மதம் அப்படின்ற ஒன்று சுவிட்சர்லாண்டில் கிடையவே கிடையாது. 2005ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி 48 பேர் இறை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் 39 பேர் மெய்ப்பொருள் வாழ்வு சக்தியை கொள்கையாக கொண்டவங்களாகவும் 9% இறை மறுப்பாளர்களாகவும் 4% அரிய ஒன்னாவாதிகள், அதாவது தான் என்ன பண்றோம் அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில இருக்கிறதாவும் சொல்லப்படுது. 1980 சமயம் சார்ந்த அரசு பொது வாக்கெடுப்புல முற்றிலுமா தோல்வி அடைஞ்சது. பிரெஞ்சு நாட்டு மக்களுடைய கலாச்சாரத்தை தங்களுடைய செயல்பாடுகளில் பலவிதமா சுவிட்சர்லாந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம தங்களுடைய மக்கள் மனித நேயத்தின் அடிப்படையில செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறது சுவிட்சர்லாந்து மக்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இலக்கியம், உணவு, விளையாட்டுன்னு பல நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்த சுவிட்சர்லாந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சுவிட்சர்லாண்டை பத்தின பல தகவல்களை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சிறந்த நாடோடைய சிறப்பான தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது விஐடி பண்பலை 90.8 திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உங்க KP ஆனந்த் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, விஐடி பண்பலை 90.8 இது வல்லுனர் பார்வை. பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லுநர்களின் கலந்துரையாடல்கள், அவர்களின் கருத்துக்கள், எண்ணங்கள், பதில்களுக்கான கேள்விகளோடு முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இன்றைய வல்லுனர் பார்வையில் மூலிகை மருத்துவம், குறிப்பாக கண்களுக்கு மூலிகையின் பயன் பற்றி பேச தனபாகியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியரும் மூலிகைமணி கண்ணப்பரின் கடைசி மகளும் மூலிகைமணி டாக்டர் கே. பாபு அவர்களின் தங்கையுமான மூலிகை சொற்பொழிவாளருமான பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவரிடம் கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா. மூலிகையில உங்க பரம்பரையே சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்குதுன்னு ஒரு வரலாறு சொல்லுதுங்க. உங்க அப்பா சரி, அண்ணன் சரி, எல்லாருமே மூலிகையில சிறந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கீங்க. அதுல நீங்களும் மூலிகையில ரொம்ப தொடர்புடையதுனால உங்ககிட்ட சில கருத்துக்களை, கேள்விகளை பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறோம் மேடம். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களின் சித்த மருத்துவ சிகிச்சை எவ்வளவு வருடங்களாக செய்கின்றீர்கள்? யாரிடம் இந்த மருத்துவ முறையினை கற்றீர்கள்? அதாவது 1960 என் தந்தையார் மூலிகைமணி டாக்டர் கண்ணப்பர், அவரு பேர் சொன்னாலே இப்ப இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த அளவுக்கு மிக பிரபலமாக இருந்தவர் என்னுடைய தந்தையார் மூலிகைமணி கண்ணப்பர். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தினமணிகளில் மூலிகை அறிவினை மக்களுக்கு எளிய முறையில் பயன்படுமாறு என்ன பண்ணார்னா, அந்த மூலிகைகளின் பயன்களையும் அதனுடைய படத்தையும் வரைந்து, இதுவரைக்கும் மக்கள் மூலிகைகள் என்றாலே அது ஒரு பாட்டி வைத்தியம் என்று மறந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தந்தையார் படத்தோடு அந்த பேப்பரில் வெளிவர வர மக்களுக்கு அந்த மூலிகையின் பயன் தெரிய ஆரம்பித்தது. அதன் காரணமாக மக்கள் எல்லோருக்குமே நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த காய்கறி, கீரை இவற்றில் கூட இவ்வளவு மருத்துவ பலன்கள் இருக்கிறதா என்பதை அவர்கள் அறிய ஆரம்பித்த அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மூலிகை பற்றிய ஒரு பெயர் வெளியே வர ஆரம்பித்தது. இப்படியாக என்னுடைய தந்தையார் திரு AR கண்ணப்பர் அவர்கள் மூலிகை வைத்தியர் என்றாலே தன்னுடைய பரம்பரைக்கு மட்டும் தனக்கு தெரிந்த அந்த மருத்துவ முறைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் எல்லோருக்கும் புரியுமாறு வெளிப்படுத்த ஆரம்பித்ததால் அவர் மிக பிரபலமாக ஆனார். அவர் ஆரம்பித்து வைத்த அல்லது அவர் தொடங்கிய அந்த பணியினை நாங்கள் பரம்பரையாக எங்களுடைய தாத்தா
ஆற்காடில் இருக்கக்கூடியவர். அவர் ராமகிருஷ்ண முதலியார் என்று சொல்வார்கள். அவர் யாருக்கு வைத்தியம் பார்த்தார் என்று சொன்னால் ராஜா காலத்து மக்களுக்கு வைத்தியம் பார்த்தார். அதனால் அவர் ராஜ வைத்தியர் என்றே அழைப்பார்களாம். ஆக அப்படிப்பட்ட அவர் பரம்பரையில் வந்த என்னுடைய தந்தையார், அவருக்கு பிறகு என்னுடைய சகோதரர்கள், நானும் என்று இந்த மருத்துவ துறையில் எங்கள் பரம்பரையே இந்த துறையில் சாதித்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக என்னுடைய இளைய சகோதரர் டாக்டர் கண்ணப்பர் பாபு அப்படின்றவரு கண்ணுக்காக ஒரு பிரத்யேக முறையில ட்ரீட்மெண்ட் செய்துட்டு வராரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவா கண்ணுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு அப்படின்னு சொன்னா கண்ணுல எந்த பிரச்சனைனாலும் கண்ணாடி தான் முதல் தீர்வு. அப்படிதான் எல்லாருமே இது வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆனா எங்களுடைய தந்தையாரின் கண்டுபிடிப்பான ஒரு மூலிகையை வைத்துக்கொண்டு கண்ணாடியின்றி கண் பார்வை பெறும் ஒரு மருத்துவ முறையை நாங்க கடந்த ஒரு 50 வருடத்திற்கும் மேலாக இது ஒரு சிகிச்சையாக செய்து அந்த கண்ணாடியை நிரந்தரமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்க இதை செய்து கொண்டு வருகிறோம். ஆக இது எங்களுடைய பரம்பரை மருத்துவ முறை என்று சொல்லலாம். அப்போ இந்த மூலிகை மருத்துவத்துக்கு உடல்ல பல்வேறு சிகிச்சைகள் இருந்தாலும் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரதை பத்தி நம்ம இப்போ பேச போறோம் இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்க மேடம். எனக்கு ஒரு கேள்வி. பொதுவா கண் பார்வை கோளாறுகளுக்கு கண்ணாடி, லென்ஸு, லேசர் என்று மக்கள் இவற்றைத்தான் நாடி செல்றாங்க. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா கண்ணாடியே தேவையில்லை என்று நீங்கள் சொல்றீங்க. அது எப்படி மேடம் சாத்தியமாகும்? கண்டிப்பா இந்த கண்ணாடி, இந்த லேசர், இந்த டெக்னாலஜிலாம் இந்த நூற்றாண்டில், இந்த 19, 20 நூற்றாண்டுகளில் தான் இந்த கண்ணாடி பற்றிய நமக்கு ஒரு அறிமுகம். முதல்ல கண்ணாடி எதுக்கு வித்தாங்க, எப்படி நம்மளுக்கு அறிமுகம் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இந்த வாட்ச் வாங்கினா இந்த கண்ணாடி ஃப்ரீ அப்படின்னு 18ஆம் நூற்றாண்டுகளில் வெளிநாட்டுல சொன்ன அந்த ஒரு முறை தான் நமக்கு பிறகு இங்கு கண்ணுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் உடனே மாட்டு கண்ணாடியே அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு முறை. ஆனா நம்முடைய கால வரலாற்றை எடுத்தா இந்த கண்ணாடி பற்றிய குறிப்பு எப்பயுமே இல்லை. 17 நூற்றாண்டு வரை இந்த கண்ணாடி பற்றிய ஒரே ஒரு குறிப்பு கூட இல்லாத ஒரு நிலையில் ஆங்கிலேயர் வரவு எப்படி நம் நாட்டை கெடுத்ததோ அதை போல இந்த கண்ணாடியும் ஒரு இலவச இணைப்பாக வந்து இப்பொழுது அது எல்லோருடைய வாழ்விலும் ஒரு நிரந்தர அதை ஒரு விலங்கு போல அவர்கள் கண்களில் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். இதை நாங்க எப்படி கண்ணாடி வேண்டாம், லேசர் வேணாம், லென்ஸ் வேணாம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணாடியும் லேசரும் லென்ஸும் போட்டிங்கன்னா கண்ணாடி உங்களுக்கு பின்னாடி எப்பயுமே பிரச்சனை வரும். ஒன்ஸ் யாருன்னா ஒருத்தர், நீங்க என்கிட்ட, நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், யாரா ஒருத்தர் கண்ணாடி போட்டு என் கண் பார்வை சரியாயிடுச்சு, நான் 1 வருஷம் போட்டேன், கண்ணாடி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாருன்னா ஒருத்தர் சொன்னாங்கன்னா இந்த சித்த மருத்துவ சிகிச்சையை நாங்க விட்டுறோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க கண்ணாடி போட்டா போட்டதுதான். உங்க வயசு ஏறுச்சுன்னா கண்ணாடியோட பவரும் ஏறும். சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு தாத்தா வரைக்கும் கண்ணாடி போட்டுட்டு கண் பார்வை தெரியலன்னு சொல்லி போட்ட அந்த ஒரு நிலை பிறகு கழட்ட முடியாத ஒரு நிலைக்கு தான் கொண்டு தள்ளுகிறது. ஆனா நாங்க தர ட்ரீட்மெண்ட் எப்படின்னு சொன்னா, அந்த நரம்புகளை நாம் உண்ணும் உணவிலும் சில மருந்துகளை தருவதால் அந்த நரம்புகள் வலிவு பெற்று அந்த நரம்புகள் தானாக வேலை செய்யும் அளவுக்கு அதை நாங்க மருந்து உள்ளுக்கு கொடுக்குறோம். கண்ணுக்கு அப்படின்னு சொல்றது 50% தான். 50% எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த உள்ளுறுப்புகள் தானாக இயங்குமாறு நம்முடைய மருந்து, அதுவும் எளிய மருந்து தான். நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சிகிச்சையை செய்து வருகிறோம். கண்ணாடி பற்றிய வரலாறு சொன்னீங்க, அது எப்படி உள்ள நுழைஞ்சிச்சுன்னு சொன்னீங்க. அப்போ மூலிகை மருத்துவத்துல முழுமையான அதற்கு தீர்வு காண முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இந்த கண்ணாடிக்கு கண் கோளாறு பற்றிய ஒரு குறிப்பு அகத்தியர் நயன விதியில 96 வகை கண் கோளாறுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களுக்கு கோளாறு பற்றி சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கான தீர்வும் கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுக்கு இங்க நான் சொல்லப்படும் ஒரு குறிப்பு. ஆக இந்த 96 வகை கோளாறுகளும் வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 வகையான அதை வைத்து தான் இந்த நோய்களும் வருகின்றது. ஆக அந்த நோய்களுக்கான தீர்வும் நம்முடைய அந்த வாதம், பித்தம், கபம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடிகள் ஏற இறங்க அதற்கு ஏற்றாற்போல் நமக்குள் அந்த ஒரு மாற்றம், அந்த மாற்றம் கண்ணுக்கு முதலில் தெரியும் என்று நாம் சொல்ல முடிகிறது. ஆக உடம்பை நாம் சரி செய்து கொண்டாலே நம்முடைய கண் பார்வை சரியாகிவிடும். ஆக இதற்காக நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபிட்டிங்கா கண்ணாடி போடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு வரோம். இவ்வளவு நாள் நாங்க சொன்னதும் அதை ஒட்டி தான் எங்களுடைய ஒரு குறிப்பாகவே நாங்க எல்லாருக்கும் சொல்றோம். ஏனென்று சொன்னால் கண்ணாடி என்பது ஒரு விலங்கு போல, விலங்கை நாம விலை தேடி வாங்கி கொள்ள கூடாது. கண்ணாடி அப்போதைக்கு ஒரு ஆதரவே தவிர முழு நிரந்தர தீர்வு கிடையாது. அது கண்டிப்பா மூலிகை மருத்துவத்துல தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நல்ல விளக்கமாவும் விரிவாகவும் சொன்னீங்க மேடம். என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா,
மூலிகை மருத்துவ சிகிச்சை என்றாலே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும், நடைமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, பத்தியம் இருக்கும்னு சொல்றீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். கண்டிப்பா பத்தியம் என்று கண்டிப்பாக எங்க சிகிச்சையில உண்டு. ஆனா பத்தியம் என்று சொன்னால் நீங்க இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவோமோன்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. நிறைய கீரைகளை சாப்பிடணும், அப்புறம் காய்கறிகளை சாப்பிடணும், கனிகளை சாப்பிட வேண்டும். இங்க பொதுவா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் சாப்பிடக்கூடிய அந்த பீஸா, கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இது எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த கட்டுப்பாடுகள் என்பது குறைந்து போகும். அதே போல உணவில் நீங்க சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணெய் வகை, சாதாரணமா செக்குல கிடைக்கிற கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயுமே உங்க உடம்புக்கும் கண்ணுக்கும் நல்லதுன்னு சொன்னா எல்லாரும் எங்களை என்ன இந்த சித்த மருத்துவ சிகிச்சையில இது ஒரு கருத்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா இதே ஒரு வெளிநாட்டுக்காரவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு நாங்க இப்ப சொல்லியிருக்கோம், பாட்டி கால முறை தான் சரி, அந்த நல்லெண்ணெய் வாரத்துல 1 நாள் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது, கண்ணுக்கு போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி நாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில இந்த அறிஞர் சொன்னார். வெளிநாட்டு யாரோ ஒரு பேரை சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஓ வெளிநாட்டுக்காரங்களே சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னா நம்ம இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா காலங்காலமா நம்ம பாட்டியும் சரி, நம்ம அம்மாக்களும் சரி, நம்ம மேல அன்பு கொண்டு அவர்கள் செய்யும் இந்த உணவு முறையிலேயே நம் கண்ணுக்கும் சரி உடலுக்கும் எந்தவித நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பல்வேறு மூலிகைகள் நாம அன்றாடம் சாப்பிடும் உணவிலேயே இருக்கிறது. அதனால்தான் அந்த 5.5 பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டியிலேயே நம்ம உடலை காக்கக்கூடிய பல்வேறு குறிப்புகள், தடுப்பு மருந்துகள் அதிலேயே இருக்கு. அதை நாம் இப்பொழுது மறுபடியும் நினைவுக்கு கொண்டும் ஒரு நிலைதான் இப்பொழுது எல்லோருக்குமே இருக்கிறது என்று நான் சொல்ல முடிகிறது. ஆக நீங்கள் சொல்வது போல பத்தியம் கட்டுப்பாடு என்று சொன்னால் இந்த பாமாயில், அப்புறம் பாக்கெட் எண்ணெய், கொழுப்பு சக்தி நீக்கப்பட்ட எண்ணெய் இதையெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க. நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இப்ப டிவிலே நிறைய விளம்பரம் வருது. ஆக அந்த நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பியூர் நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய் இவற்றை நீங்கள் சேர்த்தாலே போதும். அதே போல சிறிய குழந்தைங்களுக்கு நெய்யை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காலையிலோ அல்லது மதிய நேரத்திலோ அந்த குழந்தைகள் குடல் காய்ந்திருக்கும் நேரத்தில் அந்த பருப்பு போட்டு நெய் போட்டு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குடலை அது அந்த அசிட்டிக் என சொல்லக்கூடிய அந்த அமிலங்கள் எல்லாம் சுரக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த நெய்யானது அதை வழுக்கி கொண்டு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும் ஒரு நிலையை அந்த நெய்யும் பருப்பும் தருகிறது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம பாட்டியோ இல்ல நம்ம முப்பாட்டன் காலத்திலோ இதெல்லாம் யாரும் ஆராய்ந்து சொல்லவில்லை, அவங்க அனுபவத்தால் சொன்னது. ஆக அந்த அனுபவத்தால் விளைந்த இந்த மருத்துவ முறை என்பது இப்படித்தான் கட்டுப்பாடுகளும் பத்தியங்களுமே தவிர நீங்கள் மறந்து போனவற்றை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்வதுதான் எங்கள் மருத்துவ முறையின் பத்தியம் அல்லது கட்டுப்பாடு என்று சொல்லலாம். நல்லது மேடம். நான் பத்தியன்னொன்னே ஏதோ கொடுமையா பயங்கரமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ஒரு உணவு கட்டுப்பாடு சார்ந்தது தானே அது. கண்டிப்பா. அதனால நல்ல விஷயம் தாங்க மேடம். எனக்கு இன்னொரு சந்தேகம் மேடம். கண் பார்வை கோளாறுனால கண்ணாடி போடுறோம் அப்படின்னு சொல்றோம், தூர பார்வை கிட்ட பார்வைன்னு சொல்றோம், கண்ணு கண்ணாடி போடுறோம். ஆனா தலைவலிக்கு கூட கண்ணாடி அணிய வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு இந்த மூலிகை மருத்துவத்துல தீர்வு இருக்குங்களா மேடம்? கண்டிப்பாக. ஏனென்று சொன்னால் நமக்கு வெயிலில் அலைவது, தலைக்கு ஷாம்பு போடுவது, எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருப்பது, பொடுகு பிரச்சனை இவற்றால் தான் நமக்கு அந்த தலைவலி என்பது வரும். அதே நம்ம உடம்பில் அந்த பித்தமும் சூடும் அதிகரிக்கும் ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு தலைவலியே வரும். நம்ம வேலூர் வெயிலுக்கு சொல்லவே வேண்டாம். ஆக அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலில் நம் தலையையும் வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது, தினமும் கொஞ்சமேனும் தேங்காய் எண்ணெய் வைத்து காலையில் இருந்து தலை குளிப்பது என்று நம்முடைய பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டாலே நமக்கு தலைவலி என்பது வந்தாலும் ஒரு சிறு மாத்திரையோ அல்லது ஒரு தைலம் தேய்ச்சாலோ அல்லது வேது பிடித்தாலோ, இப்பெல்லாம் யாரும் வேது பிடிக்கிறது அப்படின்னு சொன்னா ரொம்ப ரேர்ன்னு சொல்லலாம். ஆனா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. வீட்டுல நம்ம தைலம் இருக்குது அப்படின்னு சொன்னா கொதிக்கும் நீரில் அந்த தைலத்தை போட்டு நாம் ஆவி பிடித்தால் அதுதான் வேது பிடிப்பது. ஆக அந்த உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியேறினாலே நமக்கு அந்த உடல் என்பது நோய் என்பது மிக நம்மை விட்டு விலகி செல்லும் ஒரு வழிக்கு நாம் அதை நம் உடம்பை கொண்டு செல்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டும். ஆக அந்த தலைவலி என்பது ஒரு சாதாரண ஒரு அடுத்து வரக்கூடிய ஒரு நோய்க்கான ஒரு சிம்டம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது ஒரு நோய் என்றும் அந்த நோய்க்கான தீர்வு கண்ணாடி தான் என்று நாம் எப்பொழுதுமே நினைக்க கூடாது. தலைவலிக்கு கண்ணாடி தீர்வு கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஆனா நாம அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டோன்னே எனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு மன திருப்தி தான். அவர்களாக நினைத்துக் கொள்ளும் ஒரு பிரமை. ஓ இந்த கண்ணாடி போட்டோம் அதனாலதான் நமக்கு தலைவலி போயிடுச்சு, மறுபடியும் நம்ம கண்ணாடியை எடுத்து விட்டால் தலைவலி வரும் என்று அவர்களாக கற்பனை செய்து கொள்ளும் ஒரு நிலைதான் இந்த கண்ணாடிக்கான ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுறேன்.
நல்லா சிறப்பாக சொன்னீங்க மேடம். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண் சார்ந்த நிறைய கோளாறுகள் இருக்குது. கண் சார்ந்தது கண்ணுன்னு சொல்கிறோம், நான் அந்த கண் சார்ந்த நிறைய கோளாறுகள் இருக்குது. இதுக்கு எவற்றுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவம் செய்கிறீங்க மேடம்? கண் கோளாறுகள் சொன்னால் நம்ம முதலில் கிட்ட பார்வை, அதாவது ஷார்ட் சைட், தூரப்பார்வை, லாங் சைட், கேட்ராக்ட் என சொல்லக்கூடிய வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த கண் சதை வளர்ச்சி, அப்புறம் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய அந்த ரெட்டினோபதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு காம்ப்ளிகேட்டட் ஐஸ் என்று சொல்லக்கூடிய கண் கோளாறுகள் எல்லாவற்றுக்கும் எங்களிடம் தீர்வு இருக்கிறது. பொதுவா எங்களிடம் வரும் குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி அவர்கள் உடல் நலத்துக்கு ஏற்ப குறைந்தபட்சம் 3 to 6 மாதத்திற்குள் கண்டிப்பாக அவர்களுக்கு குணம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த முறை குணம் ஆவது அப்படின்னு சொல்றது எப்படி என்று சொன்னால் அவருடைய உடல் நலத்துக்கு ஏற்றாற்போல். ஒரு சிலருக்கு வாத உடம்பு இருக்கலாம், சிலருக்கு பித்த உடம்பு இருக்கலாம். ஆக அந்த பித்தத்தை முதலில் நாம் மருந்து மூலம் சரி செய்தாலே பாதி குணம் ஆகிவிடும். மீதி நாம் கொடுக்கும் அந்த மருந்தால் லேகியம், சூரணம் என்று சொல்லக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நெல்லிக்காய், சீந்தில் மற்றும் வல்லாரை, பொன்னாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த எளிய மருத்துவத்தை வைத்தே நாம் இந்த முறையை செய்வதால் அவர்களுக்கு அந்த பாதி சரி உடம்பு சரியாயிடுச்சுனாலே அந்த கண்ணாடி அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்கனவே -2 அல்லது -3 என்று அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த பவரானது அதிக அளவில் ஏறாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அடுத்து படிப்படியாக அவர்கள் அணிந்து கொண்டிருக்கும் அந்த கண்ணாடியின் பார்வை என்பது குறைந்து கொண்டே வந்து அதன் பிறகு 3 அல்லது 6 அல்லது 1 வருடம் அது அவரவருடைய உடல் நலத்துக்கு ஏற்றாற்போல் அந்த கிட்ட பார்வையும் தூரப்பார்வை எல்லாத்துக்குமே நமக்கு அந்த குறைந்து பார்வை அளவு குறைய அந்த கண்ணாடியோடைய பயன் என்பது அவங்களே எடுத்து போட்டுடுவாங்க. கண்ணாடியை என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல போட்டு நல்லா தெரிஞ்சது, இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தவொடனே எனக்கு இப்போ இந்த கண்ணாடி சரியா தெரியலிங்க சார், பிளர்டா இருக்குது, அதனால அதை எடுத்துட்டோமான்னு நீங்க முதல்ல எடுங்கன்னா நாங்க சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அந்த நரம்புகள் போய் வேலை செய்ய இந்த கண்ணாடி என்பது அவங்களுக்கு பயனற்று போய்விடும். ஆக கண்ணுக்கான இந்த கேட்ராக்ட், ஷார்ட் சைட், அதே போல இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக அந்த கண் விழித்திரை படலம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த டயபெட்டிஸ் ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. கண் டாக்டர்கிட்ட போனோம் சார், அவங்க கண் நரம்பு ஏதோ கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண் நரம்புலாம் கட் ஆச்சுன்னா கண்டிப்பா பார்வை என்பது சுத்தமா போயிடும். கட் ஆகிறதுலாம் சான்சஸே கிடையாது. ரத்தம் என்பது அங்கு கட்டி கொண்டிருக்கும். அதை நாம் கரைக்கும் மருந்தின் மூலம் அதை கரைத்து விடும் ஒரு ஆற்றல் நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் இருக்கு. ஆக இப்படி கண் கோளாறுகள் என சொல்லக்கூடிய சிறிய குழந்தையிலிருந்து 6 to 60 வரை என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வு நம்முடைய மருத்துவத்தில் இருக்கிறது. சரிங்க மேடம். இன்னொரு கேள்வி, இந்த மருத்துவ முறை யாருக்கு அதிகம் பயன் தருது மேடம்? இது பாத்தீங்கன்னா நேற்று, இன்று, நாளை அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன நேற்று, இன்று, நாளைன்ட்டு சினிமா பட தலைப்பு மாதிரி சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம். நேற்று என்பது நேற்றைய மக்கள், அதாவது 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த கேட்ராக்ட், கண் தசை வளர்ச்சி, கண்ணில் பிறை வளர்ந்துருச்சு, அதனால நான் டாக்டர் கிட்ட போனேன், ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன், அப்புறம் லேசர் வச்சாங்க, ஆனாலும் எனக்கு கண் பார்வை தெரியல அப்படின்னு சொல்ற அந்த நேற்றைய மக்களின் கேட்ராக்ட் பிரச்சனை, ரெட்டினோபதி மற்றும் கண்களில் விழித்திரை ஆடிக்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கண் பார்வை நேர பார்க்கும்போது அந்த கண் கருவிடி இருக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக கீழே பார்த்தாங்கன்னா நார்மலாக இருக்கும். நம்ம கண் பார்வையை பார்த்து ஆடிக்கொண்டே இருக்கும். அப்படி விழித்திரை படலம் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட அந்த தீவிரமான நோய்களுக்கு கூட நம்மிடம் நல்ல ஒரு தீர்வு காணக்கூடிய மருந்துகள் நம்மிடம் இருக்கிறது. இதில் என்ன ஒரே ஒரு குறை என்று சொன்னால், இங்க வரவங்க இந்த ட்ரீட்மெண்ட் மேஜிக் மாதிரி, எப்படி கண்ணாடி போட்ட உடனே கண் பார்வை தெளிவாயிட்டு அது மாதிரி ஒரே மாசம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி வருவாங்க. இவங்க 10 வருஷம் 15 வருஷம் அந்த கண்ணாடியோட போராடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் 1 மாசத்துல சரியாகலைங்க டாக்டர், என்ன டாக்டர் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, சரி பண்ணினாங்க, அந்த மருந்துனா எடுத்திருப்போமேன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்மிடம் முதலில் பொறுமை, அதன் பிறகு அவர்கள் மருந்து போய் வேலை செய்யும் கால அளவு என்பது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும். அதற்கு ஏற்றாற்போல் அந்த தீர்வு இருக்கும். ஆக கொஞ்சம் பொறுமையா நம்மிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா ஒன்ஸ் அந்த பார்வை குறைய அவர்களுடைய தெளிவு கண்டிப்பா நிரந்தரமா இருக்கும். அதுக்காக நீங்க வருத்தப்படவே வேண்டாம். நமக்கு ட்ரீட்மெண்ட் போனோம், ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்றத விட இன்னும் கண் பார்வை அதனுடைய பவர் பாயிண்ட்ஸ் ஏறல அப்படின்றது முதல் பிளஸ் பாயிண்ட். ஆக நேற்றைய மக்களின் அந்த ஒரு நிலை. இன்றைய மக்கள் என்ன சொல்லக்கூடிய இப்ப இருக்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய 40 வயசு வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள், பெண்கள்
இவங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர்ல தான் இருக்காங்க. ஆக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு ஒரு சோர்வு, அந்த கண்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும். கண் கீழே ஒரு கருவளையமே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் தொடர்ந்து அந்த கணினியை உற்று நோக்கி அவர்கள் செய்யும் அந்த வேலை. இவற்றையெல்லாம் இந்த மருந்துகள் மூலம் கண்ணுக்கு தரும் ஒரு சில மருந்துகள் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும். அதே நேரத்தில் கண்களுக்கு பன்னீர் மற்றும் அந்த வெள்ளரிக்காய் என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் போட்டு போட்டு அந்த கண்கள் குளிர்ச்சி பெறும் ஒரு நிலை. ஆக இன்றைய மக்களின் அந்த ஒரு நிலையெல்லாம் தீரும். நாளைய வருங்காலம் என சொல்லக்கூடிய சிறு குழந்தைகள், அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகிற அந்த சின்ன குழந்தை. பொதுவாக பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அம்மா நான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருந்தேன், மேம் வந்து எழுதி போட்டாங்க, போர்டில் இருக்கிறது எனக்கு தெரியல, எனக்கு கண்ணாடி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. -1ல் அந்த குழந்தை 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது -1 அப்படின்னு சொல்ற போட்ட அந்த குழந்தை எப்படி வளருதோ அதே போலவே அந்த பவரும் வளர்ந்துட்டே வரும். -2, -3, -4 என்று வளர்ந்து கொண்டே ஒரு காலகட்டத்தில் சோடா கிளாஸ் அப்படின்னு சொல்ற, அங்க பாடுறா சோடா கிளாஸ் வரான்னு சொல்லி கேலி பண்ற அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணும், வளர வளர இந்த கண்ணாடி நமக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு லென்ஸ் போட்டுக்கொள்ள ஆரம்பிக்கும். அந்த லென்ஸ்னாலையும் பல பிரச்சனைகள். அதை கழட்டணும், ஒரு டப்பால ஒரு லிக்விட்ல போட்டு வைக்கணும், திருப்பி காலையில எடுத்து போடணும், அது போடாம தான் தூங்கணும், போட்டுட்டு நம்ம சில புகையெல்லாம் பார்க்க கூடாது என்று பல்வேறு சிரமங்கள் அந்த லென்ஸ்னால. ஆக அவற்றையெல்லாம் நாம் கண்டிப்பாக இந்த எங்க மருத்துவ முறையில் நேற்று இன்று நாளை என சொல்லக்கூடிய 3 பரம்பரையிலும் நாம் தீர்த்து கொள்ளும் அளவுக்கு நம்மிடம் மருத்துவ முறை கண்டிப்பாக பலன் தரும் என்று சொல்லலாம். நல்லா சிறப்பாக சொன்னீங்க மேடம். இந்த மூலிகை சிகிச்சை மருத்துவம் மேற்கொள்ற பிறகு கண்ணாடியை நிரந்தரமா எடுத்து விட முடியும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ எத்தனை காலத்துல, ஒரு வருடமா, மாத காலங்கள்ல எடுத்துடலாமா? இதுக்கு நம்ம டைம் டியூரேஷன் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒன்ஸ் நம்முடைய உடம்பு இந்த மருந்துக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, அதாவது ஒத்துக்கொள்ளுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கண்ணாடியோடைய துணையின்றி அவர்களால் தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்கவோ எழுதவோ கண்டிப்பாக அவர்கள் தொடங்கி விடுவார்கள். அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரக்கூடிய இந்த சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்ணாடி போடுறவங்களுக்கு, இந்த ஆபரேஷன் பண்ணவங்களுக்கு எங்களுக்கு இது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இது எல்லாமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வாத பித்த கபம் என சொல்லக்கூடிய இந்த 3இன் அடிப்படையில் தான் அந்த மருத்துவ முறை, எங்களுடைய மருத்துவ முறை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒருவருக்கு ஒருவர் கண்டிப்பாக மாறும். ஒரு சிலருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒருத்தர் எங்க அண்ணாவிடம் டாக்டர் பாபு அவர்களிடம் 35 வயசு, அவருக்கு பார்வை கோளாறு தான், கண்ணாடி போட்டாரு. 1 மாசம் மருந்து வாங்கினாரு. வாங்கிட்டு ஒரே மாசம் தான் மருந்து போட்டாரு. அதுலயும் முழுசா 1 மாசம் போடல. உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டதெல்லாம் 15 நாள் தான் சாப்பிட்டாரு. அவர் கண்ணாடி எடுத்து போட்டார். கிட்டத்தட்ட 15 வருடம் கழித்து இப்போ வந்தார். ரீசெண்டா வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார், ஒரே மாசம் தான் எடுத்தேன், எனக்கு நல்லா போயிடுச்சு, சரி நான் விட்டுட்டேன், இப்போ 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் எனக்கு கொஞ்சம் தூரத்துல இருக்குது, சரியா தெரியல அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் சார், இப்போ மறுபடியும் அதே மருந்தை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நாங்க ஆக இதையே ஒருத்தர் தொடர்ந்து 1 வருடம் போட்டாலும் அவருக்கு குணம் தெரியல அப்படின்னு சொல்லி நாம அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா அவருடைய பவர் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா -3 இருந்ததோ இல்ல 4 இருந்ததோ இல்ல -2 இருந்ததோ அதே அளவுதான் 10 வருஷம் போய் பார்த்திருந்தாலும் இருந்திருக்கும் என்ற வகையில் அவருடைய தனிப்பட்ட உடல் நலத்திற்கு ஏற்றாற்போல் இந்த கால நேரம் என்பது 1 மாதம், 3 மாதம், 6 மாதம் அல்லது 1 வருடம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அவர்களுக்கு குணம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் நிரந்தரம். அதன் பிறகு குறைந்தபட்சம் அவர்கள் 10 வருடத்திற்கு கண்ணை பற்றி எந்தவித பிரச்சனை இல்லாமல் அவர்களால் நடமாட முடியும் என்பதில் கண்டிப்பாக எந்தவித ஐயமும் கொள்ள வேண்டும். இப்போ கண் மருத்துவர்கள்லாம் சில அறிவுரைகள் சொல்றாங்க. கண்ணாடி தொடர்ந்து போடணும், கண்ணாடி போடலைனாக்கா பார்வை குறையும், சில பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கண்ணாடியை முழுசும் எடுத்துடலாம்னு சொல்றீங்க. இது எப்படி மேடம் சாத்தியம்? கண்டிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கண் நரம்புகள் செய்ய வேண்டிய வேலையை தான் இப்போ இந்த கண்ணாடியை கொடுத்து அதை செய்ய வைக்கிறாங்க. ஆக தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் தெளிவாக தெரியலன்னு சொல்லி நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு கண்ணாடியை போடுறோம் அப்படின்னு சொன்னா அது நரம்புகள் செய்ய வேண்டிய வேலையை கண்ணாடி செய்து விட்டால் அப்ப நரம்புகளுக்கு என்ன ஆயிடும், அது குவைட்டா இருக்கும், எந்த வேலையும் செய்யாது, அது சோம்பேறியா போய் படுத்துக்கும். ஆக சோம்பேறியா இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை தட்டி எழுப்பி அதனுடைய வேலையை செய்யுமாறு நாம் அதை தூண்ட வேண்டும். அப்ப தூண்டணும் அப்படின்னு சொன்னா அப்ப அது கண்ணாடி இல்லாம இருந்தா தான் அந்த நரம்பு வேலை செய்யுதா இல்லையான்னு நமக்கு தெரியும்.
நீ கண்ணாடியும் போட்டுக்குவ, நான் கண்ணாடி நரம்பையும் அந்த கண்ணுக்குரிய நரம்பும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி தெரியும்? ஆக கண்ணாடியை நீங்க எடுங்க. முதல்ல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், முக்கியமான நேரத்துல போட்டுக்கோங்க. அதுக்காக மேம்ல எதுனா ஸ்கூல்ல எதுனா எழுதி போடுறாங்கன்னு சொன்னா, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கண்ணாடி போட்டுட்டு இருக்கு, எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ இல்ல நீ கண்ணாடியே போடாத, நாங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டோம். ஆனா அதற்கு பதில் போர்டு பாக்குற நேரத்துல கண்ணாடி போட்டுக்கோமா, மிச்ச நேரத்துல கழட்டி பையில வச்சுக்கோ, எப்போ உனக்கு தேவையோ அப்போ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி முதலில் 1 மாதம் 2 மாதம் அறிவுரை சொல்லுவோம். அதன் பிறகு அந்த குழந்தையே அந்த கண்ணாடியின்றி பார்க்கும் அந்த ஒரு பிராக்டிஸ் ஆயிட்ட உடனே அந்த குழந்தைய என்ன பண்ணும், இப்பெல்லாம் நான் அவ்வளோ கண்ணாடியே போடுறது இல்ல, ஓரளவு கண்ணை சுருக்கி பார்த்தாலும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லு. எப்போ அந்த குழந்தை தானா முயற்சி செய்கிறதோ அப்பொழுதே அந்த நரம்புகள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கொள்ளலாம். ஆக அந்த குழந்தைகளின் அப்ரோச் என்பது நாம் சொல்லும் விதத்தில் தான். ஆக கண்ணாடியை தொடர்ந்து போட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக பவர் ஏறும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆக அந்த கண்ணாடியை எடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வேலையை எங்கள் மருந்து செய்யும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் கண்ணாடியை போடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் சார். அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்து கொண்டு வருகின்ற இந்த நூற்றாண்டுல கண்ணாடியின்றி சிகிச்சை அப்படின்னு சொல்ற உங்க கருத்தை பற்றி மேலும் சொல்லுங்க மேடம். சார், நீங்க சொல்றீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இன்னைக்கும் நம்ம பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிட்றோம், ரொட்டி தான் சாப்பிட்றோம், இல்ல பீஸா பர்கர் அதுதான் சாப்பிட்றோம். ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நம்முடைய பசியை போக்கிக் கொள்வது கிடையாது. அதே போலதான் எவ்வளவுதான் வயசானாலும் அந்த குழந்தைக்கு 50 வயசானாலும் அவங்க அம்மாவை போய் அந்த 50 வயசு பெரியவர் தன்னுடைய அன்னையை அம்மான்னு தான் கூப்பிடுவாரு, பாட்டின்னு கூப்பிட மாட்டார். அதை போலத்தான் எங்களுடைய மருத்துவ முறை என்பது நம்முடைய அம்மாவுடைய சமையல் போல. எப்பொழுதும் அது எவ்வளவுதான் வயதானாலும் அம்மா கை சாப்பாடு எவ்வளவு நமக்கு இனிப்பாக இருக்கிறதோ அதை போலத்தான் இந்த மூலிகை மருத்துவமும். ஆக இந்த மருத்துவ முறை என்பது ஒரு சேஃபான மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையை பின்பற்றினால் கண்டிப்பாக கண்களுக்கான பாதிப்புகள் அப்படின்னு சொல்ற அந்த 96 விதமான கண் பாதிப்புகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு. அதுதான் நம்ம இங்க முதலில் நினைக்க வேண்டும். நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பவர் குறைய ஆரம்பித்து விட்டால் அடுத்து ஒரு 10-15 வருடங்களுக்கு நாம் கண்ணை பற்றிய ஒரு கவலையே படாம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போய்கொண்டே இருக்கலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மருத்துவ முறை என்பது எங்கள் பரம்பரை. இது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக என்னுடைய தாத்தா, அதன் பிறகு என்னுடைய தந்தை, அதன் பிறகு என்னுடைய சகோதரர்கள், அதன் பிறகு எங்களுடைய சகோதரர்கள் மகள்கள் கூட, மகனும் மகளும் என்று இந்த பரம்பரையிலேயே ஊறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மூலிகை மணி பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் அருகாமையில் உள்ள ஒரு 70 வயது கடந்த ஒரு முதியவரை பார்த்து கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, மூலிகை மணி டாக்டரா, சித்த மருத்துவமனை நடத்தி வெற்றி பெற்றவராச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக பிரசித்தம் பெற்றவர். ஆக அப்படிப்பட்ட அந்த மருத்துவ முறை என்பது ஒரு தவறான மருத்துவத்தை என்றும் தராது என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். மருத்துவரை தொடர்பு கொண்டு எல்லாமே அணுகலாம். கண்டிப்பாக எங்களுடைய சகோதரர் டாக்டர் கே பாபு, மூலிகை மணி டாக்டர் கே பாபு அவர்களை நீங்கள் சந்தித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்கள் மட்டுமல்ல உடல் பிரச்சனை எல்லாவற்றுக்குமே ஒரு மிகச்சிறந்த சித்த மருத்துவ சிகிச்சையை அவர் அளித்து வருகிறார். சென்னையில் இருந்த அவர் இப்பொழுது வேலூரில் இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் நேரிலோ அல்லது போனிலோ தொடர்பு கொண்டு உங்கள் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு பெறலாம். அல்லது சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னாலும் பின்வரும் முகவரியில் அவரை சந்தித்து நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கான ஒரு விடையை பெற்றுக்கொள்ளலாம். மூலிகை மணி டாக்டர் கே பாபு, RMP 130 கீழே 32, பெருமாள் கோவில் தெரு, வேலப்பாடி, வேலூர் 1. போன் 903543543972 9600757531. நன்றி மேடம். இந்த வல்லுநர் சிறப்பு பார்வையில கண்ணாடியின்றி சிறந்த பார்வை பெறலாம், இந்த மூலிகை சிகிச்சைனால கண்ணாடியின்றி சிறந்த பார்வை பெறலாம் என்ற அரிய கருத்தை இங்க பதிவு பண்ணீங்க. நன்றி மேடம். நன்றி ஐயா. நேயர்களே, அடுத்த வல்லுநர் பார்வை நிகழ்ச்சியில் வேறு துறை சார்ந்த வல்லுநரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு VIT பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை.
பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள நலம் மருத்துவமனையின் இயக்குனரும் குழந்தைகள் நல மருத்துவருமான திருமதி நர்மதா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல விஐடி பண்பலை 90.8 மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. மேடம், இப்போது முதல் கொஸ்டின் என்னென்னா, குழந்தை பருவத்தின் வயது வரம்பு என்ன? எந்த வயது வரை நம்ம அவர்களுக்கு உணவு கவனம் தேவை? ஓகே, குழந்தை பருவம் அப்படிங்கிறது முதல்ல வந்து நம்ம 12 வயசு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ லீகலாக 18 வயசு வரைக்குமே குழந்தை பருவம் சொல்ல முடியாது, அடலசென்ட் வந்து நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் இப்போ WHO ரெக்கமெண்டேஷன் படி 22 வயசு கூட அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் எப்படின்னா டெக்னிக்கலாக பீடியாட்ரிஷியன் கிட்டேருந்து அடல்ட் ஃபிசிஷியன் மாறுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ 22ல் தே ஆர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி வருது உங்களுக்கு. இப்போ 18 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அந்த சொல்கிறீங்க. ஆனால் இப்போ யாருமே வந்து 3 வயசுக்கு வரைக்கும் தான் அந்த கவனம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் அப்படியே தானாக தான் அப்படியே இருக்காங்க. அது ரீசன் என்னன்னா, நம்ம சமுதாய கோட்பாடு இப்போ மாறிட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம அப்பா அம்மாவை பார்த்து பயந்துட்டு இருந்தோம். இப்போ அப்பா அம்மா வந்து குழந்தைங்களை பார்த்து பயப்படுறாங்க. குழந்தைங்க சொல்கிறது தான் வீட்டில் கேட்குது அப்படிங்கிறதுனால தான். ஓகே மேம். இப்போ குழந்தைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், உடல் உபாதைகள்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் முதல்ல சொல்லலாம். அது எதனால் வருது? அது எப்படி தடுக்கிறது? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உணவு கட்டுப்பாடு, அதே ரீசனால தான் வந்து மலச்சிக்கல் ஏற்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 1.5 வயசில் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தனக்கு மோஷன் வருதுங்கிற சென்சேஷன் வரும். அப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம அது அம்மா கிட்ட வந்து ஒன்றா போயிட்டதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கும். சில குழந்தைங்க வந்து வரத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஏதான ஒரு ரீசனில் இது தடைப்படுது, தனக்கு மோஷன் ஃபுல்லாக இருக்குங்கிற விஷயத்த வந்து அம்மா கிட்ட சொல்கிற தடைப்படுதோ, இல்லை அந்த டயத்தில் மோஷன் போகிறப்போ ஏதான ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே மலச்சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, எந்த உணவு கொடுக்குறோம் அப்படின்னு. பெரும்பாலுமே வந்து சில சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் பேஸ்டு டயட், சாப்பாடு வந்து கம்மியாக கொடுத்துட்டு வெறும் பால் மட்டும் தருவாங்க. பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் நம்ம பசங்கக்கிட்ட நிறையா இருக்குது. காலையில் எழுந்தோடனே ஈஸியாக ஒரு 3-4 பிஸ்கெட்டை சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறச்சே வந்து உணவில் வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இல்லை. நார்ச்சத்து இல்லாதப்போ வந்து மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வரத்துக்கு இப்போது ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா சாக்லேட், ஐஸ்கிரீம், அவங்கக்கிட்ட நீங்கள் கீரை சாப்பிடுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஃபைபர் வெஜிடபிள்ஸு சுத்தமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பழ வகைகள் எடுத்துக்கிறதே இல்லை. இதனால் என்னென்னா, நான் இந்த மோஷன் போகிற இடத்துல நார்ச்சத்து இருந்தால் தான் மோஷன் ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறம் நம்ம உணவோட பழக்கம் வழக்கம் என்னென்னா, இப்போ வந்து 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வருது எல்லாருக்குமே. குழந்தைங்க எழுந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா 7:15 வரைக்கும். ஏன்னா நைட்டு மொபைல் பார்த்துட்டு இது ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தூங்குறது 10 மணி ஆகிடுதா. குழந்தைங்களுக்கு வந்து 8லேருந்து 10 மணி நேரம் நிம்மதியான உறக்கம் வேணும். ஸோ காலையில் எழுந்துக்கிறப்போ 7:15க்கு அவசரமாக எழுப்பி ஒரு டம்ளர் பால் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு மேலே இட்லியும் கொடுக்குறோம். அவங்க ஒரு ரிலாக்ஸ்டாக கிளம்புறதுக்கு வழியே கிடையாது. அப்போ மோஷன் போகிறப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகணுன்ற அர்ஜென்சியில் அந்த போகிறதுக்கு டைம் இல்லாததுனால அடக்கிக்கிறாங்க. ஸோ இதை அடக்கிறது வந்து 2-3 நாள் தொடர்ந்து பண்ண மலச்சிக்கல் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஸோ 3 விதத்துலையும் மாற்றணும். நம்ம 6 மணிக்கு எழுந்து சூடாக பால் கொடுக்குறோம், இல்லை தண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் விளையாட விட்டுட்டு மோஷன் போகிறத வந்து பழக்கினா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சரியாகும். உணவு கட்டுப்பாடு மாற்றணும். 1.5 வயசில் நம்ம பழக்கத்துக்கு வரச்சையே அவங்கக்கிட்ட நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். இப்போ மலச்சிக்கல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போது ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அந்த லேடிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் வருது. ஆமாம், அது எதனால் வருது? அது எப்படி தவிர்த்துக்கலாம்? அது டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னா, உங்களுக்கு இப்போ வந்து கர்ப்பப்பை வீக்கம் எடுக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அந்த அப்டமன், அந்த வயிற்றுல தான் அது விரிவடையணும். விரிவடைகிறப்போ பக்கத்தில் இருக்கிற இன்டெஸ்டைன்ஸ்லாம் வழி விட்டால் தான் நமக்கு யூட்ரஸ் விரிவடையும். அதுவும் இல்லாமல் அதுக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களும் அழுத்துது. ஸோ இதெல்லாம் அழுத்துறப்போ அந்த பின்னாடி தான், அதாவது கர்ப்பப்பைக்கு பின்னாடி தான் நம்ம மலத்துக்கு போகிற அந்த இன்டெஸ்டைன் பெரிய பெருக்குடல் வர்றதுனால அதில் ஏற்படுற அழுத்தத்தினால தான் அவங்களுக்கு மலச்சிக்கல் வருது. பட் இதுவுமே அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஃபைபர் எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்க பாத்ரூம் காலையில் போகணும், அவங்களும் டைம் கொடுக்கணும். இப்போ அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் அவங்களும் வேலை போகிற அவசரத்தில் வந்து இதுக்கெல்லாம் சரியான நேரம் ஒதுக்கிறது இல்லை. அதுதான் ரீசன். இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்? அதே தான் எல்லாருக்குமே பழம், காய்கறிகள் நிறைய நம்ம உணவில் கொண்டு வர தான் அது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே சரியாகும். ஓகே, இப்போது தடுப்பூசிகளை பற்றி அதிகமான விளம்பரம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? தடுப்பூசியோட அவசியம் என்ன? அது எப்படி எந்தெந்த காலத்தில் போடணும்? தடுப்பூசியோட அவசியம் என்ன அப்படின்னா, உயிர்கொல்லி நோய்களை வந்து தடுக்கிறதுக்காக தான். நம்ம வந்து அந்த எட்வர்ட் ஜெனர் காலத்தில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த கவுபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த ஒரு நோய் வந்து
கவ் மாட்டுக்கு இது பண்ணுறப்போ அதை தொட்ட ஒரு பெண்மணிக்கு வந்து அதுக்கப்புறமா ஸ்மால் பாக்ஸ் வந்தப்போ அஃபெக்ட் ஆகலை. அது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறப்போ தான் ஜென்னர் வந்து உடம்புல இந்த அம்மாவுக்கு அதோட ஆன்டிபாடி எதிர்ப்பு சக்தி வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் வேக்சினேஷன். இது என்னன்னா அந்த கிருமியை வந்து நம்ம மாற்றி நம்ம இன்ஜெக்ஷனாக கொடுக்குறப்போ அந்த நம்ம உடல் வந்து அதுக்கு எதிர்த்தாப்புல எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது. ஸோ நிஜமான கிருமி வரப்போ நமக்கு தடுக்குது. வேக்சினேஷனுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து 65-70 வயசு வரைக்கும் இப்போ வேக்சினேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லா பருவ காலத்துக்கும் எல்லா வயதினருக்கும் அந்தந்த மாதிரி ஒரு வேக்சினேஷன் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று நம்ம விட்டு போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால கொடுக்க முடியலனாலும் எந்த ஏஜ்லேருந்து விட்டாங்களோ அந்த ஏஜ்லேருந்து திருப்பியும் நாங்கள் வந்து வேக்சினேஷன் கொடுப்போம். நாங்கள் இப்போ வேக்சினேஷன் சொல்லும் போது ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி சொல்லும் போது நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வீட்டிலே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போல்லாம். இது அதெல்லாம் எடுக்கிறதால என்ன பிரச்சனைகள் வரும்? வேக்சினேஷன் வந்து ப்ரிவென்ஷன், வராமல் தடுக்கிறதுக்காக வேக்சினேஷன். ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா நோய் வந்ததுக்கு அப்புறமா இதில் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க. இப்போ என்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பர்டிகுலர் சளி இருமலுக்காக அந்த டயத்தில் அந்த குழந்தைய பார்த்துட்டு மருந்து எழுதி கொடுத்துருப்பேன் அப்படின்னா சிலது வந்து அவசர மருந்துகள் வீட்டிலே இது பண்ணலாம். பட் ஆன்டிபயோட்டிக்ஸ் அவசர மருந்து கிடையாது. நீங்கள் நோய் உடனே கொடுக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. பட் இது பேரண்ட்ஸும் கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா அவங்க நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், சும்மா ஒரு டயரியா அப்படின்னா ஒரு 2 மாத்திரை கொடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 டோசேஜ் எடுப்பாங்க. இதில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா கிருமி கம்ப்ளீட்டாக போகாது. வீணோ அந்த கிருமி வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். நம்ம அதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்படி தான் வேலை செய்யும்னா அது வந்து தண்ணியை மாற்றிக்கிட்டு அடுத்த தடவை கொடுக்குறச்சு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்காது. ஒன்று. ரெண்டாவது இந்த ஆர்கானிசம் பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நார்மல் அமாக்சிசிலின் ஒரு 35 பைசாக்கு வாங்கிட்டு இருந்ததெல்லாம் காலம் போய் இப்போ ஒரு வேளைக்கே 1000 ரூபா கணக்குக்கெல்லாம் நாங்கள் வந்து மருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் அப்படின்றது. ஸோ இது டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஃபாரின் கண்ட்ரிலாம் நீங்கள் நினச்சா கூட போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்க முடியாது ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரணும். இன்னொரு யாருமே யோசிக்காத இன்னொரு விஷயம் வந்து வெட்டினரி பீப்புள். அந்த இப்போ டாக்ஸோ இதுக்கு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறோம். இல்லை நம்ம அதில் வந்து இப்போ சிக்கன்லாம் வளர்க்குறப்பவும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸை இன்னும் டெவலப் பண்ணுது. ஸோ நமக்கு அந்த அனிமல்ஸ் கிட்டேருந்து வரப்போ வி கெட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ நம்ம மருந்து கொடுக்குறப்போ இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்போ இல்லை சிரப் கொடுக்குறச்சே நார்மல் மருந்துக்கே வேலையாகிறது இல்லை. ஸோ எடுத்தோன்னே ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்காம டாக்டர்ஸை பார்த்துட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறபடி ப்ரிஸ்கிரைப் பண்ண டயத்துக்கு அவ்வளோ. ஏன்னா சில பேர் ஜுரம் நின்ன உடனே அந்த மருந்து நிறுத்திடுவாங்க, அதுவும் வந்து நல்லது கிடையாது. ஸோ அந்த கரெக்டான டயத்துக்கு கொடுக்கணும். என்கிட்ட வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எழுதுறீங்களான்னு கேட்பாங்க. நான் கண்டிப்பாக குழந்தைய பார்த்துட்டு தேவைப்பட்டால் தான் நம்ம எழுத போகிறோம். எழுதுறப்போ எவ்வளோ நாள் எவ்வளோ வேலை அந்த குழந்தையோட வயதுக்கு ஏற்றாப்புல எடைக்கு ஏற்றாப்புல தான் கொடுப்போம். ஸோ அதை நம்மளா கொடுக்கறச்சு ஒரு 2 டோஸ் கொடுப்போம், அப்புறம் டவுட் வந்துடும், நம்ம திருப்பியும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் நான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். இப்போ உங்களோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி டயரியா வந்திருக்கேன், நான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு சிவியராக கோல்ட் அண்ட் காஃப் வருது, அப்போ நம்ம கொடுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை அந்த நமக்கு வந்து தேவைப்படுதாங்கிறத டாக்டர் தான் டிசைட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த டைம் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ டயரியா அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்லாம் 5 to 7 days நாங்கள் கொடுப்போம். பட் இதே வந்து நிமோனியா, ஜுரம், டைஃபாய்டெல்லாம் வந்ததுன்னா 10 to 14 நாள். மூளைக்காய்ச்சல்லாம் வந்ததுன்னா இன்னும் அதிகமாக தேவைப்படும். சில பேருக்கு போனில் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா மாசக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்போ தேவை, எப்படி தேவை, இது வந்து உடனடியாக கொடுக்குறது வந்து டாக்டர்ஸ் மருத்துவர்கள் டிசைட் பண்ணுறது நல்லது அவங்களுக்கு. இப்போ அந்த வீட்டில் சின்னம்மை பெரியம்மை போடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து இப்போ பெரும்பாலும் வந்து யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. வீட்டிலே வந்து அவங்க அந்த டிவோஷனல் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு ஆபத்து, அது எப்படி கையாளணும்? இதில் அம்மை அப்படிங்கிறது வைரஸ் இன்ஃபெக்ஷன். பேசிக்கலாக அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அறிவாக இருந்திருக்காங்க. அவங்க வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸில் கேட்காது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று ஸ்ப்ரெட் வந்து ஈஸி. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது நான் தும்மினா இல்லை என்னோட கையிலேருந்து பட்டுச்சுன்னா அது பரவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால இதை வந்து அந்த குழந்தைய தனியாக பிரித்து வைக்கணும். இல்லை மற்ற குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் அதை தனியாக பிரிக்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் போய் உடம்பு சரியில்லை நீ தனியாக பிரினா அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அது அம்மா அப்படின்னு கொண்டு வந்து வேப்பிலை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்இன்ஃபெக்டன்ட், மஞ்சள் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து அந்த குழந்தைய சுற்றி இருக்கிறச்சு கிருமி பரவ சான்சஸ் கம்மி அப்படிங்கிறதுனால தனியாக வைக்க சொன்னாங்க. இதில் இப்போ இது கொஞ்சம் அதிகப்படியாக போய் இதுக்கு அம்மைக்கு ஊசியெல்லாம் போட ஆரம்பிக்கிறதுல தான் பிரச்சனை வருது. இன்னொன்று அது அம்மை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நிறைய பேர் இப்போ வந்து என்னென்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், அதே வந்து அம்மை அக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக வச்சுட்டு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணலன்றப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ரத்தம் வரைக்கும் அந்த கிருமி பரவ சான்சஸ் இருக்குது. இல்லை அதிகப்படியான ஜுரம், வலிப்பு வருது, அம்மை நோய்
அப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, இதெல்லாம் நார்மலாக சரியாகணும்னு வீட்டில் வைக்காம சில குழந்தைங்க வந்து அந்த டயத்தில் வந்து சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க. அப்போ கை கால்லாம் சில்லிட்டு போக சான்சஸ் இருக்குது, ரொம்ப சொக்கலாக இருப்பாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இம்மீடியட்டாக மருத்துவரை பார்க்கணும். மற்ற நேரங்களில் நீங்கள் நார்மலாக தெரியுது, ஜுரம் வருது, கை காலில் அந்த அம்ம நோய்க்கான அறிகுறி தெரியுது, குழந்தை அது மாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்குன்னா நீங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம். பட் எதுவுமே ஒரு தடவை வந்து மருத்துவரை பார்த்து இது அம்மை தானே, பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க இல்லை எதிர்த்த வீட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் வச்சிருக்காம ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு. இப்போது குழந்தைங்க வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன வீட்டிலே ஆல்பெண்டாசோல் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. அது எப்படி கையாளணும்? இது என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் கண்டிப்பாக பூச்சிக்கு மருந்து கொடுக்கணும். இப்போ வந்து எதுக்கு அப்படின்னா ரத்த சோகை வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்குங்கிறது மெயின் கான்செப்ட். அதுவும் இல்லாமல் அடலசன் கேர்ள்ஸ் 13 19 வயசு பிள்ளைங்க வந்து 45 50% வந்து ஹீமோக்ளோபின் 10 கீழே இருக்குது. அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் டிவார்ம் கொடுக்கணுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிவார்ம் கொடுக்குற ஒரே பிரச்சனை வீட்டில் கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கடி கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்பெண்டசோல் லாங் ஆக்டிங் உள்ளே போய் அது நரம்பு மண்டலத்தில் அந்த வேர்ம்ஸோட நரம்பு மண்டலத்தில் ஆக்ட் ஆகி பண்ணுது. ஸோ இட் டேக்ஸ் அபவுட் 1 week 1 month டு ஆக்ட். அதே மாதிரி டோசஸ் ரிப்பீட் பண்ணுறது அடிக்கடி பண்ணக்கூடாது. ரெண்டாவது அந்த குழந்தைக்கு மட்டும் கொடுத்தா வேஸ்ட்டு, அந்த என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ நான் சாப்பிட்டுட்டு எனக்கு மோஷனில் வந்து அந்த பாத்ரூம் அதில் அந்த முட்டை போகும், அந்த முட்டையை விட நான் வாஷ் பண்ணிக்கிறப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் என் கைப்படும். இது மைக்ரோஸ்கோபிக் தெரியாது. இப்போ அடுத்தது அந்த குழந்தை வருது, அது நீங்கள் வந்து குழந்தைக்கு மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, பெரியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதப்போ அதை போய் கை வச்ச உடனே திருப்பியும் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு எப்படி கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒரே நாளில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீட்டில் கொடுக்கறதோட நீங்கள் மருத்துவரை கேட்டு கொடுக்கறது நல்லது. நேரில் இவ்வளோ நேரமாக பீடியாட்ரிக்ஸ் டாக்டர் திருமதி நர்மதா அவர்களிடம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சில இடைவெளிக்கு பின்பு மீண்டும் தொடரலாம். இது விஐடி பண்பலை 90.8 மருத்துவ நேரம். வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா புசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி, அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா, அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா, கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி, பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே, சுனாமிய போல வந்து எம் மனச சுருட்டுறியே, எம் மனச சுருட்டுறியே. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி. தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயாம், அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். தென்றல் காற்றை தூதனுப்பி தோற்று போனாயா, அது ஜன்னல் வழியே வருமே என்று காத்து கிடந்தாயாம். அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, அடிபோடி பைத்தியக்காரி, சரியான மறதிக்காரி, நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி, ஏன் நெஞ்சுக்குள் நிலவ வச்சு தச்சவள் நீ தாண்டி. அடி அஞ்சுதமே, அடி ரஞ்சுதமே, அடி அஞ்சுதமே, ஏ ரஞ்சுதமே, அந்த நிலவே நீ தாண்டி, அந்த நிலவே நீ தாண்டி. வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி, ரோசா பூசேலக்காரி, செந்தூர பொட்டுக்காரி.
ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல ஈராக்கில் நுழைஞ்ச அமெரிக்க படை போல் தோண்டி துருவுறியே அடி ஒன்ன தவிர நெஞ்சுக்குள் எவளையும் குடியே வச்சதில்ல இதய கொள்ளை அடிச்சதனாலே இருவரும் சுத்தவாளிகளே போலி காதல் போல் நமக்கு முன்ஜாமீன் வேணாமே காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே காதல் நீதி மன்ற தீர்ப்பை ஏற்போமே வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய் வாழும் வரை வாழ்ந்திடுவோம் வாழ்க்கை சிறை கைதிகளாய் வானத்த அண்ணாந்து பார்த்து நிற்கும் ரோசக்காரி ரோசா பூசேலக்காரி செந்தூர பொட்டுக்காரி அந்த வட்ட நிலாவை தொட்டு பார்க்க ஆசையா அவ பட்டு முகத்துல முத்தம் கொடுக்க ஆசையா கண்ணால என்ன கொத்தி பின்னாத வளைய கட்டி பன்னாட்டு கம்பெனி போல என்ன கொள்ளை அடிக்கிறியே சுனாமிய போல வந்து எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே எம்மனச சுருட்டுறியே. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8 வழங்கும் மருத்துவ நேரம் நிகழ்ச்சி. இடைவேளைக்கு முன்பு பீடியாட்ரிக் டாக்டர் திருமதி நர்மதா அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். வாங்க நிகழ்ச்சியை தொடரலாம். மேடம், இப்போது தொலைக்காட்சி திறந்தாலே வந்து மூளை வளர்ச்சி சார்ந்த பொருட்கள் தான் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. உடல் வளர்ச்சி சார்ந்த ஃபுட்ஸ் பற்றி யாரும் பேசுகிறதில்ல. இப்போ அதை மறந்துட்டோமோ? மறக்கல. அதுதான் வந்து இப்போ என்னென்னா எல்லாருமே இப்போ நீட்டு ஐஐடிக்கு படிக்கிறதுனால எப்படி மக்களை கவரணும்னு அவங்களுக்கு தெரியறதுனால திருப்பி அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறாங்க. பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸோட ஆம்பிஷன் என்ன, நம்ம குழந்தை தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உடல் வளர்ச்சி பற்றி சொல்ல முடியாது. ஸோ மூளை வளர்ச்சி ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அட்ராக்ட் ஆகுது. ஆமாம், இப்போது ரீசெண்டாக நிறைய விளம்பரங்கள் வருது. அவங்க மூளையை வந்து தூண்டுற மாதிரி சில கேட்ஜெட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ குழந்தைகள் இப்போ சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பார்த்து தான் சாப்பிட்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல்ல சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் ஒரு 10 மாத குழந்தை இல்லைனா ஒரு வயசு குழந்தைக்கு ரைம்ஸ் வந்து ஐபேடில் போட்டு விட்றாங்க, இல்லைனா சாப்பிட்றப்போ அதை போட்டு விடணும்னு பார்க்குறாங்க. பட் அந்த காலத்தில் வந்து அம்மா சாப்பாடு ஊட்டுறச்சு அந்த அம்மாவோட டோன் மாறும். அது பேசுகிற, அது பாடுறதோ இல்லை அது வந்து அசிங்கமாகவே பாடலாம், அந்த குழந்தைக்கு அது அமிர்தமாக தான் இருக்கும். ஸோ பாடுறப்போ அது குழந்தை வந்து முக உணர்ச்சியும் பார்க்குது, அம்மா வாய் அசைக்கிறதையும் பார்க்குது. அதுலேருந்து தான் அதோட முதல் வார்த்தை உருவாகுது. அந்த காலத்தில் வந்து நம்மளோட தாலாட்டு பாட்டு எல்லாமே அந்த குழந்தையோட அந்த வாய், நம்ம கொலுசு போடுறது, வளையல் போடுறது எல்லாமே காரணம் என்னென்னா அந்த சத்தத்தை வச்சு அம்மா பேசுறது வச்சு தான் இது பண்ணும். இப்போ நீங்கள் ஐபேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்னமோ ஒரு வார்த்தையில் பேசிக்கிட்டு இருக்கு, அதோட பேசுகிற துணியும் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ குழந்தைகிட்ட இன்ட்ராக்ஷனே இல்லை. ஸோ அது என்ன நினைக்கணும், அது என்ன நினைக்குது, நான் எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம், அவங்களே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேசணுன்ற தூண்டுதலே மூளைக்கு இல்லை. மூளை எப்போ வளரும் அப்படின்னா தூண்டுதல் மட்டும் இருந்தால் தான் வளரும். ஸோ ஈவன் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை கூட அம்மாவை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த தூண்டுதல் இருக்கிறதுனால. இப்போ அது சுத்தமாக தூண்டல் இல்லை, அதனால அது மாட்டுக்கு பார்க்குது, இது எங்கேயோ இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன், பாடி லாங்குவேஜ் இல்லை, அம்மாவை கண்ணுக்கு கண்ணு பார்க்கறது இல்லை. இதனால என்ன பண்ணுது, வீட்டில் ஒரு பெரியவங்க வராங்க இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னாலும் இப்போ இருக்கிற குழந்தைங்க கண்ணுக்கு கண் பார்த்து பேசுறதில்ல, அவங்கள போய் விஷ் பண்ணுறதில்ல, இவன் மாட்டுக்கு வந்து மொபைலை நோண்டிட்டு இருக்கிற பழக்கம் தான் அதிகமாக இருக்குது. அம்மாக்கும் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் எனக்கு பிணைப்பு வந்து ரொம்பவே வந்து கம்மியாகுது. பேசணுன்ற தூண்டுதலே சுத்தமாக இல்லாமல் போகுது. ஸோ இதனால எப்படின்னா 1 வயசுலேருந்து 3 வயசுக்கு வரைக்கும் குழந்தைங்க கிட்டத்தட்ட வந்து மில்லியன் கணக்கில் வேர்ட்ஸ் வந்து கிரகிச்சுக்கிறாங்க. அவங்க பேசாட்டியும் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது மூளைக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இது சுத்தமாகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா அது தெர் இஸ் நோ இன்ட்ராக்ஷன், பாடி லாங்குவேஜ் வருதில்லை. ஸோ பேசுகிற துணி, நம்ம அப்பா இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறத வச்சுட்டு கொடுப்பா இந்த வேர்டே வந்து மாறி வருது. இதுக்கான காரணம் ஐபேட்னால தான். அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே யாருமே, நீங்கள் நான் யாருமே சோஷியல் மீடியாவோ எதுவுமே நம்ம டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூளை வந்து அதில் தான் இருக்கும். ஸோ வி ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த மீடியா கம்ப்ளீட்லி. ஸோ இது நமக்கு பெரிய ப்ராப்ளம் தான். ஓகே, இப்போது உங்கள் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறுது இல்லைங்களா? ஆமாம். சில பேர் வந்து நைட்டில் தூங்க மாட்டாங்க, காலையில் தான் தூங்குவாங்க. ஸோ அது எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம்? அது அவங்களோட ஒர்க் பேட்டர்ன். இதில் வந்து சில்ட்ரனை இன்வால்வ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும். மெயினாக
ஏன்னா வந்து அதுவே வந்து நம்ம உடம்புக்கே நல்லது கிடையாது. பட் இவங்க வந்து சில பேர் குழந்தைங்க வந்து 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பா வரத்துக்கோ இல்லை அம்மா வரத்துக்கோ. ஏன்னா அவங்களோட ஜாப் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தெர் இஸ் ஃபிக்ஸட் ஹவர்ஸ். பிறந்த குழந்தை அப்படின்னா 22 மணி நேரம் தூங்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வரும், 18-16 மணி நேரம். எல்கேஜி யூகேஜி டயத்தில் அட்லீஸ்ட் 10 hours ஆஃப் ஸ்லீப். நீங்கள் 11 மணிக்கு படுத்தான்னா காலையில் அவனை 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விடணும், இல்லை 7 மணிக்கு எழுப்பி விடணும்னா அவனோட தூக்க பேட்டர்ன் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ அவனால் ஸ்கூலில் போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ போயிட்டோன்னே ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே தூங்கி போயிடுவான். இதே ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தைன்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேம்மா நீ மொபைலை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து 11-12 மணி வரைக்கும் இல்லை டிவியை ரொம்ப நேரம் பார்க்குறது. இதனால் ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று என்னென்னா நம்ம படிக்கிறது எப்போவுமே வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் உட்காந்துருக்கும். அது நைட்டு நம்ம தூங்குறப்போ தான் அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரியாக கன்வெர்ட் ஆகும். நிறைய இந்த பசங்க 10வது படிக்கிறதுலேருந்து 12th எல்லாம் வந்து 3 மணிக்கு எழுந்துக்கிறது, 4 மணிக்கு எழுந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பட் ஸ்கூலில் போய் உட்காந்தோடனே பிளாங்க் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க படித்தது எதுவுமே ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஸ்லீப் ரொம்ப 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 முக்கியம். அது நடக்கிறதே இல்லை. ஸோ ஒன்று டே நேரத்தில் எங்கே உட்காந்தாலும் தூங்கிடுவோம், டே டைம் சோம்னாலிசன்ஸ் வரும். 2வது படிக்கிறது எதுவுமே ஞாபகத்து இருக்காது, ஒரு மந்தத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்தி ஸ்லீப் இருந்தால் தான் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஒர்க் பண்ண முடியும். பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எத்தனை வயசு வரைக்கும் கொடுக்கலாம், அது எத்தனை நாளைக்கு வரைக்கும் கொடுக்கலாம், அது வந்து சேஃபாக எத்தனை நாள் இருக்கும் இல்லைங்களா? சில பேர் 9 months வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அது எது வந்து இல்லை ஜென்ரலாக 2 years வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம பழைய காலகட்டத்தில் 3 yearsலேருந்து 5 years வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆகும்னா 2 yearsக்கு மேலே கொடுக்குறப்போ அம்மாவோட நியூட்ரிஷன் பொறுத்து, 2வது இந்த குழந்தை வந்து பிரெஸ்ட்டில் கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அது வந்து மற்ற எதுவுமே சாப்பிடாம இருந்ததுன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஸோ பெரும்பாலும் 2 years வரைக்கும் கொடுங்க அப்படின்றது சொல்கிறோம். இதில் என்னென்னா பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிக்கணும், ஈவன் இஃப் இட் இஸ் எ சிசேரியன். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் மயக்க மருந்து கொடுத்து வெளில வரத்துக்கு முன்னாடியே குழந்தைய பால் கொடுக்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு லேச்சிங், அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த உடனே ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு ஃபார் 15 to 20 minutes வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு யூடியூப் வீடியோ கூட இருக்குது. அந்த குழந்தை வயிற்றுல விட்டாங்கன்னா அதுவே க்ரால் பண்ணி அம்மாவோட மார்பு பகுதி வரைக்கும் போய் பிடிக்கிறோம். அந்த பிரைட்னஸில் ஃபஸ்ட் டைம் லேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியில், அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறது. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் தரணும். தண்ணி தேவை கிடையாது, சக்கரை தண்ணி தேவையில்லை, எந்த விதமான டைஜஸ்டிவ் மெடிசன்ஸும் தேவையில்லை, சத்து மருந்துகள் எதுவுமே தேவையில்லை. ஒன்லி தாய்ப்பால் மட்டுமே போதும். பட் 6 மாதத்துக்கு அப்புறம் இது மட்டும் பத்தாது, இடை உணவுகள் தேவை. அது வந்து எதை ஸ்மாஷ்டு ஃபார்மில் நம்ம மற்றது தரலாம். ஒரு வயசுக்கு மேலே வந்து தாய்ப்பாலும் சேர்த்து மற்ற எல்லா உணவுகளும் 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். 2 வயசுக்கு அப்புறம் கம்மி பண்ணலாம். இதில் வந்து சேஃப் ஜோன் கிடையாது. சில பேர் விருப்பப்பட்டாங்கன்னா 3-4 years வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் அப்போ வந்து மற்ற உணவுகள் சரியாக சாப்பிட்டு தாய்ப்பால் குடிச்சாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போது சில பேர் வந்து ஜாப் போகிற உமன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணிட்டு வைக்கிறாங்க. அது எவ்வளோ நேரத்துக்கு வரையும் அதை நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? ஈவன் ரூம் டெம்பரேச்சரில் 6 hours வரைக்கும் இது வைக்கலாம். திருப்பி அதை ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 24 hours வரைக்கும் வைக்கலாம். இதுவே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். அதில் தான் இந்த பிரெஸ்ட் மில்க் பேங்க் எல்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் நம்ம ஒரு 4 to 5 hours, ஆமாம் 3 to 4 hours சேஃப். ஓகே. இப்போ குழந்தைங்களாம் வந்து ஒரு 2 வயசுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா பெட்லேயே வந்து அவங்க வந்து இது மோஷன் போகிறதோ இல்லை வந்து யூரின் போகிறதோ இருக்காங்க. அது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? மோஷன் போகிறது ரொம்ப அப்நார்மலுங்க. 1.5 yearsக்கு மேலேயே வந்து குழந்தைங்க காலையிலேயே போகக்கூடாது. ஒரு 2 yearsல they should be able to tell. இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம டயப்பர் கட்டுறதுனால அதுங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ பெஸ்ட்டு வந்து 1.5 yearsலேருந்து டயப்பர் கட்டுறதை ஸ்டாப் பண்ணி அவங்க மோஷன் போகிற சென்சேஷன் கொண்டு வரணும். மோஷன் பெட்லேயே போகிறது வந்து எந்த ஏஜ்லையுமே ஆஃப்டர் 2 years இட்ஸ் அப்நார்மல். பட் யூரின் போகிறது அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக நமக்கு நைட் டைம் கண்ட்ரோல் வந்து 3 yearsக்குள்ளே யூஸ்வலாக வந்துடணும். 5 yearsக்குள்ளே 70% ஆஃப் த சில்ட்ரன் வில் கெட். 8 yearsக்கு மேலே ஜென்ரலாக யூரின் பெட்டில் போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். 11 வயசு 12 வயசுலாம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இதில் 8 years வரைக்கும் ஏன் நாங்கள் அலோவ் பண்ணுறோன்னா பிரெயினில் வந்து நம்ம பிளாடர் ஃபில் ஆகிருக்குங்கிற சென்சேஷன் வந்து ஒரு பிரெயினில் ஒரு பகுதிக்கு வரும். அது வந்து இவங்கள வந்து மெச்சூரிட்டி ரொம்ப இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அந்த பகுதி வளர்கிறதுக்கு வி ஆர் கிவிங் டைம். அதுதான் அலாம் மெத்தடில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். பட் ஒரு 11 or 12 years அது வந்து எங்கள் அம்மா அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா அப்படி தான் போயிட்டுருக்காங்கிறது ரொம்ப ஃபெமிலியரில் ஒரு வெறும் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். ஸோ அவங்களுக்கு வேறு ஏதான ப்ராப்ளம் இருக்கா, யூரின் பிளாடர் நல்லா இருக்கா, இல்லை ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எதானு இருக்கா, யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை முதல்ல நல்ல கண்ட்ரோல் வந்து இப்போ திருப்பியும் அவங்க பெட்டில் போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் சுச்சுவேஷன், இதர் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ் இல்லை ஃபேமிலியில் யாரான ஒரு இதான ஸ்ட்ரெஸ் அது இருக்கான்றதை நம்ம இன்வெஸ்டிகேட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்.
ஓகே மேம். இப்போது இதை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேயே சில பேருக்கு டயபெட்டிக்ஸ் வருது இல்லைங்களா? அது வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ற உணவு பழக்கம் தான் காரணமா இல்லை ஹெரிடிட்ரினால வரும்? இல்லை, இதில் வந்து 2 டைப் இருக்குது சின்ன வயசில் வர டயபெட்டிஸ். ஒன்ஸ் தட் கம்ஸ் லைக் 2 years 3 years 3 வயசு 4 வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப டைப் 1 டயபெட்டிஸ். அது வந்து என்னென்னா ஃபார் சம் ரீசன், என்ன ரீசனே தெரியாது, பேன்க்ரியாஸ் செல்ஸ் எல்லாமே வந்து போயிருக்கிறது. இது உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டது இல்லை, மரபணு சம்மந்தப்பட்டதும் சொல்லலாம். பட் இதுதான் ரீசன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப சின்ன டைப் 1 டயபெட்டிஸ், ஜுவினைல் ஆன்செட்னு சொல்லுவோம், சின்ன வயசில் வருது அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வயசில் ரொம்ப குண்டாக இருக்கிற பசங்க, ரெண்டாவது கர்ப்பப்பை சம்மந்தமாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற பசங்களுக்கும் சுகர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து we are seeing type 2 டயபெட்டிஸ். அதுதான் உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்டது. அது ப்ரிவென்ட் பண்ணணும்னா நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். பட் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் ஜுவினல் ஆன்செட்டுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ ரத்த சோகை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. சில பேருக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப்டர் அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு வந்து ரத்த சோகை அதிகமாக வருது. அவங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம்? ஜென்ரலாக அவங்க எல்லாருமே டேட்ஸு, ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துக்கணும். ஜங்க் ஐட்டம்ஸ் நம்ம அவங்க டெய்லி இந்த பசங்க பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இட்லி தானே, எப்போ பாரு உங்களுக்கு இட்லி தான் தந்துட்டுருக்கீங்களான்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பண்ணுற உணவுகள்லேயும் இப்போ நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ராகி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா அதில் வந்து இரும்பு சத்து வருது. நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு பதிலாக கடலை சட்னி நம்ம வைக்கலாம். நம்ம சாக்லேட்ஸ் வாங்கிக்கிறது பதிலாக கடலை உருண்டை, எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்கலாம். நம்ம தோசை மாவுலேயே போடுறப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி நிறையா யூஸ் பண்ணலாம், புதினாலாம் யூஸ் பண்ணலாம், முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடியது. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து குழம்பா பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எலும்புச்சவு மஜ்ஜன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே வந்து வச்சுக்கிற சூப்பை வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ மெச்சூர்டு கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து இந்த சிக்கன், இப்போ இருக்கிற சிக்கன் சாப்பிட்றாங்க, அது உண்மைங்களா? நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் இப்போ கேர்ள்ஸ் வந்து சீக்கிரமாக மெச்சூரிட்டி வரத்துக்கான காரணம் வந்து சிக்கன் நிறையா சாப்பிட்றாங்க அப்படின்னு ஹார்மோன்ஸ். இதில் 2 பக்கமும் இருக்குது. ஒன்று வந்து அனிமலுக்கு கொடுக்குற ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வரப்போ அது ஒர்க் ஆகாதுன்ற ஒரு சாரார் இருக்காங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புளும் அந்த ஹார்மோன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றாங்க. வாட் எவர் இட் இஸ், வேர்ல்டு வைட் வந்து 3 months கிட்ட அட்வான்ஸ் ஆயிருக்குன்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரத்தில் இல்லை. பட் பெரும்பாலும் ஒபிசிட்டி ரொம்ப வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிட்ற குழந்தைங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்களோட க்ரோத்தை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுது. அது இப்போ வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வந்ததுலேருந்து 2 yearsக்குள்ளே அவங்க மெனார்க்கி அடைஞ்சிடுறாங்க. இப்போ நம்ம கொடுக்குற எல்லாமே ரிஃபைன்டு ஃபுட்டாக கொடுத்துட்ருக்கோம். நெய் ரிஃபைன்டு, சிக்கன் ரிஃபைன், எல்லாமே அந்த மாதிரி கொடுக்கறச்சு அவங்க சீக்கிரமாக வயசுக்கு வர டெண்டன்சி அதனால தான் இருக்குது. ஏன்னா கொழுப்பு சத்து, ஒபிசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. இப்போ ஒன்லி சிக்கன் நாளையான்றது நம்ம சொல்ல முடியாது, பட் அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். மேடம், இப்போ லேர்னிங் டிஸார்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ எல்லாருமே வந்து எல்லா குழந்தைங்களும் ரொம்ப படிக்கணும் அப்படின்ட்டு வர ஐஐடி என்ட்ரன்ஸ் இது பண்ணி பார்க்குறாங்க. பட் இந்தியாவில் வந்து 10%, 100 குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்குது. இப்போ வந்து சிஸ்டம் பிரகாரம் 5வது 8வது எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு ஃபெயிலு அப்படிங்கிறதே வந்து 8th மேலே தான். ஸோ 9th standard லெவலில் தான் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் எல்லாருமே இவன் ஏன் மார்க் வாங்கலைங்கிறதே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே டைம் ரொம்ப வந்து பாராயிடுது. லேர்னிங் வந்து ஒருத்தங்க இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அந்த படித்ததை இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன், சொல்கிறப்போ எனக்கு அதை தெளிவாக சொல்லணும். ஸோ லேர்னிங் வந்து யூஸ்வலாக 5 காம்பனென்ட். படிக்கணும், அதை கிரகிச்சிக்கிறத ரீகலெக்ட் பண்ணணும், திருப்பி அவங்கக்கிட்ட நான் அப்ராப்ரியேட்டாக பேசணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் நடந்துறது இல்லை. அதில் கண்டிப்பாக ஒரு சில குழந்தைங்களுக்கு அது நடக்கிறது இல்லை. இப்போ 9 வந்து 6, A, B வந்து D, இதிலலாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இது 5 வயசு வரைக்கும் நார்மல். 7 வயசுக்கு மேலே இதே தப்ப ஒரு குழந்தை பண்ணுறான், இல்லை வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, மேத் எல்லா பேப்பர்லேயும் நல்லா வாங்குவான், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 வாங்கிட்டு இருப்பான். ஸோ 1 digitல மார்க் வாங்குறான், இல்லை வந்து அவனை திருப்பியும் ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து டியூஷன் போடுறதுனால இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிஸார்டர்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமே இருக்குது. அதை 7 வயசுலேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சி இதில் சிலது வந்து திருத்தக்கூடியது. இஃப் யூ ஹேவ் அ ஸ்பெஷல் டியூஷன் ஆர் தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. இது முதல்ல ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸில் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்தில் ஆல்டர்னேட் டைப் ஆஃப் எஜுகேஷன், எதர் வந்து இது வந்து கவர்மெண்ட்டே
தே ஆர் கிவிங் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் டு தம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ஹவருக்கு எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு பதிலானா 4 ஹவர்ஸ். ஆர் எழுத முடியாத குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பக்கத்தில் யாரானு உட்காந்து சொல்ல எழுதுறதுக்கும் கொடுக்குறாங்க. ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் இந்த மாதிரி குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறதுக்கு. பட் என்ன, ஃபஸ்ட்டு ரெகக்னிஷன் தேவை. பேரண்ட்ஸ் ஹேவ் டு அக்செப்ட். எல்லா குழந்தையும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியாது, எல்லா குழந்தையும் இன்ஜினியரோ டாக்டர் ஆக முடியாது. ஸோ இதை வந்து பேரண்ட்ஸ் உணர்ந்துட்டு அந்த குழந்தைகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு, ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க படிக்கிறதுல இல்லாமல் இருக்கலாம், பட் மியூசிக் வில் பி வெரி கிரேட், பெயிண்டராக இருக்கலாம், ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா இருக்கலாம். ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும். 10% ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. அதுதான் மேஜர் இஷ்யூ. இல்லை மொபைல் வந்து இட் இஸ் ஆடிங் ஆன் டு த ப்ராப்ளம். இந்த மாதிரி குழந்தை என்ன பண்ணுவான், மொபைல் நிறையா பார்ப்பான், ஸ்கூலில் இன்டர்ஃபியர் பண்ணிகிட்டே இருப்பான், அவனை வந்து ஒரு நாட்டி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. ஹீ நீட்ஸ் ஹெல்ப். நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இப்போது டிவியில் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிம்டோ பாக்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, சில கேட்ஜெட்ஸ்லாம், ஆக்டிவிட்டீஸ், அது உண்மையிலே ஹெல்ப் பண்ணுதா? டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணலாம் சிலது, பட் இட் இஸ் அகெயின் மேக்கிங் தம் அடிக்டட் டு சம்திங். உங்களுக்கு இதோட பேரண்ட்ஸோட உட்காந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் ஞாபகம் பாருங்கள், உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்டில் படித்த ஃப்ரெண்டு இன்னும் ஞாபகம் இருக்கும். அவனோட விளையாடின அந்த சின்ன ஹியூமன் டச் இல்லாமல் நம்ம வெறும் மொபைலை வச்சா அந்த ஃப்ளின்டோ பாக்ஸ் எங்கே போய் ஞாபகம் இருக்க போகுது? சரி, லேர்னிங் இஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் த அப்ளிகேஷன். லேர்னிங் இஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட பழகிறது, அவனோட பாடி லாங்குவேஜை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க, விட்டு கொடுத்தல், மனிதாபிமானம், எதுவுமே அந்த மெஷின்லேருந்து நம்ம கற்றுக்கிறது இல்லை. ஸோ வாட் ஆர் வி மேக்கிங்? வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் அன் இன்டெலிஜென்ட் பர்சன். ஆனால் அவன் மனிதாபிமானம் உள்ள ஒரு குழந்தையாக உருவாக்குறோமாங்கிறது இந்த சமுதாயம் வந்து கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய விஷயம். நேர்களே, இவ்வளோ நேரமாக நல மருத்துவமனையின் இயக்குனரும் குழந்தைகள் நல மருத்துவருமான திருமதி நர்மதா அவர்களிடம் பேசிட்டு இருந்தோம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சுரேஷ் போஸ். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க.
நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இது உங்கள் நிகழ்ச்சி கருத்துக்களம். தொகுத்து வழங்குவது சாந்தினி. இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு மக்கள் முக்கியத்துவம் தராங்க, இன்னும் சிலர் தமிழ் மொழியில பேச ஏன் தயங்குறாங்க, அது மட்டும் இல்லாம தேவையில்லா இடங்களில் ஆங்கிலம் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ராகேஷ். நீங்க என்ன பண்றீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தாய்மொழி எதுன்னு சொல்றீங்களா? தமிழ் தான். தமிழ்நாட்டிலே பிறந்துட்டு தமிழே வராத மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழை பற்றி அப்படி ஒன்றும் நான் என் கண்கூட யாரும் பார்த்தது இல்லை, சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி வருத்தப்படுறத பண்ண முடியாது. தான் யாருன்றதில் தானே ஒரு உறுதியாக இல்லை அப்படின்னா அவங்க வாழ்கிறதே எனக்கு தெரிஞ்சு அனாவசியம் தான் வாழ்கிறது. அதனால் ஒரு தமிழ் தெரியுதுன்னு கர்வமாக இருக்கலாம். ஆனால் 4 பேருக்கு புரியலாம், இங்கிலீஷ் பேசலாம் மொழியை. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும்போது தமிழே பேசலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது? 4 பேருக்கு பேசும்போது தமிழ் புரியுது, அது பேசலாம், அவனும் தப்பு இல்லை. ஆனால் புரியலைங்கும் போது இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் தானே லாங்குவேஜ். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இழிவுபடுத்துகிற அளவுக்கு தமிழ் ஒன்று கேளாமல் போயிடல.
தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற மொழியில் இல்லாத அளவுக்கு இலக்கியங்கள் நிறையா இருக்குது. பாரத கவிதைகள்லாம் வந்து இப்போது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நாம் படித்த காலத்தெல்லாம் இருந்திருக்கு பாரத கவிதைகள்லாம், இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருது. அதுமாரி வந்து சில விஷயங்கள்லாம் தமிழோட நாட்டெல்லாம் போயிடுது. அதே மாதிரி இப்போ செகண்ட் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக ஹிந்தி எடுத்துடுறாங்க, ஸ்கோர் பண்ணணும், மார்க் ஆகணும், ஃப்ரெஞ்சு எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படி பண்ணுறதுனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே போதும். மற்றபடி விஐடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக டீச்சர்ஸ்க்கு வந்து தமிழ் தெரிஞ்சு பேசினாலே தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவங்க தமிழ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படி தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆனால் இப்படி வந்து நான் பேச வந்து வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னா வந்து அவங்க இங்கே இருக்கவே தேவையில்லை. தயவு செஞ்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிருங்க. இங்கே இருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழில் உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்ல முடியுமா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னா முதல்ல தமிழ் தான். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அந்த ழகரம் வந்து ரான்ற விஷயம் வந்து சில பேர் வந்து பாட்டு பாடுறதை கூட வந்து அடியிலேருந்து பாடிடலாம். இந்த ரா பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தமிழ்ன்றது சரியாக சொன்னாலே அதுவே போதும். அதுவே அழகு தான், தமிழ்ன்றதே அழகு தான். அதை தவிர்த்து பார்த்தா வணக்கம்ன்ற சொல்கிறவங்க பிடிக்கும் எனக்கு. அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. அது ஏன்னா அது ஒருத்தரை வந்து பார்த்தோன்னே வணக்கம் சொல்கிறது வந்து யாராக இருந்தாலும், இப்போது தமிழில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து சில சொற்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் தமிழில் வந்து வணக்கம் சொன்னால் எல்லாத்துக்கும் மரியாதை செட் ஆகிரும். அதனால் வந்து அந்த வார்த்தையும் பிடிக்கும். தமிழ்ன்ற வார்த்தையும் நல்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க? பெருமைன்றது பெருமிதம் ஜாஸ்தி. ஏன்னா இவ்வளோ ஒரு இலக்கியங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பாதி தூரம் மொழிபெயர்க்கல சொல்ல போனால் திருக்குறளே பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளே பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் இருந்திருக்கு, நமக்கு அது கிடைக்கல. அகநானூறு, புறநானூறு, அந்த 50 காப்பியங்கள் அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா தமிழ் லிட்ரேச்சர். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒருத்தன் வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒருத்தன் ஒழுங்காக படிச்சுட்டான்னா அவன் கண்டிப்பாக வந்து எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு காரணம் லிட்ரேச்சர் தான். ஒரு லிட்ரேச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம தமிழில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ ஒருத்தன் வந்து திருக்குறள் மட்டும் படித்தானா ஈஸியாக வாழ்ந்துடலாம், அந்த சொற்க சொல்லபடி வாழ்ந்துடலாம். நாலடியார் இதெல்லாம் அது மாதிரிலாம் இங்கிலீஷில் கிடையாது. இங்கிலீஷ் வந்து வர்ணிக்கிற மாதிரி இருக்க வழியா வாழ்க்கை நெறிகள் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி நாலடியார், திருக்குறள் அது மாதிரி வந்து படித்தாலே போதும், படித்து புரிஞ்சுக்கிட்டு அது நடந்தாலே போதும். இந்த வருஷம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா திருக்குறள் ஒரு நாளைக்கு 1 படித்து மாவட்டம் பண்ணணும். இதுதான் ரெசல்யூஷன் எனக்கு இந்த வருஷத்தில். இப்போதைக்கு ஒரு 2 பண்ணியிருக்கேன். இது மாதிரி ஒருத்தர் வந்து தமிழுக்காக ஸ்டெப் எடுக்கணும். முதல்ல வந்து முன்னாடி வரணும், நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதேமாதிரி மற்ற லாங்குவேஜ் அசிங்கப்படுத்தவும் கூடாது. நான் மற்ற லாங்குவேஜ் வேணான்னு சொல்லவே கிடையாது. தமிழ் வந்து அவசியம்னு சொல்கிறேன், மற்ற அனாவசியம்னு சொல்லலை. ஆனால் தமிழ் அவசியம்தான். ஓகே, உங்கள் கருத்து ரொம்ப நல்லா இருந்தது, நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சி நவீன்குமார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் சிஏ ஃபைனல் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னுடைய தாய்மொழி வந்து கன்னடா தான். ஆனால் நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். கன்னடம் உங்களுடைய தாய்மொழின்னு சொல்கிறீங்க. தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா என்னுடைய உயிர் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் பிடிக்கும். தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை கன்னடாவில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் பேசுறது தாங்க கெத்து எப்போவுமே. கன்னடா வந்து நான் எங்கள் ஊர் சைடு போனேன்னா கன்னடா தான் பேசுவோம். ஆனால் நான் பிறந்ததெல்லாம் தமிழ்நாட்டில்னா தமிழ் தான் மெயினாக பேசுவேன். தமிழ் பேசுறது தான் கெத்து. தமிழ்நாட்டில் இருந்துட்டு எல்லாருக்குமே தமிழ் தெரியுது, இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல ஆங்கிலம் கலந்து பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவே ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க இங்கிலீஷ் பேசுறது. இங்கிலீஷ் பேசினா தான் மதிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் எங்கன்னா போனீங்கன்னா நீங்களே கூட என்ன இங்கிலீஷில் தான் மதிப்பீங்க. தமிழில் பேசினா அந்தளவுக்கு யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா கூட தமிழ் பேசினா அந்தளவுக்கு அவங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் மெயினாக வந்து எல்லோரும் வந்து இங்கிலீஷ் தான் இப்போ விரும்புகிறாங்க. அது ஒரு மெயின் காரணமாகிடுச்சு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இதை வந்து நம்ம தவிர்க்கணும்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கும் தமிழ் பற்றி எடுத்து சொல்லணும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. ப்ரொஃபஸருங்களே கூட நீங்களே இந்த காலேஜில் நீங்கள் தமிழ் பேசினா கிளாஸ் ரூமில் சும்மா விட்டுருவாங்களா? உங்களுக்கு பிடிச்ச தமிழ் வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு சொன்னால் தாய்மொழி. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். கிஷோர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர். உங்களோட தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு பிடிக்கும், ஆனால் தமிழ் பிடிக்கும். தமிழே தெரிஞ்சுட்டு தேவையில்லாமல் இந்த சீன் போடுறாங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன வெறும் பந்தா தான். காலேஜ் பசங்க முன்னாடி பந்தம் போகிறது அவ்வளோ தான். ஃபஸ்ட் இயர்ஸில் அப்படி தான் இருப்பாங்க, ஃபைனல் போக பழகிடும். தமிழ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா இல்லை இங்கிலீஷ் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அவங்க மதர் டங் பேசினா கெத்து தான். நம்ம தேவையில்ல இங்கிலீஷ் பேசணும், அவங்க மதர் டங்கில் பேசினா ஓகே இல்லை. நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட தமிழ் சொல்கிறத விட தமிழ் தெரியாதவங்க தமிழ் சொல்கிறதுனால கெத்தாக இருக்கும். அதுதான் கெத்து. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ஜோயல். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிஎஸ்சி மல்டிமீடியா பண்ணுறேன், 3rd இயர். உங்களோட தாய்மொழி எது? தமிழ் தான். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பிடிக்கும்.
தேவையில்லாத இடத்துல இந்த பீட்டர் விடுறது அப்படின்றாங்களா, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஏதாவது எடுத்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா தான் பேசின்னு இருப்போம். ஆனால் டப்புன்னு ஒரு அழகான பொண்ணு வந்துச்சுன்னா ஆக்சுவலி டூட் அந்த ஆக்சுவலின்னு வந்துடும். அப்புறம் நம்மளே பேச ஆரம்பிச்சிடும் இங்கிலீஷில். அது தப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அப்படியே பேசுவோம். கொஞ்சம் நம்ம தமிழில் பேசுறது கம்மியாக பேசுவோம். ஆனால் வரும்போது அந்த இங்கிலீஷை மட்டும் கொஞ்சம் சவுண்டாக பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. எனக்கும் இங்கிலீஷ் தெரியும். அப்புறம் அந்த இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஆக்சுவலின்னுவாங்க, அது ஆக்சுவலின்னு அப்படியே ஒரு ஸ்டைலாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சீன் போடுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ ஒரு நல்ல ஹை கிளாஸ் இடம் தான் எல்லாரும் பேசுவாங்க, அதனால் நம்ம இங்கிலீஷில் பேசணும். நம்மளுக்கு தோணும், நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. தமிழில் போய் அங்கே பேசினா நம்மளுக்கு அங்கே அசிங்கமாக தான் தோணும். ஆனால் என்னதான் சொந்த தாய்மொழியாக இருந்தாலும் நம்மளுக்கு தமிழில் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அடரா நம்மள என்ன சீப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு. அதனால் இடத்த பொறுத்து தான். இப்போ நம்ம ஏரியாவில் இருந்தோம்னா நம்ம தமிழில் பேசுவோம். இதோ விஐடியில் இருக்குமா, ஒரு நார்த் இந்தியா பொண்ணுன்னு போச்சுன்னா நம்ம இங்கிலீஷில் தான் பேசுவோம், கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் பேசுவோம். தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொல்லிட்டு கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஹரிஹரன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தாய்மொழி தமிழ் தான். நீங்கள் தமிழில் பேசுகிறதுல எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? தமிழில் பேசுகிறதில்ல, தமிழ்னா பிறந்ததே பெருமை தானே, அதில் பேசுகிறதுல என்ன பெருமை இருக்குது? தேவையில்லாத இடத்துல இந்த இங்கிலீஷ் சொல்கிறாங்களே, பொதுவாக கிண்டலுக்கு சொல்லணும்னா பீட்டர் விடுறது அப்படின்றாங்க, அது அவசியம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பசங்களாக பார்த்து சொல்கிறதான், மற்றபடி அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது. மற்றவங்க கிண்டல் பண்ணுறது அது அப்பாற்பட்டது, அது அவங்களோட விஷயம். நம்ம தமிழில் பேசுறது நம்மளும் தான், இது நம்ம உரிமை. நம்ம எந்த மொழியில் வேணால் பேசலாம், ஆனால் தாய்மொழியில் பேசுறது கொஞ்சம் நல்லது தான், பெருமைப்படுற விஷயம் தான் இது. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச ஏதாவது வார்த்தை இல்லை வரிகள் இருந்தால் சொல்லலாம். தமிழில் பிடிச்ச வார்த்தையா? தமிழில் பிடிச்ச வார்த்தைன்னு இல்லை, தமிழே பிடிக்கும், அது எப்படி பிடிச்ச வார்த்தை வரி அதெல்லாம் சொல்லுது. தமிழில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கிலீஷில் பேசுறது கெத்துன்னு நினைக்கிறீங்களா? எந்த மொழியும் பேசுறதுக்கு கெத்து இல்லை, தாய்மொழியில் பேசுறது நல்லது, சிறந்தது. ஏன்னா இப்போ பிற மொழி கற்றுக்கணும்னாலும், இப்போ ஆங்கிலம், ஜெர்மன், அது மாதிரி எதை கற்றுக்க நம்ம போனாலும் நம்ம தாய்மொழியோட அறிவு நம்மளுக்கு இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பிற மொழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ தமிழில் நம்ம பேசுகிறது தான் நம்மளுக்கு பெருமை, அது கெத்துன்னெலாம் அது ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் கோபாலகிருஷ்ணன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? என்னோட தாய்மொழி மராத்தி தான். ஆனால் எனக்கு இந்த ஊரில் பழக்கப்பட்டது ரொம்ப தமிழ் தான். தமிழ் தான் ஒரு தாய்மொழின்னு நான் சொல்ல வருவேன். உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா, இல்லை மராத்தி ரொம்ப பிடிக்குமா? வெளி உலகத்துக்கு தமிழ், வீட்டு உலகத்துக்கு மராத்தி. ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. உங்களோட பார்வையில் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுகிறாங்க இல்லையா? ஒரு சிலர் இங்கிலீஷே பேசுகிறாங்க தமிழ் தெரிஞ்சாலும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் நான் கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அது ஒவ்வொருத்தருடைய தனி மனுஷனோட விருப்பம்னு சொல்லலாம், இல்லை ஒவ்வொருத்தரோட திமிருன்னு சொல்லலாம். திமிரு கூட சரியாக இருக்காது, அது அவங்களோட விருப்பம். இந்த உலகம் ஆங்கிலத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த ஆங்கிலத்தோட கலத்துவம் தமிழ் மொழியில் சேர்க்கை ஆகிடுச்சு. அதனால தான் எல்லாரும் ஆங்கிலத்து தமிழ் சேர்க்கறதுல தமிழில் ஆங்கிலத்தை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதோட ஆதிக்கம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையான இடத்துல மட்டும் நம்ம இங்கிலீஷ் பேசலாமே, சாதாரண ஒரு பொது இடத்துல, அதுவும் சுற்றி நல்ல தமிழ்காரங்களே இருப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தமிழ்காரங்களே இருப்பாங்க, இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது ஒவ்வொருத்தர் இப்போ ஆங்கிலம் பேசுன்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. ப்ரெஸ்டீஜ்னா கௌரவ குறைச்சுன்னு சொல்லலாம். அது பேசினாதான் ஒருத்தனுடைய மதிப்பு கூடுது. அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு இடத்துல அவனோட மதிப்பு எப்படி கூடுதுன்னா, அவனோட பேசுகிற ஆங்கிலத்தை பேசினாதான். அவன் ரொம்ப பேசுகிறான் ஆங்கிலம், அவனுக்கு நல்லா தெரியும், அதுன்ற விஷயத்துல தான் அவங்களுக்கு அது ஆங்கிலத்தால் தான் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு எல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதனால தான் தமிழ் தெரிஞ்ச இடத்துலையும் ஒருத்தருடைய ஆங்கிலத்தோட ஆதிக்கம் அதிகமாகுது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச தமிழ் வார்த்தை ஏதாவது இருக்கும் இல்லையா? அதை ஒரு 2-3 சொல்லலாம் நீங்கள். எனக்கு பிடிச்ச ரொம்ப தமிழ் வார்த்தை அம்மா தான். அம்மா பிடிக்காது யாரும் சொல்ல முடியாது. அப்புறம் 2-3 வார்த்தை அப்படின்னா, இந்த நாற்றம், துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றம்ன்றதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, உண்மையான அர்த்தம் என்னன்னா, துர்நாற்றம் தான் ஒரிஜினலான அர்த்தம். நாற்றம் அப்படின்றது என்னன்னா தூய்மையான சொல் கிடையாது, தமிழ் சொல்லே கிடையாது. அது வேற்று மொழியிலேருந்து வந்ததால தான். அதை தான் நம்ம பயன்படுத்தி நாற்றம்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பூவை எப்படி சொல்லுவாங்கன்னா புஷ்பம் தான் சொல்லுவாங்க, அதுவும் மாறி போச்சு. அப்புறம் இந்த காலத்தில் மயிருன்னு சொன்னால் எல்லாம் கேவலமாக திட்டுவாங்க, இல்லை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் உண்மையான நம்ம முடிக்கான அர்த்தம் என்னன்னா மயிர். இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப அருமையாகவே உங்களுடைய கருத்தை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேயர்கிட்ட வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுடைய பதிலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் எட்வின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் எஸ்ஐ செக்யூரிட்டியில் நான் அசைன்மெண்ட் மேனேஜராக இருக்கிறேங்க. சரி சார், உங்கள் தாய்மொழி என்ன?
என்னுடைய தாய்மொழி தமிழ் மேடம். கேட்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. தாய்மொழியை பேசுகிறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது காரணம் வந்து இந்த எல்லாமே வந்து வித்தியாசமாக, அதாவது நம்ம தாய்மொழியை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்குறது அவங்க தயங்குறாங்க. தமிழனுக்கு தமிழன்ற உணர்வே பாதி குறைஞ்சி போயிருக்குதுங்க. காரணம் என்னென்னாக்கா மற்றவங்க போல் வாழணும் தான் அவன் நினைக்கிறான். அவன் தமிழ்னா வாழணும்னு இது வரைக்கும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. பாதி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து தமிழ்னா வாழறதுக்கு அவன் விருப்பப்படல போல தருது. அதனால தான் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷும் கலந்து பேசி அந்த ஒரு மற்றவங்களை கவர்ந்துடலாம். இப்போ அந்த இங்கிலீஷ் பேசினாக்கா ஒரு 4 பேர் வந்து நம்மளை மதிப்பாங்கன்ற ஒரு கோட்பாடு வந்திருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஷ்யா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இங்கே பல நாட்டுங்கள்லாம் போனீங்கன்னாக்கா அதில் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க இங்கிலீஷும் அவங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் ரொம்ப டெவலப் ஆகுதுன்னா நம்மளுக்கு கல்விக்காக தான் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய தாய்மொழியை வந்து இழந்துறது வந்து ரொம்ப பெரிய அவமானக்குரியதுன்னு சொல்லலாம். நீங்கள் தமிழில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது என் தாய்கிட்ட பேசுகிறது தான் நான் நினைக்கிறேன். மற்ற மொழி நான் கலந்து பேசும்போது நான் அந்நிய தாய்கிட்ட பழகிற மாதிரி தான் தெரிஞ்சுங்க. அது வந்து சில நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும். ஆங்கிலத்தை வந்து சில விஷயத்துக்காக பயன்படுத்தணும். நம்முடைய தராதரத்தை காமிக்கிறதுக்கு வந்து மற்ற மொழி உபயோகிக்கிறது வந்து அது ரொம்ப அச்சமான ஒரு வார்த்தை. சரி சார், உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப விருப்பமான இல்லை ரொம்ப பிடிச்ச வார்த்தை தமிழ் வார்த்தை இருக்கும் இல்லையா? அது ஏதாவது ஒரு 5 வார்த்தை சொல்லி அதுக்கான அர்த்தமும் சொல்லுங்கள். திருக்குறள் தான் மேடம் எனக்கு அதிகமாக பிடிக்குங்க. அதில் வந்து உதருக்கு ஓட்டாமல் ஒரு குறள் இருக்குது. அதில் சில குறள் வந்து உதறு ஓட்டாமல் குறள்கள் இருக்குது. அதில் வந்து யாதினின் நீங்கியான் நோதல் அதனின் இளனின் ஒரு குறள் இருக்குங்க. அது என்னன்னா, நீ எப்போ மாட்டுறது பேராசைப்படுறியா உனக்கு சின்னன்னு இருக்கு. பேராசை விட்டுட்டு நீ தூரம் எனக்கு உனக்கு ப்ராப்ளமேன்னு அவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. திருக்குறள் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார் உங்கள் கருத்துக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திவ்யா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிபிஏ செகண்ட் இயர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான். தமிழ் ரொம்ப பிடிக்குமா? தாய்மொழி அதுதானே, ஆனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. உலகம் தோன்றதுலேருந்தே தமிழ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லாங்குவேஜும் தமிழ் தான் சொல்கிறாங்க. அதனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும். நம்ம தமிழராக இருந்து ஆனால் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இங்கிலீஷோட தேவை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால இங்கிலீஷில் பேசுகிறாங்க. தமிழும் இப்போ வளர்க்கலாம், ஆனால் இப்போ இங்கிலீஷும் தேவைப்படுதுல்ல. எல்லா இடத்துலையும் பேசுறது நம்ம வீட்டிலே தேவை ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்குது. தமிழும் ஆனால் நம்ம வளர்க்கணும். தமிழ் பேச முடியாது அது இப்படிலாம் சீன்லாம் போடக்கூடாது. தமிழும் பேசணும். எங்கெங்கெல்லாம் பேசணுமோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க தமிழ் பேசணும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க இங்கிலீஷ் பேசிக்கணும். அவ்வளோதான். தமிழில் பேசுறதுக்கு எத்துயா இல்லை இங்கிலீஷில் பேசுறதுக்கு எத்துன்னு நினைக்கிறீங்களா? தமிழில் தான். ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தீபா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிசிஏ செகண்ட் இயர் இன் விஐடி யூனிவர்சிட்டி வெள்ளூர். உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். தமிழ் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா லாங்குவேஜை விட தமிழ்னா ரொம்ப இப்போ தமிழில் ஆங்கிலத்தை கலந்து பேசுறது இல்லை நல்லா தமிழ் தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறாங்க இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்கிறீங்களா? தமிழுங்கிறது இந்த இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோன்னா வந்து அங்கே தான் ஜாப்ஸ்லாம் நல்லா இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாப்ஸ்ன்னும் போது அங்கே படிச்சுட்டு இங்கே வராங்க நிறைய பேர். இங்கே படிச்சுட்டு ஜாப்னு அங்கே போகிறாங்க. இப்போ இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு வெளிநாட்டில் இங்கிலீஷுன்றது தான் அவங்களுடைய மதர் டங். இங்கே வந்து இந்தியாவில் தமிழுங்கிறது தான் மதர் டங். இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறவங்களுக்கு அங்கே எல்லாருக்கும் தமிழ் தெரியாது மோஸ்ட்லி. அதனால் அங்கே தமிழ் தெரியாதுன்றதுனால இங்கிலீஷில் தான் பேசணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தமிழ் தான் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதனால எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஏராளமாக பார்ப்பாங்க. அதனால் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கே படிச்சுட்டு அங்கே போகிறதுனால அங்கே ஜாப்காக அங்கே போயிடுறாங்க. அங்கேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, அவங்களுக்கு தமிழ் தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க நினைக்கிற மாதிரி இங்கே நிறைய படிக்கணும்னு வரவங்களுக்கு இங்கே நார்த்தன் சைடு தான் அதிகம். இந்த காலேஜ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியுது, தமிழ் தெரியல மோஸ்ட்லி இந்த காலேஜில். அந்த மாதிரி பொதுவாக சொல்லணும்னா இங்கிலீஷ் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழை வந்து கொச்சையாக தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் நமக்கு நல்லா வளரணும் அப்படின்னா அது எல்லாருமா சேர்ந்து அதை வளர்க்கணும் தான் என்னுடைய கருத்து. ஒரு தமிழரும் இன்னொரு தமிழும் பார்த்துக்கும் போது இங்கிலீஷில் பேசிக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? தமிழ் டு தமிழ் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோன்னா தமிழில் பேசிக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து அவங்க யோசிக்கிறது வந்து இப்போத்தி லெவல் மட்டும் இல்லை. இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், இப்போ ஜாப் முடிச்சுட்டு இப்போ இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போவே அப்பப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணும்போது இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டால் அப்போ ஃப்ளூயன்ஸாக வரும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே பேசுகிறாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணம் வந்து தமிழ் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது சொல்லி அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? எனக்கு தமிழே பிடிக்கணும் போது அதில் இந்த வார்த்தை தான் பிடிக்கும் அந்த வார்த்தை தான் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. எல்லா வார்த்தையுமே பிடிக்கும், அதுக்கு பேர் தான் தமிழ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிறைய நேர்கிட்ட வித்தியாசமான கருத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷயா.
ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ட்ரிப்ளி படிக்கிறேன், 3rd year. சரி, உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா தமிழ் தெரியும், ஆனால் தேவையில்லாத இடத்துல வெட்டியாக வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெட்டி சீன் போடுறாங்கன்னு நினைப்பேன். சரி, அந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து நீங்கள் வெட்டி சீனு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எடுத்து விட முடியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பையன்க வந்து ஒரு குரூப் ஆஃப் பொண்ணுங்களை க்ராஸ் பண்ணும்போதோ இல்லை வைஸ் வர்ஸா சும்மா பையனுக்கு முன்னாடி சீன் பண்ணுமோ இல்லை பொண்ணுங்க முன்னாடி சீன் பண்ணுமோன்றதுக்காக எனக்கும் இங்கிலீஷ் தெரியும், நானும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது வந்து வெட்டி சீன் போடுறதா என்னோட கருத்து. ஓகே, தமிழில் பேசினா அவங்க வந்து அது ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு கௌரவம் நினைக்க மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசினா தானே அது நம்ம தாய்மொழி தானே அது அவங்களுக்கு வந்து ஒரு காப்ட் வேர்ல்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இப்போ சில பேருக்கு வந்து ப்ராப்ளி தே மஸ்ட் ஹவ் ஸ்பெண்ட் அ ஃபியூ இயர்ஸ் அப்ராட். ஸோ அதனால் ஒரு ஃப்ளூவன்சிக்காக தமிழில் ஃப்ளூவெண்ட்டாக பேச வராது. ஸோ அதனால் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் ஆஃப் தமிழ் இருக்கும்போது ஒரு 2 to 3 வேர்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் வரும். ஸோ அது வெட்டி சீன் கிடையாது. பட் ஆனால் சில பேர் வேணும்ன்ட்டே வந்து இதுதான் கெத்து அண்ட் இது ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவங்களுக்கு அது இட்ஸ் ஜஸ்ட் இன்பில்ட், அவ்வளோதான். சரி, இதை யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் பையன்களா பொண்ணுங்களான்னு கேட்குறீங்களா? பொண்ணுங்க தான் நிறைய பண்ணுறாங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன். சரிங்க சார், உங்கள் தாய்மொழி எதுன்னு சொல்கிறீங்களா? தமிழ் தான், ஆனால் நான் முன்னாடி இங்கிலீஷில் தான் பேசினேன். சரி, தமிழில் பேசும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கிலீஷில் பேசும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தமிழில் பேசும்போது எங்கள் அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் பேசும்போது ஏதோ ஒரு 3வது மனுஷக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். சரிங்க, தேவையில்லாத இடத்துல வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லையா, அங்கே தேவையே இருக்காது, தமிழிலே பேசலாம், ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தேவை இருக்கிறதுனால தாங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. இதில் நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்கவுங்க இஷ்டம். மொழின்றது அவங்கவுங்களோட உரிமை, அவங்கவுங்க இஷ்டம். நம்ம தமிழ் மொழி அழிஞ்சிட்டு போகுது இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாராவது கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவாங்க, அழியாது. இன்னொரு 10,000 வருஷம் கண்டிப்பாக அழியாது. ஓகே சார், உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வரிகள் இல்லை ஏதாவது வார்த்தைகள் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நீங்கள் சொல்லலாம், தமிழில் பிடிச்சது. தமிழில் இருக்க இந்த தன்னம்பிக்கை கோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தன்னம்பிக்கை வரிகள் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு இலக்கணம் எழுதுனதில்லை, ஆங்கிலத்துலேயும் சரி மற்ற மொழியிலையும் சரி. தொல்காப்பியம் ரொம்ப பிடிக்கும், ராமாயணம் மகாபாரதம் தமிழில் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தையூ. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பிகாம் படிச்சுன்னு இருக்கேன் விஐடியில். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழே வராத மாதிரி எல்லாம் நல்லா சீன் போடுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் நம்ம பிறந்தது தமிழ்நாடு, இங்கே இருக்கிறவங்களால தமிழ் தான் பேசணும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேசினா ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு கல்ச்சருக்கு மாறப்போகுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சரி, இது அதிகமாக பாய்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கேர்ள்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சுங்க. 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி இங்கிலீஷ் பேசினா அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டி அது இங்கிலீஷ் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது, அது அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்கிட்டலாம் கேட்டுட்ருக்கோம். இங்கே ஒரு நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? ரேகா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எம்எஸ் சாஃப்ட்வேர் பண்ணுறேன், எங்கள் விஐடியில் தான். உங்கள் தாய்மொழி எது? தமிழ். நீங்கள் உங்களை தமிழர்னு சொல்லிக்க எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப பழங்கால மொழி வந்து தமிழ் தான். அதே மாதிரி தமிழ் ஏன் அழிஞ்சிட்டு வருதுன்னா வந்து நம்ம அந்த பழைய மகத்துவத்தை வந்து இன்னும் கொண்டு வர்றதில்ல. இப்போது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் கல்ச்சர், வெஸ்டர்னைசேஷன் எல்லாமே இப்படி தான் நம்ம நோக்கி போயிட்டுருக்கோமே தவிர்த்து முன்ன என்ன நடந்தது, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது திரும்பி பார்க்கறதே கிடையாது. அது இப்படி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழியில் இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாம். திருக்குறள்ன்றது வந்து ஒரு 2 வரியில் எல்லா கருத்தும் உண்டு திருக்குறளில், அந்த மாதிரி நிறைய உண்டு நம்ம தமிழ் மொழியில். ஆனால் நம்ம என்னன்னா எல்லாமே ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தி உண்டு. மற்ற மாநிலத்துலேருந்தோ மற்ற நாட்டிலேருந்து இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தமிழை வந்து அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்மளே உண்டு, ஒரு டீச்சர்கிட்ட தமிழில் பேச அசிங்கப்படுவோம். ஏன்னா வந்து நம்மளை என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்களோ, நம்மளை தாழ்த்தி பார்ப்பாங்களோ அப்படின்றது ஒன்று உண்டு. அதே மாதிரி நம்ம தமிழ் பேசினோம்னா லோக்கல்னு நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மொழியிலேயே நம்ம மொழியில் பேசினா தான் நம்ம வளர்க்க முடியும்.
மற்ற மொழிக்காரங்களாம் பாருங்களேன், எங்கே வந்தாலும் அவங்க மொழியில் தான் பேசுவாங்க. நம்ம மட்டும்தான் அதை பண்ண மாட்டோம். முக்கால்வாசி கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்னும் வேறு என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, அவங்க நம்மளை தாழ்த்தி பார்க்கக்கூடாதுன்ட்டு. முதல்ல நம்ம நினச்சிக்கணும், தமிழில் பேசினா யாரும் தாழ்த்தி பார்க்க மாட்டாங்க, நம்மளோட மொழி அது. அதே மாதிரி ரொம்ப பழங்காலத்து மொழி அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பேசினாவே கண்டிப்பாக தமிழ் வளருங்க. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தை இல்லை வரிகள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். எனக்கு அம்மா தமிழில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வரின்றதை என்ன சொல்லலாம், திருக்குறளில் ஒரு வரி உண்டு, அன்பு மரணம் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அந்த திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பேசுகிறதுலேருந்தே தமிழ் மேலே இருக்க பற்று ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரகதீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விஐடி செகண்ட் இயர் பிகாம் வந்தேன். இன்றைக்கி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தமிழ் தெரியும் ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி அப்படியே சீன் போட்டுட்டு அப்படியே போவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பற்றி என்ன நினைக்கிறேன்னா, சும்மா சீன் போடுறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஷோ ஆஃப் தான், அதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. ஓகே, இது வந்து யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேர்ள்ஸா இல்லை பாய்ஸ் நினைக்கிறீங்களா? முக்கியமாக கேர்ள்ஸ் தான். ஓகே, இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டி அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் எஸ்கேப் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ப்ரொஃபஸர்ஸ் கிட்டலாம் மாட்டும் போது அவங்க ஆப்வியஸாக நம்மளை இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசி எஸ்கேப் பண்ணலாம் உண்டு. ஓகே, எங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நகராட்சி நடுநிலைப்பள்ளி காகிதப்பற்றை மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாருக்குள்ளே நாடு என்ற பாரதியார் பாடலை பாட வருகிறார்கள் நர்மதா, ஆர்த்தி, வாசுகி, காயத்ரி. கவிதையிலே உயர் நாடு, பாருக்குள்ளே நல்ல
நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிவியல் அரட்டை வழங்க இருக்கிறார்கள் பூஜா, நர்மதா, காயத்ரி, நந்தினி, வாசுகி. பூஜா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு வாடி, நம்முடைய அரட்டை சங்கத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கலாம். ஓடி சும்மா பேசி பொழுத வேஸ்ட் பண்ணாம அறிவியல் சம்பந்தமா எதனா பேசி தெரிஞ்சுக்கலாண்டி. சரி வா, என் அக்கா காயத்ரி அறிவியல் பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவகிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமடி. இரு, என் தங்கச்சி நந்தினியை கூட்டிட்டு வரேன், அவளும் அறிவியல்ல ஆர்வமா இருக்கிறா. வாங்க சகோதரிகளா, என்ன இந்த பக்கம் வேஸ்டா பேசி வீணா போகாம நல்ல விஷயங்களை பேசக்கூடாதா? அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், உங்ககிட்ட அறிவியல் சந்தேகங்களை கேட்கணும்னு வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய டவுட். பெரிய இரும்பால் செய்யப்பட்ட கப்பல் நீரில் முழுகுகிறது, ஆனால் சின்ன குண்டூசி நீரில் முழுகுது, அது எப்படி? கப்பல் மிதக்கும் போது அதன் எடைக்கு சமமான நீரை வெளியேற்றுகிறது, ஆனால் குண்டூசி அப்படி செய்வதில்லை. அதனால் தான் கப்பல் மிதக்குது, குண்டூசி முழுகுது. அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம நகத்தை வெட்டும் போது ஏன் நமக்கு வலிக்கிறது இல்லை? இதுக்கு விட எனக்கு தெரியும். ஏன்னா நகங்கள் இரத்த குழாயுடனே குறித்த எலும்புகளோடவே இணைக்கப்படவில்லை, எனவே வலி தெரியாது. பச்சோந்தி பல நிறங்களுக்கு எப்படி மாறுது? பச்சோந்தியின் தோலின் உட்பகுதியான டெர்மிசஸ் பல்வேறு அளவில் சுருங்கி விரியக்கூடிய நிரம்பி செல்கள் குரோமோட்டோபோரஸ் நரம்பு மண்டலத்தின் உதவியால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அக்கா, உங்களுக்கு மூளை பெருசுதான். அப்படியெல்லாம் இல்லை, எல்லோர் மூளையும் 1 கிலோ முதல் 1.5 கிலோ தான் இருக்கும். நேற்று இரவு வானில் நிலாவை சுற்றி வளையம் பார்த்தேன், அது எதனால் வந்துச்சு? நிலவை சுற்றியுள்ள மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் மீது நிலவின் ஒளிப்பட்டு முழுமையாக எதிரொலிப்பு அடைவதால் நமக்கு வளையம் தெரிகிறது. எனக்கு கூட நிலாவில் போய் வீடு கட்டலாம்னு ஆசை. ஆனால் அங்கு ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதனால் காற்று அங்கு விடுபட்டு விண்வெளிக்கு சென்றுவிடும், சுவாசிக்க முடியாது. நீ கவலைப்படாதே தீபிகா, இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கே மங்கள்யான் என்ற விண்வெளிகலனை அனுப்பியிருக்கு. அதன் சோதனை முடிந்த பிறகு நாம் எல்லாம் செவ்வாய் கிரகத்துக்கே சென்று குடியேறலாம். சினிமாவில் பாம்பு பால் குடிப்பது போல் வருகிறதே, அது உண்மையா? இது தவறு. பாம்பு பால் குடிக்காது. பாம்பு திட உணவுகளை தவளை, தேரை, எலி போன்றவற்றை தான் சாப்பிடும். பாம்பு கொட்டியவுடன் வாயில் உறை வர காரணம் என்ன தெரியுமா? பாம்பு கொட்டியவுடன் இரத்த ஓட்ட மண்டலத்தை விஷம் பாதிக்கும். இதனால் விழுங்க முடியாத உமிழ்நீர் அதிக கோழையுடன் வாயிலிருந்து வெளியேறும். எங்கள் மாமா ஃப்ளைட்டில் போகும்போது அவரோட பேனாமை கீழே விழுந்துச்சான். ஏன்? அதுக்கு காரணம் தரையிலிருந்து மேலே செல்ல செல்ல காற்றழுத்தம் குறையும். ஆனால் பேனாவில் உள்ள அழுத்தம் அதிகமாக இருப்பதால மழை வழியும். ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? சிலந்திக்கு 8 கால்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சிலந்திக்கு 8 கண்கள் தான். கடவுள் நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கிறார். அதில் ஒன்று காற்று மின்சாரத்தை கடத்தாது என்பதுதான். காற்று மின்சாரத்தை கடத்தினால் நாம் எல்லாம் ரப்பர் ட்ரெஸ் தான் போடணும். வேப்பம்பூ, இலை இதெல்லாம் கசப்பாக இருப்பதற்கு காரணம் தெரியுமா? அதில் சிறப்பு மிக்க ஆல்கலாய்டுகள் இருப்பதாலும் அதில் அசாடக்டின் என்ற வேதிப்பொருள் இருப்பதாலும் கசக்கிறது. ரொம்ப நன்றி அக்கா. வீணா அரட்டை அடித்து காலத்தை வீணாக்கின்னு இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நல்ல அறிவியல் செய்திகளை தெரிஞ்சு கொண்டோம். ஆமாம், எனக்கு தெரியாத அறிவியல் செய்திகளை உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. சினிமா கதை, சீரியல் கதை பேசி நேரத்தை வீணாக்காம நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இது நல்ல நாளாக அமைந்தது. மனிதன் மட்டும் முதுகெலும்பு தரையில் படும்படி உறங்கினம் விளங்கினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. வானொலி தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு வளிமண்டலத்தில் உள்ள அயனி மண்டலம் உதவுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலேலோ என்ற தாலாட்டு பாடலை பாட இருக்கிறார்கள் நந்தினி, பிரீத்தி. குரலின் இசையே தாலேலோ, குரலின் பொருளே தாலேலோ, நிழலின் இதமே தாலேலோ, நெல்லின் மணியே தாலேலோ, துள்ளும் மானே தாலேலோ, துளசி மனமே தாலேலோ, வெல்லும் வாலே தாலேலோ, வளபுரி சங்கே தாலேலோ, குளிரும் நிலவே தாலேலோ, குயிலின் குரலே தாலேலோ, வளரும் செல்வமே தாலேலோ, வெண்மை அன்னமே தாலேலோ,
மங்களமணியே தாலேலோ, மார்கழி திங்களே தாலேலோ, பொங்கும் மலையே தாலேலோ, பொதிகை மலையே தாலேலோ, பொங்கும் மலையே தாலேலோ, பொதிகை மலையே தாலேலோ, தாலேலோ தாலேலோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாம்பழமும் சுடுகோலும் என்ற நாடகத்தை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, சிட்டி பாபு, லிங்கேஸ்வரன், மூர்த்தி, மதன்குமார், சாம்ராஜ். ராஜாதிராஜர், ராஜ கம்பீரன், ராஜகுல திலகர், அரசர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரண்மனை வைத்தியரை உடனே அழைத்து வாருங்கள். அரண்மனை வைத்தியரே, எங்களை அரசர் அழைத்தார். வணக்கம் மன்னரே, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? வருத்தத்துடன் அரண்மனை வைத்தியரே, என் ஈர்த்த அன்பு தாயாரின் உடல்நிலை இப்போது எப்படி உள்ளது? கொஞ்சம் பொருத்த வேண்டும் அரசே. நாடியை பிடித்து பார்த்ததில் தங்களின் தாயார் பிறப்பது கடினம் என்று தெரிகிறது. இன்னும் சில நாளே இருப்பார். ஆகவே அவர் விரும்பியதனை செய்து அவரை மண்டி வைக்கலாம். அப்படியா? தாயாரின் அருகே செல்கிறார் அரசர். தாயே, தங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், அதை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். மாம்பழம் வேண்டும். அரசரின் தாயார் முனையியபடி ஏதோ மெல்ல சொல்கிறார். புரிந்து கொண்ட அரசர் ஆணையிடுகிறார். அமைச்சரே, என் அன்னை மாம்பழம் சாப்பிட விரும்புகிறார். இதுவே அவர் தம் விருப்பம். உடனே அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பொறுத்தொழுதல் வேண்டும் அரசே, இது மாம்பழ காலம் இல்லை. எங்கிருந்தாலும் சரி, அண்டை நாடு சென்றாவது மாம்பழம் கொண்டு வாருங்கள். அப்படியாகட்டும் அரசே. சேவர்கள் பல திசைகளிலும் சென்று அடைகிறார்கள். ஆனால் மாம்பழம் கொண்டு வருவதற்குள் அவருடைய தாயாரின் உயிர் பிரிந்துவிட்டது. அரசர் பெருங்கவலை கொள்கிறார். என் அன்னையின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற குற்ற உணர்ச்சியில் என்னை அரித்துக் கொள்கிறது. அவருடைய மனம் அமைதியடையாமலே உயிர் பிரிந்துவிட்டது. வருத்தம் வேண்டாம் அரசே, அதற்கு பரிகாரம் செய்யலாம். இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து நீங்கள் தப்பிக்க வழி இருக்கிறது அரசே. என்ன வழி சொல்லுங்கள். சொல்கிறேன் அரசே. 108 துறவிகளுக்கு தங்கத்தில் மாம்பழம் செய்து தானமாக கொடுத்து விருந்து வைத்தால் உங்களின் தாயாரின் மனம் அமைதியடையும். ஆகட்டும் அமைச்சரே, இது விரைவில் நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியாகட்டும் அரசே. பின்னர் தடபுடலான விருந்து நடக்கிறது. அனைவரும் தங்க மாம்பழங்களை அரசர் வழங்குகிறார். அந்த நேரத்தில் விகடகவி தெனாலிராமன் அங்கு வருகிறார். அத்தப்படி இவர்களுக்கு தங்க மாம்பழம் கொடுத்தால் இறந்து போன தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? எவ்வளவு பொருள் செலவு! இது பொருத்தமற்ற செயலாகவே உள்ளது. இவர்களுக்கு நல்ல பாட புகட்டணும். நண்பர்களே, சென்ற ஆண்டு என் தாயார் இறந்தது உங்களுக்கு தெரியும். என் தாயின் இறுதி ஆசையை நிறைவேற்ற இயலவில்லை என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறேன். ஆகவே இன்று என் இல்லத்தில் பரிகார விழா நடைபெறுகிறது. அனைவரும் தவிராமல் வருதல் வேண்டும். சரி ராமா, நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வருகிறோம். மாலை நேரம் தெனாலிராமன் வீட்டில் 108 பேரும் அறைக்குள் செல்கின்றனர். தெனாலிராமன் எல்லோரையும் உட்கார சொல்லி சூடு கோலை கொடுத்து எல்லோருக்கும் சூடு போடுகிறான். ஐயோ அம்மா, அங்க என்ன சலசலப்பு? அரசே, தெனாலிராமன் அங்கே எல்லோருக்கும் சூடு போட்டு கொண்டிருக்கிறான். தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். தெனாலிராமா, உன்னை அரசர் அழைத்தார். இதோ வருகிறேன். தெனாலிராமா, ஒழுங்காக சொல். இவர் முதுகில் சூடு வைத்தாயமே, என்ன செயல் இது? ஏன் இப்படி செய்தாய்? அரசே, என் தாயார் வலிப்பு நோய் வந்து காலமானார். வைத்தியர்கள் சூட்டுக்கோலை பழுக்க காய்ச்சி சூடு போட்டால் வலிப்பு தீரும் என்றார்கள். ஆனால் சூட்டுக்கோள் சூடு ஏறுவதற்குள் என் தாயாரின் உயிர் பிரிந்து விட்டது. எனவே நான் இப்படி செய்தேன் அரசே. பொருத்தமற்ற பேச்சாக இருக்கிறது. இவர்களுக்கு சூடு போட்டால் இறந்து போன உன் தாயாரின் மனம் எப்படி அமைதியடையும்? இவர்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுத்தால் தங்களின் தாயார் மனம் அமைதியடையும். அடைவதனைப் போலத்தான் இதுவும் அரசே. தெனாலிராமனின் கருத்து அரசரை சிந்திக்க வைத்தது. தம்முடைய தவற்றை உணர்ந்த அரசரின் முகத்தில் புன்புருவல் பூக்கிறது. மூட நம்பிக்கையை ஆராய்ந்து பார்க்காமல் நான் செய்த தவறான செயலை உன் அறிவினால் தெளிய வைத்த ராமா, உன் அறிவை மெச்சுகிறேன். நீ வாழ்க. நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே,
கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குளோபல் வார்மிங் என்ற ஆங்கில உரையை வழங்க இருக்கிறார்கள் காயத்ரி, நந்தினி, வாசுகி. Global warming. What is global warming? Global warming is the increase in the temperature of the earth, which leads to many ill effects to the earth. How is global warming created? A combination of light and heat energy from the sun reaches the earth and warm the land, ocean and air. When earth's surface warm up, it radiates heat which rises toward the sky. A few gases in the atmosphere called the greenhouse gases, water vapor, carbon dioxide, methane, ozone, absorb this heat and prevent it from escaping into space. This warming the earth, so the increase in the temperature of the earth. Effect of global warming. Since 1980, Earth has received more hot gases. The sea levels are rising faster, threatening to flood coast, wetlands and many low-lying islands. On an average, rainfall and snowfall patterns have changed across the globe. Around the world, glaciers are melting rapidly. Raised temperature have also triggered the extinction of many animals and plant species. Thank you. Conclusion. To escape from such bad effects, the following should be followed around the world. Planting of more trees, stopping the activity of deforestation, less usage of vehicles in cities, proper emission of gases from factories and industries, routine regular service of vehicles, use of bicycles instead of motorbike for less distant place, keep environment safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கீரை நாடகம் வழங்குகிறார்கள் ஸ்னேகா, தனலட்சுமி. கீரையோ கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பசலைக்கீரை, வாங்கலையம்மா வாங்கலை, கீரையம்மா கீரை, கிளிங். கீரைக்காரம்மா, நான் தான் சொல்கிறத கீரை வேணான்னு ஏமா வந்து சும்மா பெல் அடித்து தொந்தரவு பண்ணிட்டு போகிற? அம்மாடி வாமா இங்க. என்னன்னு சொல்லுமா. கூடைய கொஞ்சம் கீழே இருக்குமா. ஏம்மா நீ கீரையே வாங்க மாட்டேன்ற? அட போமா, கீரை வாங்கி செய்யறதுக்கே எனக்கு டைம் இல்லை. 24 மணி நேரம் டைம் இருக்கு, டைமே இல்லைன்ற. என்னை பார்த்தா அவனுக்கு கிண்டலாக இருக்காமா? நான் என்னால் வேலைக்கு போயிட்டு வந்து கீரை கிளி செய்ய முடியலம்மா. ஓஹோ, அதான் காரணமா? சரி, உங்கள் பசங்களுக்கு என்னம்மா செய்து கொடுத்து அனுப்புறீங்க? சமோசா, பர்கர், பீட்சா, ஹோட்டல் சாப்பாடு தாம்மா வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ நீ சமையலே செய்ய மாட்டியாம்மா? வேலைக்கு போகிறதுனால செய்ய முடியலம்மா. ஏம்மா நீ டிவி பார்க்குறியா இல்லையாம்மா? அதில் உணவே மருந்துன்றாங்க, மருந்தே உணவுன்றாங்க. சிறுகீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, அரைக்கீரை சாப்பிட்டா இந்த நோய் போகுன்றாங்க, முளைக்கீரை சாப்பிட்டா அந்த நோய் போகுன்றாங்க, ஏதோ விட்டமின் சொல்கிறாங்க, மினரல் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதாமேம்மா. அட நான் ஒரு முட்டாள், படித்த உங்களுக்கே தெரியாமல் இருக்குமா? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்கம்மா. காலையில் 1/2 மணி நேரம் முன்னே எழுந்து சத்துள்ள உணவை செய்து நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்லாம்மா. உங்கள் பிள்ளைங்க கான்வென்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறாங்க? ஆமாம்மா. அப்போனா நல்ல சத்துள்ள உணவாக செய்து கொடுமா. ஆனால் எங்கள் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கம்மா. நான் சமையலே செய்யணுன்னா கூட எனக்கு கவலை இல்லைம்மா. அப்போ என்னம்மா சாப்பிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் எங்கள் வீட்டு பக்கத்துலே இருக்குதுமா. மதிய சத்தான உணவு, சுண்டல், கீரை, தினமும் ஒரு முட்டை, உருளைக்கிழங்கு தராங்கம்மா. அதனால எங்கள் பிள்ளைங்க சத்தான உணவை சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்கம்மா. சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன். நாளையிலேருந்து எனக்கு கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுமா, நான் வாங்கிக்கிறேன். பழப்புக்கு பழப்பாய்ச்சி, நல்லதுக்கு நல்லதாச்சு.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தனலட்சுமி. புதிர் வினாக்கள். லெட்டு போட்டு குறுக்குல ஒரு கோடு போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? கட்லெட். சாம் போட்டு இப்படி பார் போட்டால் அது எப்படின்னு படிப்பேன்? சாம்பார். G1 4 T அது எப்படி சேர்த்து படிப்பேன்? ஒரு G 4 T ஒரிஜினாலிட்டி. 3 மூன்றுகள் அதை கூட்டு கழி பெரு வகு ஆனால் விட வந்து 6 வரணும். 3 3 9 9 3 கழிச்சா 6. 3 1 3 6 10 அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரும்? 15. ஒரு எண்ணெய் 1லேருந்து 9 இல்லை ஒரு எண்ணெய் நினச்சிக்கோ. அது கூட ஒரு 9 கூட்டு விடையா ரெட்டிப்பாக்கு. அது கூட ஒரு 9 கூட்டு 3ஆல் பெருக்கு 3ஆல் கழி. வந்த ஆன்சரை 6ஆல் வகு. நினச்ச எண்ணிலிருந்து அதை கழி. விடை என்ன? 10. எப்படி? நான் 4 நினச்சேன். 9ஓட கூட்டினா 13 வந்தது. 13 2 வாட்டி கூட்டிக்கினேன். கூட்டினால 26 வந்தது. 26 3ஆல் கூட்டிக்கினேன். 29 வந்தது. 29 3ஆல் பெருக்கிக்கினேன். பெருக்கினால 87 வந்தது. 87 3ஆல் கழிச்சு 84. 84 6ஆல் வகுத்தேன் 14. 14 4ஆல் கழிச்சு 10. ராமானுஜர் யார்? அவர் எங்கே பிறந்தார்? தமிழ்நாட்டில் உள்ள ஈரோட்டில் பிறந்தார். அறிவியலின் அரசி யார்? அதாவது குயின். கணிதம். கணிதத்தின் அரசி? எண் முறையினம். ராமானுஜரை தெரியல. ராமானுஜரோட எண் எது? 1729. ஒருவர் வந்து கடைக்கு போகிறாரு. மொத்தம் 70 எண்ணிக்கையுள்ள மாம்பழம் மற்றும் வாழைப்பழத்தை ரூபாய் 35 ரூபாய்க்கு வாங்குறாரு. எனில் எவ்வளவு ரூபாய்க்கு வாழைப்பழம் எவ்வளவு ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கியிருப்பாரு? 35 70. 40 பைசா 50 வாழைப்பழம் 20 ரூபாய். 75 பைசா 20 மாம்பழம் 15 ரூபாய். அதனால் 70 ரூபாய் 35 பைசா 32 ரூபாய். ஒரு தவளை வந்து கிணற்றில் விழுந்து விட்டது. அது 4 படி ஏறினா 1 அடி சறுக்கி விடுகிறது. ஆக அந்த தவளை 12 அடி ஏற எத்தனை தடவை ஏறும்? 4 முறை. எந்த 3 இலக்க எண்ணையும் 1001ஆல் பெருக்கினால் என்ன எண் கிடைக்கும்? அதே எண் 2 முறை வரும். சதுர வயல் ஒன்றின் நடுவில் மாடு ஒன்று கட்டப்பட்டுள்ளது. புல் மேய்ந்தது. அதே சதுர வயல் முறையில் மாடு கட்டியுள்ளனர். அதன் பின்னர் ஒவ்வொரு முறையில் 4 முறையில் கட்டி மேயிட்டிருந்தன. அந்த பசு அதிகமாக உணவை எது உண்டிருக்கும்? ஒரே அளவுதான். ராமுவிடம் அவனுடைய நண்பன் உன்னுடைய வயசு என்னன்னு கேட்குறான். என்னுடைய வயது என் அக்காவின் வயதை விட 2 வயது 6 குறைவு. என் தம்பியின் வயதை விட 2 வயது அதிகம். என் அக்காவின் வயதையும் என் தம்பியின் வயதையும் பெருக்கினால் 12. எனில் என்னுடைய வயது என்ன? 4. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதியார் பாடலை பாட இருக்கிறார்கள் ஷாலினி, கீர்த்தனா, பிரீத்தி. பாரத தேசம் ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலயவைப்போம், கல்வி சாலையவைப்போம், ஓய்தல் செய்வோம், நல்ல சாயுத செய்வோம், உண்மை செய்வோம், பல வன்மைகள் செய்வோம், கூடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாடிகள் செய்வோம், நடையும் பரப்புணர் வண்டிகள் செய்வோம், நாடு நடுங்க வரும் கப்பல் செய்வோம், காரியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கரை வளர்ப்போம், கொலை முறை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்து முன்வந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை ஜெய், தமிழ் மகள் சுதி சொல் அமிதமில்லும், நீதி நேர்மை பிறக்குதவும், நேர்மைய மேலவர் கீழவர் மற்றும் மகாகவி பாரதியார். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃப்ரூட் அண்ட் யூனிட்டி என்ற உரையை வழங்க இருக்கிறார்கள் ஜீவா, தேவி பிரியா, தேன்மொழி, சுஜாதா, ஈஸ்வரி. Fruit of unity. In Kodaikanal, owing to heavy rain, a rock rolls down from the top of a hill and reaches a busy street. Mighty person come forward one by one to remove the stone. I am Ranjit Singh. I am a boxer. The stone is an obstacle to my movement. I shall remove this stone. Oh God, he seems to be very heavy. I can't remove it.
Pakkaji. Daily took 30 chapati, 1 kg rice and 10 liter of milk. I can remove this stone. How I can remove it? Panijar. I am from the land of Emperor Shivaji. We had no for our bravery. I can remove this rock so people can move easily. Oh, it is not a rock. I cannot remove it. Apara. I was born and brought up in the Coromandel coast of our country. My muscles have been strengthened by sea goddess. I can remove this rope. I can't remove it. A hermit who observes the activities of these 4 persons come near them and starts talking to them. Hermit, you can't remove this collectively instead of doing it individually. The 4 persons attempt to remove the rock collectively. They are successful in their attempt. Hermit, well then, it is a lesson to us. All of us need to live in unity and cooperation to achieve one success. 4 persons. Thank you, Swamiji. We understood the value of unity and cooperation. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வினாடி வினா வழங்க இருக்கிறார்கள் பயாஸ் பிருத்திவிராஜ். நத்தை 1 மைல் தூரத்தை கடக்க எத்தனை வாரங்களாகும்? 3 வாரங்கள் ஆகும். சிப்பிக்குள் முத்து விளைய எத்தனை வருடங்களாகும்? 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். கோல் விளையாட்டு தோன்றிய நாடு எது? ஸ்காட்லாந்து. சூரிய நாராயண சாஸ்திரி இப்படி அழைக்கப்படுகிறார். பரிதி மார்கலைஞர். சிவப்பு ஒளி தரும் வாயு எது? நியான். ஐந்தாண்டு திட்டத்தின் முதல் அறிமுகப்படுத்திய நாடு? ரஷ்யா. பாகிஸ்தானில் முதல் ஜனாதிபதி யார்? முகமது அலி ஜின்னா. கால்பந்தாட்ட விளையாட்டிற்கு வழங்கப்படும் கோப்பை எது? டுராண்ட் கோப்பை. சரோஜினி நாயுடுவிற்கு கவிக்குள் என்று சூட்டியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. சூரியனின் வெப்பநிலை அளவிடும் கருவி எது? பைரோமீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உடலை பற்றி செய்திகளை தர இருக்கிறார் சுஜாதா. அனைவருக்கும் வணக்கம். உடல் ஒரு அதிசய பெட்டகம். நமது உடலை பற்றி அறிந்திராத பல உண்மைகளை தெரிந்து கொள்வோமா? நமது மூக்கை பற்றி சில சுவாரஸ்யங்கள். மூக்கின் அளவு கட்டை விரல் அளவுதான் இருக்கும். நமது மூக்கில் 50,000 விதமான வாசனைகளை நுகர முடியும். ஆனால் தூங்கும்போது நமது மூக்கினால் வாசனை பிரிக்க முடியாது. நம்மால் வாசனை பிரிக்க முடியாத நிலை அனோஸ்மியா எனப்படுகிறது. அதிகமாக வாசனை பிரிக்கும் சக்தியை ஹைபரோஸ்மியா என்கிறார்கள். மூளை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்வோமா? நம் மூளையில் என்ன உள்ளது? நமது மூளை 80% தண்ணீரால் ஆனது. பகலை விட இரவில் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அதிகமாக சிந்தனைகள் தோன்றும். வலி என்ற உணர்வே மூளையின் உதவியால் தான் உணரப்படுகிறது. ஆனால் மூளையில் காயம் பட்டால் வலி தெரியாது. குழந்தைகள் எப்போது வளர்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? குழந்தைகளின் வளர்ச்சி இளவேலை காலத்தில் அதிகமாக இருக்கும். கண்ணை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? நமது கண்களால் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரே பொருள் நம் மூக்கின் நுனிதான். மூளையானது அந்த பதிவை எப்போதும் புறக்கணித்து விடும். காகிதத்தில் உள்ள எழுத்துக்களை விட கணினியில் உள்ள எழுத்துக்களை நம்மால் 25% மெதுவாகத்தான் படிக்க முடியும். நம் கண்கள் பிறக்கும் போது எப்படி உள்ளதோ அதே அளவுதான் இருக்கும். நமது கண்களின் எடை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நமது கண்களின் எடை சராசரி 28 கிராம் இருக்கும். நம் தசைகளின் பயன் என்ன? நம் உடம்பில் உள்ள தசைகள் எவ்வளவு சுறுசுறுப்பாய் உள்ளதை அறிந்து கொள்வோமா? நம் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது நமது உடலில் 200 தசைகள் செயல்படுகின்றன.
எலும்புகளை பற்றிய சில செய்திகளை அறிந்து கொள்வோமா? பிறக்கும்போது நமது உடலில் 300 எலும்புகள் உள்ளன. ஆனால் வளர்ச்சி அடைந்த மனித உடலில் 206 எலும்புகளே உள்ளன. பல எலும்புகள் ஒன்றிணைந்து விடுவதுதான் இதற்கு காரணம். எலும்புகள் வலிமையானவை என்று எண்ணுகிறீர்களா? அதன் வெளிப்புறமே கடினமானது. உட்புறம் எலும்புகள் மென்மையாகத்தான் இருக்கும். ஏனெனில் எலும்புகள் 75% தண்ணீரால் ஆனது. மனித உடலில் எலும்புகளின் பங்கு 14% ஆகும். இரத்தத்தின் தன்மையை அறிந்து கொள்வோமா? நமது இரத்தம் தண்ணீரை விட 6 மடங்கு அடர்த்தியானது. பெண்களின் உடலில் 4.5 லிட்டர் இரத்தமும் ஆண்களின் உடலில் 5.6 லிட்டர் இரத்தமும் காணப்படுகிறது. நமது உடலில் உள்ள இரத்த நாளங்களை ஒன்றிணைத்தால் 60,000 மைல்கள் நீளத்திற்கு இருக்கும். நுரையீரல் பற்றி சில சுவாரஸ்யங்கள். நமது நுரையீரல் 30 கோடிக்கும் அதிகமான நுண்ணறைகளை கொண்டிருக்கிறது. இவ்வளவு குட்டியான அறைகளில்தான் நாம் சுவாசிக்கும் காற்று நிரப்பப்பட்டு இரத்தத்தில் கலக்கிறது. இந்த நுண்ணறைகளை பரப்பி வைத்தால் டென்னிஸ் ஆடுகளத்தின் அளவு விரிந்திருக்கும். அதே வேளையில் ஒன்றை அடுத்து ஒன்று அடுக்கினால் சுமார் 15,000 மைல் தூரத்திற்கு நீளும் தன்மை கொண்டவை. அடேங்கப்பா என்று சொல்ல தூண்டும் நுரையீரலில் மகத்துவத்தை உணர்ந்தது நல்லவைகளாக மட்டும் சுவாசிப்போம். மனிதனின் வலது பக்க நுரையீரலை விட இடது பக்க நுரையீரல் சிறியது. சிறுநீரகத்தின் வேலையை தெரிந்து கொள்வோமா? சிறுநீரகம் ஒரு நிமிடத்திற்கு 1.3 லிட்டர் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. தினமும் 1.4 லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் வரலட்சுமி, ஹேமலதா, ராணி, பிரியா, திவ்யா, காயத்ரி தேவி, துர்கா தேவி, சரஸ்வதி. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Color, color, what color do you choose? I like yellow, lemon is yellow. Color, color, what color do you choose? I like blue sky is blue. Color, color, what color do you choose? I like black, blue is black. Color, color, what color do you choose? I like purple, brinjal is purple. Color, color, what color do you choose? I like orange fruit. Color, color, what color do you choose? I like red, apple is red. Color, color, what color do you choose? I like green, parrot is green. Color, color, what color do you choose? There are 7 colors of the rainbow. The name of which are. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வில்லுப்பாட்டு வழங்க இருக்கிறார்கள் தேவி பிரியா, ரேவதி, சுஜாதா, தேன்மொழி, திலகவதி, மோனிஷா. அனைவருக்கும் வணக்கம். வில்லுப்பாட்டு. தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம், தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வந்தொருவர் தமிழ் மகளே ஆமாம். இன்றைக்கு நம்ம தமிழ் மொழியின் சிறப்புகளை பாட போகிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே ஆமாம்,
நமக்கில்லை. உலகில் உள்ள மொழிகளிலே தொன்மை வாழ்ந்தது தமிழ் மொழியாம். தமிழில் உள்ள இனிமைகளே எதுவும் இங்கே நமக்கில்லை. அண்ணா அண்ணா தொன்மை தொன்மைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அண்ணா? அதுவாடா தம்பி, தொன்மை என்றால் பழமை. நம் தமிழ்மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதனால் தொன்மையான மொழி என சொல்லுகிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்னால உண்டான மொழியே தமிழ்மொழி. ஆகா, பல்லாயிரம் ஆண்டு போனாலும் இப்போதும் புதுமொழியால் இருப்பதும் தமிழ்மொழி. ஓஹோ, அது எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும்? அடே தம்பி, இது உலகத்துக்கே தெரியுமே. அதுதான் எப்படி அண்ணா? சொல்றேன் கேளு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் பூமிக்கு அடியில கிடைச்சிருக்கு. அப்படியா? எங்க அண்ணா? பழனி, ஆதிச்சநல்லூர், அரிகமேடு ஆகிய இடங்களில் கிடைத்தது. அந்த பொருட்களில் எல்லாம் ஆணையால் எழுதப்பட்டுள்ளது. இப்ப புரியுதா நம்ம மொழியின் தொன்மையை? நல்லா புரியுதா? அது மட்டுமா, 2000 வருடங்களுக்கு முன்னரே திருவள்ளுவர் 1330 குறட்பாக்களில் சொல்லாத கருத்தும் இல்லை, கூறாத தத்துவமும் இல்லை. நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறச்செய்திகளும் உள்ளடக்கியது. ஆகவே திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறுகிறார். ஆக நம் தமிழ் மொழியே தொன்மை மொழியாகும். நம் முன்னோர்கள் பல அறநூல்களை எழுதியுள்ளனர். திணைமாலை 150, இனியவை 40, திருக்குறள் திருக்கடுகம் இன்னாற்றது, பழமொழி ஆசார கோவை காரணாற்றது, சிறுபஞ்சமூலம் கரடினாற்றது, முதுமொழி காஞ்சி ஏழாதி நிலை, நாலடியார் நன்மை கடிகை 5 எழுவது, 5 50, திணைமொழி 70. அண்ணா, காரணம் இல்லாமல் நீங்கள் தமிழ் மொழியின் சிறப்புகளை சொல்ல மாட்டீர்களே. சரியாக சொன்னாய். இத்தனை சிறப்புகளை கொண்ட தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தத்தான் இந்த வில்லுப்பாட்டு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இந்த தமிழங்கள் சமூகத்தின் நிலவுக்கு நீர், நிலவுக்கு நீர், தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர். இந்த தமிழங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், செம்பயிருக்கு வேர், தமிழுக்கு அமுதென்று பேர். அண்ணா, செம்மொழி என்பது மிகப்பெரிய பட்டமா? ஆமாம் ஆமாம். உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி நம் தமிழ் மொழி. திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி நம் தமிழ் மொழி. இதன் பழமையும் சிறப்பையும் கருதி நடுவண் அரசு செம்மொழி என அறிவித்தது. நம் மொழிக்கும் நமக்கும் பெருமைதானே? பெருமைதான். வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே, வாழியவே பல்லாண்டு காலம் செம்மொழி என்றென்றும் வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே. நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை
நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியன் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா?
அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு, அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Hello everyone, this is Sailina from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel,
so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count, for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strive. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless forgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What havoc does it create, O Lord? I deluge in the downpour of heft, my feelings lessening to nothingness. I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I am moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still.
I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार, सत श्री अकाल और आदाब मेरे सारे दोस्तों। आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका सबसे इंफॉर्मेटिव शो लर्निंग जर्मन। तो ठीक है, मैं वापस से जर्मन में शुरू करती हूँ। Ich bin Shravya und ich bin Himanshu Manghani. अब हम स्टार्ट क्या करने वाले हैं श्राव्या आज के दिन? भाई बहुत हो गया बेसिक सीखना। अभी तो हम थोड़ा आज कुछ इंटरेस्टिंग करने वाले हैं। तो एनी गेसेस कि हम आज क्या करने वाले हैं? किसी मूवी के बारे में डिस्कस करेंगे या किसी सॉन्ग के बारे में डिस्कस करेंगे या फिर किसी फिल्म स्टार के बारे में डिस्कस करेंगे? ठीक है, बहुत उड़ाली मेरी। अभी ये ना इंफोटेनमेंट में प्रोवाइड करनी है, तो हम आज थोड़ा मजा करने वाले हैं। हम आज सीखने वाले कि जर्मन में लव लेटर कैसे लिखा जाता है। ओके, सो लेटर किस तरह से लिखा जाता है अब हम वो पढ़ने वाले हैं। पर सबसे पहले लेटर को जर्मन में बोलते क्या हैं? लेटर को हम बोलते हैं ब्रीफ। राइट। ओके, तो ये ब्रीफ की स्पेलिंग क्या इंग्लिश के ब्रीफ के जैसी है? हाँ। ओके, तो इंग्लिश का ब्रीफ मतलब जर्मन का लेटर। हाँ। और इसका आर्टिकल क्या है? अगर मैं अ लेटर बोलूंगा तो क्या मैं आइन यूज करूं या आइने? आइन बोलेंगे, क्योंकि हम ब्रीफ जर्मन में हम ब्रीफ को मैस्कुलिनिटी में डालते हैं, तो हम यूज करेंगे आइन ब्रीफ। तुम कैसे श्योर हो सकती हो कि मैस्कुलिन या न्यूट्रल भी हो सकता है? क्योंकि हम नहीं, लेटर तो न्यूट्रल नहीं है। क्योंकि आर्टिकल की बात करें तो सिर्फ आइन, आइने, आइन सेम रहता है। मैस्कुलिन और न्यूट्रल के लिए सेम रहता है आर्टिकल ए, जिसे बोलते हैं आइन। अगर लिखा होता देयर, दी, दास करके तो तुम पक्का बोल सकती थी कि मैस्कुलिन कौन सा है, फेमिनिन कौन सा है और कौन सा है न्यूट्रल। तो चलिए, इसमें अभी हम डिस्कस नहीं करेंगे क्योंकि हम आपको कल पक्का बताएंगे कि लेटर को क्या बोलते हैं, मैस्कुलिन बोलते हैं या न्यूट्रल बोलते हैं। मतलब पर ये फिक्स है देवदास में से कौन सा पार्ट है लेटर, देर, दी या दास? लेके आ गई वापस देवदास। मैं फिल्मी क्या करूँ उसमें? अच्छा है, होना भी चाहिए। तो आइन ब्रीफ, अ लेटर। सो ऐसा करते हैं श्राव्या, मैं एक सेंटेंस बोलूं, मैं पूरा लेटर बोलूं और तुम बोल दोगी हिंदी में? हाँ, बट उससे पहले हम अपने लिसनर्स को कुछ बेसिक वर्ब्स बता दे। जैसे कि अभी हम यहाँ पे एक लव लेटर को डिस्कस कर रहे हैं, तो उनको ये जानना जरूरी है कि लव को हम जर्मन में क्या बोलते? लीबे। राइट, सो लीबेन इज टू लव। ओके, जर्मन में। ओके। और लिसनर्स आपकी कंफ्यूजन दूर कर दूं कि लीबेन इज टू लव और लेबेन मतलब लिव। यहाँ पे बहुत सारे लोग कंफ्यूज होते हैं। मतलब अगर LEBE है तो उसको बोलेंगे टू लिव, इश लीबे, आई लिव। हाँ। और अगर मैं बोलूँ इश लाइबन मीन्स LIBEN, इश लाइबन गलत बोला मैं, इश लाइबे, इश लाइबे LIBE, तो आई लव। ओह माय गॉड। नहीं हिमांशु, तुम वापस से गलत बोल रहे हो। इश लाइब, इट्स लाइक लीबन, LIEBEN। LIEBEN। हाँ। बट इश लीबन नहीं बोलोगी तुम, इश लीबे बोलोगी। हाँ, वो मेरी गलती है। इश लीबे तो उसका मतलब है टू लव, आई लव। टू लव, यू लव, ओह माय गॉड। I love arjing, okay? So, और to leben, it's like ish lebe, so LEBE, उसका मतलब है to live, I live. तो मतलब क्रॉस चल सकते हैं। अगर LIEBE है तो LIVE नहीं है, वो है to love, LOVE। और अगर LEBE है तो उसका मतलब है LIVE। राइट, ठीक है, वहाँ पे क्रॉस हो गया। तो चलो अभी लेटर से शुरू करते हैं। तो तुम किस में कंफर्टेबल हो? उसका हिंदी ट्रांसलेट करोगी या फिर जर्मन में बोलोगी? कुछ भी ठीक है हमारे साथ। अक्कड़ बक्कड़ खेल लेते हैं। अक्कड़ बक्कड़ बम्बे बोर, 80-90 पूरे 100 में से निकला धागा, चोर निकल के भागा। अरे मेरे ऊपर आया, पर अपने ये तो डिसाइड किया ही नहीं कि जर्मन के लिए कर रहे हैं या हिंदी के लिए। अच्छा ठीक है, मैं जर्मन में बोल देती हूँ, तुम इसका हिंदी ट्रांसलेशन बोल दो। खुश? ओके, डांके श्राव्या। बाइटा हिमांशु।
सो नाउ अभी शुरू करते हैं। लीवर सारा, तो डियर सारा, दो बिस्त निश्दा, यू आर नॉट हेयर, तुम यहाँ नहीं हो। तुम्हें यहाँ हिंदी में भी ट्रांसलेट करना है हिमांशु। ओके, मैं दोनों करूँगा, इंग्लिश भी बोलूँगा और हिंदी भी बोलूँगा। इश बिन ट्रोरिग, इश बिन का मतलब होता है आई एम, और ट्रोरिग एक नया वर्ड है दोस्तों, उसका मतलब है सैड, तो यानी यहाँ दुखी होना। हाँ। इश बिन ट्रोरिग। हमने आपको थोड़े सेशंस पहले बोला था कि इश बिन ग्लूक्लिश, तो ग्लूक्लिश का मतलब है हैप्पी, और अभी ग्लूक्लिश का एंटोनिम है ट्रोरिग, दैट इज सैड। सो इश बिन ट्रोरिग दोस्तों, हम नहीं चाहते कि आप ट्रोरिग रहें अपनी जिंदगी में, तो हम चाहेंगे कि आप ग्लूक्लिश रहें। तो इसके लिए अगर आप ग्लूक्लिश रहना चाहते हैं जर्मन को रखते हुए, तो प्लीज 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 जर्मन के ऑनलाइन वीडियोस देखिए, सॉन्ग्स सुनिए और मूवीज देखिए, और भाई हमारा शो सुनते रहिए, या हमारा भी शो सुनते रहिए, जरूर जरूर। तो आप हमारा शो सुनते सुनते ग्लूक्लिश हो जाएं और हमें भी ग्लूक्लिश कर दें, उससे क्योंकि ज्यादा तो हम भी ग्लूक्लिश हो जाएंगे। हाँ, ग्लूक्लिश हो जाएंगे, क्योंकि हम किसी को ट्रोरिग नहीं करना चाहते, किसी को सैड नहीं रखना चाहते। एग्जैक्टली। तो आगे बढ़ते हैं। इश स्पीलर क्लैवियर, इश स्पीले मतलब मैं खेलता हूँ, और क्लैवियर मतलब पियानो, मतलब यहाँ आई पे- प्ले पियानो। एग्जैक्टली, बट यहाँ पे प्ले का मतलब खेलना नहीं है, यहाँ पे प्ले का मतलब है बजाना इन दिस कंटेक्स्ट, क्योंकि हम पियानो को खेलते नहीं है, बजाते हैं। तो दोस्तों देखिए, हमेशा याद रखिए कि अभी आप किसी लैंग्वेज से किसी दूसरी लैंग्वेज में ट्रांसलेट करते हैं, तो वो शब्द वैसे के वैसे ट्रांसलेट किसी पर्टिकुलर जगह पर नहीं हो पाएंगे। जैसे कि अभी मैंने इसको इंग्लिश से हिंदी, जो कि हमारी बचपन से आदत है इंग्लिश से हिंदी करने की और हिंदी से इंग्लिश करने की, वो मैंने करी और मुझे गलती का महसूस हुआ यहाँ पर, क्योंकि हम पियानो खेलते नहीं हैं, हम पियानो बजाते हैं। तो इसलिए स्पेली बोलेंगे, स्पीले, तो उसको बोलेंगे टू प्ले, तो मतलब आई प्ले पियानो। आगे बढ़िए श्राव्या। इश आर्बाइटर, आई वर्क, इश श्राइबर, आई राइट, इश वार्टर, आई वेट, वन कॉम्स दू। अरे ये शब्द तो मैंने अभी तुमसे पूछा था व्हाट्सएप पे, मैं बस पहुंचने वाला था, मेरे को लगा था श्राव्या नहीं पहुंची होगी, बट वो आज सबसे पहले पहुंच गई स्टूडियो पे। लड़की इस मिसकंसेप्शन में मत रहना कि लड़कियां हमेशा लेट आती हैं। नहीं 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 नहीं, ऐसी बात नहीं है। मैं लड़कियों को कभी भी अंडर एस्टिमेट नहीं करता, और मैं चाहता हूँ कि कोई भी अंडर एस्टिमेट नहीं करे लड़कियों को। तो हाँ, हम कहा थे कि वन कोम्स टू व्हेन यू कम, When are you coming? ठीक है, अभी हम और एक चीज और होती है कि अपन जब जर्मन में बोलते हैं ऑक्सिलरी वर्ब्स अपन इंग्लिश में यूज करते हैं, पर जर्मन में कोई भी ऑक्सिलरी वर्ब्स नहीं होते हैं। पर अगर तुम इसको इंग्लिश में करोगी तो जरूर तुम्हें ऑक्सिलरी वर्ब यूज करना पड़ेगा। तो वन कॉम्स डू मतलब व्हेन आर यू कमिंग। राइट। अभी बिस डू ट्रोरिग, आर यू सैड, ठीक है। बिश डू ग्लूक्लिश, आर यू हैप्पी। वास मार्क्स डू, What are you doing? मार्क्स हम पहले भी बता चुके हैं, बट इस केस में क्योंकि डू वो क्या है सेकंड पर्सन सिंगुलर, तो हम यहाँ पे एस टी जोड़ेंगे en हटाकर, और वॉस का मतलब व्हाट, तो व्हाट आर यू डूइंग, वॉस मार्क्स डू। मैं जरूर आज तुमसे ये क्वेश्चन पूछने वाला हूँ व्हाट्सएप पर। वीन्स डू मतलब तुम रो रहे हो, आर यू क्राइंग। नो, इसको रोना नहीं चाहिए। तो वीनन मीन्स क्राई होना, रोना, और विंस क्योंकि एस टी जोड़ेंगे क्योंकि डू है इसमें, तो विंस डू, लाक्स डू, आर यू हैपिंग, आर यू हैप्पी, आर यू लाफिंग, आर यू लाफिंग। ओके, हैप्पी तो यानी ग्लूक्लिश है, लाफन मतलब तू हंसना, पर यहाँ पे डू है तो लाफ्स बोलेंगे। तो यहाँ पे हमने एक वापस से एक और एंटोनिम का पेयर हमने मिल गया, वो है वीन यानी रोना और लाख यानी हंसना। वीनेन एंड लाखन, क्राइंग एंड लाफिंग। तो आगे बढ़ते हैं। आर्बाइटेस डू, आर यू वर्किंग। हार्स डू म्यूजिक, मुजीक, आर यू लिसनिंग टू म्यूजिक। मुजीक मतलब म्यूजिक ही है, बट हम यहाँ जर्मन में काफी शब्दों में से सी हटके के लग जाता है, जैसे कि कैमरा बन गया कामेरा, CAMERA बन गया KAMERA, अक्टूबर बन गया अक्टूबर। वाटेस डू, आर यू वेटिंग। हाँ, आर यू वेटिंग, अभी वॉटेन मतलब टू वेट, सो वाटेस डू, सो आर यू वेट। और दोस्तों सेंटेंस फॉर्मेशन जो जर्मन का होता है थोड़ा डिफरेंट होता है। हम बेसिकली किसी मतलब हमारा ये रहता है कि हम वर्ब को सेकंड प्लेस पे यूज करते हैं, बट तुम इस केस में वर्ब को सेकंड पे यूज करते हो, पर सब्जेक्ट को चाहे तो वर्ब के बाद में लगाओ या सब्जेक्ट को वर्ब के पहले लगाओ। अगर मैं बोलूँ व्हाटिस्ट डू, और अगर मैं बोलूँ डू व्हाटिस्ट और फिर क्वेश्चन मार्क, तो यू वेट और यू वेट दोनों का मतलब यही है,
मेरा मुद्दा ये है कि वॉटेस्ट वहीं रहे और सब्जेक्ट या तो वर्ब के पहले हो या वर्ब के बाद में हो, जैसे कि वॉटेस्ट डू या डू वॉटेस्ट। अब तुमको बोलना पड़ेगा, अगर तुम क्वेश्चन मार्क लगा रही हो तो डू और बाय टेस्ट तुम्हें एक्सप्रेशन लाना पड़ेगा, और तुम्हें अगर बोलना हो कि आप काम कर रहे हो तो डू और बाय टेस्ट, उसमें से फुल स्टॉप, और अगर क्वेश्चन मार्क है तो और बाय टेस्ट डू क्वेश्चन मार्क। तो अभी चलिए आगे बढ़ते हैं। हमने आपको पहले सेशंस में बोल रखा था कि वोहनेन मतलब टू स्टे, तो अगर मैं बोलूं कि डू वोहनेन इन हैम्बर्ग तो उसका क्या मतलब होगा? वोहनेन तो सबसे पहले गलत होगा, डू वॉन्स्ट इन हैम्बर्ग। हाँ, डू वॉन्स्ट इन हैम्बर्ग। याद रख लीजिए, अगर तुम सेकंड सिंगुलर या किसी में कंफ्यूज हो रहे हो तो डू के साथ एसटी हमेशा ही आएगा हमेशा। तो डू वॉन्स्ट इन हैम्बर्ग तुमने बोला तो यू लिव इन हैम्बर्ग। हाँ, you stay in Hamburg, to be even more precise. Yeah, stay क्योंकि live और stay के meanings अलग होते हैं। Okay, so lebe मतलब होता है live और laibe होता है मतलब to love. Ich lebe in Berlin. I live in Berlin. Right. Ich bin Akin. I am alone. हाँ, तो अकीन मतलब alone। तो दोस्तों कभी भी अकीन मत रहिएगा, दोस्तों के साथ रहिएगा, नई नई चीजें करिएगा और जर्मन सीखते रहिएगा। अकीन, क्योंकि अगर आप अकीन रहेंगे तो कुछ सीख नहीं पाएंगे, तो जितना हो सके अपने फ्राउंडों को यानी कि फ्रेंड्स को घुल मिल कर बात करिए जर्मन में, यानी ich bin richtig। क्या मैं सही हूँ श्राव्या? या अभी आगे बढ़ते हैं। Du bist Akin। Are you alone? Yes. No. ठीक है, अभी तो नहीं हूँ, मतलब मेरा मतलब था कि तुम्हारा सेंटेंस करेक्ट था। Aber das ist bald. Vergangenheit। वो क्या था? इसका मतलब आबर मतलब होता है बट, das ist means that is, bald मतलब soon, और Vergangenheit मतलब past। तो हाँ, तो but that is soon be a past। Ich träume die Zukunft। Zukunft मतलब future। Okay। So trauma मतलब dream, तो he dreams the future। ich मतलब I, trauma मतलब dream, die Zukunft the future। So मतलब मैं फ्यूचर के बारे में ड्रीम कर रहा हूँ, तो ich trauma means okay, so traurig मतलब sad और ट्रॉमे मतलब ड्रीम, और Zukunft मतलब फ्यूचर और Vergangenheit मतलब पास्ट। अच्छा, तभी इन्होंने बोला कि बट दैट इज सून बी अ पास्ट, क्योंकि अभी मैं ड्रीम कर रहा हूँ फॉर द फ्यूचर। एग्जैक्टली। तो चलिए देखते हैं ये क्या ड्रीम कर, ये क्या ट्रॉमे कर रहा है उनके जुकुम्फ्त के बारे में। हाँ, तो मतलब अकीन अलोन नहीं रहेंगे, क्योंकि अब वो फ्यूचर के बारे में सोच रहे हैं, मतलब कि वो सोच रहे हैं जुकुम्फ्त के बारे में, फ्यूचर के बारे में। दोस्तों याद रखिए, जुकुम्फ्त मतलब फ्यूचर और ट्रॉमे मतलब ड्रीम, बाल्ड मतलब सून, बट मतलब आबेर, और Vergangenheit मतलब पास्ट। राइट, तो चलिए अब देखते हैं वो क्या सोच रहा है। Du lebst in Hamburg, ich lebe in Hamburg। यानी you live in Hamburg, I live in Hamburg। Oder ich wohne in Berlin und du wohnst auch in Berlin। Oder मतलब और ich wohne, ईएन हट गया, और I stay in Berlin und du wohnst auch in Berlin and you stay also in Berlin। auch मतलब also, auch also। Du und ich und du, you and me and you। Oh my god। बाप रे, ये तो बड़ा रोमांटिक हो गया। me नहीं है, you and I and you। हाँ, ठीक है। Ich bin glücklich, du bist glücklich। I am happy, you are happy। Ich schneide Blumen। I send you flowers। अरे बाप रे, ये तो बंदा इतना रोमांटिक है, फूल भी भेज रहा है। Ich schicke Blumen। Okay, I send flower। Kommst du bald? मतलब kommst du bald, bald मतलब soon, du मतलब you, kommst मतलब come, तो you come soon। So are you coming soon? In short, मतलब उसको हम थोड़ा बहुत परफेक्ट इंग्लिश में रखे तो सही है, क्योंकि हम यहाँ पे बिस्ट दू नहीं बोलेंगे, हम सीधा बोलेंगे दू कॉम्स्ट बाल्ड या कॉम्स दू बाल्ड, पर इंग्लिश में अपन बोलेंगे आर यू कमिंग सून। दोस्तों शुरुआत होती है तो नन्हे नन्हे तिनकों से होती है, और बाद में वो छोटे छोटे पत्थर पहाड़ बना देते हैं। चिड़िया छोटे छोटे ग्रास के तिनकों से घोंसला बना देती है।
तो हम भी छोटे छोटे मिस्टेक्स को उनको क्रॉस करके अच्छी जर्मन सीख ही लेंगे। और अब ये 3 शब्द तो आप कभी भूलने नहीं वाले। लास्ट में जो ये बोलता है इसको इश लीबे डिश, मतलब तुम बता दो श्राव्य। उसका मतलब है कि आई लव यू। ओह माय गॉड। नो हिमांशु। अरे नहीं, मेरा कुछ दूसरा मतलब नहीं था, मैं इसके ऊपर हंस रहा था, तुम बाद में ऐड मत करो कुछ। तो इश लीबे डिश आई लव यू। ओके स्टॉप। हाँ। सो अब अरे इस देवदास का नाम तो बता दो। यान। ओके। हाँ, तो ये लेटर था यान जिसने सारा को लिखा। ओके, यान जिसने सारा को लेटर लिखा। तो एक बार वापस से हो जाए। अब मैं जर्मन में बोलता हूँ। ओके, मतलब अ लेटर। वाह। सो अब मैं जर्मन में बोलता हूँ और तुम उसको हिंदी में बोलो। ठीक है भाई। क्रिस्पी एंड क्लियर। ओके, मतलब कोई बकवास बीच में नहीं। लीबे सारा, प्रिय सारा, du bist nicht da, तुम यहाँ नहीं हो। ich bin traurig, मैं बहुत दुखी हो गया हूँ। ich spiele Klavier, मैं पियानो प्ले कर रहा हूँ। ich arbeite, मैं काम कर रहा हूँ। ich schreibe, मैं लिख रहा हूँ। ich warte, मैं इंतजार कर रहा हूँ। wann kommst du, तुम कब आ रही हो? bist du traurig, क्या तुम दुखी हो? bist du glücklich, या तुम खुश हो? was magst du, तुम क्या कर रही हो? weinst du, क्या तुम रो रही हो? lachst du, क्या तुम हंस रही हो? arbeitest du, क्या तुम काम कर रही हो? hörst du Musik, क्या तुम गाने सुन रही हो? wartest du, क्या तुम इंतजार कर रही हो? du wohnst in Hamburg, ich lebe in Berlin, तुम हैम्बर्ग में रह रही हो और मैं बर्लिन में रह रहा हूँ। ich bin a king, du bist a king, मैं अकेला हूँ, तुम भी अकेली हो। aber das ist bald vergangen hielt, पर ये बहुत जल्द एक अतीत होने वाला है। एक अतीत बनने वाला है। वर्गान गेरहीत मतलब पास्ट, अतीत। Ich träume die Zukunft, मैं हमारी फ्यूचर का सपना देख रहा हूँ। मतलब मैं हमारे भविष्य का सपना देख रहा हूँ। और die Zukunft, Zukunft मतलब है Future. फेमिनिन, फ्यूचर है यहाँ पे फेमिनिन। die Zukunft, du lebst in Hamburg, तुम भी हैम्बर्ग में रह रही हो? भी नहीं है, भी तुम हैम्बर्ग में रह रही हो? Ich lebe in Hamburg, मैं हैम्बर्ग में रह रहा हूँ। oder ich wohne in Berlin und du wohnst auch in Berlin, या फिर तुम बर्लिन में रह रही हो और मैं भी बर्लिन में रह रहा हूँ। du und ich und du, तुम और मैं और तुम। ich bin glücklich, du bist glücklich, मैं खुश, तुम भी खुश। ich schicke Blumen, मैं फूल भेज रहा हूँ। kommst du bald, तुम कब आ रही हो? या तुम जल्दी आ रही हो? तुम जल्दी आओ, तुम जल्दी आओ। तुम मतलब du, जल्दी, bald और आओ kommst du bald, ich liebe dich, मैं तुमसे बहुत प्यार करती। I love you। सो बेसिकली हमने ये कंप्लीट किया। दोस्तों, अगर तुम ध्यान रखोगे, अगर तुम हिंदी से अगर जर्मन सीखते हो तो थोड़ा इजी पड़ता है एज़ कंपैरिजन टू इंग्लिश, क्योंकि इंग्लिश में इतना देर दी दास और ये सब नहीं है, पर हिंदी में कुछ ऐसे देर दी दास हैं, यानी मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल वर्ड्स जो इससे कुछ मिलते जुलते हैं। और अगर मैं बोलूँ कि तुम जल्दी आओ, तो ये 3 शब्द का ही था। जर्मन में भी इसका मतलब क्या है? kommst du bald, 3 शब्दों का ही है। तुम जल्दी आओ तो कैसे बोलेंगे? kommst du bald, और तुम जल्दी आओ kommst du bald। ओके, सो कभी अगर मान लो श्राव्या मैं लेट हो रहा हूँ तो मैं तुम्हें बोलूँगा kommst du bald, और अगर तुम कभी लेट हो रही हो तो मैं तुम्हें बोलूँगा kommst du bald, और अगर मैं कभी लेट हो रहा हूँ तो तुम मुझे बोलना kommst du bald व्हाट्सएप के थ्रू। क्लियर? हाँ, क्लियर है बॉस। क्ला मतलब होता है क्लियर। बट एक बात बोल दूं, यहाँ बात सिर्फ हिंदी और इंग्लिश की नहीं है। यहाँ बहुत सारे लोग हैं जिसकी मदर टंग हिंदी या इंग्लिश ना हो, जैसे कि अभी मेरी मदर टंग तेलुगु है। तो जिस लैंग्वेज में तुम कंफर्टेबल हो, जो तुम सबसे अच्छी तरीके से बोल सकते हो, तो तुम उसमें तुम रिलेट कर लो जर्मन को, तो वो आसान बन जाता है। हाँ, और पर अगर बेसिकली तुम्हारी मान लो, हमारे सर ने एक्चुअली ये बोला था कि जिसकी भी अगर मदर टंग अगर इंग्लिश होगी तो वो जर्मन सीखने में उसको दिक्कत होगी, पर जिनकी मदर टंग हिंदी या हिंदी से रिलेटेड जो लैंग्वेजेस हैं, तेलुगु, तमिल, जो इंडियन हैं, वो इजी होता है उन लोगों को जर्मन सीखना,
क्योंकि कुछ ऐसे शब्द होते हैं क्योंकि एक इंग्लिश बेसिकली एक स्टैंडर्ड पर फॉलो करता है। नहीं, सबसे पहले हमने इंग्लिश भी सीखा हुआ है जर्मन की तरह, तो हम अपने आइडियाज और व्यूज को इतनी अच्छी तरीके से एक्सप्रेस नहीं कर सकते जिस तरीके से हम अपने मदर टंग यूज करते हैं। जैसे कि अभी मैं तेलुगु बात करती हूँ, तो मैं तेलुगु में जितनी अच्छी चलो एक तरह शब्द हो जाए, अगर तुम बोलोगी तेलुगु में अपना नाम कैसे बोलोगी? माय नेम इज ना पेरु श्राव्या। ना पेर श्राव्या। हाँ, तो लड़के भी यही बोल सकते हैं, ना पेर हिमांशु। हाँ, ओके, तो गुड। ऐसे तो तुम जितनी अच्छी तरह अपने मातृभाषा में तुम अपने आइडियाज को एक्सप्रेस कर सकते हो, मैं दाव लगा के बोल सकती हूँ कि तुम उतनी अच्छी तरह इंग्लिश में नहीं एक्सप्रेस कर सकते। तुम कहीं ना कहीं अटक जाओगे। तुम जब अपने मदर टंग में बात कर रहे हो, एक फ्लो होती है, वो तुम कहीं रुकते नहीं हो, कहीं अटकते नहीं हो, तो वो बहुत आसान हो जाते हैं हमें सीखने में। तो ठीक है, तेलुगु, तमिल, मराठी, बंगाली, गुजराती, राजस्थानी, और मैंने क्या क्या मिस कर दिया, वो सारी भाषाएं, पंजाबी, बिहारी, हरियाणवी, सब कुछ मलयालम होता है, मलयालमी नहीं होता वो। ओके, सो मलयालम। हाँ। ओके, तो अभी हमने ये लेटर पढ़ा। हाँ, एक गलती हो गई थी हमसे, हमने अकीन को बोला था अलोन। अकीन वर्ड कुछ नहीं होता, अलीन होता है, वो डबल एल है। ओके, सो इट्स अलीन, ALLEIN। बोलो। अलीन मतलब अलोन, अकेला। सो अब हमने गलती करी है तो हम आगे कभी नहीं भूलेंगे। और हमने, चलो रिवाइज करते हैं कि आज कौन कौन से वर्ड सीखे और कौन कौन सी चीज़ें सीखी आज। तो सबसे पहले हम देखते हैं आइन ब्रीफ मतलब अ लेटर, बाल्ड मतलब सून, ट्रॉरिग मतलब सैड, लूकलिश मतलब हैप्पी, और ब्लू में मतलब फ्लावर, शी के मतलब टू सेंड, और इट्स शी हर it's she her bloomin', I send flowers, she के I believe। ओके, सो और हमने पढ़ा ऑक मतलब also, और फिर हमने पढ़ा ट्रो में नहीं है, ऑश AUCH, so ऑश। तुम कैसे आइडेंटिफाई करती हो कब ख बोलना और कब श बोलना है? हम यूजुअली जर्मन में ख यूज नहीं करते। पक्का लॉक कर दिया जाए, फ्रीज कर दिया जाए? पक्का तो मैं कैसे बोल सकती हूँ, मैंने जर्मन इम्प्लीमेंट नहीं किया है। जितना मुझे पता है, जितना मैंने सीखा, मैं उसमें से बोल रही हूँ। हाँ, तो मैंने भी बस यही जाना तुमसे। I was just asking, मैं तुम्हें बता नहीं रहा था। अभी हम अक्टूबर में जब क के यूज करते तो अब हम क बोलते हैं। अभी यहाँ पे CH यूज कर रहे हैं, ICH। ये अभी AUCH, ऑश। ओके, तो CH मतलब श ही होगा। वेरी गुड ऑब्जर्वेशन। लॉजिक लगाओ। वेरी गुड ऑब्जर्वेशन। तो चलिए दोस्तों, ये था आज का आपका शो लर्निंग जर्मन, और ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya und keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM, और ये है आपका सबसे चहीता शो लर्निंग जर्मन, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, मतलब ich bin हिमांशु मंघानी। Und ich bin Shravya aus VIT Community Radio. So that means this is Shravya from VIT Community Radio. आज क्या पढ़ने वाले हैं? आज हमने काफी प्रोनाउंस सीखे हुए हैं, या फिर मैं, तुम, वो, आप, ऐसे। तो आज हम सीखेंगे पोसेसिव प्रोनाउंस। पॉजिटिव प्रोनाउंस क्या होते हैं? मतलब जैसे कि मेरा, तुम्हारा, उनका,
लाइक यानी माई जो चीज अपन पॉजेस करते हैं, यानी जो चीज अपनी है अपन उसके लिए कुछ बोल रहे हैं, जैसे कि ये मेरा फ्रेंड है। हाँ। तो यहाँ पर मेरा क्या, वो फ्रेंड क्या एक पोजीशन है मेरी, कि मैंने उस बंदे के साथ मेरी फ्रेंड वाली रिलेशनशिप है। हाँ। तो मतलब आई पॉजेस दैट पर्सन एज अ फ्रेंड, तो इसलिए पॉजेसिव प्रोनाउन बोलते हैं। हाँ, तो जो चीज तुम्हारी हो या जिस चीज पे तुम्हारा हक है तो हम उसको बोल सकते हैं पोसेसिव प्रोनाउन। मतलब मेरा, तुम्हारा, हमारा, हम सबका, तुम सबका, ऐसा। ओके, ये शो सभी का है तो जरूर पॉजिटिव प्रोनाउन काम आएंगे इस शो में काफी। तो सबसे पहले स्टार्ट करते हैं, चलो तुम स्टार्ट करो। ओके, तो चलो सबसे पहले शुरू करते हैं मेरा। मेरा मतलब माई, सो हम माइन यूज करते हैं। पोसेसिव प्रोनाउन फॉर माई इज माइन। तो इसमें भी कि शायद पुल्लिंग, स्त्रीलिंग और नपुंसकलिंग का केस आता है। हाँ, अबे हम नॉर्मल प्रोनाउंस में हमने क्या सीखा? फॉर लाइक इश, डू, एयर, सी, एस, वियर, ईयर और जी जो होते हैं, उन सब के लिए हम प्रोनाउंस, अभी जो मैंने आपको बोला है वो सारे लाइक नाउन्स हैं, लाइक सब्जेक्ट्स हैं, तो उसके लिए हमने प्रोनाउंस यूज किए, तो उसके लिए हम अभी पोसेसिव प्रोनाउंस यूज करेंगे। हाँ, बट मैं एक बात और बता दूं, जैसे कि अपन ने देर दी दास वाला केस देखा था। हाँ। जिसमें अपन ने नपुंसकलिंग और स्त्रीलिंग और पुल्लिंग मतलब मस्कुलाइन, फेमिनिन और न्यूट्रल चीजों के लिए अलग केस लगाए थे देर दी दास। तो इसमें भी पॉजिटिव प्रोनाउन में एक चीज है हाँ, कि अगर यहाँ पे भी होते हैं, यहाँ पे मास्कुलिन और न्यूट्रल के लिए एक कंडीशन होता है और फेमिनिन और प्लूरल के लिए एक और कंडीशन होता है। तो जो मैस्कुलिन और न्यूट्रल के केस में आता है वर्ड, उसी के पीछे ई लगा दो तो वो फेमिनिन और न्यूट्रल के लिए बन जाएगा। प्लूरल के लिए, Sorry, फेमिनिन और प्लूरल प्लूरल के लिए बन जाएगा। हाँ, मेरी जैसे गलती। तुमने माइन बोला, मतलब कि मेरा। अगर मैं एज अ लड़का हूँ, चलो ऐसा अब इसको बांट लेते हैं। रुको, मैं एक एग्जांपल देती ताकि हमारे लिसनर्स कंफ्यूज ना हो जाएं। सपोज मैं बोलूंगी माई फादर, तो हम फादर को जर्मन में बोलते हैं फाटर। वाटर लाइक इट्स, वो हम लिखते वहाँ हैं बट वी स्पेल इट एज फा, तो फाटर। तो फाटर इज अ मास्कुलिन जेंडर, तो इसलिए हम बोलते हैं माइन फाटर। हाँ, अगर मैं बोलूं माई मदर, मदर को हम जर्मन में बोलते हैं म्यूटर, देन आई विल से माइनर म्यूटर। ठीक है, चलो अब इसको ऐसे बांट लेते हैं, क्योंकि मैं खुद लड़का हूँ। तो मैं जो भी केस है इसमें लड़कों के लिए बोलता हूँ और न्यूट्रल के लिए बोलता हूँ, और तुम लड़कियों के लिए बोलो और प्लूरल के लिए बोलो। ओके, ठीक है, तो ये काफी सही भी रहेगा, कंफ्यूजन नहीं होगा। तो तुमने बोला, चलो अब स्टार्टिंग से स्टार्ट करते हैं। जैसे अगर मुझे मेरा बोलना है, मेरे पापा, तो माइन फाटर। मेरी मम्मी को क्या बोलोगी? माइनर म्यूटर। और माइन ब्रूडर मतलब मेरा भाई। और माई श्वेस्टर मतलब कि सिस्टर, तब हम बोलेंगे माइनर श्वेस्टर। ओके, तो इसको 3 शब्दों में बांट दें, माइन, माइने, माइन और माइन। कहने का मतलब 4 केस हैं। हाँ। तो पहला मस्कुलिन तो माइन, फिर फेमिनिन माइने, सेकंड न्यूट्रल माइन, फिर प्लूरल माइने। हाँ। तो अब जैसे बोलूं कि माइन किंडर, नहीं माइने किंडर, क्योंकि किंडर प्लूरल है। किंडर प्लूरल है, किंड बोलोगे तब बोलोगे माइन किंडर। हाँ, और किंड क्या है? न्यूट्रल। और उसी तरह से ब्रदर सिस्टर का तो पता हाँ, ही है। अगर आप लोग सोच रहे हैं कि किंड क्या है, किंड मतलब बच्चा तो किंडर मतलब बच्चे। आप ठीक है, ऐसे लिंकअप कर सकते, किंडर जॉय से इसको लिंकअप कर सकते हैं। ओके, किंडर गार्डन से भी कर सकते हैं। हाँ और शायद इसी का मतलब होता है कि किंडर गार्डन को, क्योंकि किंडर को बच्चे ही बोलते हैं। बच्चों का गार्डन। हाँ, बच्चों का गार्डन। बच्चों को तुम गार्डन में तो उगाते नहीं हो भाई। उगाते नहीं है यार। पर किंडर गार्डन में पहले से ही कंफ्यूजन होता था कि किंडर गार्डन जैसे अपन प्ले ग्रुप को बोलते हैं, जहाँ बच्चा कुछ पढ़ता नहीं सिर्फ खेलता है, उसी को बोलते हैं ना किंडर गार्डन। हाँ, तो फिर बोल नहीं सकते बच्चों का गार्डन है, मतलब एक तरह से, मतलब वहाँ सिर्फ खेलती हैं, पढ़ते नहीं हैं। ठीक है, वहाँ पे खेलते हैं यार। वो किंडरगार्टन का कब का जमाना, अब तो मतलब बचपन जब से पैदा हो रहा है उसको तो तुम किताब पकड़ा दो और बनाओ उसको IITN। ओहो। और क्या नॉट, डॉक्टर, लॉयर, इंजीनियर, CA क्या व्हाट नॉट CS। चलो ठीक है, अब सेकंड पर्सन सिंगुलर मतलब कि तुम, मतलब कि अगर मैं बोलूँ तेरे पापा, तुम्हारे पापा रिस्पेक्ट में, फाटर। हाँ, डाइन फाटर। और अगर मैं बोलूँ कि दास किंड को बोलूँ, मतलब कि तुम्हारा बच्चा, तो मैं बोलूँगा डाइन किंड। अब बाकी के 2 केस तुम्हारे। तो अगर मैं बोलूँ कि योर मदर, तो मैं बोलूँगी डाइनर म्यूटर।
और अगर बोलेंगे तुम्हारे बच्चे, सो डाइने किंडर। एक्सीलेंट। तो अब उसके बाद अगर चलते हैं ही, शी और इट के ऊपर, मतलब कि थर्ड पर्सन सिंगुलर, तो उस केस में बोलेंगे साइन। अरे मेरी बारी है भाई। अरे ठीक है भाई। तो अब जैसे कि उसके पापा, ठीक है, तो साइन फाटर, उसका बच्चा साइन किंड। तो अगर मैं बोलूं उसकी मम्मी, तो मैं बोलूंगी साइन साइना म्यूटर, और उसके बच्चे तो साइना किंडर। गुड। तो अभी अपन ने बेसिकली 3 शब्द सीखे, माइन, डाइन और साइन। माइन माइने, माइन माइने, हाँ माइने, और फिर बाद में डाइन डाइने, डाइन डाइने, और फिर साइन साइने, साइन साइने। ठीक ये है, ऐसा लग चलो, रहा है कि हम काफी कोई बढ़िया। पोएम बोल रहे हैं। अरे यार सेम वर्ड को रिपीट कर रहे तो नेचुरली पोएम तो लगेगी ना। और लिटरली बताऊं, पोएम से अगर कोई चीज़ अगर निकलती है बाहर तो वो सीधा दिल पे लगती है, जल्दी समझ आती है, बोरिंग कम लगती है। हालांकि कभी कभी थोड़ी फनी लगती है पर बोरिंग तो नहीं लगती है। और अभी तुम्हारी बातें मुझे नॉनसेंस लग रही हैं। क्या करें अब। तो चलो अभी हम बढ़ते हैं हर। हर यानी उसको हम क्या बोलते हैं? हर को हम बोलते हैं ईयर। हर का पोसेसिव प्रोनाउन है ईयर। तो अपन ने शायद गलत बोल दिया अभी, क्योंकि साइन साइन ही होता है, बट लड़कियों के केस में नहीं नहीं। हाँ, लड़कियों के केस में तुमने वो गलत बोला था। मैंने लड़कियों का जिम्मा नहीं उठाया है, मैंने लड़कों का न्यूट्रल का जिम्मा उठाया। लड़कियों की जिम्मेदारी तुम्हारी थी, तुम्हें बोलना चाहिए था। अरे आप तो बारी बारी करके बोल रहे थे। ठीक है चलो बोलने दो। तो उसी टाइम ही तो टोकना था ना। मैं टोकूंगी, बोलोगी मेरी बारी है। नहीं बे, अच्छा ठीक है, चलो बच्चों की तरह हम अभी झगड़ते नहीं है, तो चलो काम करते हैं। तो अभी मैं हिमांशु का मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। मेरा मिस्टेक? अच्छा ठीक है, चलो हम दोनों का मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। अभी भी नहीं छोड़ा मेरे को। चलो ठीक है, कोई बात नहीं, गलती मेरी भी थी। अरे ठीक है भाई, मेरा मिस्टेक रेक्टिफाई कर देती हूँ। नहीं, हमारा मिस्टेक। तो हाँ, अगर मैं बोलूंगी हिज फादर तो इट इज साइन फाटर। हिज मदर साइन न्यूटर। हिज मदर, हिज मदर साइन मटर न्यूटर। okay, यहाँ पे गलती थी ही नहीं, तुम कंफ्यूज हो गए, तुमने मुझे कंफ्यूज कर दिया। हाँ, तो एक और बार रिपीट कर देते हैं, लाइक हिज चाइल्ड साइन किंड। तो अभी हम जाते हैं हर के केस में। हर के केस में हम यूज करते हैं ईयर, तो तब आएगा हर फादर ईयर फाटर, हर मदर ईयर म्यूटर। और अगर इट के केस में बोलेंगे तो इट के केस में बोलेंगे, जैसे अगर मैं बोलूं इट्स फादर तो मतलब साइन फाटर, इट्स मदर साइन मूटर, एग्जैक्टली, इट्स चाइल्ड साइन किंड, इट्स चिल्ड्रन साइन किंडर। कूल। चलो सिंगुलर तो निपट गया, अब प्लूरल की बारी। स्टार्ट करो श्राव्या। तो अभी चलते हैं सबसे पहले हम, मतलब आवर। आवर को हम पोसेसिव प्रोनाउन यूज करेंगे उनसर। उनसेर या उनसर? उनसेर, हाँ ठीक है, जैसे भी आप बोले सर जी। ओह माय गॉड, सर जी कोई नहीं है यहाँ पे, हम पहले ही बोलते आए हैं, क्योंकि ये कोई क्लास नहीं है, ये दोस्तों की एक गपशप भरी बातें हैं जो खुद अपनी गलतियों को देखते हुए दूसरों की भी गलतियां देखते हुए आगे बढ़ते हैं और अच्छी तरह से लैंग्वेज को समझने की कोशिश कर रहे हैं। हाँ, यहाँ पे आपके सामने जो भी लोग बोल रहे हैं, यानी कि मैं और हिमांशु, हमें बस जर्मन सीखने की एक एंथुजियाज्म है, उत्सुकता है, और सिखाने की भी एंथुजियाज्म है। तो हमने सोचा अगर हम लोगों को सिखाएंगे तो हम थोड़ा ज्यादा सीखेंगे। इस कोशिश में हमने ये शो स्टार्ट किया है और अब तक हमें लगता है कि हमने आप लोगों को काफी कुछ सिखाया है और आपने भी काफी कुछ सीखा हुआ है हमसे। हाँ चलो अभी और सिखा देते हैं। हाँ। तो उनसेर पे थे हम। अगर मैं बोलूं कि आर फादर तो उनसेर फाटर, आर मदर उनसेरे म्यूटर, आर चाइल्ड उनसेर किंड, आर चिल्ड्रन उनसेरे किंडर। राइट। तो अभी आवर का हुआ उनसेर, योर मतलब तुम सब, उसका हम यूज करेंगे यूअर। तो अभी योर फादर मीन्स यूअर फाटर, योर मदर यानी यूअर म्यूटर, योर चाइल्ड यानी कि यूअर किंड, योर चिल्ड्रन यानी कि यूअर किंडर। मतलब योर किंड आप सभी के बच्चे, योरे किंडर मतलब योर कॉमन बेसिक वर्ड है। उसके बाद में मैंने सिर्फ ई लगाया 2 केसेस में, फेमिनिन के केस में और एक न्यूट्रल के केस में। न्यूट्रल फेमिनिन वर्ड है, प्लूरल। हाँ सॉरी और
प्लूरल है यहाँ पर किंडर। चलो तुम्हारी बारी। तो ठीक है, अब चलो, अब हम बोलते हैं तुम्हारे पापा यानी डाइन फाटर, तुम्हारी मम्मी यानी कि डाइना म्यूटर, तुम्हारा बच्चा दैट मींस डाइन किंड, तुम्हारे बच्चे यानी डाइना किंडर। कूल, नाइस। तो अब आते हैं हम थर्ड पर्सन प्लूरल के लिए। देयर। देयर, ओके। तो सो हम थर्ड पर्सन यहाँ पे हम जी यूज करते के लिए भी यूज करते हैं और दे ऑल के लिए भी बोलते हैं। मतलब अगर मैं कोई थर्ड पर्सन के लिए बारे में बात कर रहा हूँ, दे ऑल बोलूंगा मतलब वो सभी। तो वो सभी के पापा को बोलेंगे आयर फाटर, वो सभी की मम्मियाँ आयरे मोटर, उन सभी लोगों के बच्चे आयरे किंडर, मैंने बच्चे बोला अभी, और उन सभी का बच्चा आयर किंड। अब तुम एक और बार बोल दो श्राव्या। ओके, तो उन सभी के पापा वो बनेगा आयर फाटर, उन सभी की मम्मी बनेगी आयर म्यूटर, उन सभी का बच्चा बनेगा आयर किंड, उन सभी के बच्चे बनेंगे आयर किंडर। कूल। तो अभी हमने तीनों केसेस कवर कर लिए, तो क्यों ना एक क्विक रिकैप और क्विक चीजें बोलते हैं। क्विक रिकैप के बाद मेरे पास तुम्हारे लिए एक सरप्राइज है। क्या सरप्राइज है? बताती हूँ। ओह, मेरे को अभी बता दो, सरप्राइज रुका नहीं जाता मुझसे। अरे छोटा सा, मेरे पास काफी कुछ फ्रेजेस हैं, तो हम एक्सरसाइज की तरह उसको वर्कआउट कर सकते हैं एंड हाँ, हम अपनी ग्रामर को और थोड़ी अच्छी कर सकते हैं। चलो काफी बढ़िया, पर एक क्रिस्पी क्रंची चीजों को रिकैप वापस से बोल देते हैं। माइन फाटर, माइने मूटर, माइन किंड, माइने किंडर। मतलब मेरे पापा, मेरी मम्मी, मेरा बच्चा, मेरे बच्चे। योर फादर डाइन फाटर, योर मदर डाइन म्यूटर, योर चाइल्ड डाइन किंड, योर चिल्ड्रन डाइना किंडर। हिज फादर तो सीन फाटर, हिज मदर साइने मूटर, हिज चाइल्ड साइन किंड, हिज चिल्ड्रन साइने किंडर। और अगर इट की बात करें तो बिल्कुल एज इट इज रिपीट है, और अगर शी की बात करें जो कि थर्ड पर्सन सिंगुलर है तो उस केस में आहिर बोलेंगे। मतलब हर मदर आहिरे मूटर, हर फादर आहिर फाटर, हर चाइल्ड आहिर किंड, हर चिल्ड्रन आहिरे किंडर। आवर फादर उनसर फाटर, आवर मदर उनसर म्यूटर, आवर चाइल्ड उनसर किंड, आवर चिल्ड्रन उनसर किंडर। बोलूंगी कि योर फादर, सो यूर फाटर, योर मदर यूर म्यूटर, योर चाइल्ड यूर किंड, और योर चिल्ड्रन पे आएगा यूर किंडर। उन सभी के पापा बोलेंगे आहिर फाटर, उन सभी की मम्मियाँ आहिरे मूटर, उन सभी के बच्चे आहिरे किंडर, उन सभी का बच्चा आहिर किंड। तो हमने 7 शब्द सीखे श्राव्या। अब बेसिक वर्ड्स को ही बोलते हैं, बच्चे लोग तो समझ जाएंगे अब आसानी से। मतलब लड़का और अगर न्यूट्रल है तो शब्द को बेसिक रखना है, और अगर लड़की है और प्लूरल है तो उसमें ई जोड़ देने का है। हाँ। तो बेसिकली बस हम सिर्फ वर्ड बता दें लोगों को क्या वर्ड यूज हो रहा है कब, वो ई बाद में जोड़ देंगे। जब हम माई यूज करते हैं तो हम बोलेंगे माइन। जब हम योर यूज करते हैं यहाँ पे टू ओनली रिप्रेजेंट वन पर्सन, यानी कि सिर्फ तुम, तो तब हम यूज करेंगे दाइन। रूट वर्ड है ये सब। हाँ, ये सब अभी मैं आपको रूट वर्ड्स बोल रही हूँ। तो माई का रूट वर्ड है माइन, योर सिंगुलर का रूट वर्ड है दाइन, हिज जब यानी कि हम एक लड़के को बोल रहे हैं तो उसका रूट वर्ड होगा साइन, हर का रूट वर्ड होगा ईयर, इट का भी हम रूट वर्ड साइन ही यूज करेंगे, और जब हम रेफर करेंगे हम सबको यानी कि आवर, सो तब हम यूज करेंगे उनसर। और जब हम बोलेंगे तुम सब यानी कि योर इन द प्लूरल सेंस, हम यूज करेंगे यूर। और जब हम किस थर्ड पर्सन प्लूरल यानी कि सब लोगों को एड्रेस कर रहे होंगे तब हम यूज करेंगे ईयर। आवर सन। आवर सन। हाँ। सन, अब मुझे वो बता दो सन किस में आता है, क्योंकि इसमें प्रेडिक्ट नहीं कर सकते। ये एग्जांपल छोड़ो, ये एग्जांपल छोड़ो। सन का एक तुम्हें पता होगा ना, सन किस में आता है? देयर में, मतलब देयर शोन। देयर शोन, हाँ। ओके, मतलब वो लड़का ही माना जाता है जर्मन में भी। देयर शोन। तो उस केस में आर सन, आर का रूट वर्ड है, आर का रूट वर्ड है उनसर, उनसेर। हाँ, याद आ गया, कितनी जल्दी याद आता है। और शोन सन मतलब लड़का ही है तो उनसेर सोन। राइट, करेक्ट। अब तुम मुझसे कुछ पूछोगे?
Our family. Family is feminine. Okay. तो अभी आर बनेगा उनसर, तो उनसरे फैमिली. उनसरे फैमिली. ग्रेट श्राव्या, ग्रेट. और अगर मैं बोलूं दिस इज योर टेलीफोन. दिस इज दास इज योर, मतलब टेलीफोन पहले बताओ लड़का है लड़की है न्यूट्रल? टेलीफोन न्यूट्रल होता है. दास टेलीफोन. सो दास इज योर इज दाइन टेलीफोन. कूल, वेरी एक्सीलेंट. दिस इज माय होटल. माई, अच्छा ठीक है. नहीं नहीं नहीं, ऐसे ऐसे बोलता हूँ. हियर इज माय होटल. हियर को क्या बोलेंगे? दा, हियर. दा दा दा. अच्छा ठीक है. सबसे पहले होटल न्यूट्रल जेंडर होता है, तो दा इज माई होटल बोला ना. दा इज माइन होटल. माइन होटल. गुड, वेरी गुड. तो अब तुम मुझसे पूछो. दिस इज हर स्टेट. स्टेट को बता दो क्या बोलते हैं? स्टेट को बोलते हैं स्टार्ट. स्टार्ट मतलब लड़का है लड़की है न्यूट्रल है. दी स्टार्ट. दी स्टार्ट मतलब लड़की है. अबे लड़की नहीं है भाई, फेमिनिन है. हाँ वही मतलब स्टेट को फेमिनिन बोलते हैं. स्टेट लड़की कहाँ से हो गई? अरे दी स्टार्ट मतलब स्टार्ट का मतलब क्या हुआ है? स्टार्ट का मतलब हुआ स्टेट. तो मेरा तुमसे क्वेश्चन था कि स्टेट न्यूट्रल है या प्लूरल, सॉरी फेमिनिन है, मस्कुलिन है जर्मन में. हाँ बट तुमने बोला क्या स्टेट लड़का है क्या लड़की है? हाँ तो लड़की हुई ना. फेमिनिन के अंडर आई ना दी स्टेट. फेमिनिन अलग है, लड़की अलग है. तो ठीक है, अभी तुम मेरे क्वेश्चन का जवाब समझ गया. सॉरी गर्ल अलग है और फेमिनिन अलग है. मतलब दिमाग की बत्ती अभी जली तुम्हारी. हाँ अभी जली, देर से ही सही. मिंटोस खाया करो. मिंटोस. हाँ बाद में कोका कोला भी पी लूंगा ऊपर से. भाप बढ़ जाओगे. भाप बढ़ जाएगी पूरी. तो चलो ठीक है, जोक्स अपार्ट. तुमने मुझसे क्वेश्चन पूछा. दिस इज हर स्टेट. दिस इज हर स्टेट. दिस इज मतलब दास नहीं, दाइस इस्ट हर स्टेट. हर का पॉजिटिव प्रोनाउन का जो रूट वर्ड है वो है आयर. ठीक है, आयर. तो हर स्टेट आयरे स्टार्ट. राइट, दाइस इस्ट आयरे स्टार्ट. कूल. ये सीख रहे हैं धीरे धीरे. जब हम लोग क्लास में मिलते हैं, हम लोग जर्मन में बात करते रहते हैं, और जो हमारे आसपास के लोग होते हैं वो हमें ऐसे देखते हैं कि हम मेंटल हॉस्पिटल से भाग के आ गए हैं, क्योंकि उन्हें समझ में नहीं आता हम बात करते क्या है. तो सबसे पहले आज वापस से एक बार रूट वर्ड्स को देख लेते हैं. मैं एक बार रूट वर्ड्स बोलता हूँ, श्राव्या फिर तुम एक और बार रूट वर्ड्स बोलो और फिर हम साइन ऑफ करेंगे आज का लेक्चर. ठीक है, तो स्टार्ट करते हैं. आज हमने पॉजिटिव प्रोनाउन को देखा, जिसमें हमने देखे टोटल 6 नए शब्द. और अगर मैं बोलूँ कि फर्स्ट, मैं वैसे ही बोलूँगा फर्स्ट पर्सन सिंगुलर, तुम माइन और उससे बताना ताकि दोनों तरफ से लोग समझ पाएंगे. अगर फर्स्ट पर्सन सिंगुलर है तो रूट वर्ड है माइन, और अगर फर्स्ट पर्सन प्लूरल है तो रूट वर्ड है उनसेर, और अगर सेकंड पर्सन सिंगुलर है तो रूट वर्ड है डाइन, और अगर सेकंड पर्सन प्लूरल है तो रूट वर्ड है यूर, और अगर थर्ड पर्सन सिंगुलर जिस केस में ही और इट आता है तो उधर का रूट वर्ड है साइन, और अगर शी का रूट वर्ड है आयर, और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें मतलब उन सभी का मतलब दे ऑल, तो उनका रूट वर्ड है आयर. तो ठीक है, मैं वापस आपको दोहरा देती हूँ. जब हम यूज करेंगे माई, जब हम एड्रेस करेंगे फर्स्ट पर्सन सिंगुलर को तो हम यूज करेंगे माई, तब हम यूज करेंगे माइन रूट वर्ड. जब हम यूज करेंगे आवर तो हम करेंगे उनसर. जब हम यूज करेंगे यूअर इन अ सिंगुलर पर्सन तब हम करेंगे डाइन, और जब हम बोलेंगे यूअर प्लूरल फॉर्म में तब हम बोलेंगे यूअर. और अभी थर्ड पर्सन सिंगुलर पे आते हैं. जब हम किसी लड़के को एड्रेस करना चाहते हैं तब हम बोलेंगे साइन. लड़के को या किसी वस्तु को यानी हिज को या इट को हम बोलेंगे साइन, और किसी लड़की को तो हम बोलेंगे ईयर. अभी बचा क्या? उन सब को, तो उसको भी हम यूज करेंगे ईयर. तो चलिए आज हमने बहुत सीख लिया. तो ये था आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंगानी, और ये थी श्राव्या. सो अरे नहीं, ich bin श्राव्या aus VIT Community Radio. So this was our show Learning German, and keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time.
Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to our show Vijayabata. కృషితో నాస్తి దుర్భిక్షం అన్నారు పెద్దలు. ఈరోజు ఈ వాక్యానికి గల ఒక ముఖ్యమైన ఉదాహరణను మనం చూద్దాం. అది 1931 అక్టోబర్ 15. సముద్రపు అలలు ప్రతి ఒక్కరిని తాకుతుండగా, ఇసుక తిన్నలు మెరుస్తుండగా జలాలుద్దీన్ ఆసియమ్మల ఇంట ఆనందాల హరివిల్లు కనబడింది. అవునండి, మన మాజీ రాష్ట్రపతి ఏపీజే అబ్దుల్ కలాం గారు జన్మించారు. కష్టాల మధ్య, సమస్యల మధ్య కలాం గారు తన బాల్యాన్ని గడిపారు. ఆర్థిక ఇబ్బందులు, కానీ తపన ఏదో చెయ్యాలని, సాధించాలని ఆయన తపన ఆయనను వెంటాడేది. తన తండ్రి జలాలుద్దీన్కి ఆధ్యాత్మిక విలువలు, ఔదార్యం పుష్కలం. తల్లి ఆసియమ్మ స్త్రీమూర్తి, ఇంక చెప్పనక్కర్లేదు కదండి. తన తల్లి తండ్రి అలా ఉండగా అవే క్వాలిటీస్ని పుణికిపుచ్చుకున్నారు మన కలాం గారు. చిన్నప్పుడు వాళ్ళ నాన్నగారితో కలిసి రామేశ్వరంలో పడవను నడిపేవారు. అప్పుడే తనకు జీవితం పైన ఆసక్తి కనబడింది. ఖురాన్లోని ప్రతి విషయాన్ని అవపోసన చేసుకున్నారు కలాం గారు. రామేశ్వరంలో విభిన్న మతాల వాళ్ళు ఉండేవాళ్ళండి. మతాలు వేరైనా తన స్నేహితులతో లౌక్యంగా ఉండేవారు కలాం. ఇది చెప్తుంది ఆయన ఎంత మంచి మనసు కలవారో. కలాం గారి ఉపాధ్యాయులు చెప్పే ప్రతి విషయాన్ని ప్రేరణగా తీసుకునేవారు అబ్దుల్ కలాం గారు. అతనికి చిన్నప్పటి నుంచే విశాల హృదయం కలదండి. రామేశ్వరంలో ఇంగ్లీష్ తెలిసిన ఏకైక వ్యక్తి అహ్మద్ గారు. అహ్మద్ గారు అబ్దుల్ కలాం గారికి బంధువు మాత్రమే కాదు, చాలా సన్నిహితుడు. అప్పట్లో ప్రపంచంలో జరిగే ఇన్వెన్షన్స్ గురించి, ఉన్న సైంటిస్టుల గురించి, ఫిలాసఫర్స్ గురించి అబ్దుల్ కలాం గారికి చెప్పేవారు. అప్పటి నుంచి కలాం గారిలో చదువు పైన ఆసక్తి పెరిగింది. షంషుద్దీన్ ఇంకొక వ్యక్తి. అబ్దుల్ కలాం గారి జీవితాన్ని ఎంతో ప్రేరేపించిన షంషుద్దీన్ గారు పత్రికలు పంపిణీ చేసేవాళ్ళు. అబ్దుల్ కలాం గారికి అప్పుడు 10 ఏళ్ల వయసు ఉండొచ్చండి. 1939 నుంచి 1945 వరకు మన ప్రపంచంలో 2వ ప్రపంచ యుద్ధం జరిగిందని మనకు తెలిసిన విషయమే. ఆ కాలంలో రామేశ్వరంలో రైళ్లు ఆగేవి కాదు. కాబట్టి రైళ్ల నుంచి పత్రికలను విసిరివేసేవాళ్లు. షంషుద్దీన్ని హెల్ప్ చేయడానికి అబ్దుల్ కలాం గారు వెళ్లేవాళ్ళు. ఇదే అదునైన అవకాశం అని భావించారు కలాం గారు. ప్రతి ఒక్క పత్రికను, ప్రతి ఒక్క వాక్యాన్ని అవపోసన చేసుకున్నారు. అప్పుడేనండి దీన్ని ఒక జాబ్ లాగా తీసుకొని వేతనాన్ని కూడా సంపాదించారు కలాం గారు. రామనంతపురంలో విద్యాభ్యాసం చేసిన అబ్దుల్ కలాం గారు చాలా యావరేజ్ స్టూడెంట్. ఆకాశంలో ఎగిరే పక్షులను చూసి, అవి విహరించే విధానాన్ని చూసి చాలా అబ్బురపోయేవాడు. అప్పుడు ఆయన ఉపాధ్యాయుడు చెప్పారు, నీలో నీకు విశ్వాసం ఉంటే విధిని కూడా తిరిగి రాయగలవు, ఆ పక్షులలాగే నువ్వు కూడా విహరించగలవు అని. ఆ ప్రోత్సాహం, ఆదర్శం అబ్దుల్ కలాం గారిని ఉన్నత స్థాయికి తీసుకొచ్చింది. ఒక ఫ్యాకల్టీ చెప్పారు అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఏదైనా సాధించాలంటే ప్రతి మనిషికి 3 లక్షణాలుండాలని. అవి కోరిక, నమ్మకం, ఆశ. ఈ 3 పదాలు అబ్దుల్ కలాం గారిని ఉత్తేజపరిచాయి. దృఢ సంకల్పంతో ముందుకు సాగారు. ఉన్నత చదువుల కోసం 1950లో తిరుచిరాపల్లికి వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ ఆయనను 2 సబ్జెక్ట్స్లో చాలా ఇంట్రెస్ట్ వచ్చిందండి. అవే ఆంగ్ల సాహిత్యం, భౌతిక శాస్త్రం. 1954 సౌత్ ఇండియాలోనే ప్రతిష్టాత్మక MIT కాలేజ్లో అబ్దుల్ కలాం గారికి సీట్ వచ్చింది. కానీ 1000 రూపాయలు ఫీజు అక్కడ. ఆర్థిక ఇబ్బంది. ఎంత ప్రతిభ ఉన్నా పేరెంట్స్ ఆయనకు ఖర్చు పెట్టలేకపోయారు. బాధ. సముద్రమంతా ఆయన కళ్ళల్లో కన్నీటి అలలు అయ్యాయి. ఏం చెయ్యాలి అనుకుంటున్న కలాం గారికి స్కాలర్షిప్ వచ్చిందండి. ఆ స్కాలర్షిప్ కోసం కలాం గారు ఎంతో కష్టపడ్డారు. అక్కడ ఒకరోజు కాలేజీలో ఆయన చూశారు. డిస్ప్లే కోసం ఆర్మీ ఫ్లైట్స్ లను ప్రదర్శించారు. అప్పుడే కలాంలోని ఆ శాస్త్రవేత్త బయటకు వచ్చింది. నెక్స్ట్ ఇయర్ ఏరోనాటిక్స్ ని తన ఆప్షనల్ సబ్జెక్ట్ గా తీసుకున్నారు అబ్దుల్ కలాం గారు. ఈ సబ్జెక్ట్ లో ఎంతో ఇంట్రెస్ట్ ఉన్న అబ్దుల్ కలాం గారు దానికోసం స్వయం కృషి చేశారు. దీని సాకారమే హాల్ ట్రైనీగా అబ్దుల్ కలాం గారు నియమితులవ్వడం. తన స్వప్నం సాకారమైంది. ఫ్లైట్ పైలట్ అవ్వాలనుకున్న అబ్దుల్ కలాం గారి జీవితంలో ఒక చుక్కెదురు. 9th ర్యాంక్ సాధించిన అబ్దుల్ కలాం గారు ఫ్లైట్ పైలట్ కాలేకపోయారు. ఎందుకంటే అవి 8 మెంబర్స్కి మాత్రమే ఉన్నాయి. ఉద్వేగం, ఉత్సాహం, కానీ ఉద్యోగం లేదు. ఎంతో నిరాశ. ఆయన బాధ ఎంతో దాడి చేసింది ఆయన మనసు పైన. ఈ సందర్భంలో మనశ్శాంతి కోసం రిషికేష్కు వెళ్లారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ స్వామి శివానంద్ గారు అబ్దుల్ కలాం గారికి 3 వాక్యాలు ఉపదేశించారు. అవి అపజయానికి కుంగిపోవద్దని, అపజయం కూడా విజయానికి అవసరమని, అపజయం లక్కబెట్టని వాడే అసలైన విజేత అని. ఈ చెవిలో విని ఆ చెవిలో వదిలేస్తాం కదండి మనమందరం. కానీ అబ్దుల్ కలాం గారు మనస వాచ స్వీకరించారు ఈ పదాలను.
మన కాలేజ్లో ఉంది వాల్ స్పీక్ పైన, ఫాలింగ్ డౌన్ ఇస్ నాట్ ఎ ఫెయిల్యూర్ బట్ నాట్ గెట్టింగ్ అప్ ఆఫ్టర్ ఫాలింగ్ ఇస్ ద రియల్ డిఫీట్ అని. ఇదే మన స్వామి శివానంద్ గారు కూడా చెప్పారు. రెట్టించిన ఆత్మవిశ్వాసంతో ఢిల్లీకి పయనమయ్యారు అబ్దుల్ కలాం గారు. ఢిల్లీలో సీనియర్ సైంటిఫిక్ అసిస్టెంట్ గా పనిచేసిన తర్వాత బెంగళూరుకు వచ్చారు అబ్దుల్ కలాం గారు. అక్కడ హోవర్ క్రాఫ్ట్ నందిని కనుక్కున్నారు, కానీ ముందుకు వెళ్ళలేదు. ఆయన టాలెంట్ ని గుర్తించలేదు. కానీ అబ్దుల్ కలాం గారు కుంగిపోలేదు. ప్రతి ఒక్క కాన్సెప్ట్ ని నేర్చుకున్నారు. అదే కాలంలో ప్రొఫెసర్ విక్రమ్ సారాభాయ్ గారు అబ్దుల్ కలాంకి దేవుడిలా కనిపించారు. వారి మధ్య గురు శిష్య బంధం ఏర్పడింది. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు తుంబా వెళ్లారు, అది వర్జీనియా. ఇదిలా ఉండగా అబ్దుల్ కలాం గారు వర్జీనియా వెళ్లారు నాసాలో పనిచేయడానికి. అక్కడ ఆయన నేర్చుకున్నదంతా అణువణువుని మెదడులో నిర్బంధించాడు. నేర్చుకున్న ప్రతి దానికి పదును పెట్టాడు. నేర్చుకున్న సంపదతో ఇండియాకి తిరిగి వచ్చాడు. తుంబాలో జరగబోయే ల్యాబొరేటరీ కోసం ఎంతో కృషి చేశాడు. ఆయన నేర్చుకున్నదంతా అందరికీ చెప్పాడు. రోహిణి మేనక శాటిలైట్స్ ను వదిలారు. 1971 డిసెంబర్ 31 అబ్దుల్ కలాం గారు తన జీవితంలో తనకు ఎంతో ప్రేరణ ఇచ్చిన ఒక వ్యక్తిని కోల్పోయారు. అవునండి, మనకెంతో ప్రీతిమంతమైన విక్రమ్ సారాభాయ్ గారు తనువు చాలించారు. ఆ వెంటనే జలాలుద్దీన్, అదే అబ్దుల్ కలాం గారి తండ్రి కూడా చనిపోయారు. ఇంకొన్ని సంవత్సరాల తర్వాత తనకు సన్నిహితుడైన అహ్మద్ కూడా చనిపోయాడు. ఎంతో నిస్పృహతో ఎంతో బాధతో ఉన్న అబ్దుల్ కలాం గారు అనుకున్నారు, వీళ్ళు నా కోసం ఎంతో చేశారు, వీళ్ళు చేసిన దాన్ని మనం ఎలా మర్చిపోవాలి, ఏదో చెయ్యాలి, ఇంకా ఏదో చెయ్యాలి అన్న ఆలోచనతో ముందుకు సాగారు. అది ఆగస్టు 10, 1979. షార్, అదేనండి మన శ్రీహరికోటలో నిశాంతి, నిశ్శబ్దం. ఎందుకంటారా? SLV-3 ప్రయోగం, శాటిలైట్ లాంచ్ వెహికల్ 3 అది. అంతటా ఒక్కటే ఉత్కంఠ. యావత్ దేశం దృష్టి ప్రయోగం వైపే. ఇదిలా ఉండగా వినీలాకాశంలోకి దూసుకెళ్లింది మన SLV-3. చప్పట్లతో ల్యాబ్ మారు మ్రోగింది. కానీ ఆ ఆనందమంతా 5 నిమిషాలకే పరిమితమయ్యింది. ఆ రాకెట్ 560 కిలోమీటర్లకు దూరంగా ఉన్న సముద్రంలో కూలింది. బాధ, నిస్సహాయత, ప్రతి ఒక్కరి మనస్సులో బాధ. కష్టం అలా కూలిపోతుంటే ప్రతి సైంటిస్ట్ లో ఉన్న బాధను ఎవరూ చూడలేకపోయారు. అబ్దుల్ కలాం గారిలో వేదన. నిరాశ నుండి బయటకు రావడానికి అబ్దుల్ కలాం గారు చాలా ప్రయత్నించారు. మనం నేర్చుకున్నది ఎక్కడికి పోదని భావించారు. ఎదుర్కొన్న ఓటమి నుండి పాఠాలు నేర్చుకున్నారు. దీని ఫలితమే 1980 జూలై 17 కీలక గడియలు మళ్లీ షార్లో. ఇప్పుడు ఇంకొక శాటిలైట్ లాంచ్ వెహికల్ ని లాంచ్ చేశారు. షార్ మొత్తం కరతాళ ధ్వనుల మధ్య మారుమ్రోగింది. మరుసటి రోజు రేడియో, పేపర్, మ్యాగజైన్ ప్రతి ఒక్కదానిలో ప్రత్యేక కథనాలు. షార్ ల్యాబొరేటరీలో ఆనందం వెల్లువెత్తింది. దేశ చరిత్రలోనే సుందర స్వప్నం సాకారమయ్యింది. అదేనండి డ్రీమ్ కమ్ ట్రూ. భారతదేశం సగర్వంగా సత్తా చాటింది. దీనికి నాయకుడు ఎవరనుకుంటున్నారు? ఓటమి రాళ్లను తిన్నా అబ్దుల్ కలాం గారే. ఈ అద్భుతాన్ని సాధించిన మహావిజ్ఞాని, కోట్లాది మందికి ప్రియమైన మనిషి, లక్షలాది మందికి స్ఫూర్తి, సకల జనులకు మార్గదర్శి, ఈ పృథ్వీ ముద్దుబిడ్డ ఆవుల్ పకీర్ జైనులబ్దీన్ అబ్దుల్ కలాం. We should salute our president అబ్దుల్ కలాం జీ. ఏరోనాటిక్స్ లోనే కాదండి, హ్యూమానిటీ కూడా ఎక్కువ మన అబ్దుల్ కలాం గారికి. హైదరాబాద్ DRDLలో పనిచేస్తున్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఒక వ్యక్తిని చూశారు. ఆ వ్యక్తి పోలియోతో బాధపడుతున్నారు. వాళ్ళు యూజ్ చేసే క్యాలిపర్స్ అప్పట్లో 3 కేజీల బరువు ఉండేది. చాలా బాధపడ్డారు అబ్దుల్ కలాం. ఆల్రెడీ పేషెంట్గా ఉన్న ఒక పోలియో ఉన్న వ్యక్తి ఇంత బరువైన వస్తువుని ఎలా ఆసరాగా తీసుకొని నడుస్తున్నారా అని బాధపడ్డారు. దీనికోసమే ఆయనకు ఒక ఆలోచన తట్టింది. ఎయిర్ క్రాఫ్ట్స్ లో యూజ్ చేసే ప్లేట్స్ ను డాక్టర్స్ కి చూపించాడు. ఆ ప్లేట్స్ ని ఉపయోగించి కేవలం 150 గ్రామ్స్ తో క్యాలిపర్స్ ను రూపొందించారు. ఈ క్యాలిపర్సే ఇప్పటి పోలియో బాధితులు కూడా వాడుతున్నారు. 1990లో కార్డియాలజిస్ట్ సోమరాజ్ గారు అబ్దుల్ కలాం ని మ్యాన్ ఆఫ్ ద పువర్ అండ్ నీడీగా అని కొనియాడారు. హైదరాబాద్ లో ఉన్నప్పుడు అబ్దుల్ కలాం గారు ఇమారత్ అనే ప్రదేశాన్ని చూశారండి. అబ్దుల్ కలాం గారు ప్రకృతి ప్రేమికుడు. ఒకసారి డైరెక్టర్ గారు అడిగారు, కలాం నీకు ఏం కావాలి అని. అప్పుడు కలాం గారు చెప్పారు, నాకు 1,00,000 మొలకలు కావాలి, ఇమారత్లో నాటాలి అని. ఆ 1,00,000 మొలకలే ఈనాడు లక్షోపలక్షల మొలకలుగా వృక్షాలుగా మారి ఆకుపచ్చదనాన్ని సంతరించింది. ఇదంతా ఇలా ఉండగా ఆయనకు అవార్డులు, పురస్కారాలు వెల్లువెత్తాయి. మొక్క మహావృక్షంగా మారిందని అబ్దుల్ కలాం గారి సన్నిహితులు స్వర్గం నుండి ఆనందపడ్డారని అబ్దుల్ కలాం గారు గుర్తు తెచ్చుకున్నారు. పద్మభూషణ్, విభూషణ్, భారతరత్న, కింగ్ చార్ల్స్ II మెడల్, 40 డాక్టరేట్లు, ఇంకా ఎన్నెన్నో అవార్డులు
ఆయనని ఆభరణాలుగా అలంకరించాయి. పోఖ్రాన్ న్యూక్లియర్ టెస్ట్ కోసం సాంకేతికంగా ఎంతో ప్రయత్నించి ఇండియాను బలపరిచాడు. 2001లో అబ్దుల్ కలాం గారు వాలంటరీగా రిటైర్మెంట్ తీసుకున్నారు. ఇప్పుడు ఏం చేయాలి అనుకున్న అబ్దుల్ కలాం గారు ఒక ఆలోచన తట్టింది. పువ్వు పుట్టగానే పరిమళిస్తుంది అంటారు కదండి, అవును. కలాం గారు స్టూడెంట్స్లో ప్రతి ఒక్కరిలో ఆత్మవిశ్వాసాన్ని రగిలించడానికి ప్రయత్నించారు. లిటరసీ కోసం 6 to 8% రిజర్వేషన్ ఉండాలని భావించారు. అబ్దుల్ కలాం అంటే దేశంలోనే ఒక ఐకాన్గా భావించారు ప్రజలు. అత్యున్నత పీఠం అదే ప్రెసిడెంట్షిప్ వెతుక్కుంటూ వచ్చింది కలాం గారిని. 2002 జూలై 25న ప్రెసిడెంట్గా ప్రమాణ స్వీకారం చేశారు అబ్దుల్ కలాం గారు. కలాం నిజమైన సమర్థుడు, దేశభక్తుడు, కృషి, పట్టుదల, గొప్ప విశ్వాసమున్న మహామేధావి. చింతపిక్కలు ఏరుకునే అబ్దుల్ కలాం ఒక వీధి బాలుడు ఈనాడు రాష్ట్రపతి భవనంలో రాష్ట్రపతి అయ్యారు. రాష్ట్రపతిగా ఉన్నప్పుడు ఇండియన్ అడ్మినిస్ట్రేషనే కాదండి, చిన్నారులను అదే భావి భారత పౌరులుగా తీర్చిదిద్దాలని ఇచ్చ ఆయనకు ప్రగాఢం ఎక్కువగా ఉంది. చిన్నారులలో ప్రేమ, దేశాన్ని, అభివృద్ధిని చూశారు. వాళ్ల కోసం ఎన్నో ప్రసంగాలు చేశారు. సియాచిన్ గ్లేషియర్లో మిలిటరీని సపోర్ట్ చేశారు. క్రమశిక్షణతో రాష్ట్రపతి పదవికే వన్నె తెచ్చారు కలాం గారు. అధ్యాపకుడిగా, ఉపాధ్యాయుడిగా అదొక ప్రస్థానం. జీవిత రహస్యాలను ప్రపంచానికి తెలియజేయాలనుకున్న కలాం గారు బుక్స్ని రచించారు. 2020 ఇండియా విల్ బీ అండ్ షుడ్ బీ అ సూపర్ పవర్ అని భావించారు అబ్దుల్ కలాం గారు. ఆడంబరం లేని జీవితం కలాం గారి సొంతం. టైం మేనేజ్మెంట్, పద్ధతి, నిరాడంబరత ఇవన్నీ కలాం గారికి ఉన్న గొప్ప లక్షణాలండి. అరుణ్ తివారీ గారితో కలిసి వింగ్స్ ఆఫ్ ఫైర్ అదే తన జీవిత చరిత్రను రచించారు అబ్దుల్ కలాం గారు. ఒకానొక సమయంలో అబ్దుల్ కలాం అన్నారు, నేనేమీ సంపాదించలేదు, నేనేమీ కూడబెట్టలేదు, నేనెవరికి ఏమీ చెయ్యలేదు, నాకు వారసులు కూడా లేరు అని తన మనసులో బాధను బయటకు తెచ్చారు. మహోన్నత విలువలకు పట్టం కట్టింది అబ్దుల్ కలాం గారి జీవితం. కలలు కనండి, ఆ కలలను సాకారం చేయడానికి కృషి చేయండి అన్నారు అబ్దుల్ కలాం గారు. ఇది ప్రతి ఒక్క ప్రాణి, ప్రతి ఒక్క మనిషి, ప్రతి ఒక్క విద్యార్థి వాళ్ళ మనసులో ఎప్పుడూ ఉంచుకోవాలి. కలాం గారి కలం నుంచి వచ్చిన అక్షర సృష్టి భావితరాలకు అద్భుత శక్తి. కలాం గారి జీవితంలోని ప్రతి ఘట్టం మనకు పాఠం. మన కోసం ఇంత చేసిన కలాం గారికి మనం ఏమిచ్చి రుణం తీర్చుకోగలం? కలాం గారు ఏం ఆశిస్తున్నారు? మనులా, మాణిక్యాల? కాదండి, 2020 కల్లా ఒక అద్భుత ప్రపంచాన్ని ఆయన కోరుతున్నారు. ప్రతి ఒక్కరూ వాళ్ళకి తగినంతగా దేశం కోసం పాటుపడాలి. ఇలాంటి ఎంతో మంది గురించి తెలుసుకోవడానికి వింటూనే ఉండండి. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும் போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்துதாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல
பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல் 1 குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல் 1 குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைய பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னவனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம
இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்கள கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாற்றணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. नमस्कार, VIT कम्युनिटी रेडियो 90.8 FM में आपका स्वागत है। आप सुन रहे हैं आपका पसंदीदा कार्यक्रम ऊंची उड़ान के राही विधि के साथ। दोस्तों, जब भी हम किसी सफल व्यक्ति के बारे में कभी पढ़ते या सुनते हैं तो सभी में एक न एक बात कॉमन मिलती है। वह एक बात है उनकी लगन। जी हाँ, उन लोगों को किसी एक चीज की ऐसी लगन हो जाती है कि उन्हें फिर दुनिया में और कुछ नहीं सूझता और अपनी उस लगन और मेहनत के बल पर वो कुछ ऐसा कर जाते हैं जिसे दुनिया उन्हें कभी भुला नहीं सकती। आज मैं आपको एक ऐसे ही व्यक्ति के बारे में बताने जा रही हूँ। वर्ष 1883 इंजीनियर जॉन रॉबलिंग के जीवन में एक महत्वपूर्ण वर्ष था। क्यों न हो, इसी वर्ष उन्हें न्यूयॉर्क से लॉन्ग आइलैंड को जोड़ने के लिए एक शानदार पुल का निर्माण करने का विचार आया था, लेकिन विशेषज्ञों ने उनका यह विचार खारिज कर दिया। पूरी दुनिया उनके विचारों के खिलाफ थी और कुछ लोगों ने तो यह तक कह दिया कि उन्हें इस योजना को ड्रॉप कर देना चाहिए। लेकिन रॉबलिंग के इंट्यूशन ने उन्हें कह रखा था कि उनकी दृष्टि पुल के बारे में सही है। रॉबलिंग को उनके विचार के लिए केवल एक ही आदमी का समर्थन मिला, वो भी था उनका बेटा वॉशिंगटन। वॉशिंगटन भी एक इंजीनियर थे। उन्होंने एक साथ एक योजना तैयार की और आवश्यक टीम की भर्ती की। वे अच्छी तरह से इस मकसद के लिए तैयार थे। पुल निर्माण का काम शुरू किया गया, परंतु कार्यस्थल पर हुई एक दुर्घटना में रॉबलिंग की मृत्यु हो गई। आमतौर पर कोई और होता तो इस कार्य को छोड़ देता, लेकिन वॉशिंगटन जानते थे कि उनके पिता का सपना पूरा हो सकता है। पर किस्मत तो देखिए, वॉशिंगटन को मस्तिष्क क्षति का सामना करना पड़ा और वह स्थिर हो गए। वह इस हद तक घायल हो गए कि ना तो वे चल सकते थे और ना ही बात कर सकते थे, यहाँ तक कि वे हिल भी नहीं सकते थे। एज यूजुअल, विशेषज्ञों जिन्होंने पुल का निर्माण नहीं करने की सलाह दी थी, उन्होंने दोनों को पागल और मूर्ख करार दिया।
वॉशिंगटन अपनी सेवाओं का विस्तार करने की स्थिति में नहीं थे, पर निर्माण परियोजना को समाप्त करने के बारे में वे कभी सोच भी नहीं सकते थे। वह अपने उद्देश्य के बारे में स्पष्ट थे। अब वॉशिंगटन बातचीत करने के लिए अपनी पत्नी पर पूरी तरीके से निर्भर थे। उन्होंने बातचीत करने के लिए अपनी एक चलती उंगली का इस्तेमाल किया और अपनी बात समझाने की एक कोड प्रणाली विकसित की। शुरू में हर किसी को वह मूर्ख लगे, पर वॉशिंगटन ने हार नहीं मानी। अगले 13 सालों तक उनकी पत्नी ने उनके निर्देशों की व्याख्या की और इंजीनियर्स को समझाया। इंजीनियर उनके निर्देश पर काम करते गए और आखिरकार ब्रुकलिन ब्रिज हकीकत में बनकर तैयार हो गया। आज वह ब्रिज एक शानदार स्पेक्टेक्युलर लैंडमार्क के रूप में बाधाओं का सामना करने वाले लोगों के लिए एक प्रेरणादायक ट्रू लाइफ स्टोरी के रूप में खड़ा है। तो दोस्तों, हमने इस कहानी से सीखा कि परिस्थितियों को अपनी शक्ति खत्म करने की अनुमति कभी मत दीजिए। हमें हमेशा याद रखना चाहिए कि लहरों से डरकर नौका पार नहीं होती और कोशिश करने वालों की कभी हार नहीं होती। इसी के साथ आपकी होस्ट विधि को दीजिए इजाजत और सुनते रहिए आपका पसंदीदा शो ऊंची उड़ान की राह। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. नमस्कार दोस्तों, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम। आज का हमारा कार्यक्रम है शब्दों का रंगमंच। मैं हूं आपकी होस्ट विधु और मैं हूं आपकी को होस्ट स्तुति। दोस्तों, ये कार्यक्रम उपन्यासों और कहानियों के संग्रह का समीक्षा है, यानी कि सरल शब्दों में बुक रिव्यू। और हमारा पहला अंक है पहाड़ों की खुशबू। स्तुति, अगर मैं तुम्हारे सामने 2 किताब रखूं, एक उपन्यास और एक कहानियों का संग्रह, तो तुम क्या पढ़ना पसंद करोगी? आज की भागती दौड़ती जिंदगी को देखते हुए तो मैं छोटी कहानियों का संग्रह ही उठाऊंगी, क्योंकि पूरे एक उपन्यास को पढ़ पाना तो संभव नहीं, और एक बार में पढ़ा ना जाए तो उसमें मजा नहीं आता। बेशक, ऐसे में शिवानी की लोकप्रिय कहानियों के नाम का यह कथा बेहद आकर्षक है। दोस्तों, पद्मश्री गौरा पंत, जो शिवानी उपनाम से प्रसिद्ध हैं, अल्मोड़ा उत्तराखंड से ताल्लुक रखती हैं, और जैसा कि कहा जाता है, होनहार विद्वान के होत चिकने पात शिवानी ने 12 साल की उम्र से ही लिखना आरंभ कर दिया था। रविंद्रनाथ टैगोर जी के मार्गदर्शन ने इनके हुनर में 4 चांद लगा दिया। शिवानी की कहानियां मूल रूप से नारी प्रधान होती हैं, और चूंकि इनका बचपन पहाड़ों में बीता है, इनकी कहानियों से, रचनाओं से पहाड़ी जीवन, वहाँ की संस्कृति और भाषा की बेहद खुशबू आती है। सबसे अच्छी बात यह है विधु कि ये पूरी बात सुनने में तो बड़ी ही जटिल लगती है, पर कहानी लिखी इतनी सरलता से गई है कि बात एकदम समझ आ जाती है। बेशक स्तुति, और तुम बात कर रही हो हमारी कहानी भिक्षुणी की। चंचल और खुले विचारों का होना अच्छी बात है, पर कभी कभी परिस्थितियां ऐसी बन जाती हैं कि ये गुण अवगुण बनकर विवेक को नष्ट कर देता है। अधिक पाबंदी, कटाक्ष अक्सर ऐसे लोगों को स्थिर करने के बजाय उद्दंड बना देता है, जिसका परिणाम उन्हें स्वयं ही भुगतना पड़ता है। अगली कहानी सौत, अंतरंगता घृणा की जननी होती है, इस सोच के इर्द गिर्द घूमती है। अगर आज के नजरिए से मैं देखूं तो कभी कभी ऐसा होता है कि हम देखते हैं पर बोल नहीं पाते, और बाद में फिर ऐसा लगता है कि हमने अपनों को उसके विषय में ना बताकर उन्हें आहत किया है, या फिर हम ये सोचकर नहीं बोलते कि कहीं वह दुखी या आहत ना हो जाए, बट बाद में समझ आता है कि यह एक बहुत बड़ी गलती कर दी हमने और हमें उन्हें बता देना चाहिए था। वहीं अगली कहानी नथ, जहां एक तरफ पति पत्नी के अनोखे रिश्ते को उजागर करती है, तो वहीं दूसरी तरफ उच्च कोटि की मानसिकता और इंसानियत का पाठ पढ़ाती है। विधु, नथ कहानी का एक और पहलू है। थोता चना बाजे घना। बहुत अमीर आदमी अपनी निम्न दान की हुई भी चीजों को बहुत दिखाता है, पर एक गरीब बिना कुछ कहे अपनी सबसे कीमती चीज इंसानियत के नाते फौज को दान कर भी चुप रहता है। बेशक स्तुति, ये तो तुमने सही कहा। हमारी अगली कहानी है दोस्तों दो बहनें। दो बहनें पढ़कर ऐसा लगता है कि अगर आप कहते हो कि आप एक दूसरे को बहुत अच्छे से जानते हो, तो एक बार फिर सोच लो, क्या पहचानते भी हो? जीवन इन दो बहनों को ऐसे दो राह पे लाके खड़ा करता है कि एक दूसरे के लिए मर मिट जाने वाली ये बहनें सदा के लिए विलग हो जाती हैं।
गजदंत एक प्रमुख पात्र के सामने दो रास्ते हैं, एक जो उसे निमी के ओर ले जाता है और दूसरा जो उसको एक सराखों पे पली बड़ी अमीर लड़की की ओर ले जाता है। और सबसे महत्वपूर्ण उसकी प्रेयसी है निमी, जो एक गरीब घर से ताल्लुकात रखती है, और दूसरा जो उसे कुरूप कर देने वाली गजदंत की ओर ले जाता है, पर वह बहुत ही अमीर खानदान से ताल्लुक रखती है। इस कहानी में दहेज प्रथा का नंगा नाच दिखाया गया है दोस्तों, और इसके व्यंग्यात्मक शैली की वजह से ये कहानी सीधा दिल पर चोट करती है। घोर व्यथा तो ये है कि ये पुरानी और कुत्सित प्रथा आज भी हमारे समाज में व्याप्त है, और सिर्फ छोटे ही घरों में नहीं, कहे जाने वाले बड़े घरानों में भी ये उतनी ही व्याप्त है। स्तुति, मैंने बहुत सी प्रेम कहानियां पढ़ी हैं, पर अक्सर ऐसी कहानियां किसी सपने की दुनिया जैसी लगती हैं। ये पहली कहानी है जो वास्तविकता के इतने करीब है, और मैं बात कर रही हूँ चलोगी चंद्रिका, हमारी आखिरी कहानी। बिल्कुल सही कहा विदु तुमने, मुझे भी ऐसा ही लगता है। कभी कभी इंसान किसी की छवि अपने मन में ऐसे बसा लेता है और वर्ष तक उसी छवि पर इतना विश्वास कर लेता है कि वास्तविकता जब सामने आती है तो ऐसा लगता है कि मानो उसकी दुनिया ही लुट गई हो। तो कुल मिला के कह सकते हैं दोस्तों कि ये कहानियां बड़े ही सरल भाव से आपके मन को झकझोर देंगी। मुद्दा गंभीर होने के बावजूद व्यंग्यात्मक शैली के इस्तेमाल से जिंदगी के अनोखे पहलुओं को बड़े ही दिलचस्प ढंग से पेश किया गया है। आशा है कि आप इस किताब को पढ़ना बेहद पसंद करेंगे। इसी के साथ मिलेंगे। Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா.
பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன் மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு அழிந்து வரும் பாரம்பரிய விளையாட்டுகள். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட 3 தோழிகள் இருக்காங்க. வாங்க அவங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. வணக்கம், நான் ஜனனி. இன்னைக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரியில பாரம்பரியமான விளையாட்டுகள் அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெக்னாலஜிஸ் நம்மள ரொம்பவே ஓவர்டேக் பண்ணிடுச்சு. டெக்னாலஜிஸ் இன்னைக்கு கேமும் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் எதுக்குன்னா சும்மா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு தான். ஆனா இன்னைக்கு பசங்க எல்லாருமே அதுக்கே அடிக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விளையாடி இருப்போம். இன்னைக்கு அப்படி யாரும் விளையாடுறதுக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அண்ட் எந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்தாலே நமக்கு நிறைய விளையாட்டுகள் ஞாபகம் வரும். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா நம்ம விளையாடினது நம்ம தம்பி தங்கச்சிலாம் விளையாடி இருக்க மாட்டாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த பச்சை குதிரை தாண்டது, பம்பரம் விடுறது, கபடி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரியமான விளையாட்டுகள்லாம் அழிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ எல்லா ஒரு விளையாட்டுமே அதை தான் பேஸா வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கிரிக்கெட்டே எடுத்தாலும் அதுவும் ஒரு
பாரம்பரியமான விளையாட்டுலேருந்து வந்தது தான் கிரிக்கெட். அதே மாதிரி தான் பம்பரம் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு நம்ம கையில் சுற்றும் போது நம்ம உடம்புல வந்து நமக்கே தெரியாமல் நிறைய திங்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். நம்ம கை வந்து நிறைய செயல்படணுன்றதுக்கு தான் அந்த விளையாட்டு வந்து அந்த காலத்துலேருந்து விளையாடிட்டு வந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போ அதை மாடிஃபை பண்ணி ரேசர் அப்படின்னு ஒரு கேம் வர ஆரம்பிச்சிச்சு. அதே பம்பரம் தான், பட் அதை விடுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துலேருந்தே அதை நம்ம வந்து இழுத்து விட்டோம்னா அந்த பம்பரம் கீழே சுற்றும். இந்த மாதிரி எல்லா விளையாட்டுலையுமே வந்து நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்க காலத்தில் எல்லா ஒரு கேம்லேயும் வந்து டெக்னாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய கேம்ஸ் வந்து அழிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் ஸ்கூல் முடிச்ச உடனே பசங்க வந்து ஓடி ஆடி விளையாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்வெட் உடம்புக்கு ஆறுது வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் இப்போ வந்து யாருமே அந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் யாருமே விளையாடுறது கிடையாது. ஈஸியாக ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அதில் ஜஸ்ட் நம்ம கைகளுக்கு மட்டும்தான் அதில் வேலையை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்லா மண்ணா இந்த கலர் டச் பண்ணி விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் நிறையவே இப்போ இல்லை. அதே வகையில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் நம்ம விளையாடின எல்லா ஒரு விளையாட்டுலையுமே வந்து பின்னாடி ஒரு மீனிங்கோட தான் விளையாடுவோம். ஏன்னா வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி கபடியாக இருக்கட்டும், நொண்டியாக இருக்கட்டும், அது விளையாட நமக்கே தெரியாமல் நம்மளோட ஐக்யூ லெவல் வந்து ஸ்மார்ட் ஆகிட்டே இருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா கபடி அப்படின்ற ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கே தெரியாது, நம்மளுக்கு இருக்க 2 ஐசைட்டையும் நம்ம அப்படி யூஸ் பண்ணுவோம். அந்த பார்டர் கிட்ட நம்ம கண்ணு இருக்கும், அப்படி பார்த்து ரொம்ப டேலண்டாக விளையாடுவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த மாதிரி எந்த கேமுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து டெக்னாலஜின்னு உட்காந்து இடத்துலயே ஜனனி சொன்ன மாதிரி பிளே ஸ்டேஷன் அதுலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட நிறைய வருது குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து கேம்ஸ் மூலிமா வந்து நிறைய பசங்களுக்கு வந்து கண்ணில் நிறைய பிரச்சனை. இப்போ அதையே பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதே பார்த்துட்டு இருந்தோம்னா வந்து ஐ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சின்ன பசங்க இப்போ இருக்கிற ஒரு 10, 5 அந்த ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது என்னென்ன பாரம்பரியமான கேம்ஸ் தவிர்த்து சின்ன வயசில் நான் இதை விளையாடினேன், இப்போ அந்த கேம்ஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? நான் வந்து சின்ன வயசில் விளையாடி மிஸ் பண்ண கேம்னா அந்த ஓடிப்பூச்சு, கண்ணாம்பூச்சி, அதெல்லாம் இப்பயும் ஒரு கைடன்ஸுக்கு அதெல்லாம் விளையாடுறாங்க. பட் இதை தவிர்த்து கபடி, பம்பரம், கோலி அடிக்கிறது, அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நமக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் வந்து உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டுலேயே வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கும். பரமபதம் அந்த மாதிரி நிறைய விளையாடும். இப்போல்லாம் அந்த கேம்லாம் விளையாடுறதே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஃபோனுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி பரமபதம், தாயம் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி லூடோ இல்லை பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ்ங்கிறது என்ன விளையாட்டுன்னே தெரியல. உட்கார்ந்த இடத்துல சும்மா அது ஊர் வாங்கிறது அந்த மாதிரி ஒரு கேம். நான் சின்ன வயசில் என்ன விளையாடுனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லா மண்ணா இந்த மாதிரி விளையாட்டுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சியே அது விளையாடுறது இல்லை. இப்போ சின்ன வயசுலலாம் வந்து நம்ம வந்து எப்படி விளையாடுவோம்னா ஒரு ப்ரொஃபஷனை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது டாக்டர் விளையாட்டு, டீச்சர் விளையாட்டு அப்படியெல்லாம் நம்ம விளையாடுவோம். அதெல்லாமும் ஒரு கைண்ட் ஆஃப் விளையாட்டு தான். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து விளையாடுறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் வந்து ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க விளையாடுற விஷயத்துலே. இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாடணும், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பிளே ஸ்டேஷனில் வந்து எப்படி விளையாடுறாங்கன்னா அனிமேட்டட் 3D பிளே ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. எப்படின்னா வீட்டிலே வந்து சிஸ்டமில் இருக்கும், நம்ம டிவியில் இருக்கும் அந்த பிளேயர்ஸ், நம்ம இங்கேருந்து ஆடணும்னா அதுவும் ஆடும். அந்த மாதிரியெல்லாம் இப்போ விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அப்போ உட்காந்து ஜாலியாக விளையாடிட்டு போனதுலாம் ராஜா ராணி அப்படின்ற ஒரு கேம்லாம் கூட நம்ம அப்போல்லாம் விளையாடுவோம். செட்டு போட்டு விளையாடுறது அதெல்லாம் அப்படிலாம் விளையாடிட்டு இருப்போம். இன்றைக்கி அதெல்லாம் வந்து இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். இந்த ஜனனி நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நம்ம வந்து அந்த காலத்தில் விளையாடுற விளையாட்டுலலாம் வந்து ஃபுல் ஆஃப் ஃபன்ஸ் இருக்கும். இல்லைனா அறிவுபூர்ணமாக விளையாடுவோம், இல்லைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவோம். இப்போ இருக்க கேம்லலாம் வந்து ஓவர் இமேஜினேஷன் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க கேமில் பார்க்குற கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் இருக்க மாதிரிலாம் நிறைய இமேஜின் பண்ணிப்பாங்க குழந்தைங்க. அந்த வீடியோ கேம்ஸ்குள்ளெல்லாம் ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். அதில் காமிக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதெல்லாம் நிறைய நம்ம லைஃப்பில் லைஃப்ல வந்து நம்ம கூடயே இருக்காங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. அந்த மாதிரி ஓவர் இமேஜினேஷனுக்குள்ள குழந்தைங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து ஓவரா அந்த கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டெய்லி வந்து வாட்டர் நிறைய இன்டேக் பண்ணிக்க மாட்டான். பட் டாக்டர் வந்து அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால நிறைய தண்ணி குடிக்கணுன்றதுக்காகவே ஸ்பைடர்மேன் பாட்டில் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் தண்ணியை குடிக்கிறான். ஏன்னா எனக்கு கேட்டா அவனுக்கு அவ்வளோ பவர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் அந்த பசங்க போடிட்டு இருக்காங்க.
அண்ட் அதே மாதிரி விளையாட்டுகள் இப்போ வந்து ஒரு கேம் இருக்குங்க, அது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் அதை அப்படி விளையாடுறாங்க. வார் அட்டாக் போகணும், அதெல்லாம் செய்யணும், கிளான் கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த கேமை வந்து ரொம்ப அடிக்டடாக விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெக்னாலஜின்னு தான் சொல்லணும். முன்னாடி நம்ம விளையாடுற கேம் வந்து ரொம்ப சின்ன கேமாக தான் இருக்கும், ஆனால் ஏரியாவில் இருக்க எல்லா குழந்தைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கேம் வந்து அது ஒரு வேர்ல்டு வைட்னே சொல்லலாம். ஆனால் அதில் அவங்க கிளானில் இருக்கவங்களே யார் என்ன முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க, பேர் கூட தெரியாது. பட் அந்த கேம்ஸ்லாம் நிறைய இன்வால்வ் ஆகி விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனது தான். இப்போ என் தம்பியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேமை வந்து எப்படி விளையாடுவான்னா கரெக்டாக டைமுக்கே எடுத்துப்பான். அந்த கிளான் வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சுன்னா போதும், அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க் அவன் படிச்சுட்டு இருப்பான், +2 படிக்கிறான், அவன் படிச்சுட்டு இருப்பான். அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வார் போய் அட்டாக் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு அடம்பிடிப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிஸ் வந்து எல்லா டீனேஜர்ஸ்லாம் கூட இப்போ வந்து கவர் பண்ணிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அடக்கி வளர்ப்பாங்க. இப்போ தெருவில் விட்டால் குழந்தைக்கு எங்கே அடிபட்டுறமோ இந்த மாதிரிலாம் பார்த்து அவங்க அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. எனக்கு கேட்டால் பெற்றோர்களும் ஒரு விதமான ரீசன் தான் இதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்மலாம் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் விட்டு வந்த உடனே நிறைய விளையாட ஆரம்பிச்சிரும். ஆனாலும் அது வந்து இன்ட்ரெஸ்டாக தான் போகுமே தவிர அதில் அடிக்ட் ஆகி போக மாட்டோம். இப்போ வந்து ஃபோன்ஸில் கேம் அப்படின்னு வந்த உடனே அவங்க சாப்பிட்றது தூங்குறது எல்லா டைமிங்ஸும் தவிர்த்து கேம்னு அதில் அடிக்ட் ஆகிறாங்க. அது எதனாலன்றது வந்து என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, அதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம விளையாடின விளையாட்டுலலாம் வந்து உடல் ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இவங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் வந்து நம்ம லைஃப் சைக்கிளோட டைமிங்கே மாற்றி அதுக்குள்ளே அவ்வளோ அடிக்டாக போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் வந்து நம்ம எப்படி விளையாடிட்டு இருந்தோம்னா தெருவில் இருக்க பசங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ பக்கத்து வீட்டு பசங்க, அதுக்கு பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் விளையாடிக்கிட்டு இருப்போம். ஸோ கரெக்டாக எல்லாருமே வந்து விளையாடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவோம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி நம்ம லைஃப் சைக்கிள் வந்து இது எப்படி வந்து நம்மளை பாதிக்குதுன்னா, இப்போ பசங்களுக்குலாம் வந்து மூளை வந்து ரொம்பவே மைன்யூட்டான ஒரு விஷயம், வளரக்கூடிய வயசு அது. அப்போ வந்து கேம்ஸில் உட்காந்து அதை அடிக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஃபோனோடைய ரேஸ் வந்து அவங்க பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போலாம் வந்து டாக்டர்ஸ் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பசங்க கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க, அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அவங்களுடைய ஐக்யூ எப்படி ஆயிடும்னா என்ன சொல்றது, அடுத்து அந்த ஃபோனை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை விட்டு வெளில திங்க் பண்ணாத அளவுக்கு ஆயிடும். அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த இன்னைக்கு உலகம். முன்ன வெளியில போய் விளையாடுறது மூலியமா நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பசங்க எந்த அளவுக்கு போய் ஓடி ஆடி விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே எல்லாராலையும் விளையாட முடியும், ஆனா யாருமே விளையாடுறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ். இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முன்ன இருந்த பேரண்ட்ஸ் மாதிரி வெளில ஃப்ரீயா யாரையும் விளையாட விடுறது இல்ல. அந்த பசங்களுக்கு அந்த வயசுலயே வந்து போர் அடிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செல்போன்ஸை தேடி போய் அதனால வந்து இப்போ அடிக்ட் ஆகி அப்படியே இருக்காங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபோனுன்ற ஒரு விஷயம் தேவைப்படாமல் இருக்கும். எனக்கு கேட்டால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு இன்னும் நிறையவே வரும். ஒரு சின்ன வயசில் ஒரு கொஞ்சம் இயர்ஸ் வரைக்கும் வந்து நல்லா ஓடி ஆடி நல்லா வேர்வை சிந்துற அளவுக்கு ஒரு டயர்ட்னஸ் வந்தால் கூட அது தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க விளையாடுற வயசில் ஒரு ஃபோனுன்னும் போது அவங்களுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்கு தரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய அழிஞ்சிட்டு வர கேமுன்னு பார்த்தோம்னா கபடி தான். எக்ஸ்பெஷலாக வந்து கபடி விளையாடும் போது நம்ம உடம்புல வந்து நிறைய ஆக்டிவாக இருப்போம், நம்ம அவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். நம்ம அவ்வளோ நேரம் விளையாடி கலைச்சு போய் தூங்குவோம், நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்கும். ஆனா இப்போலாம் பார்த்தோம்னா ஒரே இடத்துல தான் இருக்காங்க, பட் அவங்க வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறதே இல்லை. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஜனனி சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட்றது அதுலலாம் கூட அம்மா வந்து ஊட்டட்டும் அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து ஒரே இதுக்குள்ள இருக்காங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா அது ரொம்பவே டிஃபெக்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ பெரிய லெவலில் கேம் எல்லாம் கூட அழிஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கபடின்ற கேம் வந்து இப்போ நிறைய பேருக்கு விளையாடுறத நிறுத்திட்டு எல்லாரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கபடி வந்து ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது அழிஞ்சிட்டு வருதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்க வந்து கபடி வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணிட்டு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கொக்கோன்ற கேம், பொண்ணுங்களாம் வந்து அப்போ நிறைய வந்து கொக்கோ அப்படின்ற கேமை வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு ஸ்கூல் லெவலில் இருக்கிற கேர்ள்ஸே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க.
அதெல்லாம் யார் விளையாடுவா, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா என்ன சொல்றது, உட்காந்து எல்லாரும் கதை பேசுறாங்க, எல்லாரும் டீஸ் பண்றது ஒரு விளையாட்டா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது பெரிய லெவல்ல கேம்ஸ் வந்து எப்படி வந்து முன்னேற முடியும்? இப்போ நம்ம கிட்ட ஸ்கூல் லெவல்ல இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரிய லெவல் கேம் வந்து என்ன கேம்ஸ்லாம் அழிஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அழிஞ்சிட்டு வருது? பெரிய லெவல் கேம்ஸ்னு இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, முன்ன நம்ம ஒரு 4 to 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6 கூட இல்லை, ஒரு 5 வரைக்கும் அந்த 1 hour கூட நிறைய பார்த்தீங்கன்னா வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டம் அந்த மாதிரி நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டம் விட தெரியாது, ஆனால் ரோட்டில் வந்து சும்மாவது ஏதாவது ஒரு பட்டம் வாங்கிட்டு நான் பாட்டு ஓடிட்டாவது இருந்திருப்பேன். ஆனால் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயத்த நம்மளால வானத்தில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அழிஞ்சிட்டு வர கேம்னு பார்த்தோம்னா, முன்னாடி வந்து ஒரு குட்டி கேம் தான் கோலி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விளையாட்டு தான். மேபி அது விளையாடுறது கூட வீட்டிலலாம் திட்டுவாங்க நம்ம விளையாடும் போதே. ஆனால் அந்த சின்ன விளையாட்டோட பெரிய நோக்கமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். அந்த மாதிரி இப்போ எந்த கேமுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அதை வந்து நம்ம குறிப்பாத்து அடிப்போம், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒன்றுத்து மேலே அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்து அடிப்போம். அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கேம். அதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம வீட்டிலே கூட நம்ம என் தம்பிக்கு கூட அது விளையாடுறது கூட அவன் பார்த்துருக்க மாட்டான். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Mintu, why are you making paper balls and throwing it here and there? Chintu, I am trying to write something. Please don't disturb me. Okay, carry on with your writing, but at least don't waste paper like this. You know how many trees are cut down for making a copy? Fine. I will not waste. Better for you and everyone. This way you can save your planet. You know what I mean. Go green! வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாரம்பரிய விளையாட்டுகளை பத்தி நிறைய பார்த்துட்டு வரணும். இன்னும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ், பாரம்பரிய விளையாட்டுனால நம்மளுக்குள்ளவே இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காலத்துலலாம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலாக பாய்ஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் பச்சை குதிரை தாண்டுறது அப்படின்ற ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப பரவலாகவே இருந்த ஒரு விஷயம். அந்த விளையாட்டு இப்போ யாருக்கும் தெரியறதே இல்லை. என் தம்பிக்கே கூட அந்த பேர் சொன்னால் என்னது இது அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வந்ததுதான் இந்த ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாமே. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இப்போ வந்து இருக்கு இல்லையா, ஸ்போர்ட்ஸ் மீட், அது மாதிரிலாம் நடக்கிற எல்லா ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் பாரம்பரியமான விளையாட்டுகள் தான் இருக்கு. அது விளையாட நம்ம உடம்புல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு விளையாட்டை வந்து விளையாடுறோம் இல்லையா, அதனால உடல் ரீதியாக வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து நிறைய விளையாட இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. அவங்க சாப்பிட்றது எதுவாக வேணா இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு ஃபுட்டுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம விளையாட தான் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நீச்சல் அடிக்க கிணத்துக்கிட்ட எல்லாம் போவாங்க. இப்போல்லாம் பார்த்தா கிணறும் இல்லை, யாரும் ஸ்விம்மிங்க்கும் போகிறதில்ல. இப்போ அதுக்குன்னே தனி கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. இப்போல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வீட்டுக்காரங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் முதல் வந்து அவங்க இறக்குற விஷயமே வந்து மண்ணு தான் வந்து எடுத்துன்னு வந்து போடுவாங்க. அந்த மண் எடுத்துன்னு வந்து போட்டு தான் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு ஆர்வம் வரும்னே தெரியாது. அந்த மண்ணு மேலே போய் விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நான்லாம் கூட அப்படிலாம் விளையாடிட்டு தான் இருந்தேன். என் தம்பி கூட ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரையும் விளையாடிட்டு இருந்தான்.
இப்போதான் வந்து யாரும் அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. மண்ணில் விளையாடுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாம போகுதுன்னா, அது வந்து ஒரு விதமான ஒரு ஆத்து மணல் இல்லையா. ஸோ ஆத்து மணல் அப்படின்னும் போது அது வந்து ஆற்றுல வந்து அப்போல்லாம் வந்து ஏன் சின்ன வயசுலலாம் வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து அந்த ஆத்து மணல் எடுத்துட்டு வரும்போது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு ஹியூமினிட்டி பவர் இருக்கும். அந்த ஹியூமினிட்டி பவர் அதில் விளையாடும் போது அப்பவும் திட்டுவாங்க எங்கள் அம்மாலாம், மண்ணெல்லாம் போய் விளையாடாத, கை கால்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வரீங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் தாண்டி போய் விளையாடுறதுல ஒரு சந்தோஷம் வந்து அதிகமாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பசங்களுக்குள்ள எதுவுமே இல்லாமல் போயிட்டுது. இன்னைக்கு வந்து டிவி பார்த்துட்டு சிரிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. டிவி ஃபோன்லாம் வச்சுட்டு இப்போ ஏதாவது வீடியோஸ் பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிக்கணுன்றதுக்காகவே ஒரு வீடியோஸ்லாம் ஜோக் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அப்போ இருக்கும் போதெல்லாம் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கேமை விளையாடணுனாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் தரும். சமையல்லாம் செஞ்செல்லாம் கூட விளையாடிருக்கோம். சின்ன சின்ன பாக்ஸ்லாம் வச்சு சமையல் செஞ்சலாமும் விளையாடிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் யாரும் செய்யறது கிடையாது. அண்ட் அப்போ வந்து சொப்பு சாமான்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து இல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விளையாடுறதுலாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், ஒரு ஹைக்யூ லெவல்லாமும் வந்து இப்போ அடுத்து நம்ம என்ன விளையாடலாம். அப்பெல்லாம் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் எங்களுக்கு போரே அடிக்காது. அப்போ வந்து போர் அடிக்கிறன்ற வார்த்தையே வந்து எங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து என்ன விளையாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு எல்லா பசங்களும் சொல்ற ஒரே வார்த்தை, இந்த கேம் போர் அடிக்குது, இது போதும் எனக்கு, இந்த லெவல் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேற என்ன கேம் விளையாடுறது அப்படி யோசிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து உலகம் வந்து அப்படி மாறிட்டு வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி ஆகணும். அந்த காலத்துல பல்லாங்குழி அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கும். அப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கூலுக்கு கூட போகாத காலத்துலலாம் கூட அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேம்ல வந்து அவ்வளோ ஒரு ஸ்கில் பவர் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ கூட நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் பண்ணுறோன்னா உடனே வந்து ஃபோனை எடுத்து கால்குலேட்டரில் தான் ஆட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த கேமே வந்து மேக்ஸ் பேஸ் தான். அந்த கணக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது விளையாடும் போது அப்படி இருக்கும். அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ உட்காந்து எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் அப்படின்னு அதுதான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாமே வந்து ஒரு மனக்கணக்கு அப்படின்னே இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து விளையாட்டுக்கு வாங்கி கொடுங்க, இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கிற காலம் போய் இப்போ வந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஷூஸ் வேணும், ஸ்லிப்பர்ஸ் வேணும், அப்படிதான் பசங்க வந்து அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டு அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன், அந்த எலக்ட்ரானிக் அது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து தெரியதே இல்லை. ஜனனி சொன்ன மாதிரி அந்த சொப்பு சாமான் அப்படிலாம் வந்து இப்போல்லாம் அது பரண மேலே தான் இருக்குன்னு சொல்லணும். நம்ம வீட்லயே எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஞாபகம் இருக்கும் நமக்கு அதுல. பட் இப்போ வந்து எந்த குழந்தைங்களுக்கும் அது தெரியறதே இல்லை. அதை பேஸ் பண்ணி வந்தது தான் அந்த பார்பி டால் செட்டுன்னு. அதை உட்காந்து ஒரே பொம்மையை உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா விளையாண்டுருக்காங்க. அதுக்கு தலைவாரி விடுறாங்க, ட்ரெஸ் பண்ணி விடுறாங்க. அதுல என்ன இருக்குன்னே தெரியல, அதே தான் வச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க. என்ன கேட்டால் 90s கிட்ஸ் தான் வந்து ரொம்ப லக்கியஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டெக்னாலஜி வரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே கிராஸ் ஆயிட்டாங்க. சின்ன வயசுல வந்து வெளில ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடினது, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி செட்ஸ், அது மாதிரி பாக்ஸ்ல வர விஷயங்களை வச்சு விளையாடினது, இப்போ ஃபோன்ஸ், அந்த மாதிரி வந்து அவங்க லைஃப்ல வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயுமே எல்லா விளையாட்டுகளுமே விளையாடி வருது. ஆனா இப்போ இருக்கிற பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா ஃபோன்ஸ் அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான். முன்னெல்லாம் பீச்சுக்கு போனோம்னா வந்து பலூன் ஷூட்டிங்னா நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் பபிள்ஸ் அதெல்லாம் வாங்கி அதுலலாம் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். அதே மாதிரி முன்ன வந்து இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் ஏதாவது வாங்கி தரணுன்றதுக்காகவே அடம் பிடிச்சது போய் இப்போ பிராண்டடா எனக்கு இது வேணும், பிளே ஸ்டேஷன் வாங்கி தெரியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பசங்க வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகி போயிருக்காங்க. இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நான் அந்த டீச்சர் விளையாட்டு அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விளையாடி இருக்கேன். அதனால என்ன யூஸ்னா என்னோட மேக்ஸ் சப்ஜெக்டே எடுத்து நான் போட்டு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தானே. இப்போ பாத்தீங்கன்னா என் தங்கச்சி மேக்ஸ் போடணும்னா என்கிட்ட தான் வருவா. அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறதே இல்லை, அவளே போட்டு பார்த்தா அது ஒரு நல்லது தானே, விளையாட்டுலேயே படிப்பு அப்படின்றது மாதிரி. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டுக்கெல்லாம் போய் இப்போ வந்து சின்ன சின்ன விளையாட்டு வச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லைக் இப்போ கிரிக்கெட்டே எடுத்துக்கணும்னா கில்லில இருந்து வந்தது தான் அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துட்டு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கேம்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே வந்து சின்ன சின்ன கேம்லேருந்து வந்தது தான். அந்த பச்சை குதிரை தாண்டதுலேருந்து ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், அதெல்லாம். அதே மாதிரி டயர் ஓட்டி விளையாடுவாங்க, அதுலேருந்து வந்தது தான் ரன்னிங் ரேஸ். இப்போ வந்து மீட்டராக வச்சு ஓடி ப்ரைஸ்லாம் வாங்கணும். அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து எங்கடா எந்த வண்டி ரிப்பேர் ஆகும், ஒரு டயர் கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்கலாம். அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். நான் விளையாடினதில்லை, பட் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா ஊருக்குலாம் போகும்போது அந்த டயரை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு ஓடுவாங்க. ஒரு கும்பலே ஓடும், ஒரு ஊரே ஓடுற மாதிரி
மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. பட் அதில் வந்து அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு வந்தது தான் ரன்னிங் ரேஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லா ஒரு விளையாட்டுலேருந்தும் வந்தது தான் இப்போ இருக்க அச்சீவ் ஆயிருக்க கேம்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி டயர் ஓட்டுறதுல வந்து ஒரு பெரிய இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐக்யூ லெவல் கூட அதுல வந்து ரொம்ப அதுல வந்து அந்த டயர் ஓடுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க ஓடுவாங்க. ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அங்க வந்து அந்த டயர் மூலமா வந்து அந்த பசங்க கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஸ்விம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியறதே இல்லை. ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு குளத்துல தண்ணி இருந்துச்சுன்னா தெரியாதவங்களுக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கற்றுக் கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே அது வந்து எக்ஸசைஸும் தாண்டி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் என்னன்னே தெரியாம அந்த காலத்துல எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்விம்மிங்ன்றது வந்து நம்ம பிசிக்கலா நம்ம பாடியை வந்து பேலன்ஸா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்க காலத்துல நிறைய பேருக்கு அது வந்து தெரியறதே இல்லை. சௌபாக்கியா சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஃபீ கட்டி தனியா கிளாஸஸ் எல்லாம் போகியும் அது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு பிரஸ்டேஜுக்காக தான் அதையும் கத்துக்கிறாங்க. அதுல இருக்க யூசேஜை பத்தி யாரும் பாக்குறதே இல்லை. நீங்க சின்ன வயசுல எல்லாம் விளையாடினதை பத்தின உங்களுடைய அனுபவங்களை இங்க வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா இங்கே இல்லை, எங்கள் அப்பா ஊர் தான் வேலூர், எங்கள் அம்மா ஊர் வந்து வில்லேஜ் சைடு சேலத்துக்கு பக்கத்தில். ஸோ அங்கே போகும்போது அங்கே போனாலே நான் வந்துட்டாலே அந்த வில்லேஜ் பசங்களாம் எனக்குன்னு ஒரு செட் எடுத்துகிட்டு வராங்க. கோலி பம்பரம் அது எல்லாமே வந்து அவ்வளோ ஆர்வமாக விளையாடுவோம். கோலிலாம் வந்து குறி பார்த்து அடித்தா நமக்கு வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் தரமாட்டாங்க. அப்போலாம் வந்து 10 பைசாக்கு ஒரு சாக்லேட் இருக்கும் நூலில் கட்டி, அதுதான் வந்து வின்னிங் ப்ரைஸ்னே சொல்லுவாங்க. அதுக்கே வந்து அந்த கோலிலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அடிப்போம். டிஸ்டன்ஸ் வச்சு ஒன்ஸ் நம்ம வந்து அடிக்க வந்து டிஸ்டன்ஸ் வந்து தூரம் பண்ணிட்டே போவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் வந்து குறிப்பாத்து நான் அடிச்சு நிறைய வின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பம்பரம் வந்து ஒருத்தர் வந்து விட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பம்பரத்தை வச்சு அந்த பம்பரம் அடிச்சு உடைப்போம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான கேம். ஸ்ட்ரென்த்தை எல்லாரையும் உடைக்க முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து நம்ம கை தான் நாங்கள் வேலை பண்ணுது. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம விடுறதை வச்சு ஒரு பம்பரமே உடஞ்சிரும். அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. இப்போ நான் சின்ன வயசுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் வந்து இங்கே அப்பா வீட்லேயும் வந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாகவே விளையாடுவேன். அண்ட் அதே மாதிரி அம்மா சைடு வீட்லேயும் போகும்போது அம்மா சைடு வீட்டில் போகும்போது ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ் தான். ஆனால் இங்கே அப்பா சைடில் இருக்கும்போது எப்படின்னா வந்து எல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க கூட நான் விளையாடினது வந்து ரொம்ப அதிகம். கரெக்டாக வந்து ஒரு 4 o'clock நான் ஸ்கூல்லேருந்து வருவேன். 4லேருந்து 5 வரையும் தான் நான் வீட்டுக்குள்ளவே இருப்பேன். அதுக்கப்புறம் 6லேருந்து 9:30 வரையும் நான் விளையாடிக்கிட்டே இருப்பேன். என்ன விளையாடுவேன்ட்டு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஷாபூத்ரி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஷாபூத்ரி போட்டு விளையாடுறதுலாம் அதுல எல்லாமே கூட நம்ம சீட்டிங்லாம் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அண்ட் அதே மாதிரி ஷாபூத்ரி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம். கண்ணாமூச்சி நாங்கள் எப்படி விளையாடுவோம்னா பக்கத்து தெருல தாண்டி போயிடக்கூடாது, இந்த தெருலே தான் விளையாடணும், 4 வீடு தான் சொல்லிடுவோம். அந்த 4 வீட்டுக்குள்ளவே மாற்றி விளையாடிட்டு வருவோம். அண்ட் அது மாதிரி நாங்கள் நிறைய ரூல்ஸ்லாம் வேற போட்டுப்போம். வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, கண்ணாமூச்சி விளையாடும் போது வெளிலவே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சின்னதாக ரூல்ஸ்லாம் போட்டு விளையாடும் போது நமக்குள்ளவே நம்ம வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் கல்லாமண்ணான்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். செம்மையா இருக்கும் அந்த கேம். அந்த கேம் எல்லாம் வந்து எங்க தான் போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு யாருமே அதெல்லாம் விளையாடுறது கிடையாது. ஆனா அந்த கேம்லாம் விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ போர் அடிக்கிற அளவுக்கு சின்ன வயசுல அவ்வளோலாம் இருக்காது. எப்படா ஸ்கூல் முடிச்சு எப்போ வீட்டுக்கு வருவோம், ரெடி ஆயிட்டு விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனசுக்குள்ள. இப்போ ஸ்கூலுக்கே போனேன்னா கூட எப்போ 4 மணிக்கு பெல் அடிக்கும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஸ்ட்ரீட்டில் கேங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஏஜ் எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. 4th 1 3rd LKG இப்படிலாம் தான் ஒரு குரூப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எல்லா விளையாட்டு இது வரைக்கும் ஒரு விளையாட்டு கூட நாங்கள் விட்டதில்லை. லீவ் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாக்கிங் போகிறோன்ற பேரில் சும்மா ஆரம்பித்து ஈவினிங் வந்து ஒரு 6-7 வரைக்கும் கூட நாங்கள் விளையாடிட்டே இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட 2 பேர்கிட்ட சைக்கிள் இருந்தால் போதும், ஒரு ரேஸ் வைக்கிறோன்ற பேரில் அந்த ஸ்ட்ரீட்டில் கூட யாருமே நாங்கள் நடக்க கூட விட மாட்டோம். அப்படி ரேஸ் விட்டு ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கண்ணாமூச்சியாக இருக்கட்டும், அப்படியே ஒரு நிமிஷம் ரோடே பார்க்கறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் வெளில வந்து அவங்கவுங்க வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, பசங்க நாங்கள் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருப்போம். ஒரு நிமிஷம் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்க்கவே ஒரே கலகலன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போல்லாம் அதை பார்க்க முடியல, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இப்போ நான் விளையாடின விளையாட்டுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஊர் வந்து ஒரு கிராமம் தான். அங்கே கிராமத்துலேருந்து நிறைய பூச்செடிகள் இருக்கும். நிறைய பூவை கலெக்ட் பண்ணி யார் அழகாக பொக்கே கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி விளையாடணும். இப்போ செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விதவிதமாக பூ இருக்கும். எங்கள் அப்பா சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெருவுக்குலாம் நான் போய் விளையாடினதே கிடையாது என்றைக்கும். இந்த மாதிரி வீட்டிலே இந்த டீச்சர் விளையாட்டு, பேங்கர் விளையாட்டு இந்த மாதிரி தான் விளையாடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி பாரம்பரியமான விளையாட்டுக்கள்லாம் வந்து அழிஞ்சிட்டு வரதுக்கு முதல் ரீசன் வந்து இது யாரும் வந்து சரியான முறையில் பசங்களுக்கு சொல்லி தரதில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்க தாத்தா பாட்டி கிட்டேயும் தான் இந்த விஷயம் இருக்குது. அண்ட் அவங்க அக்காங்கெல்லாம் அக்கா அண்ணா அவங்க அதான் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் இருக்குது இதை வந்து வளர்த்துட்டு வர்றது. அவங்க தான் வந்து ஒழுங்காக சொல்லணும் பசங்களுக்கு. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சாதான் தெரியும் அதோட இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு முறை அவங்க விளையாடி காமிச்சிட்டு அவங்களுக்கு இப்போ போர் அடிக்குது
அப்படின்னு சொல்லும்போது நீ போய் டிவி போட்டு பாரு, நீ போய் வேற கேம் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி விளையாடு அப்படின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க என்ன சொல்லலாம்னா, இதோ இந்த விளையாட்டு விளையாடி பாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் வர ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இந்த கேம்ஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நிலைச்சிருக்கும் அப்படின்றது தான் வந்து எங்களோட கருத்து. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும் அதுதான். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா?
நானும் எங்கள் சார் கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Hello friends, welcome to VIT Community Radio 90.8 FM. This is Bharadwaj on the Silver Lining Show, and today we're going to discuss about self-confidence. Let me tell you a short story. There was a business executive who was deep in debt and could not see a way out. Creditors were closing in on him. Suppliers were demanding payment. He sat on the park bench, head in hands, wondering if anything could save his company from bankruptcy. Suddenly, an old man appeared before him. I can see that something is troubling you, he said. After listening to the executive's woes, the old man said, I believe I can help you. He asked the man his name, wrote out a check and pushed it into his hands, saying, take this money, meet me here exactly 1 year from today, and you can pay me back at that time. Then he turned and disappeared as quickly as he had come. The business executive saw in his hands a check for $500,000, signed by John D. Rockefeller, then one of the richest men in the world. I can erase my money worries in an instant, he realized. But instead, the executive decided to put the uncashed check in his safe. Just knowing it was there might give him the strength to work out a way to save his business, he thought. With renewed optimism, he negotiated better deals and extended terms of payment. He closed several big sales. Within a few months, he was out of debt and making money once again. Exactly 1 year later, he returned to the park with the uncashed check. At the agreed upon time, the old man appeared. But just as the executive was about to hand back the check and share his success story, a nurse came running up and grabbed the old man. I'm so glad I caught him, she cried. I hope he hasn't been bothering you. He's always escaping from the rest home and telling people he's John D. Rockefeller. And she led the old man away by the arm. The astonished executive just stood there, stunned. All year long, he'd been wheeling and dealing, buying and selling, convinced he had $500,000 behind him. Suddenly, he realized that it wasn't the money, real or imagined, that had turned his life around. It was his newfound self-confidence that gave him the power to achieve anything he went after. This, my friends, is the power of self-confidence. Self-confidence is the key to success, or we can say the first step to success. If a person has self-confidence, he has won half the battle.
Those people who have self-confidence at work, school, and in their daily life always appear on top of the world. Everything seems to go right for these people, and they always seem to present themselves as calm, collected, and successful in everything they do. If you pay attention, you might notice that these self-confident people usually are successful in every area of their lives. Is this because they are smarter? Or is it because they have more money? Maybe they are just lucky. The reality is that none of these things are true. Self-confident people understand the impact of believing in themselves and relying on their abilities. This confidence ultimately creates opportunities for success, and with each new success, another self-confidence building block is put into place. Success builds self-confidence with each new achievement. Self-confident people perceive themselves as able to achieve those things they set out to do, and this perception creates reality in their lives. Yes, perception creates reality. You can become the person you want to be. You have heard it said that if you can believe it, you can achieve it. So, start believing in yourself. Act on that belief, and you will start building self-confidence in your life. Building self-confidence needs certain steps to be followed. Make a list of strong points. Note down all the positive things about yourself and the things that you are good at doing. Think of compliments you have received or things that come easily to you. It doesn't matter what it is. If it's good, write it down. Choose 2 of those things that you want to improve in yourself. It's important to succeed, and by concentrating on the areas you're already good at, you will have a better chance of being even surer of yourself. Remember that success builds upon success. Exude confidence even if you don't feel like it. Talk to yourself in an encouraging way and stand away from the negative thoughts and people as you can. Surround yourself with positive, confident, and successful people. This will become a habit and will build confidence. Look at yourself in a different way than you are used to doing. It can change your life and help your confidence level to rise. See yourself as the self-confident person you want to be, and before you know it, you will become that person. If you have a setback, do not let it get the best of you. Remember the times when you exhibited self-confidence and how good it felt, and then try again, and each time will help you to build confidence, and confidence building will become a way of life. Success will automatically enter your life once you start believing in yourself. Here is a small incident from the life of Dr. Evan Joseph, the athletic director and head coach. In my past life as a soccer coach, once you won a national championship, everyone wants to come play for you. Really not true. Once you paid them $25,000 a year in scholarships, everybody wants to come play for you. And parents would always come to me and they would say, okay, my son or my daughter wants to come play at your university. What is it that we have to do? You know, what are you looking for? And being the Socratic professor that I am, I say, well, what does your son or daughter do? What do they do really well that we would be interested in? And typically, their answers are, well, they've got great vision. They're really good. They can see the entire field. Or, my daughter is the fastest player. There's nobody that can beat her. Or, my son's got a great left footer. Really great in the air and can hit every ball. I'm like, yeah, not bad. But to be quite honest with you, those are the things I'm looking for. The most important thing, self-confidence. Without that skill, and I use the word skill intentionally, without that skill, we are useless as a soccer player. Because when you lose sight or believe in yourself, we are done for. I use the definition of self-confidence to be the ability or the belief to believe in yourself, to accomplish any task, no matter the odds, no matter the difficulty, no matter the adversity. The belief that you can accomplish it is called self-confidence. Some of you are saying, great, I don't have it.
I'm so shy, I'll never do that, blah blah blah. And you start to drag all the way down here. But I use the word skill because I believe it can be trained. And I'll show you a couple of ways in which we do. Hopefully, I don't run out of time. The easiest way to build self-confidence, there's no magic button. I can't say, hey, this plane is going down. Who can fly? Put your hand up. I can. I'm confident. Repetition, repetition, repetition. Right? What does Malcolm Gladwell call it? The 10,000 hour rule? There's no magic button. I recruited a goalie from Colombia, South America, 1 year. Big, tall, 6 feet 3 inches man. You know, he had hands like stone. I thought he was like Flipper. Every time I threw him the ball down onto the ground, I was like, oh my god, we are in trouble. Simple solution, get to the wall. Kick the ball against the wall and catch it. His goal was 350 a day for 8 months. He came back. His hands were closed. The moisture on his hands was literally gone. He is now playing in Europe. Magic? No. Repetition, repetition, repetition. The problem is we expect to be self-confident, but we can't be unless the skill or the task we are doing is not new to us. We want to be in a situation where we have so much pressure in that. And what I mean, because pressure builds diamonds. We want to be in a situation where, hey, I've done this 1,000 times. Then I'd get in front of Glenn Gould. Oh my goodness, I'm a little more. The time I get to the ACG, where 2,500 people can't say anymore, right? Where 2,500 people are there. I won't have a single ounce of nervousness because of my ability to practice, right? Over and over and over again. The problem with repetition is, how many of us bail after the first bit of failure? How many of us bail after the first bit of adversity? Edison, there's anywhere from 1,000 to 10,000 times he tried to build that light bulb. 1,000 to 10,000 times. J.K. Rowling, do you know how many publishers she took her Harry Potter book to? I believe the number was 12 or 13. I am pretty confident, but after 2 or 3 numbers, I would be like, damn it. After 6 or 7, I'm like, maybe not. Definitely. After 9 or 10, I'd be looking to be a soccer coach or something else besides an author, right? I mean, 12 times somebody said no, but practice, practice, and do not accept failure. Maybe it shouldn't be repetition. Maybe the answer should be persistence. Because we all repeat something, but very few of us really will persist. So, that's one way to build self-confidence. Get out there, do what you want to do, and do not accept no for an answer. The other one is self-talk. We all have a self-talk tape that plays in our head. Anybody go shopping and put on a pair of pants this week. If you're a woman, the first thing that comes, damn, I look so beautiful. And if you're a man, it's the opposite. Oh God, I got no muscle. Right? We all have this tape that plays in our head. As a student, if they asked me the question, it was like, oh Gee, please professor, don't pick me. I don't know the answer. I'd look down, right? Let me tell you something. And the VP of Business Admin is here. I shouldn't repeat this. But when they hired me as an athletics director, I sat in an architect's meeting. And I am as dumb as a post when it comes to anything to do with numbers and angles. And they are like, the fundibulator valve of the architectural. Ooh, what do you think, Dr. Joseph? Oh, let me look into that for you and get back to you, right? I was in a, oh God, please don't ask me. We all have this negative self-talk that goes in our head. Guess what? There's enough people that are telling us we can't do it, that we are not good enough. Why do we want to tell ourselves that? We know for a fact that thoughts influence actions. We saw it there. We know that our thoughts influence actions. Why do we want to say
that negative self-talk to ourselves. We need to get out of self-affirmations. Muhammad Ali, what was his self-affirmation? I am the greatest. Who else is going to tell you? There need to be quiet moments in your bedroom, quiet moments when you're brushing your teeth, that we need to reaffirm. I am the captain of my ship and the master of my fate. This is my affirmation. I came from a school of 1,000 people. I lived in a town of 1,000 people for 15 years. There's no reason that I should be in charge of an athletics department building's Maple Leaf Gardens. But I'm the captain of my ship and the master of my fate. If I don't say it, if I don't believe it, no one else will. How do you build self-confidence? Get away from the people who will tear you down. That's enough of that. Muhammad Ali, I am the greatest. There is no one better than me. There's a difference between hubris and ego and false pride. It's just reminding yourself in quiet silent moments. I put it down on a list. It's right beside my mirror, right? About all the things that make me who I am. Because I make enough mistakes and the newspapers will recognize it and people around me will recognize it, they'll tear me down and pretty soon I'll begin to believe it. There was a time when my confidence was really low. There was a time when I took this job. When I came from Iowa, I don't know if I could do it. I had to bring out my self-confidence letter. A letter I wrote to myself when I was feeling good. Even congratulations on getting your PhD before 40. Congratulations, I am 40 under. Congratulations on winning a national championship. Good job on raising 3 good kids and marrying the right woman. I wrote a letter to myself. It was my own brag sheet, my own letter about the things I was proud of. Because there are moments, all experience them in our career, in our lives, in our job hunting, in our relationships, when we are not feeling good about who and what and where we are. And I had to bring out that letter and read it time and again for a period of about 2 weeks to weather me through that storm. It was important. Stop the negative self-talk. Lance Armstrong is a perfect example. What's his self-affirmation? Live Strong isn't a brand. It was to remind him of who he was. Live Strong. Then it became a brand. He would move that from one arm to the next arm when doubt and fear came into his mind. Live Strong. Put it on there. Let's go. We all have it. We place it. 2 ways to build a self-confidence. I am a coach. I want you to score a goal. The ball went over high. Dang it. The ball went high. Thank you, coach. I know that. Feedback tells me that. So what do? I need you to put your elbow here. I need you to put your knee over the ball. I need you to follow through. Boom. Great. Notice, I never made it as a professional. What can we do? We fix mistakes. When I'm fixing that mistake, Johnny, this is terrible. You need to bend your knee. You need to do this. You need to do that. What I have done to Johnny's self-confidence? Bend your knee. Then do this. Then do this. Next thing you know, Johnny's crushed. Ignore what Johnny does wrong and find Bob or Sally or Freda over here. Great goal, Freda. I love how you kept your knee. You followed through and you landed like this. Great job. Johnny, oh, great Johnny's. Johnny's not demoralized. His confidence isn't shot. And what I've done is I've built up Freda's. Imagine how we could change the way we parented kids. Instead of get the glass off the counter, what's wrong with you? If we catch the mother, good. Great job. Great job. Thank you, Alice, for taking your glass to the counter. It sounds simple, but we forget about it. Or as educators, or as somebody as a team. If we manage to praise the positive behavior that we wanted to reinforce, we forget it. It sounds so simple. Catch them when they are good. We forget it. It's
simple. Now, let us listen to a small story. Once upon a time, there was a small child. The child was born into the world pure and perfect, aware only of its own needs. If those needs were met, if someone held you, fed you, kept you safe and warm, your world was perfect. Even as you got a bit older, if your parents were loving and kind, you still had a strong sense of yourself as you explored the world and discovered the wonders of living. But around the time of kindergarten, things started to change. You encountered other children whose words stung, who were faster, stronger, smarter, and prettier. You had to perform in school to win the teacher's approval, to follow the rules. You saw where you didn't measure up and you weren't quite good enough. You learned quickly that approval and love can be tied to ability, performance, appearance, personality, and conformance. Even your parents, as much as they loved you, subtly reinforced these new rules with their hopes and expectations as you. As you entered adolescence, all of your insecurities were reflected in the cruel words and hurtful behaviors of your peers and images portrayed in the media. But hopefully, along the way, you had enough success, enough love, enough encouragement for your self-confidence to have a foothold. However, if your home life was dysfunctional, critical, or abusive in some way, the self-confidence that was budding as a toddler was never able to fully bloom, especially not during the teenage years. Once you reached adulthood, left home, and began your own life, you had a choice, whether you were conscious of it or not. You had the choice to stay tethered to the dysfunction, pain, disappointments, and fears of your youth, or to take control of life and create it anew. Maybe you weren't aware you had this choice. Maybe you didn't have the skills to know how to take control. Maybe your pain was too deep to have the energy to find a way. Maybe you were too committed to the stories about you being lazy, unmotivated, the pleasure, shy, unattractive, incapable, not good enough. Maybe you became too dependent on others to tell you who you are and what you are supposed to be. Well, now you are full-fledged adult, and whether you are 25 or 55, I would like to assure you that you have a choice. You can learn the skills. You can overcome the pain. You don't have to accept the stories. You can define your own life on your own terms. You have self-confidence. It all starts with the belief that with practice, change and growth are not only possible, they are inevitable. It starts with a willingness to view yourself and world differently. Your identity is not locked to the past, to your parents' expectations or demands, to your past failures, to your current view of yourself. Your identity is something that you can create every single day. Once you realize that, your self-confidence will begin to ignite. I know that everyone has different levels of self-confidence. Some of you might have really debilitating wounds that need to heal. Some may have personality types that are more introverted or shy. Some may lack self-confidence in just one area of life where others have no self-confidence at all. But regardless of where you are related to self-confidence, there are some actions you can take today, right now, that will put you in the driver's seat of your life and begin to improve your self-confidence. Here are 20 things you can try. Challenge your thoughts. Identify the negative beliefs you have about yourself and challenge them. Find evidence to the contrary. Retrain your brain. Negative thinking becomes a habit ingrained in your brain. Rewire your brain by intentionally thinking new and positive things, even if it feels awkward at first. You will create new wiring and new habits. Smile. Arranging your facial muscles in a smile actually makes you feel happier and more confident. It triggers those feelings in your brain.
Stand up straight. Pay attention to your posture. It makes you appear more self-confident and therefore you feel more self-confident. Practice. If you lack self-confidence in a skill, practice it. With improvement comes confidence. Make a list. Write down your skills, abilities, success and gifts. In moments of low self-confidence, you forget all of the great things about you. Interact. Isolating yourself allows you to get lost in negative thinking. Spend time with other people. Make yourself even if you don't feel like it. Create boundaries. Low self-confidence often goes hand in hand with people pleasing. How are you allowing someone to control your decisions or your behavior? Write a vision. Write down exactly how you would like your life to look if you were creating it from scratch. Look your best. Take care of your appearance. Dress nicely. Get your hair styled. Challenge a fear. Where are you holding yourself back? Where are you afraid of failure? Take one teeny tiny action in that area. Then another. Then a huge one. Your failures. Take a good look at past failures. Write down what you learned from them and how they served you. See how failures has been kind to you. Define your values. Write down your most important life values. How are you living contrary to those values? What is one action you could take to correct that? Find a mentor. Who is someone inspiring and motivating to you? Learn more about them, how they conduct their lives, and how they got where they are. Focus on now. Most self-confidence problems stem from worry about the future or regret about the past. Focus on the task at hand. Do something for others. When you are kind and giving by choice, you will find immense satisfaction and confidence in sharing and serving others. Plan a pity party. If you need to dwell on your problems or failures, just allow yourself a 10-minute pity party a day. Try something new. Anything. A hobby, a sport, a recipe. Just do something that you haven't done before. Read something inspirational. Keep a motivational book with you to give yourself a booster shot of self-confidence. One of my favorites is Fearless, creating the courage to change the things you can. Call in reinforcement. Take a class to improve your self-confidence. And if you have issues from the past that you can't resolve, seek the support of a counselor so that you can move forward. Is the Silver Lining Show for today. This is Bharadwaj on the VIT Community Radio 90.8 FM signing off. Thank you. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல.
பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளைய ராசா பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் அல்ல உடும்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடிக்கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வரிச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு புட்டு சங்கு கலந்துறதா என்னையும் பதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் இல்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி கூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. நித்திரை கொள்ளும் நேரமிது சித்திரை பெண்ணே பாடல் தொடு இதழ்களை சேர்த்து கைகளை கோர்த்து காற்றினில் நுழைந்து பாடல் தொடு காதலில் மூழ்கும் காலமிது நித்திரை கொள்ளும் நேரமிது தோகை விரித்தாடி இருள் போர்வை நிறம் மாறி வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த மென்சிகையோ வான்முகிலின் வர்ணத்தில் வார்த்தெடுத்த
மென்சிகையோ இளங்குயிலின் சதிசூடி மரநிழலில் கவி பாடி கான்மழையின் காலத்தில் குளிரேற்ற கண்ணிமையும் நித்திரை கொள்ளும் நேரமிது. நெடுங்கிளைகள் வளர்ந்தோடி பசு மரங்கள் சுமை கூடி பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் பண் இசைக்கும் மோனத்தில் நெளிந்தாடும் வளைகரமும் சுடர் விழிகள் வழியோடி மிடரிடையே மொழி தேடி கண் அசைக்கும் நேரத்தில் களி கூட்டும் சிலை முகமும் நித்திரை கொள்ளும் நேரமிது. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். தயாரிப்பு VIT பண்பலை 90.8. This song is presented by Spark X Music Band. காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள். தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी, चुटकी भर बेखुदी, जरा सी गफलती. थोड़ी आवारगी, हल्की सी बंदगी,
चुटकी भर बेखुदी जरा सी गफलती यारों का जो साथ हो यारों का जो साथ हो कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे बुलंद है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जमाना लाया है तू तब तक वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன் ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம் கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம் பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம் அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம் காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம் கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம் மண் குதிரை மேல நின்று சதிராடினோம் அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாளுதே பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு வாடுறேன்
இந்த நாலு நீயும் வருவே வேட தேடுதே ஆசையெல்லாம் இதையே கேட்டு தினமாடுதே கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினமாடுறேன் மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும் கண்ணே உன்னை காணாம நான் கவி பாடுறேன் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் festivity festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி This song is presented by SparkX Music Band.
மார்கழி விடை பெற்றாள் தைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றாள் தைமகள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் This song is presented by Spark X Music Band. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி
மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரை சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு
விஐடி பண்பலை 90.8. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. Hello friends, you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literary Zone is a program in which you can listen about a variety of literary works in English, ranging from short stories to poems. You can also learn about a writer and his works, all here on Literary Zone. I am Mary and I am going to be the host for today. Come, let's go to today's show. For our first segment, we have Kid Zone. Kid Zone is a segment in which you can learn about a huge moral value from a small story. Let's see what today's story is all about. Once, there was a girl complained to her father that her life was miserable and that she did not know how she was going to make it. She was tired of fighting and struggling all the time. It seemed just as one problem was solved, another one soon followed. Her father, a chef, took her to the kitchen. He filled 3 pots with water and placed each on a high fire. Once the 3 pots began to boil, he placed potatoes in one, eggs in the second, and ground coffee beans in the third pot. He then let them sit and boil without saying a word to his daughter. The daughter moaned and impatiently waited, wondering what he was doing. After 20 minutes, he turned off the burner. He took the potatoes out of the pot and placed them in a bowl. He pulled the eggs out and placed them in a bowl. He then ladled the coffee out and placed it in a cup. Turning to his daughter, he asked, "Daughter, what do you see?" "Potatoes, eggs, and coffee," she hastily replied. "Look closer," he said, "and touch the potatoes." She did and noted that they were soft. He then asked her to take an egg and break it. After pulling off the shell, she observed the hard-boiled egg. Finally, he asked her to sip the coffee. Its rich aroma brought a smile to her face. "Father, what does this mean?" she asked. He then explained that the potatoes, the eggs, and coffee beans had each faced the same adversity, the boiling water. However, each one reacted differently. The potato went in strong, hard, and unrelenting, but in boiling water, it became soft and weak. The egg was fragile, with a thin outer shell protecting its liquid interior until it was put in the boiling water. Then the inside of the egg became hard. However, the ground coffee beans were unique. After they were exposed to boiling water, they changed the water and created something new. "Which one are you?" he asked his daughter. When adversity knocks on your door, how do you respond? Are you a potato, an egg, or a coffee bean? In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. In life, things happen around us. Things happen to us. But the only thing that truly matters is how you choose to react to it and what you make out of it. Life is all about learning, adopting, and converting all the struggles that we experience into something positive. Guess you guys have something to think about now. So let's take a break in Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait. Let me bring my cycle. Go green. Welcome back to Literary Zone. You are listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM and I am your host Mary. Now let's listen to a short story in Short Zone. Today, let's listen to The Open Window by Saki. "My aunt will be down presently, Mr. Nuttall," said a very self-possessed young lady of 15. "In the meantime, you must try and put up with me." Frampton Nuttall endeavored to say the correct something which should duly flatter the niece of the moment without unduly discounting the aunt that was to come. Privately, he doubted more than ever whether these formal visits on a succession of total strangers would do much towards helping the nerve cure which he was supposed to be undergoing. "I know how it will be," his sister had said when he was preparing to migrate to this rural retreat.
You will bury yourself down there and not speak to a living soul. And your nerves will be worsened than ever from moping. I shall give you letters of introduction to all the people I know there. Some of them, as far as I can remember, were quite nice. Frampton wondered whether Mrs. Sappleton, the lady to whom he was presenting one of the letters of introduction, came into the nice division. "Do you know many of the people around here?" asked the niece, when she judged that they had had sufficient silent communion. "Hardly a soul," said Frampton. "My sister was staying here at the rectory, some 4 years ago, and she gave me letters of introduction to some of the people here." He said the last statement in a tone of distinct regret. "Then you know practically nothing about my aunt," pursued the self-possessed young lady. "Only her name and address," admitted the caller. He was wondering whether Mrs. Appleton was in a married or widowed state. An undefinable something about the room seemed to suggest masculine habitation. "Her great tragedy happened just 3 years ago," said the child. "That would be since your sister's time." "Her tragedy?" asked Frampton. Somehow in this restful country spot, tragedies seem out of place. "You may wonder why we keep the window wide open on an October afternoon," said the niece, indicating a large French window that opened onto a lawn. "It's quite warm for the time of the year," said Frampton. "But has the window got anything to do with the tragedy? Out through that window, 3 years ago to a day, her husband and her 2 young brothers went off for their day's shooting. They never came back. In crossing the moor to their favorite snipe shooting ground, they were all 3 engulfed in a treacherous piece of bog. It had been that dreadful wet summer, and all places that were safe in other years gave way suddenly without warning. Their bodies were never recovered. That was a dreadful part of it." Here the child's voice lost its self-possessed note and became flatteringly human. "Poor aunt always thinks that they will come back someday. They and the little brown spaniel that was lost with them, and walk in at that window just as they used to do. This is why the window is kept open every evening till it is quite dusk. Poor aunt. She has often told me how they went out, her husband with his white waterproof coat over his arm, and Ronnie, her youngest brother, singing, 'Bertie, why do you bound?' as he always did to tease her, because she said it got on her nerves. Do you know, sometimes on still quiet evenings like this, I almost get a creepy feeling that they will all walk in through that window." She broke off with a little shudder. It was a relief to Frampton when the aunt, bustling into the room with a whirl of apologies for being late in making her appearance. "I hope Vera had been amusing you," she said. "She has been very interesting," said Frampton. "I hope you don't mind the open window," said Mrs. Sappleton briskly. "My husband and my brothers will be home directly from shooting, and they always come in this way. They have been out for snipe in the marshes today, so they will make a fine mess over my poor carpets. So like you men folk, isn't it?" She rattled on cheerfully about the shooting and scarcity of birds, and the prospects for duck in the winter. To Frampton it was all purely horrible. He made a desperate but only partial successful effort to turn the talk onto a less ghastly topic. He was conscious that his hostess was giving him only a fragment of her attention, and her eyes were constantly straying past him to the open window and the lawn beyond. It was certainly an unfortunate coincidence that he should have paid his visit on this tragic anniversary. "The doctors agree in ordering me complete rest, an absence of mental excitement, and avoidance of anything in the nature of violent physical exercise," announced Frampton, who labored under the tolerably widespread delusion that total strangers and chance acquaintances are hungry for the least detail of one's ailment and infirmities, their cause and cure. "On the matter of diet, they are not so much in agreement," he continued. "No," said Mrs. Sappleton, in a voice which only replaced a yawn at the last moment. Then she suddenly brightened into alert attention, but not to what Frampton was saying. "Here they are at last," she cried, "just in time for tea. And don't they look as if they were muddy up to their eyes?" Frampton shivered slightly and turned towards the niece with a look intended to convey sympathetic comprehension.
child was staring out through the open window with a dazed horror in her eyes. In a chill shock of nameless fear, Frampton swung around in his seat and looked in the same direction. In the deepening twilight, 3 figures were walking across the lawn towards the window. They all carried guns under their arms, and one of them was additionally burdened with a white coat hung over his shoulders. A tired brown spaniel kept close at their heels. Noiselessly, they neared the house, and then a hoarse young voice chanted out of the dusk, "I said, Bertie, why do you bound?" Frampton grabbed wildly at his stick and hat. The hall door, the gravel drive, and the front gate were dimly noted stages in his headlong retreat. A cyclist coming along the road had to run into the hedge to avoid imminent collision. "Here we are, my dear," said the bearer of the white mackintosh, coming in through the window. "Fairly muddy, but most of it's dry. Who was that who bolted out as we came up?" "A most extraordinary man, a Mr. Nuttall," said Mrs. Appleton. "Could only talk about his illness and dashed off without a word of goodbye or apology when you arrived. One would think he had seen a ghost." "I expect it was a spaniel," said the niece calmly. "He told me he had a horror of dogs. He was once hunted into a cemetery somewhere on the banks of Ganges by a pack of pariah dogs, and had to spend the night in a newly dug grave with the creature snarling and grinning and foaming just above him. Enough to make anyone lose their nerve. Romance at short notice was her specialty. The niece is one witty girl, isn't she? Well, having received some humor and wit, take a break on Literary Zone. This is Mary, and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Hey Mintu. Hi Chintu. I'm going to get a new phone, macha. But you got a new one last month, right? Yeah man, but my girlfriend is kind of bored with it, so she asked me to change it. Else she will change me. Oh poor guy. Then what you going to do with your old one? It will be somewhere in the corner. Macha, you know what? You're piling up electronic waste. If you don't want to resell, then here is a solution. Go to your nearby mobile store and ask them to recycle. This way, you can reduce e-waste and save our environment. Go green! Hello guys, welcome back to Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary and I am your host for today. Our next segment is called Poetry Zone. Today, let's listen to The Lady of Shalott by Lord Alfred Tennyson. On either side of the river lie long fields of barley and of rye that clothe the wold and meet the sky. And through the field the road runs by to many-towered Camelot. And up and down the people go, gazing where the lilies blow. Round an island, there below, the island of Shalott. Willows whiten, aspens quiver, little breezes dusk and shiver. Through the wave that runs forever, by the island in the river, flowing down to Camelot. 4 grey walls and 4 great towers overlook a space of flowers, and the silent isle embowers the Lady of Shalott. By the margin willow veiled, slide the heavy barges trailed by slow horses, and unhailed the shallow flitted silken sailed, skimming down to Camelot. But who had seen her wave her hand, or at the casement seen her stand? Or is she known in all the land, the Lady of Shalott? Only reapers reaping early in among the bearded barley hear a song that echoes cheerly from the river winding clearly down to towered Camelot. And by the moon the reaper weary, piling sheaves in upland airy, listen whispers, 'tis the fairy Lady of Shalott. There she weaves by night and day a magic web with colors gay. She has heard a whisper say, a curse is on her if she stray to look down to Camelot. She knows not what the curse may be, and so she weaveth steadily, and little other care had she, the Lady of Shalott. And moving through a mirror clear that hangs before her all the year,
Shadows of the world appear. There she sees the highway near, winding down to Camelot. There the river eddy whirls, and there the slurry village churls, and the red cloaks of the market girls pass onward from Shalott. Sometimes a troop of damsels glad, and a bird on an ambling pad. Sometimes a curly shepherd lad, or long-haired page in crimson clad, goes by to towered Camelot. And sometimes through the mirror blue, the knights come riding two and two. She hath no loyal knight and true, the Lady of Shalott. But in her web she still delights to weave the mirror's magic sides. For often through the silent nights a funeral with plumes and lights and music went to Camelot. Or when the moon was overhead, came two young lovers lately wed. I'm half sick of shadows, said the Lady of Shalott. A bow shot from her bower eaves, he rode between the barley sheaves. The sun came dazzling through the leaves, and flamed upon the brazen greaves of bold Sir Lancelot. A red cross knight forever kneeled to a lady in her shield, that sparkled on the yellow field beside remote Shalott. The gemmy bridle glittered free, like to some branch of stars we see, hung in the golden galaxy. The bridle bells rang merrily as he rode down to Camelot. And from his blazoned baldric slung, a mighty silver bugle hung, and as he rode his armor rung beside remote Shalott. And in the blue unclouded weather, thick jewels shone the saddle leather. The helmet and the helmet feather burnt like one burning flame together, as he rode down to Camelot. As often through the purple night, below the starry clusters bright, some bearded meteor trailing light moves over still Shalott. His broad clear brow in sunlight glowed, on burnished hooves his war horse trode. From underneath his helmet flowed his coal black curls as on he rode, down to Camelot. From the bank and from the river he flashed into the crystal mirror. Tira-la-la-la, by the river sang Sir Lancelot. She left the web, she left the loom. She made 3 paces through the room. She saw the water lily bloom, and saw the helmet and the plume. She looked down to Camelot. Out flew the web and floated wide. The mirror cracked from side to side. The curse is upon me, cried the Lady of Shalott. In the stormy east wind straining, the pale yellow woods were waning. The broad stream in his banks complaining, heavily the low sky raining over towered Camelot. Down she came and found a boat beneath a willow left afloat, and round about the prow she wrote, the Lady of Shalott. And down the river dim expanse, like some bold shield in trance, seeing all his own mischance, with a glassy countenance, she did look to Camelot. And at the closing of the day, she loosened the chain, and down she lay. The broad stream bore her far away, the Lady of Shalott, lying robed in snowy white that loosely flew to left and right, the leaves upon her falling light, through the noises of the night. She floated down to Camelot, and as the boat head wound along the willowy hills and fields among, they heard her sing her last song, the Lady of Shalott. Heard a carol, mournful, holy, chanted loudly, chanted lowly, till her blood was frozen slowly, and her eyes were dark and holy, turned to towered Camelot. For ere she reached upon the tide, the first house by the waterside, singing in her song she died, the Lady of Shalott. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by. Under tower and balcony, by garden wall and gallery, a gleaming shape she floated by, dead pale between the houses high, silent into Camelot. Out upon the wharfs they came, knight and burgher, lord and dame, and round the prow they read her name, the Lady of Shalott. Who is this and what is here? And in the lighted palace near, died the sound of royal cheer, and they crossed themselves for fear, all the knights at Camelot. But Lancelot mused a little space. But Lancelot
mused a little space. He said, "She has a lovely face. God in his mercy lend her grace. The Lady of Shalott." This poem is divided into 4 parts. First part describes the landscape. The poem begins with description of a river and the road that passes through long fields of barley and rye before reaching the town of Camelot. The people of the town travel along the road and look towards an island called Shalott, which lies further down the river. The island of Shalott contains several plants and flowers, including lilies, aspens, and willows. On the island, a woman, known as the Lady of Shalott, is imprisoned within a building made of 4 grey walls and 4 grey towers. Both heavy barges and light open boats sail along the edge of the river to Camelot. Has anyone seen or heard the lady who lives on the island in the river? Only the reapers who harvest the barley hear the echo of her singing. At night, the tired reapers listen to her singing and whispers that he hears her. 'Tis the fairy Lady of Shalott. The part 2 describes the Lady of Shalott and her life. The Lady of Shalott weaves a magic, colorful web. She has heard a voice whisper that a curse will befall her if she looked down to Camelot, and she does not know what this curse would be. Thus, she concentrates solely on her weaving, never lifting her eyes. However, as she weaves, a mirror hangs before her. In the mirror, she sees shadows of the world, including the highway road which also passes through the fields, the eddies in the river, and the peasants of the town. Occasionally, she also sees a group of damsels, an abbot, that is a church official, a young shepherd, or a page dressed in crimson. She sometimes sights a pair of knights riding by, though she has no loyal knight of her own to court her. Nonetheless, she enjoys her solitary weaving, though she expresses the frustration with the world of shadows when she glimpses a funeral procession or a pair of newlyweds in the mirror. Part 3 describes Sir Lancelot and the arrival of her doom. A knight in brass armor comes riding through the fields of barley beside Shalott. The sun shines on his armor and makes it sparkle. As he rides, the gems on his horse's bridle glitter like a constellation of stars, and the bells on the bridle ring. The knight hangs a bugle from his sash, and his armor makes ringing noises as he gallops along the remote island of Shalott. In the blue, unclouded weather, the jewels on the knight's saddle shine, making him look like a meteor in the purple sky. His forehead glows in the sunlight, and his black curly hair flows out from under his helmet. As he passes by the river, his image flashes into the Lady Shalott's mirror, and he sings out, "Tira lirara." Upon seeing and hearing this knight, the lady stops weaving her web and abandons her loom. The web flies out from the loom and the mirror cracks, and the lady announces the arrival of her doom. "The curse is upon me." Part 4 describes her death. As the sky breaks out in rain and storm, the Lady of Shalott descends from her tower and finds a boat. She writes the words, "The Lady of Shalott," around the bow and looks downstream to Camelot like a prophet foreseeing his own misfortunes. In the evening, she lies down in the boat and the stream carries her to Camelot. Lady of Shalott wears a snowy white robe and sings her last song as she sails down to Camelot. She sings until her blood freezes, her eyes darken, and she dies. When her boat sails silently into Camelot, all the knights, lords, and ladies of Camelot emerge from their halls to behold the sight. They read her name on the brow and cross themselves for fear. Only the great knight, Lancelot, is bold enough to push aside the crowd, look closely at the dead maiden, and remark, "She has a lovely face. God in his mercy lend her grace." Hope you guys enjoyed a Victorian poem. Let's have a break on Literary Zone. I am Mary and you're listening to Literary Zone on VIT Community Radio 90.8 FM.
Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Welcome back. This is Literary Zone on VIT Community Radio 90.8 FM. This is Mary, your host for today. Our last segment is called Writer Zone. Today we will be learning about a Victorian poet, Lord Alfred Tennyson. Alfred Tennyson was born on August 6, 1809 in Lincolnshire, England. He is one of the most well-loved Victorian poets. Tennyson, the fourth of 12 children, showed an early talent for writing. At the age of 12, he wrote a 6,000-line epic poem. Tennyson attended Trinity College, Cambridge, in 1827. In the same year, he and his brother Charles published Poems by Two Brothers. Although the poems in this book were juvenile, they attracted the attention of Apostles, an undergraduate literary club led by author Hallam. The Apostles provided Tennyson, who was tremendously shy, with much needed friendship and confidence as a poet. Hallam and Tennyson became the best of friends. They toured Europe together in 1830 and again in 1832. Hallam's sudden death in 1833 greatly affected the young poet. The long elegy, In Memoriam, and many of Tennyson's other poems are tributes to Hallam. In 1830, Tennyson published poems, chiefly lyrical, and in 1832 he published a second volume entitled Poems. Some reviewers condemned these books as affected and obscure. Tennyson, stung by the reviews, would not publish another book for another 9 years. In 1842, Tennyson's poem in 2 volumes was a tremendous critical and popular success. In 1850, with the publication of In Memoriam, Tennyson became one of Britain's most popular poets. He was selected as Poet Laureate in succession to Wordsworth. At the age of 41, Tennyson had established himself as the most popular poet of the Victorian era. Tennyson died on October 6, 1892 and was buried in Westminster Abbey. His famous works include The Lotus Eaters, Ulysses, and The Charge of the Light Brigade. Guess you guys had fun listening to today's program. This is Mary signing off from Literary Zone on VIT Community Radio 90.8 FM. Literature Zone in second look of VIT Community Radio 90.8 FM. மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில், பல கடுமையான உழைப்புக்கு இடையில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து
மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lectures, we are going to listen to the short lecture on rainwater conservation delivered by Professor Arun Kumar, VIT University. Today I am going to speak on the topic rainwater harvesting. What is rainwater harvesting? Rainwater harvesting is a technique used for collecting, storing, and using for landscape irrigation and other uses. The rainwater is collected from various hard surfaces such as rooftops and other types of man-made above-ground hard surfaces. This is an ancient practice which is currently growing in popularity throughout our communities due to interest in reducing the consumption of potable water. Why do we harvest rainwater? This is perhaps one of the most frequently asked questions as to why one should harvest rainwater. There are many reasons, but following are the important ones. To arrest the groundwater decline and augment groundwater table, to beneficiate water quality in aquifers, to conserve surface water runoff during monsoon, to reduce the soil erosion. Who can harvest the rainwater and from where they can do this? People who are planning for construction of houses, modification of houses and existing houses, etc. From rooftop of government buildings, institutions, hospitals, hotels, shopping malls, etc. From the rooftops and open areas, farmlands, public parks, playgrounds, etc. Paved and unpaved areas of layout city, town and villages. What are the basic components in rainwater harvesting? Rainwater system comes in all shapes and sizes, from simple catchment system
under a downspout to large above and underground systems with complex filtration systems that can store thousands of gallons of water. Most rainwater collection systems are comprised of the following components. The first one is called as the catchment surface. Rooftops or other raised solid surface. The best catchment system have hard, smooth surfaces such as metal roofs or concrete areas. The amount of water harvested depends on the quality and quantity of rainfall, and the size of the surface and the slope of the catchment area. Gutters and downspouts, also known as the distribution systems that channel the water from the catchment area to a holding container such as barrel, cistern, planted area, etc. Leaf screens, a screen that removes or catches debris. Roof washers, a device that diverts the first flush of rain before it enters the storage tank. Most rainwater suppliers recommend that the first flush of water is diverted to an outside area of the storage system, since the catchment surface may accumulate bird droppings, debris, and other pollution. Storage tanks. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. In general, the storage tank is the most expensive component of a rainwater harvesting system. There are numerous types and styles of storage tanks available. Storage can be above ground or underground. Storage containers can be made from galvanized steel, wood, concrete, clay, plastic, fiberglass, polyethylene, masonry, etc. Examples of above ground storage include cisterns, barrels, tanks, garage cans, above ground swimming pools, etc. Storage tank prices vary based on the different variables such as size, material, and complexity. To exhibit the growth of algae, storage tank should be opaque and preferably placed away from the direct sunlight. The tank should also be placed close to the area of use and supply line to reduce the distance over which the water is delivered. Also consider the placing the storage at an elevated area to take the advantage of gravity flow. The tank should be always placed on a stable and level area to prevent it from leaning and possibly collapsing. Delivery systems. Gravity fed or pumped to the landscape or other end use areas. What are the advantages of rainwater harvesting? It makes use of the natural resources and reduces flooding, stormwater, runoff, erosion, and contamination of surface water with pesticides, sediments, metals, and fertilizers. It reduces the need for imported water, excellent source of water for landscape irrigation with no chemicals such as fluoride and chlorine, and no dissolved salts and minerals from the soil. Home systems can be relatively simple to install and operate, which may reduce your water bill. Promotes both water and energy conservation. No filtration system required for landscape irrigation. What are the safety considerations to be made in this rainwater harvesting? Please make sure that children and pets do not climb on the storage systems, as they may accidentally fall into the storage tank. Storage tank should have locking lids and bars that keep the children and pets out. What is the effectiveness in this technology? The feasibility of rainwater harvesting in a particular locality is highly dependent upon the amount and intensity of rainfall. Basically, we know that the rainfall is unevenly distributed throughout the year, and the rainfall collection methods can serve as the only supplement source of household water. The viability of rainwater harvesting system is also a function of the quantity and quality of water available from other sources, household size, and budget available. Likewise, the cost of physical and environmental degradation associated with the development of available alternative sources should be calculated and added to the economic analysis. Thank you. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on traffic accident delivered by Professor Jagdish, VIT University. Road accidents in Tamil Nadu and steps to mitigate it. Road accidents are very common all over the world, but the quantum of jump in the road accidents
in India nowadays is very high. Therefore, every citizen should know how much the road accidents was increased for the past 15 years and what are the reasons how to mitigate it. If you see the National Crime Records Bureau in 2003, the number of persons lost their life is 1,39,091 persons in 4,40,042 accidents. Out of that total number of accidents, it is unfortunate to say Tamil Nadu has ranked first. It is not only ranked 2013, for the past 10 years, the number of accidents and also the deaths in Tamil Nadu is highest. If you see in 2013, Tamil Nadu, the total number of accidents 67,757 and number of deaths 16,175. Its share with the national data is 15.4%. Uttar Pradesh ranked second with 24,478 deaths with 15,109. And Andhra Pradesh ranked third with 39,344 accidents with 14,966 deaths. And fourth, Maharashtra with 45,247 accidents with 13,936 deaths. In the total number of accidents, the maximum vehicles, the type of vehicle contributed for the accident is two-wheelers followed by heavy vehicle lorries. This is regarding the national statistics in 2013. Coming to Tamil Nadu, if you see for the past 20 years, the total number of fatal accidents increased by 122%. That is, it is in 1993 6,528. Now it was increased to 14,504. The number of people killed in the fatal accident was increased by 112%. That is 7,349 in 1993 to 15,563 in 2013. Similarly, grievous injuries has increased by 33% and number of persons injured is increased by 28% and minor injuries are increased by 146% and number of persons involved is increased by 154%. If you see overall total number of accidents in Tamil Nadu, it was increased by 90% and the total number of persons involved in the accident increased by 130%. This is the statistical scenario of accidents. If you see in Chennai city, especially the fatal accidents rate was increased by 116% for the past 16 years and the number of persons killed by 72% and total number of accidents also increased by 87% and total number of persons involved increased by 77%. The number of accidents based on vehicles, type of vehicles. If you see the total various types of vehicles, two-wheelers caused major number of accidents followed by light vehicles, car, jeep, taxi and truck and lorry, then finally buses. This is the scenario of the vehicles caused the accident. This shows that two-wheelers, because two-wheelers are increased enormously, therefore it is one of the major source of causing accidents. And if you see the data, government vehicles and private buses, government vehicles are causing more accidents compared with the private vehicles. The reason may be because the government using all the old buses and old accessories compared with the private buses. This may be one of the reason for causing more number of government buses involved in accidents. If you see the type of road causing the accidents, the roads are broadly classified: national highway, state highway, other district roads and village roads. And generally the national highway contributing more for the fatal accidents, followed by the state highway and other district roads and village roads. Then number of accidents according to the causes. If you see the various reasons for causing these accidents: fault of driver, fault of passenger, fault of pedestrian, fault of mechanical defects, bad roads and bad weather, etc. Out of all these reasons, fault of driver alone causing 98% of the accidents. Therefore, the accidents are mainly due to the fault of drivers. Then, if you see all these statistics, then the drivers are the main contributor for the road accidents. We will see what are the reasons generally for the accidents.
The most of the reasons very common. One is overspeeding. Nowadays we are seeing many vehicles are very high speed with lightweight, not following traffic rules and regulations. Many because the vehicles are increased enormously, but traffic rules and regulation violation also increased many places. This is also one of the causes for occurring accidents. Drinking and driving, because the increasing our living standards, and due to urbanization we will get liquor everywhere along the highways and everywhere in the cities as well as in towns. Therefore many people are driving after taking alcohol. Underage vehicle driving is because these people are not sufficiently matured. Even though they can able to drive it, they don't know the traffic rules and what is the importance of traffic rules. They may not follow the traffic rules properly. Due to that, accidents are occurring. Next, using of mobile phones. Due to increase in the technology, everyone having the mobile phone while driving in a car, while driving in a two-wheelers, people are using extensively the mobile phones. This is one of the major reasons for causing many accidents. Finally, illiterate. India is not completely literate. Therefore, due to increasing the lifestyle, due to urbanization, everybody can able to offer a minimum two-wheelers. Therefore, due to illiterate also contributing to some extent to the accidents. Finally, you can say corruption in RTO office while issuing driving license. These also, if you don't give after proper checking driving license, this also causes major accidents, especially in the case of heavy vehicles. Now we saw the statistics and major causes. Now what are the measures we have to take it? One is road safety policy. The road safety policy has to change time to time, because due to urbanization, due to increasing the living standards, the number of vehicles are increased. Therefore, accordingly, the roads, standards of the roads, and also the signaling system, and also post-accidental measures, all these things should have a proper policy updated with the latest technology in order to prevent the accidents. Road Safety Council. Road Safety Council, generally a group of higher officials under the Honorable Transport Minister under every state government will be functioning. These administrative people has to take proper safety rules and regulations. They have to implement it time to time. Road Safety Fund, because due to increasing the enormous vehicular traffic, road safety fund is very important. We have to repair and rehabilitate the roads time to time. Because of increasing the number of vehicles and total tonnage of the vehicles, roads are damaging very frequently. Hence, we have to allocate a road safety fund to repair and rehabilitate the roads frequently. Road safety measures. This is again divided into preventive measures, surveillance and detection, and enforcement measures. Preventive measures is generally wearing the helmet during driving in the two-wheelers and maintaining the speed. This way, you can, by following the proper traffic rules, you can prevent the accident itself. Surveillance and detection. Wherever there is a junctions are there, you can put important places, you can put the cameras, and you can track the details so that the person who is not following the rules can be detected, can be penalized properly. Enforcement measures. Those who are violating the traffic rules, those who are riding the vehicles with a higher speed should be punished properly. There should not be any discrimination between the rich and poor. Everybody should be same under the law. Road Safety Week should be every month. They have to conduct in order to increase the awareness of the masses. Masses can easily catch when you conduct the dramas or when you conduct through radio, through TV. If you conduct this Road Safety Week regularly, then the masses will know what are the things they have to follow and what are the reasons, and all these things will be acquainted. Interdepartmental team to study the fatal accidents. This problem is very common in India. There is one place road is laying, and the same place one more department is constructing the bridges, and one more department is laying the optical fiber cable. Therefore, should be a proper coordination between all the departments in order to avoid the accidents. If there is no proper coordination between the departments, if they do their job independently, there is a
major cause of accidents. This is one of the reason contributing for accidents in India. Air quality measurements, because due to urbanization, due to industrialization, the air quality is changed a lot. Due to that, the vision will be affected and eyes will be irritated. Therefore, time to time we have to we have to check the air quality, and we have to take proper measures in order to avoid the accident. Emergency accidental relief centers. These relief centers are already existing on national highways, but it should be extended to state highways and major district roads also, because after the post accident, how to protect the person, this is very very important, and you have to give care and proper support to reach the hospital to protect his life. Compensation to road accidents. There is a compensation for road accidents, but it should be increased so that the person who suffered from the road accidents of no mistake should be compensated properly. Rewarding drivers with zero accident record. Those drivers who are driving heavy vehicles like trucks and buses, both private and government sector, with zero accidental record should be rewarded and should be given a proper encouragement so that we can reduce the accidents. If you see the overall the statistics, how much it was increased and what are the causes and what are the measures we should take. If you have awareness of all the three things, then you can avoid the accidents maximum extent, and we will be safe. We can keep others also safe with happy driving. You are listening to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio, innovative talks from intellectuals. Next, we are going to listen to the short lecture on Global Climate Change, delivered by Professor Srinivasan, VIT University. Today you are going to listen some of important facts on global climate change. One of the biggest problems facing the world today is global warming. Many scientists believe that our production of carbon dioxide and other greenhouse gases is having heating effect on atmosphere, and this could be very dangerous for human life as well as other plants and animals in this globe. This short speech will examine the problem global warming and suggest some ways of solving this problem. Global warming is increase in the world's temperature and changes in the world's climate caused by carbon dioxide from our cars, factories and power plants. Many scientists believe that world is getting warmer and this will affect our oceans, weather and agriculture. Some even believe that countries and cities near the coast will disappear as sea level rise. This could result in the flooding of low-lying coastal areas and cities such as Egypt, Netherlands and Bangladesh in Southeast Asia. Rising sea levels will cause flooding and increase standing water, which can serve as breeding grounds for malaria and other parasites. Even though climate change is partially caused by the natural cycles of Earth, humans are still major part of it. Greenhouse gases such as carbon dioxide absorbs and emit heat in the atmosphere, keeping Earth warm enough to support life. However, human activities such as burning fossil fuels and are adding large amounts of greenhouse gases to the atmosphere. More greenhouse gases mean that more heat is being held in the atmosphere, which in turn makes temperature higher. In the future, climate change will affect people worldwide. To start with, there will be increased health risk. Rising temperature will cause longer and more common heat waves, which result in more heat-related injuries and deaths. Flood will also increase coastal erosion and destroy people's homes. Thousands of people will be displaced and coastal erosion will accelerate. Additionally, higher temperature will cause problems. Longer and more intense heat waves will cause heat-related injuries. Fresh water availability worldwide is dwindling due to higher evaporation rates, which means that planet is losing a vital resource. By the middle of the 21st century, water supplies in the already dry regions are estimated to decrease by 10 to 30%. Food supplies are also at risk as it is harder to grow crops in environmental conditions altered by climate change. According to EPA, American corn production could be reduced by 10 to 30% if the temperature rises 3.6 degrees Fahrenheit.
Measures to stop climate change need to be taken now because we will experience its effects during our lifetime. Since it has not affected us very much yet, not very many people are aware of it, we need to raise awareness now because once we see its effects, it will be too late. We still have time. Despite the fact that climate change is progressing, there are still ways that can be slowed down. To start with, we should work to raise awareness about global warming and what people can do to help. Most people know about climate change, but they do not realize what will happen if nothing is done. They also may not realize that they can make a difference by doing little things like recycling. In addition, the government should offer tax benefits for people who use clean energy and green energy. Fossil fuels such as oil and coal are the largest sources of carbon emission, and phasing them out would significantly reduce the human impact on the environment. Offering tax benefits promote use of clean energy among the society. Some countries might even disappear completely. Another problem caused by global warming is changes in weather patterns. Many areas of the world are experiencing increased hurricanes, floods, storms, and other unusual weather conditions. The problem associated with global warming is the effect on animals. Fish population could be affected, while some insect which spread disease might become more common. There are several things we can do to solve the problem global warming. One solution is stop producing CO2. We can do this by switching from oil, coal, and gas to renewable energy. Another solution to plant more trees. Trees absorb carbon dioxide and produce oxygen, which is not a greenhouse gas. Using less energy and to recycle more products, generating electricity is one of the main sources of carbon dioxide. If we use less electricity, we will produce less CO2. In conclusion, if we make small changes now, the way we live, we can avoid huge changes in the future. Scientists, governments, and individuals must work together to overcome this threat. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe, and of course through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8, and this is your show Travel Bonanza with your host Ashika. And this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited, probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad, and I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected, whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination.
So we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly Hyderabad had a plague, which I did not know about. And so Charminar was built right in the center of the old city Hyderabad to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi king's love affair Bhagmati. So I don't know which one's true. But basically Charminar is a place that you have to visit. And I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise Biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great. Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick, studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices. And you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque. And it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically Golconda is derived from the Telugu word Golakonda, which means Shepherd's Hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to be
join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products, including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that. Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort, because during those times there were no lights, or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room, basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into two areas. The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants. And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically, these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But with a pretty fascinating chamber that you must have come across, right, when you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing, the technology that they used, I guess. At those times, exactly, including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda Fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda Fort. The Eastway entrance is the only way anyone can actually enter the Golconda Fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this, there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place
there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now, for aesthetic purposes, it's called Nagina Bagh right now. That's an interesting, fascinating fact which I really didn't know even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail. So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on. And he was there for a very long time. Yeah, I heard about the story. And another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guy did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge. So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the Sound and Light Show. This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as the guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the Sound and Light Show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the Sound and Light Show. Now just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings. And each one, some of them are large and some of them are small. That's what I heard. But basically, they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India. And the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern and so on and so forth. And has more than 1 million objects and 38 galleries and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books, and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts and old manuscripts of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD.
So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum. And there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the veiled Rebecca, the famous veiled Rebecca, which is a statue from Italy. It was given to Salar Jung I. The veiled Rebecca is special because it's made out of marble. And the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating. That is why the veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salar Jung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan. And you have Aurangzeb's sword present in Salar Jung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now. And they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salar Jung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her. Yeah, at this larger museum, we did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to. Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course, there's the Hussain Sagar Lake. And right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. Though. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that, there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed, but as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shah Wali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also it was supposed to be
erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time. And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park, and from there, south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir is that it's built on a hillock right in the middle of Hyderabad. And of course, it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world, and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996 and it's more than 2,000 acres. So that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically, it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you were riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes. But it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So
So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad you can reach there. And it's not very far off. So you would reach there and you would definitely have a good time. Now there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilpa Ram is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilpa Ram is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area. And you have the Hyderabad house all around Hyderabad. And every corner of Hyderabad, you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best. And probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area. Now the second thing is Halim. Halim is a minced meat dish. It's like a khichdi, and it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton halim, but for the taste of India and vegetarians, etc., there's vegetarian halim and there's chicken halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss halim. Actually, it's not possible to miss halim during Ramadan times because every corner of Hyderabad has a halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot, and it's super tasty. And it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta. And if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine, it is a must to go there. And it's pretty well connected and the food is amazing and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit the city of pearls and do go buy pearls and souvenirs from Shilpa Ram. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places. But if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, but a different destination. Stay tuned to Vit Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to Vit Community Radio 90.8.
மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது அறிந்தது தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம் பசுமை படரும் விவசாய தொழில்கள் பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா.
மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள், இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த்.
விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்துவதே மக்கள் நலச்சந்தை. ஆரோக்கியமானவைகள் இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் நடைபெறுவதே மக்கள் நலச்சந்தை. இது ஒரு தனித்துவமான சந்தை. இந்த சந்தை வாரச்சந்தையாகவும் மாதச்சந்தையாகவும் நடைபெற்று வருகின்றது. வாரச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான்ட் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, அக்ஸலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதில் விவசாயிகள் நேரடியாக காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன் போன்றவைகள் விற்பனை செய்கின்றார்கள். மாதாந்திர சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், அக்ஸலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனை நடைபெறுகிறது. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் நடைபெறுகிறது. அவசியம் வாருங்கள் என அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, ஷஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம் உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள்.
வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைனா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாள். இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா, இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா,
எங்க தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமா, நீங்க ஏன் உங்க மாம்பழத்தை எடுத்துட்டு இங்க வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்ற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன். ஆனா எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்ற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. உன் நிலத்துல இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலயும் இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழதான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்ற? இத்தனை வருஷமா விவசாயம் பண்ற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்பதான் படிச்சிட்டு இருக்க, நீ எப்படிமா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போ நான் என் நிலத்துல இருக்க பிரச்சனைலாம் சொன்னா எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை
மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம். உணவே மருந்து எனும் உயரிய கோட்பாட்டில் இயங்குவது நமது சமூகம். உணவினை கட்டுப்படுத்துவதன் மூலமே நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற உயரிய கோட்பாடு நமது சமூகத்தின் கோட்பாடு. இன்று உணவின் வழி ஏராளமான நச்சு நமது உடலில் சேருவதும் அதனால் ஏராளமான நோய்களுக்கு ஆட்படுவதும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. உச்சகட்டமாக கேள்விப்பட்டது, அறிந்தது, தாய்ப்பாலிலும் விஷம் கலந்திருக்கின்ற உண்மைதான். இதற்கு காரணம் அந்த தாய் எடுத்துக்கொண்ட உணவில் இருந்த நச்சுத்தன்மைதான் என்பதை ஆய்வுகள் தெளிவுபடுத்தின. இன்றைய காலகட்டத்தில் நச்சில்லாத உணவை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை விவசாயிகள் பல சங்கடங்களுக்கு இடையில, பல கடுமையான உழைப்புக்கு இடையில உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எந்தவித ரசாயன உரத்தையோ ரசாயன பூச்சிக்கொல்லிகளையோ பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்கிறார்கள். காய்கறிகள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அதே போலவே சிறுதானிய வகைகள் அனைத்தையும் உற்பத்தி செய்து மக்களுக்கு அளிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு மேடையாக மக்கள் நலச்சந்தை உருவாக்கி இருக்கின்றோம். மக்கள் நலச்சந்தை வழியாக மக்களுக்கு நேரடியாக இந்த ரசாயன உரம் கலக்காத உணவுகள், குறிப்பாக காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அதே போலவே சிறுதானியங்கள் கிடைப்பதற்காக மக்கள் நலச்சந்தை என்கின்ற ஒரு எளிய சந்தையினை உருவாக்கி இருக்கின்றோம். இது ஆரோக்கியமானவைகள், இயற்கை விவசாயத்தில் விளைந்தவைகள் கூடுதல் விலையின்றி நியாய விலையில் ஒரே இடத்தில் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனையில் இந்த சந்தை இயங்குகிறது. இது ஒரு தனித்துவமான சந்தை. இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் வாரச்சந்தை மற்றும் மாதச்சந்தை வழக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாரச்சந்தையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் அசோக் பிளான் நர்சரி, நம்பர் 4, 4வது கிழக்கு மெயின் ரோடு, ஆக்சிலியம் கல்லூரி ரவுண்டானா அருகில், காந்தி நகர், வேலூர் 6. இதற்கான தொடர்பாளர் டி. ராஜேஷ், 7092629395. இவரை தொடர்பு கொண்டு வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் இவரை தொடர்பு கொள்ளலாம். இதை தவிர மாதம் ஒரு முறை சிறப்பு சந்தையாக மக்கள் நலச்சந்தை ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 2 மணி வரை நடைபெறுகிறது. இடம் திருமகள் திருமண மண்டபம், ஆக்சிலியம் கல்லூரி சாலை, காந்தி நகர், வேலூர் 6. இந்த சந்தையில் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், எண்ணெய், தேன், சத்துமாவு, ஊறுகாய் மற்றும் பிற மதிப்பு கூட்டப்பட்டவைகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்காக உங்கள் வீட்டின் அருகில் அவசியம் வாருங்கள். அன்புடன் அழைக்கும் மக்கள் நலச்சந்தை ஒருங்கிணைப்பு குழு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை, வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. Exchange of ideas. God is considered the creator and the sustainer of the universe. Atheism, that there is no God. So the latest science theory says that the Big Bang created the universe. Let us define what is God.
let's just say that the God exists for every planet. Why not every planet has atmosphere? God couldn't create a universe with constant energy because that is just not possible. Hello VIT, this is Milan Manjunath Chennai with Anshuman Mishra and you are listening to your own VIT Community Radio 90.8. We are back with another episode of an exchange of ideas. Today our topic is existence of God. Let's start our discussion with introducing ourselves. Hi guys, I'm Anshuman, BTech Computer Science second year. Hi guys, this is Akash, BTech Civil third year. Hello friends, I'm Spur Jory from BTech IT second year. Hi, I'm Milan Manjunath Chennai from Chemical second year. Let's start off our discussion with our first segment, the origins of God. How the concept of God came about, how the early men perceived the existence of God, and what all things they started to worship. Okay, let's start off this discussion with first of all addressing the concepts involved. The first concept involved is religion. The second concept involved is the conception of God in our minds. And the third concept is that of the entity called God, whether it exists or not. So first of all, let's talk about religion. Let's make a distinction between religion and God in the sense that whether you adhere to a religion or not, it doesn't matter. We're going to talk about God. So basically, what is religion? Religion is basically an institutionalized effort by man to make attempts at reaching enlightenment. Through various means, the paths may be different and therefore we have a large number of religions. So that's religion. And what is the concept of God? Human beings started conceptualizing about God since the great evolution of our minds. I mean, ever since we had been able to think beyond our ancestors. Okay, so what is God? First of all, let's start off with the conception of God in our minds. That is, human beings have started conceptualizing about God ever since we observed phenomena in nature that we could not explain. So in order to explain these natural phenomena, it could be anything as simple as, say, waves in the ocean, or winds, the sun rising in the east and setting in the west. We started explaining these phenomena via conceptions which we called God. There are two different things, the acts of God and the mysterious dispensation of providence. Early man, when they can't apprehend a normal natural force, such as an earthquake, they thought it was an act of God, that God's wrath especially, and something that you can't apprehend, something you can't define, that the early men termed as acts of God. That is the basic difference between a God and religion. Religion and God need not to be connected. Religion is a particular set of institutions and rules that early men and that men today still follow, and God is an entity, is omnipresence, omniscience, an entity that is something, a human being which is much more capable of neglecting human emotions and who is somewhere beyond, who has infinite knowledge. That is the difference between God and religion. And these are the acts of God which were apprehended by the early men and that they thought are the acts of God, such as an earthquake or storms. God in many religions is conceived as the supreme being and principal object of faith. God is the creator and the sustainer of the universe. God is attributed to have omniscience, omnipotence and omnipresence. Also, religion can be distinguished from God as a set of rules, a set of regulations by which you need to abide so as to gain higher intellectual spirit. Yeah, I agree with Anshuman. At the beginning of the human civilization, when we made the transition from hunting to agriculture, then the human had the time to think about the various mysteries of life. And just like a child asks why and why to each and every phenomena while he's growing up, similarly, humans asked themselves why the sun revolves, why we see stars, why the river flows, why the storm comes. So then we tried to think about the concept of God, entity that is supernatural and controls all the phenomena that goes around us. And as the time progressed, religions came into existence, and these religions tried to use the concept of God to civilize us. Exactly. Spursh has summed up everything that we were talking about. That is basically what is religion. So now that we've explained what religion is, we should basically divide religion on the basis of the concept of God, how religion deals with God. So there are three types of religions. One is theism, the second is deism, and the third is pantheism. Basically, in the first, theism, God is considered the creator and the sustainer of the universe. In deism, God is the creator, but there is no sustainer in this universe. In pantheism, God is the universe itself. That is to say, God is the cosmos. The concept of God, as is described by the theologians, commonly includes the attributes such as omnipresence, having infinite knowledge. The concept of God came when early man couldn't describe the difference between the animate and the inanimate. When a storm comes, basically the first question that was asked is the phenomena, how it comes, how it happens. When there was an outcast, there was an earthquake, people would generally say that this was God's wrath on them.
that they couldn't adhere to the rules of the religion that they made. This is the concept of God. The first God to be worshipped is perhaps the Mother Earth, a stone itself. They worshipped the God because they thought that when you follow God, you are in the good looks of God, and God gives you powers. That was the conception of the early man. As Akash said, at one time or another, mortal man has worshipped everything on the face of earth, including himself. He has worshipped about everything imaginable in the sky and beneath the surface of the earth. Even the shooting star, which was awesome to early man, and he easily believed that such a blazing streaks marked the passage of spirit on its way to the earth. Even today, the inexplicable things that happen to us in the daily lives are still termed as acts of God. Even in the insurance policies, the things that occur due to earthquake or lightning strikes are termed as acts of God. Yeah, I completely agree with Akash. And if you look at the literature produced by Shakespeare in the Elizabethan period, the people used to consider the climate or the weather conditions as a manifestation of the mood of God. So if there is a storm, the God is angry. Or if there is a drought, people have committed some sins. And if there is plenty of harvest, yes, the God is favoring the people. Okay, so now that we've summed up people's beliefs, now let's go into a detailed discussion on the difference between God and the concept of God. So as I explained in the first round, that there's a difference between what we conceptualize as God and what is God. Let us define what is God. Many people would believe God to be a human-like figure that is with arms, legs and all, and worship such a deity. Others consider God to be a form of energy, or maybe something that is totally immaterial. Others consider God to be the universe itself, and God manifesting himself in each of us, or every object that can be worshipped. So what are our conceptions on God? Anshuman, I agree with the point here, and I'm gonna quote a very famous quote given by Macbeth. I dare do all that may become a man, who dares more is none. Then there's God. God as a concept defines motivation. Why do we need God comes from the basic need of human being to validate himself. Why do we need God comes from the basic selfishness of human mind. We need God because it channelizes a faith within us that things suddenly seem to go in a right way. The concept of fate and destiny comes from God itself. When people say, for like example, like a kid who's like in a 12th class, and he gives an exam of let's say science, he doesn't get good marks. The first thing that would come to a guy who's a religious fella will be like, God is angry at me, and I didn't follow his rules, and that's why I got bad marks. This is the mentality of human beings these days. They associate everything, every bad thing that happens with fate and destiny, and ultimately with God. Yeah, furthering Anshuman's point, there are many belief systems, like he said, monotheism. People believe that there is one God. Polytheism, people believe that there are many deities that control all the happenings around us. Then there is pantheism, that the God is universe itself, and then there is panentheism, that the universe is part of the God. And one more concept of monism, all things originate from God. And then comes the atheism, that there is no God. What I personally believe is that cannot exist an entity whose sole aim is to judge humankind on the basis of act they perform and grant them hell or heaven. I think the concept of God was developed over time to make us more civilized so that we don't cut each other's throat. Exactly. Our concept of God, the general concept of God is quite primitive. What we should think about is, what is God? Now that we've discussed the classical or the general concepts people have in their mind regarding God, let's go into a more of an objective discussion on God. That is, let us logically think, why would there be a person, like supernatural person, who would send people to hell and heaven? There's no proof against this, but it simply doesn't make sense according to the universe that we've observed till now. According to what observations, God is basically the universe, as quoted by pantheism. My conception of God is basically the creator of the universe, and let us not go into sustaining the universe, but basically the universe had to have a point of creation. Now that we have discussed about the concept of origins of God, exchange of ideas. Let us move on to our next segment, existence of God. The existence of God. Why does God exist? How it exists. I'll stretch on that point. Now, universe is everything which is explainable by scientific theories. The very existence of Earth was defined by the Big Bang theory.
And there are theories coming, the black hole theory, such as the theory of several stars, they're coming, the theories of multiverse, which explain how the universe came into being. Now, I personally, being an atheist, find it extremely disturbing when somebody comes up and says, dude, the universe was created by God. This very point that God created the universe is something which I would call a blasphemy. This is a complete and it totally goes beyond my compliance, beyond my apprehension, that there is a being who can create an entire universe. Now, I don't know how this concept and how this thought came into the early man and the man forward, but this concept, I personally speak, this annoys me. The existence of Earth can be defined by every scientific theory there is. Every phenomenon, everything can be defined by a law. Like, for example, I'll give you the gravitational law given by Newton. Earlier, people used to believe that God keeps us down, God pulls us beneath. This was the concept that the people used to believe. Then Newton came. Then Newton gave his laws of gravitational theorem, that the force is equal to a certain product of mass and inverse of the radius. Now, this concept, when this concept was born, he received a lot of negative influence from the Catholic Church. Refused to put forth this concept, the laws of Newton. This example proves how human being is completely and totally influenced by the concept of God, and there's no utter space for anything termed as science. I totally agree with Akash. I mean, during the primitive period, as they had no science to describe the difference between humans and other creatures, they called themselves the people and thought that the strangers were another sort, less human than they are. They had no science to describe the difference between animate and inanimate. They believed that if they eat the flesh of a strong beast, they might acquire its spirit. A face of a dead person they knew and recognized, in peculiar shapes on the face of a rock they associated with the living spirit and thus the god. In our entire history, even the people who have opposed the basic notion of God, like in the 13th and the 14th century, people used to believe that Earth was the center of the universe, and Nicholas Copernicus came and proved them wrong, and he was met with strong resistance by the church. And also Galileo Galilei, who discovered the telescope, was jailed because of his discoveries of different planets, and that he said that Earth revolved around the sun and not the other way around. So Milan and Akash, I can firmly place you guys as atheists, am I right? I tend to differ from you guys in opinion because I'm agnostic with a tendency towards believing in God. Could you guys first of all explain to me what is your concept of God? You're denying the existence of God so strongly. So explain to me what is your concept of God? And just give me a short description. Anjuman, God for me is a source of motivation. Why I disagree with God is that everything in this universe can be explained. There's no need of a concept of a human being who's supernatural enough to create the entire universe. I disagree with this. So Akash, to summarize your point, you're trying to say that you can explain every phenomena in this universe using science, and therefore there is no need for a supernatural phenomena such as God to explain anything further, right? Yeah. Absolutely. Since there is no need for this God, you simply deny his existence. Absolutely. Okay. Sparsh? I'm a firm believer of God, and I will try to bring in science. Akash raised the points like force is equal to mass into acceleration. I agree. Humans have made a great deal of progress with the help of science, using laws of thermodynamics, laws of gravitation. But these laws were not invented by humankind. They exist. You have to think about this issue. Their existence predates humankind. These laws were invented by an entity, and that entity is God. God is responsible for the working of the whole of universe. You cannot say that if an apple falls, God has no role in it. God has role in it. And furthermore, again, I'm coming back to the science. We know the acceleration due to gravity is 9.8 meter per second square. You know, if we increase g by 10, our heights will be stunted, 1/10 of what we are today. And if we decrease g, the value of acceleration due to gravity will be floating in the air. Actually, if we decrease the value of g to a certain threshold, there would be no atmosphere on Earth and we would not have evolved. Yeah, that's what I'm saying. So there is some intelligent entity that is able to maintain these precise measurements. So Sparsh, you have a beautiful point here. You're trying to say that God is the entity that you can say powers the principles of science we're so fond of. I mean, science has no existence in itself. It has to have an entity that powers it.
And now we discover these laws and we start to say that God does not exist. But that does not mean that God does not exist. But Sparsh, one thing is there. You cannot objectively prove the existence of such a God. You're just postulating, and no one can disprove your postulate as of now, but I would like for you to prove your postulate. Similar argument can be put to you, Akash's argument also. Exactly, that's what I said. You cannot deny the existence of God, neither at the same time you cannot prove the existence of God. It's the matter of faith. So basically, according to me, I'm an agnostic, remember that, guys. What I would like to actually summarize here is that the existence of God is not a matter that you can touch with science. God is not an entity, nor is it a mathematical quantity. So therefore, the laws of science cannot be applied to God. Simple as that. So the scientific method cannot be used to prove or deny the possibility of God. For me, God, as I conceive it, is a supreme being. He's the principal object of the cosmos who created each and everything which we can see, which we can feel. According to me, each and everything has a simple and a logical explanation, and which can be written down in a book and not just be simply called that because of God this happened, because of God that happened. I don't believe it. So that's your firm definition of God. And you deny it because? Yeah, each and everything can be explained by a scientific explanation, a law, a theory, a postulate, which has a very firm mathematical backing. I guess Akash is pretty happy now. Yeah, okay. Earlier, Anshuman gave a point that we can't use science to define God. And Sparsh gave beautiful points on how he believes that God exists. And I firmly disagree with both of you that science can be used to explain, can be used to deny the existence of God. Now, here's how it works. The value of G pointed out by Sparsh. Well, the universe came into existence by several theories. The best one till date is the Big Bang Theory. Now, according to this theory, there was an explosion, a supernova blast per se, which started the very universe we live in. Now, if there was a God, and let's just say that the God exists for every planet, why not every planet has atmosphere? Why not every planet is placed in a position just like Earth and has a life? If there's a God, then there will be life everywhere. Not just Earth itself. This is a very unscientific argument because just because there's life on Earth, we don't even know where life is, where life isn't. Let's not delve into that. Who are you to decide what God should and should not do? This cannot be used to deny or prove the existence of God, according to me. Now, let's dwell into this concept right now. There's a beautiful quote which comes from Macbeth, and I already pointed that out. I dare do all that may become a man. Who dares more is God. Now, this very quote, I'll be very frank with everyone around here. This very quote annoys me. The limits of human being is defined not by God, but by themselves. A human being creates his limits. Now, when you put God here, when you put God in this particular concept, how human beings perceive God is just a channelization of motivation, faith, that's it. Now, let's dwell into the science concept here. Everything is explained by God. Like the very existence of atmosphere is due to the fact that Earth is in a position favorable distance. With everything, Earth has a favorable position in the solar system, which gives Earth water, and that creates life. And that's my explanation. That's why I deny God, because there is no such thing as God. There's just science. Okay, considering Akash's point, he raised a good point that if a God exists, life must exist in all the planets that are present in the solar system. But what I believe is that God created laws, and all the things are governed by those laws. So if there are no suitable conditions on the other planet, so according to the particular law, life will not exist there. And life exists on Earth because it is at an optimum distance from the sun, and it has a particular radius revolving around the sun, and all the conditions are in favor of life. Sparsh has beautifully countered your point, Akash. What Sparsh is saying is that God has created laws, not life. And these laws have in turn created us and all the beings or all the stuff that is there in the universe. And I would like both of you atheists to, counter this point. Well, Sparsh gave a brilliant point. I should agree that God created laws and not life. Well, my point right now here is, let's just say, for example, let's just assume that there is a God. Now, I would ask this question, where is he? How is he? This being very frank and with total compliance, I ask this question that there is no existence, no law which can prove that this happened. The very veneer visage of the concept of God is a mere vexation, is a mere complete and total vexation. Whereas when you tune in to science,
Science can at least explain 8 out of 10 things. I would say it can't explain 2 things, but it can very much I assure you that it can explain 8 things out of 10. When you pull in the concept of God, you're denying everything that we have achieved till now. You're completely ignoring the fact that everything is governed by a law, and the laws came into existence because of the theory which we have evolved, and that theory is the Big Bang theory. That is my answer to Spur's point that God creates law and not Akash, I would like to counter your point. What you just said is that science explains so much, and since we cannot perceive God, we cannot prove that God exists. But as of now, you have not proven that there is no creator of the laws. You've left that to uncertainty. That is 2 of the 10 things that science cannot explain. So my initial point was define God. I would like to define God myself. I kept a definition to myself because I wanted to hear everyone else's. My definition of God is not something that can be perceived via our senses. God is just the thing that propels the universe. Now, does this propellant exist in a separate form or not is the main point of our debate. So, what propels the universe? The energy. We all know that energy is conserved, right, after every transaction. Or energy can be converted into mass by Einstein's equation, E is equal to mc squared, right? So, therefore, this universe was created with a specific amount of energy, right? And this universe was also created with a specific amount of momentum, because momentum is also conserved after every transaction. So, therefore, what I would like to define God as is that energy. Because the universe deals in terms of energy. Any quantity turns into another with respect to time via an energy transaction. That's all the universe is. And that's what I believe is God. Now, whether this God exists or not, I mean, this energy, something propelling these changes exists or not, is the form of debate. And I'm agnostic because I've never found a proof against or for this postulate. Sparsh? I think we are confusing God with the God of the religion and the real God. The God of the religion is basically anthropophobic, whose sole aim is to judge human beings on the basis of their acts. But the real God is something else that our mind cannot perceive, because we live in a 3-dimensional space. There are many more dimensions there. So if we live in a box, we can't see out of it. It doesn't mean the world is not out there, that we cannot perceive. So Sparsh, what you're trying to say is that we should not deny the existence of God because our senses lack. We do not have the senses to be able to prove or deny God. I think we should not consider science as separate from God. Science follows laws of God. But there's no proof for this. No, I said again that there are laws like Newton's law of gravitation, and they are created by God. What do you understand by God, Sparsh? Give me your definition of God. Give me a very short, objective. Don't make it subjective. Give me a totally objective definition of God. God is everything. So you are quoting pantheism. Yeah. So according to you, God is the cosmos. Yeah. There's a God in everyone. Me, you, Akash. Yeah. When you say there is God in me and you also, you are separating God from yourself. You are saying that, okay, God is some other thing, something foreign. No, we are part of God. Okay, so you're not talking about pantheism then, right? You're talking about the concept that comes ahead of pantheism, the one you mentioned at the start. Panentheism. Panentheism. That's what you're talking about. Am I right? Yeah. So you're trying to say is that we're all manifestations of this God? Yeah. Exactly. Okay, so therefore you're not talking about pantheism, you're talking about us being manifestations. But no one as of now has proven or disproven God. We are still at the same place. I would like to formally disagree with Anshuman's earlier point that energy being conserved. According to Anshuman, as he said, is God created the universe with a certain specific amount of energy, and that energy remains constant. According to Hubble's law, the law that he gave in 2010, that the universe is expanding with the force which is directly proportional to the square of velocity at which the universe is expanding. According to this law, the creation of dark matter has been proved. Now, energy is not constant. Why? Because the mass, due to the existence of black holes, energy is infinite. We can't calculate the net amount of energy, and we can't say that the energy is conserved, because every now and then there's a supernova explosion, and that creates energy, and that energy is not equal directly to the mass from which it's created. And that is how I explain that energy is not conserved, and God couldn't create a universe with constant energy because that is just not possible. Akash, I would like to counter your point totally. First of all, you used the word God. Perception of God is faith, right? So why did you use the word God? I countered the point which you said that God created a universe. Yeah, I have a counter for that. See, you've used Hubble's principles and all these, the latest findings, right? Yeah. So what I would like to invoke is the first law of thermodynamics. The laws of thermodynamics have never been disproven. Right. They've never been proven either, but they've been assumed to be true because all of our experiences and most of engineering is based on these thermodynamics laws. As of now, they've always held true. Okay. So what does the first law of thermodynamics say?
In a closed system, energy is neither created or destroyed. Now let us all take a step out of the universe. We're looking at the universe from outside. The whole universe can be considered a system. So by the first law of thermodynamics, the energy will remain constant. No, the very definition of a closed system is, if you consider a room, that is a closed system, and universe minus the room is the open system. So you cannot consider universe as a closed system. No. Exactly. The universe as a whole from outside. Cannot. Basic definition of a closed system is that if we consider this room as a closed system, then universe minus this room, whatever exists there, is an open system. Exactly. Because you're defining this room with respect to the universe, right? You're talking about this room within the universe. If I take a step out of the universe, all of the universe cannot be considered an open system, right? Because I'm enclosing everything within the universe that exists. What is the definition of a closed system? Again, I say closed system is like, suppose you have a box, fine? You consider it as a closed system, and everything that exists except the box comes under the open system. Okay, exactly. Yeah. So now what I'm saying is that I'm taking everything that exists, letting it stay in the universe, and taking a step out and looking at everything. So that makes the universe a closed system in that sense, in the same sense as you're calling the box a closed system. And again, we move back to the universe. We don't have a confirmed theory regarding the universe. There are universe, many universe, exactly. parallel universe. The latest theory is that you have multiple universes. Again, a theory. Big Bang is a theory. Multiverse is a theory. So judging by what I'm saying is that let's take up the latest findings of science, apply their principles, and see what happens. We take a step out of our universe. We go into that embedded multi-universe theory, and we see that all of these universes are closed systems within themselves because they cannot exchange matter between them. Okay, let's just talk in terms of the multiverse. You have multiple universes. Yeah. None of these universes exchange matter or energy, right? Yes. So therefore they're closed systems in themselves. And therefore I can apply the first law of thermodynamics on our universe. In that case, the universe has fixed amount of energy. We can consider the point. Exactly. So there's fixed amount of energy and God created the universe with fixed amount of energy, but we're still at the same stage where we started. No one has been able to prove or disprove the existence of God. I would like to actually sum this whole thing up with another definition of God. This definition is also unproven, but this is what I feel. I've spent many long hours thinking about what is God, what are we, and whether we have any role in our own future, or God governs our future, or that we are beings that decide our fate, and there's no such thing as a prior fate. And it all comes down to this in my thought process. That is, our universe is a causal universe. Everyone agrees? Entire of science is based on cause and effect theory. Everyone agrees with me? So if I remove this principle and start to say that effects precede causes, all of science will go to a dustbin. None of science will be applicable anymore, because science is based on the cause and effect theory in a causal universe. So with that done, I would like to talk about causes. What are we? We have been basically caused by a gradual set of changes called evolution. Evolution has occurred in an environment which is a result of several chemical reactions, a set of amazing things that resulted in stardust being converted into the earth revolving around a sun in a solar system. So basically, everything has a cause. Okay? So the latest science theory says that the Big Bang created the universe. So we've given a cause for the universe, right? So what is this cause? What caused the creation of everything here? That is what I call God. That change in the cause and effect theory, in which the effect and cause no longer are related to each other, that is God, according to me. And you cannot prove or disprove him because actually no one knows what happened at that point of time. Yeah, I agree. The Big Bang theory states that all the things have evolved from one source and have expanded. The universe is still expanding. I completely agree. And I firmly believe that everything is God. We all are manifestations of God. We all are forms of energy, and energy is God. On that point, I could agree with Anshuman and Sparsh that everything is energy, and if you call energy as God, then we are all forms of God, manifestations of God. Exactly. So everything comes into one. The basic issue is that our conceptions of God are different. But if we come down to an objective definition of God, I'm pretty sure most of us, if not all, can agree that there has to be a supernatural entity that made this universe. I mean, otherwise it just isn't possible, even according to the great laws of science Akash abides by. Well, I'll stick to my faiths. And the thing being said that who created the Big Bang explosion. Now, மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.